So good morning everyone. So we'll start the session. நம்ம வந்து இந்த ரிவிஷன் மாடியூலோடைய தீம் வந்து Panchavadhars. ஸோ 5 முக்கியமான ஃபேக்கல்ட்டி ஃபார் ஆல் தி 5 சப்ஜெக்ட்ஸ். லைக் நேத்திக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து மிஸ்டர் சாதிக் சார், அப்புறம் எக்கனாமிக்கு நான், பாலிட்டிக்கு சத்யபால் சார், ஜியோகிராஃபிக்கு சிந்து மேம் அண்ட் என்வாரன்மெண்ட்டுக்கு மாதவி மேம். இந்த 5 பேருமே சேர்ந்து இந்த 5 daysல we decided to plan to revise the Indian economy, all the 5 subjects in the 24 hours. 24 ஹவர்ஸில் 5 சப்ஜெக்டையும் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த 24 ஹவர்ஸ்லேயே வந்து இந்த 5 சப்ஜெக்ட் இப்படி குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டா யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ் பிஃபோர் ப்ரிலிம்ஸ். இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்தால் கூட நமக்கு சக்ஸஸ் தான். இதுலேருந்து 30 கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி நடந்த செஷன்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்தாலும் அது சக்ஸஸ் தான். ஸோ அந்த மாதிரி உங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் 5 சப்ஜெக்ட்லேருந்து 5-2 வந்துச்சுன்னா 10 கொஸ்டின். ஸோ அதுதான் இந்த சப்ஜெக்டோட இந்த என்டையர் செஷனோட எய்மே. ஸோ இந்த ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 25 daysல இட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ ஆல். யூ ஹாவ் டு பிலீவ் தட் இட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அஸ் டு கெட் ரெடி ஃபார் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, எல்லாத்தையும் கவர் பண்ணணும், எல்லா டாப்பிக்கும் முடிக்கணும், நம்ம மைண்டில் நினச்சது எல்லாத்தையும் கவர் பண்ணணும், அப்படி கவர் பண்ணிட்டு போனால் தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து எப்போ ரெடி பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் அப்படி ரெடி பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 1 month முன்னாடி வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் விட்ட மாதங்கள் பற்றிலாம் யோசிச்சுட்டு ரெக்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற இந்த கம்மி டைமில் நம்மளால் எல்லாமே பண்ண முடியலையே, சரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆம்பிஷியஸான ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலை ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியாமல் திரும்ப வந்து ஹாஃப் ஹார்ட்டடாக நம்ம சரியாக படிக்கலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகக்கூடாது. எப்போவுமே வந்து இந்த லாஸ்ட் 25 daysல நம்ம எப்படி மைண்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த 25 daysல நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம பிளானில் போடணும். நம்ம நினச்சது எல்லாமே பிளானில் போடக்கூடாது. நம்ம நினச்சதெல்லாம் பிளானில் போடணும்னா அது டிசம்பரில் போட்டிருக்கணும். ஸோ இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ஷெடியூல் போடும்போது நீங்கள் ஷெடியூல் போடுற டே தான் day 1 அப்படின்னு நினச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிற 25 நாளுக்கும் என்ன பாசிபிளோ என்ன ப்ராக்டிக்கலோ அதை மட்டும் போட்டு அது போதும் நம்புங்க. இது போதும், எக்ஸ்ட்ராவாக எதுவும் வேணாம். பக்கத்தில் இருக்கவன் படிக்கிறான், எதிரில் இருக்கவன் படிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு டெம்டேஷன்ஸில் எதுவும் ஆட் பண்ணாமல் இப்போ போட்டிருக்கிறது போதும் அப்படிங்கிறத முழுசாக நம்பி அதை மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்ம அந்த 9:30 எக்ஸாமுக்கு போகிறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் திங்க் லிவ் இன் த மித் தட் நம்ம இப்போ உட்காந்து எல்லாமே படிக்கணும், எல்லா புக்கையும் ரிவைஸ் பண்ணணும், எல்லா டாப்பிக்கையும் பார்க்கணும், அப்படி பார்த்துட்டு போனால் தான் நம்மளால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அந்த 2 ஹவர்ஸில் இருக்கிற அந்த மைண்ட் கேம் தான். ஸோ மைண்ட் கேம் in the 2 hours is going to give you results. ஸோ எவ்வளோ பெரிய ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் மைண்ட் கேமில் வந்து அந்த 2 ஹவர்ஸில் மைண்ட் கேம் போயிடுச்சுன்னா ப்ரிலிம்ஸ் போயிடும். ஃபஸ்ட் அட்டம் கொடுக்குற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் மைண்டை ஒழுங்காக வச்சுக்கிட்டா பாஸ் பண்ணிடலாம். உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ திரும்ப சொல்கிறோம், இது வந்து இட்ஸ் நாட் நாலேஜ் கேம், இட்ஸ் ஹவு யூ யூஸ் யுவர் காமன் சென்ஸ் இந்த 2 hours. அந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் நாட் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டு நர்வஸ் ஆகிட்டு உங்களுடைய காமன் சென்ஸை வந்து சரியாக பயன்படுத்தலை, இல்லைனா வந்து அந்த டைமில் வந்து லாஜிக்ஸை வந்து சரியாக யூஸ் பண்ணல, மைண்ட் வந்து வைடாக யோசிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு எல்லா டைமென்ஷன்லையும் யோசிக்கணும். ஆனால் நமக்கு நர்வஸ்னஸ் இருக்கிறப்போ டக்குன்னு எல்லா டைமென்ஷனும் க்ளோஸ் ஆகிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரோவாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். நேரோவாக யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது வைடாக அன்றைக்கி வேலை செய்யணும், ஓப்பனாக வேலை செய்யணும், ப்ராடாக மைண்ட் திங்க் பண்ணணும், லாஜிக் அண்ட் காமன் சென்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸுக்கு தேவை. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஒரு சிலர் 1 வருஷம், ஒரு சிலர் 2 வருஷமாக வந்து இந்த 4 சப்ஜெக்டையும் இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அவ்வளவும் படிச்சுட்டு இருக்கோம். இந்த அக்யூமுலேட்டட் நாலேஜை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ப்ரிலிம்ஸே தவிர இந்த 1 மாதத்தில் படித்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த 1 மாதத்தில் எதை டீசெண்டாக படிக்க முடியுமோ அதை டீசெண்டாக படிச்சுட்டு நம்மளாலையும் ப்ரிலிம்ஸ் முடியும் அப்படின்ட்டு போகணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ எல்லா சண்டே ஒரு மாக் டெஸ்ட் நடக்கும். KingMakers we have planned to have 5 mock tests. ஸோ ஆல்ரெடி 2 முடிஞ்சிச்சு, இன்னும் 3 இருக்குது. ப்ரிலிம்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சண்டேயும் மாக் டெஸ்ட் இருக்குது. இப்போ அடுத்த வாரம் வரக்கூடிய சண்டே மாக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பொருளாக படிச்சிட்டிங்களா? உங்களோட பிளான் வந்து June 16 வரைக்கும் போட்டிருப்பீங்க. பட் இந்த சண்டேக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இருந்தாலும் அந்த மாக் டெஸ்ட் எழுதுறீங்களே, அந்த மாக் டெஸ்ட்டுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லை. மாக் டெஸ்ட் எப்படி நீங்கள் ஃபுல்லாக படிக்கலனாலும் வந்து படித்ததை வச்சு எழுதிட்டு போகிறீங்க. அப்போ என்ன நீங்கள் வந்து 40 கொஸ்டின் விட்டு போகிறீங்களா? ஸோ மார்க் டெஸ்ட்டில் எப்படி நம்ம அப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அந்த சாட்டர்டே நைட்டோட கட் ஆஃப் பண்ணிட்டு சண்டே மார்னிங் வந்து எழுதுறோமோ, ப்ரிலிம்ஸ் அவ்வளோதான். நம்ம தான் வந்து அந்த இதில் இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மார்க் டெஸ்ட்டு கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் ப்ரிலிம்ஸும் கொடுங்க. சரியா? சாட்டர்டே வரைக்கும் எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுட்டு அதுலேருந்து கட் ஆஃப் பண்ணிட்டு சண்டே போய் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து ஐ வாண்டட் டு சே in this moment. ஸோ இந்த 24 hours ஸ்ட்ராட்டஜியில் இந்த 24 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ படித்தாலும் அது போதும் அப்படிங்கிறத நம்பி ஒரு ஷெடியூல் போடுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸில் ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த 24 hours செஷன். ஸோ அதான் வந்து we have planned to do. ஸோ KingMakersல வந்து இந்த வருஷம் வந்து we have brought in a very important step. இந்த லாஸ்ட்டு எதை குறைக்கணும் செல்வா?
லாஸ்ட் தானே? ஓகே. ஸோ கிங்மேக்கர்ஸோடைய இந்த 11 இயர்ஸ் ஜேர்னியில் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கிற லீடிங் ஃபேக்கல்ட்டிஸ், முக்கியமான எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற முக்கியமான ஃபேக்கல்ட்டிஸையும் ஆட் பண்ணி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஆப்ஷனலுக்கு இந்த வருஷம் நம்ம கொண்டு வந்திருக்க இந்த நவரத்னாஸ் அப்படிங்கிறது. ஸோ கிங்மேக்கர்ஸோட ஹிஸ்ட்ரியிலே 9 ஆப்ஷனல்ஸ் வந்து ஒரே இயரில், அதுவும் 9 ஆப்ஷனல்ஸ்க்கும் 9 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ். இவங்களோட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸே 10 இயர்ஸ் தான். ஸோ இந்த ஃபேக்கல்ட்டிஸோட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ். அப்போது மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஸோ பிரபாகரன் சாராக இருக்கட்டும், ஆர் 2 பிரபாகரன் சார் அண்ட் பரத் சார், அவங்க 3 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 இயர்ஸ். கார்த்திகேயன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 11 இயர்ஸ். அதுக்கப்புறமா வந்து சத்யபால் சார், இவங்க வந்து ஒரு 15 இயர்ஸாக இருக்காங்க. சாதிக் சார், சபரிநாதன் சார் வந்து 20 இயர்ஸாக இருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து more than 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செட் ஆஃப் டீம், they are going to handle the optionals this year. ஸோ அதனால் ஆப்ஷனல்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து will be settled. ஸோ இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ரிசல்ட் குறையிறதுக்கு மெயின் ரீசனாக என்னன்னு நம்ம பார்க்குறோன்னா, மெயின்ஸில் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியரிங் ரேட்டும் கம்மியாக இருக்குது, மெயின்ஸ் டு இன்டர்வியூ ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ மெயின்ஸ் கோச்சிங் வந்து சென்னையில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் அடுத்த லெவல் ஹை பண்ணணும் அப்படிங்கிறதுனால லெட்ஸ் பிரிங் இன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி who had தி வெரி வைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டீம் தான் ஆப்ஷனல் எடுக்கும் போது இந்த டீமில் இருக்கிற பீப்புள்லாம் வந்து திரும்ப வந்து we are going to bring in them for the MSLP program. Prelims முடிச்சிட்டு will be having a mains test series. அந்த mains test seriesக்கு வந்து டிஸ்கஷனுக்கு, அதாவது டெய்லி பேசிஸ் கொஸ்டின் டிஸ்கஷன். நம்மளோட மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து வீக்லி ஒரு டெஸ்ட், அதுக்கு மட்டும் டிஸ்கஷன் இருக்காது. 5 டேஸ்லையும் டெய்லி பேசிஸில் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இருந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெய்லி டெஸ்ட் சீரிஸ் டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து இதே டீமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயே இருக்கும். ஸோ தட் மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து MSLP வந்து இட் இஸ் கோயிங் டு பி fine. So with this we'll start the today's session. So today வந்து we are going to have a quick revision of Indian economy. So Indian economy quick revision எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு வந்து தோணுன ஐடியாவை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டாபிக்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நடத்திடுறேன். ஸோ நான் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ் முன்னாடி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணேன். அந்த டாபிக்ஸை நான் வந்து உங்களுக்கு இப்போ நடத்திடுறேன். அதை நடத்தி முடிச்சுட்டு நமக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டவை மாதிரி, நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு ஷோ இருந்துச்சு சன் டிவியில், தெரியுமா? தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. சன் டிவி வந்த காலத்தில் வந்த ஷோ எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ நீங்கள் கேட்ட பாடல்னு விஜய் சாரதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ரிவர்ஸ்லேயே பேசிட்டு போவார். அவர் எல்லார்ட்டையும் போய்ட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டு அந்த பாட்டை டிவியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செஷன் முடிகிறப்போ இந்த டைம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் என்ன டாபிக் சொன்னாலும் நான் நடத்துகிறேன். எக்கனாமிக்ஸ்லையும் இஃப் பாசிபிள் ஜாகிரஃபியில் இந்த ரெண்டுத்தில் கேட்டிங்கன்னா நான் நடத்திடுவேன். அஃப்கோர்ஸ் மிச்சத்துலேயும் நடத்தலாம். பட் ஸ்டில் நான் வந்து எக்கனாமிக்ஸில் ப்ரையாரிட்டி, நீங்கள் ஒரு 90% ப்ரையாரிட்டி எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸாக சொல்லுங்கள், நான் ஐ டீச். சரியா? ஜாகிரஃபி எப்படி சிந்து மேம் வர போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு we will be planning the today's session. And like every time it happens in my session, I can say only the starting time. Okay? Ending time வந்து பிளான் பண்ணிட்டு வர்றதில்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ we'll start. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வரும்போது வாட் ஐ டிட் வாஸ் ஐ டுக் லாஸ்ட் 5 years PYQ. எப்போவுமே ஆல்வேஸ் ரிலை ஆன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியை வந்து கடந்த 5 வருஷத்தில் எந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல ஐ ஜஸ்ட் டிட் அ பேசிக் ரிசர்ச். ஸோ அந்த பேசிக் ரிசர்ச்சில் எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கிடச்சிது. அந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் நான் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் ஷோ. ஸோ நம்ம வந்து ஸோ லாஸ்ட் 5 years வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுடைய எல்லா டாபிக்ஸில் இருந்த முக்கியமான ஏரியாஸ் எது அப்படின்னு பார்க்குறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஃப்ரம் வேர் UPSC இஸ் ஆஸ்கிங் தி கொஸ்டின்ஸ் இன் தி லாஸ்ட் 5 years. ஸோ 2019 to 2023 ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பார்த்தோன்னா எங்கேருந்து கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியாவில் இருந்தால் கேள்விகள் வந்திருக்கு.
உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ இஃப் யூ குட் see this trend follows throughout for the last 5 years. So based on this last 5 years trend, I decided to focus on these areas today. So that is the logic here. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வருது? Monetary policy in the sense what are all the quantitative steps taken by RBI. They are not even going to the qualitative side. Most probably they are sticking to the quantitative side, and inflation higher இருந்தால் என்ன பண்ணுவாங்க, லோவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ரிசெஷனில் என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷனில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி லாஜிக்கில் போகுது. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஸ்டெரிலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, கரெக்டாக? ஸோ வாட் இஸ் ஸ்டெரிலைசேஷன்? தட் இஸ் பார்ட் ஆஃப் another quantitative tool to absorb the liquidity. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கொஸ்டின் ஏரியா வந்து பேங்கிங்காக இருக்குது. ஸோ இந்த பேங்கிங்கில் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ரோல் அது அந்த ரிலேட்டடாக இருக்குது. லைக் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்பிஐ என்ன ஸ்டெப் எடுக்கும் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனுக்கு போகிறாங்க. அப்படி இல்லைனா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் அப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நியூஸ் இருந்ததுனால அது கேட்டாங்க. ஸோ அந்த டைமென்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த பேங்கிங்கில் ஆர்பிஐ அண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் மட்டும் பிரீஃபாக ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸில் பேங்கிங் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பேங்கிங் ரிலேட்டடாக இந்த வருஷம் என்னென்ன இருக்குது, நமக்கு வந்து கிரீன் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது, ஐசிஆர்ஆர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கிரீன் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த வருஷம் நடத்தல. லாஸ்ட் இயர் வீடியோலேயே இருக்கும். கிரீன் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற இந்த இதை பாருங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்க சொன்னேன். ஐசிஆர்ஆர் அந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பேங்கிங்கில் நம்ம பார்க்கணும். மூணாவது அவங்களோட ஃபேவரட் ஏரியா, மோஸ்ட் ஃபேவரட் எதுன்னு பார்த்தா எக்ஸ்டர்னல் செக்டர் தான். 25255 நீங்கள் அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டுறான். ஸோ அவன் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 5 கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் வந்து நான் ஆதரிக்கல. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2525 வருதுன்னா சரி இன்னொரு வாட்டி 5 கேட்கலாம், கேட்டுட்டு போட்டோமே அப்படின்னா எக்ஸ்டர்னல் செக்டரில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எது வந்து எஃப்டிஐ, எது வந்து எஃபிஐ, அதே மாதிரி எஃபிஐயோட ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ரிடல் பேஸில் கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன். ஸோ ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆனாலும் டிவேல்வேட் ஆனாலும் அதோட இம்பாக்ட் என்ன, கேபிட்டல் ஃப்ளைட்னா என்ன, ஸோ அதே மாதிரி வந்து ருப்பி டிப்ரிஷியேஷனுக்கு ரீசன்ஸ் என்ன, குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து இன்னொன்று நடந்துச்சுன்னா இந்தியா எப்படி பாதுகாத்துக்கலாம், எந்த ஸ்டெப் எடுத்தால் இந்தியா பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதே 2 வாட்டி கேட்டிருக்காங்க. when there is another financial crisis which of the following steps will save India அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. when there is a currency crisis which of the following steps will save India from the currency crisis அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 19ல 1 20ல 1. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ், கரன்சி கிரைசிஸ், டிவாலுவேஷன், ரீவாலுவேஷன் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருந்து எக்ஸ்டர்னல் செக்டரில் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி எஃப்டிஐ அப்படிங்கிற டெஃபினேஷனில் என்ன வருது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் இது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு, ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து வந்துச்சு. பட் அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் கொஸ்டின் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி டேஞ்சபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரியான ஏரியா வருது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் தி ரெவன்யூ அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து தே ஹவ் ஆஸ்க்ட் கொஸ்டின். அண்ட் பப்ளிக் டெட் அப்படிங்கிறது ஒரு தீமாக இருக்குது. பப்ளிக் டெட்னா என்ன, பப்ளிக் டெட் இந்தியாவோடதுல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு தீம் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் பிவைக்யூஸில் நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தால் என்ன ஆகும், லோவாக இருந்தால் என்ன ஆகும், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் ஏரியாவாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் சேர்த்து போட்டிருக்கேன். கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வரைக்கும் தான். இன்ஃப்ளேஷனோட காசஸ் என்ன, இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் என்ன, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காசஸ் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி, இஃப் தேர் இஸ் ஹை இன்ஃப்ளேஷன் வாட் ஸ்டெப்ஸ் வில் பி டேக்கன், வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த மாதிரியான தீமில் வந்து இன்ஃப்ளேஷன்லேருந்து கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி இட்ஸ் கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் புட் டுகெதர். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது போன வருஷத்தோட கொஸ்டின். கரெக்டா? லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இந்த மணி மார்க்கெட் வச்சு கேட்டிருந்தாங்க. கமர்ஷியல் பில், கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு இது என்ன டைப், இது ஷார்ட் டர்மா லாங் டர்மா அந்த மாதிரியான டைமென்ஷன்ஸில் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இட்ஸ் அக்ரிகல்ச்சர் லாஸ்ட் 2, அதுக்கு முன்னாடி 4 தான். பட் நிறைய பெருசாக கேட்கல. பட் கேட்டாலும் அவங்களோட மெயின் தீம் அக்ரிகல்ச்சர் என்னவா இருக்குன்னா எம்எஸ்பி இஸ் தேர் மோஸ்ட் ஃபேவரட் தீம். எம்எஸ்பி அண்ட் எம்எஸ்பி ரிலேட்டட் விஷயங்கள். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேவரட்டான ஏரியா எதுனா எந்த கிராப் வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட், ஹையஸ்ட் இம்போர்ட், இந்தியா வந்து எது ஹையஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுது, இம்போர்ட் பண்ணுது, இந்த டைமென்ஷனில் அக்ரிகல்ச்சருக்குள்ளே போயிடுறாங்க. சரி, ஆனால் அவங்களோட ஃபேவரட் தீம் எம்எஸ்பியாக இருக்குது. ஸோ அந்த எம்எஸ்பினா என்ன, அந்த 23 கிராப்ஸ்னா என்ன, அந்த 23 கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒர்க். இப்போ நான் வந்து உங்களுக்கு டர்மரிக்கோட பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி காட்டினேன். ஞாபகம் இருக்கா? என்னைக்கு
கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் டர்மரிக் போர்டு இந்த வாட்டி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த டர்மரிக் பற்றி இப்போ டர்மரிக் அப்படின்னு ஒரு கிராப் இருந்தால் அந்த கிராப்புக்கு வாட் இஸ் கோயிங் டு பி அவர் பேக்ரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறத நான் பண்ணி காட்டினேன். அந்த டைமென்ஷனில் ட்ரை டு டூ ஃபார் ஆல் 23 கிராப்ஸ். ஸோ அது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா we can hit. ஸோ அதுதான் வந்து இந்த ஏரியாஸை பேஸ் பண்ணி நான் ரெடி பண்ணது. ஸோ இந்த ஸ்லைடு வேணால் நான் உங்களுக்கு போடுறேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் எல்லாமே தீம் பேஸ்டு PYQs இருக்கும். ஆல்ரெடி நான் போட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸோட PYQ ஃபுல்லாக வந்து டாபிக் வைஸ் இருக்கும். Maybe at the end of the session I'll show. So based on this trend only, I decided to select a list of topics and teach. So அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா steps taken during business cycle stages. business cycleோட 5 சைக்கிளும் பார்த்துட்டு அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, cheap money டைட் மணி பாலிசினா என்ன, அதோடைய மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து RBI and its functions பார்த்துடலாம். பேசிக்காக வாட் இஸ் RBI and its functions, அப்புறமா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியா வந்து பார்த்துடலாம். மணி மல்டிப்ளையர் இஸ் another favorite area of UPSC. மணி மல்டிப்ளையர் வச்சு 4 வாட்டி கேள்வி வந்திருக்கு. அதாவது மணி மல்டிப்ளையர் 4 டைம்ஸ், பேங்க்ஸ் போர்ட் பியூரோ 3 டைம்ஸ். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் இந்த வாட்டி வந்து நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போர்டு பற்றி படிக்கணும். இப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சர்வீசஸ் போர்டு FSIB அப்படிங்கிற அந்த ஒரு போர்டை வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஸோ பேங்க்ஸ் போர்ட் பியூரோவை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ பேங்க்ஸ் போர்ட் பியூரோ இருந்த வரைக்கும் 3 வருஷம் திரும்ப அதே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பேங்க்ஸ் போர்ட் பியூரோக்கு பதிலாக நமக்கு FSIB வந்துருச்சு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போர்டு, which is going to appoint the leaders of banks. அதாவது பேங்கோடைய டைரக்டர்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைரக்டர்ஸ், அதே மாதிரி வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்டை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த போர்டு பற்றி பாருங்கள். அப்புறமா வந்து பாண்ட் ஈல்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஸ். பாண்ட் ஈல்ட்னா என்ன, அதோடைய ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் ஏரியாவாக இருக்குது. பாண்ட் ஈல்டு எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது, பாண்ட் ஈல்டு எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த 2 டைமென்ஷனும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் அக்கௌண்ட்ல ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன. ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் திஸ், பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஃபேவரட் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டரை பொறுத்த வரைக்கும் BOP அக்கௌண்ட் பார்ப்போம். BOP அக்கௌண்ட்ல வந்து FDI, FPI அண்ட் ECBக்குள்ள என்னென்ன இருக்கு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் FDI, அந்த மாடல்ல FPIக்குள்ள என்னென்ன இருக்கு, ECBக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த டைமென்ஷன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் FDI அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல, லாஸ்ட் இயர் முந்தின இயர். ஸோ அந்த மாடலில் வந்து நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆஃப் டிவாலுவேஷன் அண்ட் டிப்ரிஷியேஷன் வந்து பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் டேக்கன் டியூரிங் டிப்ரிஷியேஷன், இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டெப்ஸ் டேக்கன் டு ப்ரிவெண்ட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அண்ட் கரன்சி கிரைசிஸ், இந்த தீம்லையும் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இது பார்த்துட்டு ஃபைனலாக கவர்மெண்ட் டெட் பற்றி பார்ப்போம், வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்ப்போம், இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருப்பியில். ஸோ இது நான் ஐடென்டிஃபை பண்ண டாபிக்ஸ். இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இது முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற டாபிக்ஸையும் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதுலேருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே வில் பி ஹாப்பி. ஸோ அதான் வந்து என்னுடைய எய்ம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தினேன், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரணும். மேப்ஸ் நடத்தினேன், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரணும். இன்னிலேருந்து செஷன்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்துச்சு. இந்த 4 கொஸ்டின் வந்துருச்சு. இதுலேருந்து 8 மார்க் கிடைச்சாலே that is going to be all success. இந்த 8 மார்க் வந்து it can make a very big difference. So that is our idea. நான் வந்து இப்போ சொல்லிட்டு இதுலேருந்து படித்தாலே 20 கொஸ்டின் இதுலேருந்தே வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரியாலிட்டி, this is what the reality is. ஸோ அதனால் வந்து இது மட்டும் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கா, இவர் மட்டும் தனியாக அனிமேட்டர். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வச்சு ஐ தாட் ஆஃப் டூயிங் சம்திங். ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கூட்ஸில் வெப் அண்ட் கிஃப்ட் அண்ட் கூட்ஸ் 2021 ப்ரிலிம்ஸில் வந்து வி ஹேட் திஸ் டாபிக் கால்டு என்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் கூட்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் கூடை வச்சு தேர் வாஸ் அ கொஸ்டின். ஸோ அந்த காம்ப்ளிமெண்டரி கூட் அண்ட் சப்ஸ்டியூட் கூடை வச்சு அந்த கொஸ்டின் வந்ததுனால சரி அது ரிலேட்டடாக இருக்கிற அதர் கூட்ஸையும் பார்த்துடலாம். ஏன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் தேர் ஆஸ்கிங் கொஸ்டின். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வெப் அண்ட் குட் அண்ட் கிஃப்ட் அண்ட் குட். I'll just check if audio is good and then I'll continue. Complementary goods and substitute goods வச்சு ஒரு क्वेश्चन வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? Complementary goods. நான் மெரூன் கலர் சட்டை போட்டுருக்கேனா? Complementary goods and அது ரிலேட்டட் வெள்ளை சட்டை தான் போடுவேன் எப்பவுமே. ஏன் நீ மெரூன் போட்டேன்னு தெரியல. சரி. வெப்லன் கூட்ஸ்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் தி வெப்லன் கூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் டேக் தி டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டிமாண்ட் கர்வ்னா என்ன? ஸோ டிமாண்ட் கர்வ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the price of the good வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் டிமாண்ட் கர்வ். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய
ப்ரைஸ் இங்கே இருக்குது, சாரி நான் மாற்றி சொல்கிறேன், டிமாண்ட் இங்கே இருக்குது. கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிற இதுதான் வந்து டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். கூடோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதுக்கு அதிகமாக இருக்கும், கூடோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் கூடோட பிஹேவியர். பொருள் விலை கம்மியாக இருந்தால் எல்லாரும் போய் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் டிமாண்ட் இஸ் ஹை. பொருளோட விலை அதிகமாக இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க, ஸோ டிமாண்ட் இஸ் லோ. ஸோ இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் வந்து டிமாண்டுக்கும் ப்ரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் ஃபார் அ நார்மல் கூட். இப்படி டிமாண்ட் கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கூட்ஸை தான் நம்ம எலாஸ்டிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Elastic goods are those goods which follow the demand curve behavior. இந்த behavior ஃபாலோ பண்ற goods தான் elastic goods சொல்றோம். elasticity அப்படிங்கிற வார்த்தை எக்கனாமில நீங்க எங்க பார்த்தாலும் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா rate of change of something to rate of change of something. ஸோ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற விஷயம் மாறுச்சுன்னா நியூமரேட்டர்ல இருக்கிற விஷயம் எவ்வளோ மாறுது அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட் தான் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டிங்கிற வேர்டை கொடுத்து எதை வேணா கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்துருக்கீங்களா? இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு வேஜஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? பிவைக்குள்ள தான் பார்த்துருப்பீங்க, சரியா? இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வேஜஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வராங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஏற்ற மாதிரி பாண்டோடைய பிரின்சிபல் மாறும், இல்லை இன்ட்ரெஸ்ட் மாறும், இல்லை இன்ஃப்ளேஷன் ஏற்ற மாதிரி வேஜுக்கு இது லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எலாஸ்டிசிட்டி. இந்த மாதிரி எக்கனாமியில் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம கொஸ்டினை கெஸ் பண்ணிடலாம். எலாஸ்டிசிட்டிங்கிற மீனிங் எங்கே வந்தாலும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டினாமினேட்டர் மாறுறப்போ எவ்வளோ நியூமரேட்டர் மாறுது அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது தான் எலாஸ்டிசிட்டி. இப்போ டாக்ஸ் எலாஸ்டிசிட்டினா என்ன? நீங்கள் டாக்ஸ் ரேட்டை மாற்றுறப்போ டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ மாறுது அப்படின்னு பார்க்குறது டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி. எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டினா என்ன? எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஜிடிபி வந்து மாறும்போது எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது, அதான் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு எந்த எலாஸ்டிசிட்டி வந்தாலும் அதுக்கு மீனிங் அதுதான். இப்போ நாமினல் ரியலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். நாமினல்னா நார்மலாக மெஷர் பண்ணுறது, ரியல்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணுறது. அதான் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் தான் மெஷர் பண்ணால் அதான் ரியல். உங்க லாஜிக் புரியுதா? சம்திங் இஸ் மெஷர்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் தென் தட் இஸ் ரியல். ஸோ நாமினலுக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்ஃப்ளேஷன் தான். ஸோ நீர் ரீர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறப்போ நீர் பிஹேவ்ஸ், நீர் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ரீர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னாங்க. அப்படி இல்லை, ரெண்டும் ஒரே இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டும் ஒரே டைமில் டிக்ரீஸ் ஆகும், ரெண்டுமே ஒரே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும், ஆனால் கேப் இருக்கும், தட் இஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து நாமினல் ரியலுக்கு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து கிராஸ் நெட் அப்படிங்கிற வேர்டு எங்கே பார்த்தாலும் அது ஒரே மீனிங் தான். கிராஸ்னா என்ன அப்படின்னா ஒரு டோட்டல் வேல்யூ, நெட்டுனா வந்து அந்த ஒரு அப்ராக்சிமேட் டோட்டல் வேல்யூ தான் நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோட ஒரு அப்ராக்சிமேட் டோட்டல் வேல்யூ. நெட் அப்படின்னா அதுலேருந்து ஒன்று தான் மைனஸ் பண்ணுவோம். கிராஸ்லேருந்து எதையோ ஒன்று மைனஸ் பண்ணால் தான் நெட் வரும். ஸோ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், நெட் நாட் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்லேருந்து எதை மைனஸ் பண்ணால் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வரும்? சொல்லுங்க யாராவது, கத்தி சொல்லுங்க பரவாயில்ல. கிராஸ் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன? நெட் என்பிஏ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் என்பிஏ மைனஸ் டிப்ரிசியேஷனா மைனஸ் ப்ரொவிஷனிங். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்பிஏ அப்படில என்ன வரும்னா ப்ரொவிஷனிங் வரும். ப்ரொவிஷனிங்னா என்ன அப்படின்னா ரிஸ்க் வெயிட்டட் லோன்ஸ்க்காக நம்ம எவ்வளோ பணத்தை கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்கு எடுத்து வச்சிருக்கோம். எப்போலாம் நீங்கள் ரிஸ்கி செக்டருக்கு லோன் தரீங்களோ அப்போ கேபிட்டல் எடுத்து வைக்கணும்ல, அதுதான் ப்ரொவிஷனிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வந்து கேபிட்டல் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மைனஸ் பண்ணால் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வரும். ஸோ இந்த மாதிரி கிராஸுக்கு நெட்டுக்குள்ள வித்தியாசம் வந்து மைனஸ் தான். ஸோ நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் மைனஸ் ப்ரொவிஷனிங் நாம். ப்ரொவிஷனிங்னா என்ன? ரிஸ்கி செக்டருக்கு நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் எடுத்து வச்சிருக்கீங்க, அதான் வந்து ப்ரொவிஷனிங். ஸோ நான் கம்மிங் பேக் டு டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வை ஃபாலோ பண்ணாத கூட்ஸை தான் நம்ம இன்எலாஸ்டிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்எலாஸ்டிக் கூட்ஸில் முதல் கூடு தான் வெப்லன் அண்ட் கிஃபன் கூட்ஸ். ஸோ வெப்லன் கூட்ஸ்னா கிஃபன் கூட்ஸ் என்ன அப்படின்னா தேர் டிமாண்ட் இன்க்ரீசஸ் when price increases. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் குறையணுங்கிறது எலாஸ்டிக் குட்ஸ். ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகுதுங்கிறது தான் வெப்லன் அண்ட் கிஃப்ட் குட்ஸ். ஸோ வெப்லன் குட்ஸில் என்ன அப்படின்னா லக்ஸரி குட்ஸ், கிஃப்ட் அண்ட் குட்ஸ்னா என்ன அப்படின்னா பேசிக் பேர் எசென்ஷியலுக்கு தேவைப்படுற எசென்ஷியலான சர்வைவலுக்கு தேவைப்படுற பேசிக் குட்ஸ், அதான் வந்து கிஃப்ட் குட்ஸ். ஸோ வெப்லன் குட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அதோட ப்ரைஸுக்கு வந்து தான் மரியாதை இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வந்து லக்ஸுரி குட்ஸ் எடுத்துக்கலாம், ஆப்பிளாக இருக்கட்டும், ஆர் ரோல்ஸ் ராய்ஸ் காராக இருக்கட்டும், ஆர் வந்து ஒரு ரோலெக்ஸ் வாட்சாக இருக்கட்டும். 40 லட்ச ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கணுமா? ஏதோ அவசியம் இருக்கா? பட் அவர் ரோலெக்ஸ் வாட்ச் போட்டிருந்தா அவரோட ஸ்டேட்டஸ் பெருசு.
ரோலெக்ஸை விட பெரிய வாட்ச் ஏதாவது இருக்குது, 2 கோடிக்கு ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னா 2 கோடி வாட்ச் போட்டிருக்காரு. ஸோ அப்போ பொருளோட விலை அதிகமாக போடும்போது தான் எனக்கு மதிப்பு அதிகமாகுது, அதனால தான் நான் அந்த வாட்சை போடுறாங்க அப்படிங்கிற அந்த லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் தான் வந்து வெப்லன் குட்ஸ். ஸோ பொருளோட விலை அதிகமாக தான் நிறைய பேர் அந்த பொருளை வாங்குவாங்க, அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த மக்கள். ஸோ அதுதான் வந்து வெப்லன் குட்ஸ் whose price increases, இன்னும் டிமாண்ட் அதிகமாகும். ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை ஏற தான் இன்னும் நிறைய பேர் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ்க்காக, ஏன்னா அந்த கூடு வாங்குறதே ஸ்டேட்டஸ்க்காக தான், ஸ்டேட்டஸ்க்காகவும் குவாலிட்டிக்காகவும் தான். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் அண்ட் குட்ஸ். கிஃப்ட் அண்ட் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஆர் பேர் எசென்ஷியல்ஸ். அதாவது அத்தியாவசிய தேவைக்கு மக்களுக்கு யூஸ் பண்ணுற பேர் எசென்ஷியல் குட்ஸ் தான் கிஃப்ட் அண்ட் குட்ஸ் சொல்கிறோம். இதோடைய பொருள் ஏறினாலும் டிமாண்ட் ஏறும் அப்படிங்கிறது தான் லா சொல்லுது. கிஃப்ட் அப்படிங்கிற அந்த எக்கனாமிஸ்ட் அந்த லாவை போடும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கூட்ஸுக்குமே வந்து ப்ரைஸ் ஏற இந்த கூடோட டிமாண்ட் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அது வந்து அவர் சொன்ன லா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ அதோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்துருச்சு. லா சொல்லி 100 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அதோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் வந்துருச்சு. பட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் நமக்கு தேவையில்லை, ஃபாலோ தி லா, கீப் இட் சிம்பிள். லா என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், சரியா? ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே we have to see. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிஃப்ட்னு சொன்ன எக்ஸாம்பிள் போவோம். பிரெட் எடுத்துக்கிறாரு, பிரெட்டு மீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரெட்டோட விலை வந்து இப்போ வந்து பிரெட்டோட விலை 100 ரூபா, மீட்டோட விலை வந்து 50 ரூபா அப்படின்னு இருக்குது. ஒருத்தர்கிட்ட 150 ரூபா இருக்கிறப்போ ரெண்டுத்தையும் வாங்கி சாப்பிட்றாரு. இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரெட்டோட விலை ஷூட்டப் ஆயிடுச்சு. ஸோ பிரெட்டோட விலை ஷூட்டப் ஆன பிறகு பிரெட்டோட விலையை வந்து இப்போ 150 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ பிரெட்டோட விலை இப்படி 120 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 120 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரெட் வாங்க வரா இல்லை மீட் வாங்க வரா? பிரெட் தான். நம்ம ஊரில் அரிசின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்க ஊருக்கு ஒரு பிரெட்னு எழுதியிருக்காரு. ஸோ இப்போ அரிசி விலை இருக்குது, கறி விலை இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் அரிசி விலை ஏறிடுச்சுன்னா எதை வந்து ஃபஸ்ட்டு வாங்குவார்? யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அரிசி தான் வாங்குவாங்க. இதுங்கிறது மீட்டுங்கிறது சைட் டிஷ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீ அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய அரிசியோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ 120 ரூபா கொடுத்து பிரெட் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது உங்களுக்கு மீட்டுக்கு பண்ணுற செலவு வந்து என்ன ஆயிடுச்சு? 30 ரூபா தான் செலவு பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் only 30 rupees for the meat. So that is the problem here with respect to the basic gift and goods. So, okay. Anga. So second day session, thank you so much. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே ரிலேட்டட் வந்துருக்கீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ஆச்சு, ஒரு 5 days நம்ம வந்து குயிக் ரிவிஷன் வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து இதை யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கவலையும் எங்களுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் த லெஜெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே எடுக்கிறப்ப, அதுவும் ஆதில் சார்லாம் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அதே போல் நேற்றும் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த 5 daysமே ரொம்ப கண்டிப்பாக வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். 5 மார்க், 5 கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், ஈவன் இந்த 5 நாளில் ஒரே ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கிடச்சி அந்த 2 மார்க்கால் நீ உள்ளே என்ட்ரானேன்னா அதான் அதோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் ட்ரை பண்ணுறது இந்த கடைசி 5 daysல ஏதாவது ஒரு சின்ன வேல்யூஸை வந்து நல்ல படிக்கிற பசங்களுக்கு, த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன வேல்யூ வந்து மாற்றி விட முடியாதான்றது தான் வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட். நிச்சயமாக இந்த 24 ஹவர்ஸில் என்னால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் என் கையில் 24 days இருக்குது. கடை இல்லையா? இந்த 24 ஹவர்ஸில் என்னால் இவ்வளோ விஷயங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியுது. 4 ஹவர்ஸில் நேற்று கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின்ஸ் கிட்ட நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. 2000 டாபிக்ஸ் வந்து உள்ள என்ட்ராயிருக்கும். உங்களுக்கே தெரியாது 2000 கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இன்றைக்கும் இந்த ஃப்ளோவில் நீங்கள் அப்படியே கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். நான் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிக்கிட்டு இருந்தார், பிரசாந்தும் சொன்னார். ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பற்றி ஜஸ்ட் எவ்ரிடே வந்து காலையில் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பர்பஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காக நடத்துகிற ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் எப்படி இருப்போம்னு தெரியும் எல்லாருக்கும், கடை இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஸ்டேட்டை வந்து நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஃபீல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தைரியமாக போய் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் we are all with you அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு 24 hours ப்ரோக்ராம். ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ நேற்று ஆக்சுவலி பேசியிருந்தேன். ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கும் புதுசாக என்னடா பேச போகிறான் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக எனக்கு பேசுகிறதுக்கு கண்டென்ட் இல்லை, பட் சாரை பற்றி பேசலாம், ஆதில் சார் பற்றி. பிகாஸ் அது
correct that, because you can speak volumes and, you know, tons and loads of content about Adil sir, be it about his, you know, classes and sessions beforehand. But now first time வந்து, to be honest, பார்த்தது வந்து was mains இது அப்பதான். And அங்க mains hallலே sir மட்டும் chill as a cucumber. That's how he is. And sir பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. முடிச்சாரு, இன்டர்வியூக்கு வந்தாரு, அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. And so happened that we all happened to face the interview around the same time. So with the kind of interaction that we've had, வந்து, I can, you know, vouch for him. Like, in fact, it's vice versa, because he's been, you know, a part of this journey for a longer time, and he knows what the tricks of the trade are, and he's been seasoned in it nu vachikla. And, you know, it is all about a matter of luck as well and matter of time. So I think for Adil sir as well, it's just a matter of time. And I think he'll one of the best mentors that I think I can see in this industry is what I would say. So yeah, all the best guys again. தேங்க்யூ பிரசாந்த். ஸோ யூ ஆர் இன் தி பெஸ்ட் ஹேண்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த ஒவ்வொரு பெஸ்ட் ஹேண்டையும் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். அது ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்ம அந்த 15 இயர்ஸோடைய அந்த இழந்த ரிசல்ட்டை ஆல் இண்டியா டாப்பரை இங்கே தமிழ்நாட்டில் 2025 நம்ம கொண்டு வரணும். அதுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் 1000 பேர் ப்ரிலிம்ஸ் வந்து இந்த முறை வந்து கிளியர் பண்ணணும். 1000 பேர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஐம் ஷூர் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 10% ரிசல்ட் கன்ஃபார்மாக வந்துடும் மெயின்ஸில். ஏன்னா மெயின்ஸுக்கு வேறு லெவல் டீம் வந்து வந்திருக்கு, தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கால ஒரே ரூஃபுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதனால் அது மெயின்ஸ் ப்ரோக்ராம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீயாக தான் நடத்த போகிறோம். அதுவும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஏதோ கமர்ஷியலுக்காகலாம் நடத்தல. மொத்த ப்ரோக்ராம் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எவாலுவேஷன்லேருந்து டிஸ்கஷன்லேருந்து கிளாஸஸ்லேருந்து மொத்த ப்ரோக்ராமும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடக்க போகுது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து என்னென்னா கிளாஸ்க்கு வரணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் MSLPயில். அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மென்டாஸோடைய கைடன்ஸில் ஸ்டேட்டோடைய டாப்பரை நம்ம வந்து 2025 ஸ்டேட்டோட டாப்பர் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவுடைய டாப்பரை நம்ம ஸ்டேட்லேருந்து நிச்சயமாக கொடுக்க முடியும் நம்புகிறேன் நான். அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ். நாளையிலேருந்து 2 கிளாஸுங்க. காலையில் GS, மதியத்துக்கு மேலே CSAT. அதனால் 2 கிளாஸுமே இருக்கும். ரெண்டுமே இப்போதைக்கு தேவையானது. ஸோ எந்தாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன வேல்யூஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் பார்க்குறோம். நிறைய பேர் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருப்பீங்க, பார்டரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த முறை வந்து பெரிய லெவலில் இந்த 24 ஹவர்ஸ் வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 1 மார்க்கில் 2 மார்க்கில் 3 மார்க்கில் சார் போன முறை இப்படி தான் சார் எனக்கு மிஸ் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுன்றதும் உங்களுக்கு லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் அதில். ஆக்சுவலாக அவரும் பயங்கர சீரியஸாக படிச்சுட்டு இருந்தார். ஏன்னா நான் வந்து ஒரு வித்தியாசமான ஆள். திடீர்னு ப்ரோக்ராம் போடுவேன். அதை பஞ்சாவதார் சொன்னேன், நவரத்னா சொன்னேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அதுக்கு அவங்க தான் நம்ம கஷ்டப்படணும். நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, முன்னாடி சொன்னேன் நினைக்கிறேன்ல, முன்னாடி தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் பிளான் பண்ணுறேன்ப்பா, நீ வந்து படிச்சுட்டு இருக்க, ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப், அட் த சேம் டைம் யுவர் ப்ரெசன்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. நீ எடுத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேர் தான் எங்கிட்ட வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒன்று வந்து ஆதில் சார் எடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா சபரி சார் எடுத்தாகணும். ஸோ 2 பேர் எடுத்தால் தான் இந்த க்ரௌடும் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ பட் அவங்க சொல்லிட்டாங்க இதில் ஆதில் சார் தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படியா? ஓகே. ஏன்னா நீங்கள் பழக்கப்பட்ட ஒரு ஆள், அவர்கிட்ட தான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த இது வந்து ரொம்ப கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சொன்ன அடுத்த செகண்டே வந்து எஸ் சார் டெஃபினெட்லி வில் ஹேண்டில் இட் அப்படின்னாங்க. எல்லாருமே அப்படி தான். சிந்து மேம் இருக்கட்டும், சிந்து மேம் சர்வீஸ் வாங்கிட்டீங்க, பட் இருந்தாலும் யூ ஹவ் டு ஹேண்டில் இட்ன்ட்டு. ஃப்ரைடே அன்றைக்கி அதே போல் மாதவி மேம் படிச்சுட்டு இருக்காங்க, சீரியஸாக படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கடைசி அட்டம்ப்ட்டு. பட் ஸ்டில் வந்து சி செட் தட் சார் நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக வந்து எடுத்துறேன் சார் அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்ண வேண்டியது பிரசாந்துக்கு. என்னென்னா சார் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணாலும் சரி, நான் கூட இருந்து மென்டாராக இருந்து அவங்கள மெயின்ஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சார் சொல்லியிருக்காரு பிரசாந்த். அதனால் டெஃபினெட்லி தட் வில் ஹேப்பன். இந்த முறை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய ரிசல்ட் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. All the best. So we'll continue the class. நான் ஒரு போஸ்ட் ட்ரை பண்ணேன், பார்த்தீங்களா? என்ன போஸ்ட்? தோனி ருத்ராஜ் கேக்வாட் போஸ்ட் பின்னாடி பார்க்கலையா? அதான் ட்ரை பண்ணேன். சரி, அது நல்லா அப்படி செட் ஆச்சா? அதான் பின்னாடி போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணியும் குவாலிஃபயர் செலக்ட் ஆலியப்பா ஆகிற மாதிரி. சரி, ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெட் அண்ட் மீட்டுக்கு பார்ப்போம். இப்போது பிரெட்டோட ரேட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ நான் வாங்கக்கூடிய பிரெட்டுக்கு என்னால் மீட்டுக்கு வந்து 50 ரூபா கொடுக்க முடியாது, 30 ரூபா கொடுக்க முடியும். அதனால் வாட் பீப்புள் வில் டூ, தே வில் கட் ஆஃப் தி மீட். ஏன்னா பிரெட்டோட விலை ஏறிடுச்சு, அதனால் என்னால் மீட் வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டு மீட்டை கட் ஆஃப் பண்ணிட்டு நான் இனிமேல் பிரெட்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ மீட்டை கட் ஆஃப் பண்ணால் கட் ஆஃப் ஆன மீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக பிரெட் வாங்குறாங்க. உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ மீட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மீட்டை கட் ஆஃப் பண்ணிட்டு மீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் 2 பாக்கெட் வாங்கினா இப்போ 3 பாக்கெட் பிரெட் வாங்குறேன். ஸோ இதனால தான் கிஃப்ட் அண்ட் கூட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாச்சுன்னா அதோட டிமாண்டு அதிகமாகும். ஸோ இதுதான் அவர் சொன்ன தியரி. ஸோ அவர் வந்து பிரெட்டை வச்சு சொன்னார், பொட்டேட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு, மீட்டை வச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஐடியா வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஃப்ட் அண்ட் கூட்ஸோடைய டிமாண்ட் குறையாது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் குறையணும், குறையாமல் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம லெட்ஸ் கோ வித் தி லா. when price increases demand increases அப்படின்னு லால சொன்னதே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் நோட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துறப்போ ரெண்டுத்தையும் நான் சொன்னேன், பட் ரெண்டுத்தையும் சொல்றப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் இப்போ ஃபைனலாக வந்து ப்ரிலிம்ஸ் முன்னாடி வந்து லாவே ஃபாலோ பண்ணுங்க, ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறதே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ வெப் அண்ட் குட் கிஃப்ட் அண்ட் குட்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபீரியர் குட், பேண்ட் வேகன் எஃபெக்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ஃபீரியர் குட்ஸ் பார்த்துலாம். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸில் வந்து என்ன நடக்குது? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன்ஃபீரியர் குட்ஸ் அண்ட் நார்மல் குட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபீரியர் குட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் whose demand will fall if income of the consumer increases. ஒரு கன்சூமரோட இன்கம் அதிகமாகிறப்போ அந்த கூடோட டிமாண்ட் ஃபால் ஆகும். அதான் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ். ஏன்னா அந்த பர்சனோட இன்கம் அதிகமானதுனால சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வந்துடும். சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இந்த கூடை விட நான் பெட்டரான கூட்ஸை வாங்கிப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த கூடை நான் வாங்க மாட்டேன். எனக்கு கம்மி காசு இருக்கிறப்ப இந்த கூடு வாங்கினப்பா, இப்போ நான் பணக்காரன் ஆகிட்டேன், மில்லியனியர் ஆகிட்டேன், இப்போ அந்த கூடை என்னால் வாங்க முடியாது, அதே கூடை நான் இன்னும் காஸ்ட்லி ரேஞ்சில் இன்னும் பெட்டராக வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஐ சப்ஸ்டியூட் வித் தி good of a better quality or a better status. So inferior good are those good whose demand will fall. Like for example, when people become richer, they don't go in the public transport. பணம் இல்லாத, so public transport is the best example. நமக்கு பணம் கஷ்டம் இருக்கும்போது கம்மியாக இருக்கிறப்போ will use bus or metro or public transport. ஆனால் நமக்கு இன்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம காரில் தான் போவோம். ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இன்கம் ஹையான பீப்புள் வந்து they won't come and use the public transport. ஸோ இதை நான் நடத்துகிறப்போ எல்லாரும் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, சார் அப்போ வந்து இது வந்து எக்கனாமி ஃபுல்லாக நடக்குதா அப்படின்னா, எக்கனாமியில் இருக்க எல்லாருக்குலாம் இல்லை. எக்கனாமியில் இருக்க எல்லாருக்குமே இன்கம் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்காக வந்து பஸ் எல்லாம் வந்து கூட்டமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அந்த இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ஒரு கன்சூமரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். தட் ஒன் கன்சூமர் ஹூஸ் இன்கம் ரோஸ், யாரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சோ, இப்போ நான் அப்படி வச்சுக்கலாம், ஆதில் வச்சுக்கலாம். இப்போ என்ன மட்டும்தான் இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். நான் கம்மி சம்பாதியம் வச்சுட்டு இருக்கிறப்போ நான் ஸ்ப்ளெண்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ என்னோட சேலரி வந்து நான் $1 million $1 billion வந்தேன்னா நானும் ரோல்ஸ் ராய்ஸில் வருவேன். உங்களுக்கு புரியுதா? நான் ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். உங்கள் லாஜிக் புரியுதா? இப்போலாம் பண்ண மாட்டேன். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இப்போ the demand for splendor has fallen not for the economy, only for me. ஸோ இந்த இடத்துல இன்ஃபீரியர் கூடு பற்றி பார்க்கும்போது அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் நம்ம பார்க்குறோமே தவிர எக்கனாமி ஆஸ் அ ஹோல் பார்க்கல. வெப்லண்ட் கிஃப்ட்லாம் பார்க்குறப்போ எக்கனாமி ஆஸ் அ ஹோல் பார்க்குறோம். பட் இன்ஃபீரியர் கூடு பார்க்குறப்போ இண்டிவிஜுவலாக தான் பார்க்குறோம். சரியா? அந்த இண்டிவிஜுவலுக்கு டிமாண்ட் குறைஞ்சிச்சு, எனக்கு ஸ்ப்ளெண்டரோட டிமாண்ட் குறைஞ்சிச்சு. உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற விஷயம். எனக்கு இன்கம் கம்மியாக இருக்கிறப்போ நான் டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருந்தேன். இன்கம் கொஞ்சம் அதிகமானோன்னு ஸ்ப்ளெண்டருக்கு வந்துட்டேன். ஆனால் ரெண்டுமே வந்து இந்தியாவுடைய பெஸ்ட் மைலேஜ் வெஹிக்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ். இன்ஃபீரியர் குட்ஸ் வந்து இதுதான். இன்ஃபீரியர் குட்ஸோட கவுண்டர் பார்ட் வந்து நார்மல் குட்ஸ். நார்மல் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் ஹூஸ் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ் வென் இன்கம் இன்க்ரீசஸ். ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் அதிகமாச்சுன்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாகிடும். அதான் வந்து நார்மல் குட். இன்ஃபீரியர் குட்னா when income increases, demand will fall. So inferior good க்கு opposite தான் normal good. So don't get confused with all the other goods. inferior good ஐயும் normal good தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வெப்லண்ட் good, கிஃப்ட் good மட்டும் தான் பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ இது ரெண்டுத்தை மட்டும் பாருங்க, இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ இது ரெண்டுத்தை மட்டும் பாருங்க. ஸோ நீங்கள் நார்மல் கூடையும் இதையும் அதையும் அது கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இன்ஃபீரியர் கூடுக்கு இன்கம் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் வில் ஃபால், நார்மல் கூடுக்கு இன்கம் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதான் வந்து நார்மல் கூடு. சரியா? ஸோ இதான் வந்து இதில் நம்ம பார்க்கக்கூடியது. இதுக்கப்புறம் வந்து பேண்ட் வேகன் எஃபெக்ட். இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா,
ஆட்டு மந்தை தனம் அப்படிங்கிறது தான் பேண்ட் வேகன் எஃபெக்ட். நம்ம தமிழில் வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷில் பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறது தான் பேண்ட் வேகன் எஃபெக்ட். நான் இன்ஃபீரியர் குட் இதை பற்றிலாம் படிக்கிறப்போ இது ஒரு வார்த்தை இருந்துச்சு, சரி இதையும் ஒன்று சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். சரியா? அந்த விக்கிபீடியா பேஜில் இதுவும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதுக்கு ஒரு தனி விக்கிபீடியா பேஜே இருக்குது. ஸோ அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறப்போ சரி இந்த வார்த்தையும் சொல்லிடலாம். பேண்ட் வேகன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நிறைய பேர் பண்ணுறாங்கிறதால நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பேண்ட் வேகன் எஃபெக்ட். ஓகே, எல்லாரும் போயிட்டு இந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்க, நம்மளும் அதை எடுத்துடலாம் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் பேண்ட் வேகன் எஃபெக்ட். எனக்கு என்ன ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ லாஜிக் புரியுதா? ஸோ அதுதான் வந்து நம்ம we have to do. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி குட் அண்ட் சப்ஸ்டியூட் குட்ஸ் தான் வந்து ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ காம்ப்ளிமெண்டரி குட்னா என்ன, சப்ஸ்டியூட் குட்னா என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வெல்கோ. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், குட் 1 குட் 2. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி. ஸோ காம்ப்ளிமெண்டரி கூட பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூடையும் சேர்ந்து தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஓகே, ஷூ அண்ட் சாக்ஸ். நம்ம சாக்ஸை தனியாக யூஸ் பண்ண மாட்டோம், ஷூவோட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். குளிர் காலத்தில் நீ சாக்ஸ் போடுவேன் அப்படிங்கிறது இப்போ பேச வேணாம். சரியா? குளிர் காலத்தில் வெறும் சாக்ஸ் தான் நான் போட்டுப்பேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஷூ சாக்ஸை நம்ம ஒன்றா கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இப்போது ஷூவோட ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா ஷூவோட டிமாண்ட் குறையுமா? ஸோ ஷூவோட ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னா ஷூவோட டிமாண்ட் குறையுது. ஷூவோட டிமாண்ட் குறையிறப்போ அதோட காம்ப்ளிமெண்ட்ரியான சாக்ஸோட டிமாண்டும் குறையும். ஏன்னா ஷூவோட விலை ஏறிடுச்சு, அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஷூ யாரும் போடல, அதனால ஷூவோட டிமாண்ட் குறைஞ்சிச்சு. ஷூவோட டிமாண்ட் குறைஞ்சதுனால அது ஷூவோட டிமாண்ட் மட்டும் குறைக்கல, சாக்ஸோட டிமாண்டே குறைச்சிருச்சு. ஸோ ஷூ மக்கள் யாருமே வாங்கல அப்படின்னா யாராவது சாக்ஸ் செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ சாக்ஸோட டிமாண்டும் குறையும். ஸோ காம்ப்ளிமெண்டரி குரூப்பில் when a price of a good increases, the demand of its complementary will fall. இதான் வந்து லாஜிக். இதான் வந்து பிலிம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்டிருந்தாங்க. which of the following for which of the following goods the demand will increase. இதான் வந்து கொஸ்டின். ஸோ அதில் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் கொஸ்டின் தான், கொஞ்சம் ஒரு மாதிரியா ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் குட் வருவோம். ஷூக்கு சப்ஸ்டியூட் என்ன? சாண்டல், கிராக்ஸ், சாண்டல்ஸ், இதெல்லாம் வந்து ஷூவோட சப்ஸ்டியூட். இப்போ வந்து ஷூவோட விலை ஏறிடுச்சு, அதனால ஷூ வேணாம் அப்படின்ட்டு மக்கள்லாம் சாண்டல்ஸ்க்கு மாறிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ். இப்போ எப்படி வச்சுக்கலாம், இப்போ வந்து இருங்க இங்கே சாண்டல்ஸ்ன்னு போட வேணாம், இங்கே ஷூன்னு வச்சுப்போம். ஷூக்கு வச்சே நான் சொல்கிறேன். இப்போ ஷூ இருக்கு, இப்போ ஷூவோட ப்ரைஸ் ஏறுது. ஷூவோட ப்ரைஸ் ஏறிச்சுன்னா ஷூவோட டிமாண்ட் குறையும். ஸோ ஷூவோட டிமாண்ட் குறைஞ்சதுனால சாண்டல்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து சப்ஸ்டியூட் குட்ஸ். சப்ஸ்டியூட் குட்ஸில் இந்த பொருள் ஷூவோட பொருள் ஏறிட்டதுனால ஷூவோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு, மக்கள்லாம் வந்து சாண்டலுக்கு மாறிட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் குட்ஸில் when a price of a good increases, the demand for its substitute will increase, but the demand for its complementary will fall. So when a price of a good வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரியோட டிமாண்ட் வந்து it will fall, ஆனால் அதோடைய சப்ஸ்டியூட்டோட டிமாண்ட் வந்து it will rise. ஸோ ஷூவோட விலை ஏறிச்சுன்னா சாக்ஸோட டிமாண்ட் குறைஞ்சிரும், ஆனால் சாண்டலோட டிமாண்ட் அதிகமாயிடும். ஷூக்கு சாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி குட், ஆனால் சாண்டலுங்கிறது சப்ஸ்டியூட் குட்ஸ். ஷூக்கு இல்லைனா சாண்டல் அப்படின்னு. சரியா? ரெண்டுத்தையும் ஒன்றா போட மாட்டோம். ரன்வீர் சிங் வேணால் போடுவார், பட் மற்றவங்களாம் யாரும் போட மாட்டாங்க, நார்மலாக மூல லெவலில் இருக்கிறவங்க. ஸோ ரன்வீர் சிங்கை நான் கலாய்க்கல, இஸ் அ வெரி குட் இன் ஃபேஷன், ஐம் ஜஸ்ட் டெல்லிங். சரியா? ஸோ இதான் வந்து சப்ஸ்டியூட் குட் அண்ட் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். அது தீபிகா படுகோனோட பிரச்சனை, நம்ம அதை பற்றி பேசணும். ஸோ கிளியராக இது வரைக்கும் வெப் அண்ட் குட்ஸ், கிஃப்ட் அண்ட் குட்ஸ். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்துக்கலாம். இதை தாண்டி வேறு என்னென்ன குட்ஸ், உங்களுக்கு ஏதாவது குட்ஸ் வேணுமா? Intermediary goods are those goods whose role in the economy is not yet over. Still they can be transformed into any other goods. But final goods are those goods whose role in the economy is over. So no one is going to use. ஒரே good intermediate-ஆகவும் இருக்கலாம், ஃபைனலாகவும் இருக்கலாம். யார் கன்சியூம் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான். அதான் வந்து நான் டீ தூள் சொல்கிறேன். டீ தூளை நான் அது இன்டர்மீடியரி குட். ஸோ அவ்வளோதான் லாஜிக். ஏன்னா அவங்க இன்னும் அதை மாற்றி டீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதான் இன்டர்மீடியரி ஃபைனல் குட்ஸ்குள்ள வித்தியாசம். வேறு என்ன பப்ளிக் குட், ப்ரைவேட் குட் இருக்குது. பப்ளிக் குட்னா வந்து யூ கேனாட் எக்ஸ்க்ளூட் எனி ஒன் ஃப்ரம் கன்சம்ஷன் அண்ட் யூ கேனாட் ரிமூவ் எனி ஒன் ஃப்ரம் கன்சம்ஷன். ஸோ இட் இஸ் அவைலபிள் டு ஆல். ப்ரைவேட் குட்னா யூ கேன் ரிமூவ் எனி ஒன் ஃப்ரம் இட்ஸ் யூஸ். ஸோ இந்த பென் வந்து நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலாம். இதுதான் ப்ரைவேட் குட். ஐ கேன் எக்ஸ்க்ளூட் யூ ஆல் ஃப்ரம் யூசிங் திஸ் பென். ஸோ
ஸோ இதான் வந்து பப்ளிக் குட் ப்ரைவேட் குட். இந்த மாதிரி வந்து மெரிட் குட் டிமெரிட் குட் இருக்குது. மெரிட் குட்னா நல்ல குட்ஸ், டிமெரிட் குட்னா கெட்ட குட்ஸ். கெட்ட குட்ஸ்னா வந்து டொபாக்கோ, ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிமெரிட் குட்ஸில் வரும். இப்போ கோலே வந்து டிமெரிட் குட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதோடைய என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் இருக்கிறதுனால. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்குற முதல் டாபிக். ஸோ ரெண்டாவது டாபிக் வந்து பிஸ்னஸ் சைக்கிள் அண்ட் ஸ்டெப் டேக்கன். ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் தி லைக்லி ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் when an economy is facing recession அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, வாட் ஆர் தி லைக்லி ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் when an economy is facing recession அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. வாட் ஆர் தி லைக்லி ஸ்டெப்ஸ் கேட்குது when economy is facing depression or when economy is facing boom or when economy is facing expansion or when economy is facing slowdown. இதே பேட்டர்ன் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து குயிக்காக இந்த ஏரியா மட்டும் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஜிடிபி growth வந்து வச்சுக்கிறோம். ஸோ ஜிடிபி, ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து 4 ஸ்டேஜஸ், 2 ஸ்டேட் இருக்கு. 4 ஸ்டேஜஸ் வேறு, ஸ்டேட் வேறு. ஸ்டேஜஸ்னால் டிரான்சிஷனில் இருக்கும். ஒரு இதுலேருந்து இன்னொருலேருந்து மாறுறது தான் வந்து டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷனில் இருக்கிற 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேட்னா வந்து எண்ட் ரிசல்ட். ஸோ அதில் கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் இருக்கும். டிரான்சிஷன்னா வந்து மாறிட்டே இருக்கிறது. ஸ்டேட்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ 4 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன். இது புக்கில் இருக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு சொல்ல, கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன். எக்ஸ்பான்ஷன் ப்ளூ எல்லாருக்கும் வீடியோவில் தெரியுமா? ஸோ எக்ஸ்பான்ஷன், இதுக்கு பேர் ஸ்லோ டவுன், இதுக்கு பேர் ரிசெஷன், இதுக்கு பேர் என்னது, ரெக்கவரி. ரெக்கவரிக்கு அப்புறம் திரும்ப இட் வில் கோ டு எக்ஸ்பான்ஷன். இதான் வந்து 4 டிரான்சிஷன் ஸ்டேஜஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ எக்கானமியில் ஜிடிபி growth வந்து எப்படி மாறுச்சு? ஜிடிபி growth ஏறிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பான்ஷன். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஜிடிபி growth அதிகமாச்சுன்னா அது எக்ஸ்பான்ஷன். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஜிடிபி growth குறைஞ்சிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்லோ டவுன். பேஸ் இயரோட வேல்யூவை விட குறைஞ்சிருது, இல்லை 0 விட கீழே போச்சுன்னா. இப்போ ஜிடிபி growth ரேட் வந்து 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. இப்போ திடீர்னு அது திரும்ப 7 ஆகுது, 6 ஆகுது, 5% ஆகுது. ஸோ ஜிடிபி growth ரேட் 5, போன வருஷம் 6 இருந்துச்சு, இந்த வருஷம் 5 ஆகுது, அடுத்த வருஷம் வந்து 4 ஆகுது அப்படின்னா இதுக்கு தான் ஸ்லோ டவுன். எக்கனாமியோட growth ரேட் வந்து ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறது ஸ்லோ டவுன். ரிசெஷன்னா என்ன அப்படின்னா அது நெகட்டிவ்ல போகும். -2, -4 அப்படின்னு மைனஸ்ல ஜிடிபி growth ரேட் போகும்போது தான் அது ரிசெஷன் அப்படின்னு சொல்றோம். when there is negative GDP growth rate for 2 consecutive quarters, it is considered to be recession according to the overall understood global economics. ஸோ இப்போ வந்து நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி தான். பைக்கோட ஸ்பீட் வந்து 30ல் ஓட்டுவீங்க, 40ல் ஓட்டுவீங்க, 50ல் ஓட்டுறீங்க, 60ல் ஓட்டுறீங்க. அதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஷன். இப்போ டக்குன்னு வந்து யாரோ ஒருத்தர் ரோட்டில் வராருன்னு ஒன்று நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆக்சலரேட்டர் விட்டுறோம். ஆக்சலரேட்டர் விட்டோன்னு என்ன ஆகுது, திரும்ப 60லேருந்து 50 ஆகுது, 40 ஆகுது, 30 ஆகுதுல, அதுக்கு தான் ஸ்லோ டவுன். ஸோ பைக் வந்து நின்று ரிவர்ஸில் போச்சுன்னா தான் ரிசெஷன். ரிசெஷன்னா என்ன அப்படின்னா பைக்கோட ஸ்பீடு குறையறது இல்லை, அதுக்கு பேர் ஸ்லோ டவுன் தான். பைக் வந்து நின்று முன்னாடி போகாமல் பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் வந்து ரிசெஷன். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமி வந்து நெகட்டிவ்ல போகுது. ஸோ இந்தியா ரீசெண்டாக எப்போ ரிசெஷனில் போச்சு, பேண்டமிக் அப்போ போச்சு. பேண்டமிக் அப்போ நம்மளோட ஜிடிபி growth rate -6.6% போச்சு. அப்போ நான் நடத்துகிறப்போ -7.5 சொன்னேன். இப்போ அட்ஜஸ்டட் வேல்யூவில் 6.6 தான். ஸோ -6.6ல் போச்சு. திரும்ப வந்து எக்கனாமி வந்து -6, -5, -4, -3, -2 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்கவரி. திரும்ப பாசிட்டிவ் போச்சுன்னா அது எக்ஸ்பென்ஷன். ஸோ இதான் வந்து 4 ஸ்டேஜஸ். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருப்போம். இந்த ஸ்லோ டவுன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் டெக்ஸ்ட் புக்ஸில் பெருசாக இருக்காது. இது எப்போ வந்து பெருசாக பேசப்பட ஆரம்பிச்சுன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 அப்புறமா தான். நம்ம இந்தியன் எக்கனாமி ஒரு பெரிய ஸ்லோ டவுன் வந்து 2017, 18, 19 இந்த 2 வருஷமும் ஃபேஸ் பண்ணிச்சு. ஸோ அதனால் அது வரைக்கும் நல்ல ஜிடிபி growth ரேட்ல இந்த எக்கானமி 2018லையும் 2019லையும் ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுதான் 2020ல் ரிசெஷன் கொண்டு போயிடுச்சு. பேண்டமிக் அது ஒரு ட்ரிகர். ஸோ அதுக்கப்புறம் ரிகவரியில் வந்து நம்ம திரும்ப வந்துட்டோம். அப்படி ரிகவரி தான் வந்து நமக்கு என்ன ரெக்கவரியாக இருந்தது, இப்படி கீழே போனது டக்குன்னு மேலே வந்து வி ஷேப் ரெக்கவரியாக இருந்துச்சு. எக்கனாமிக் சர்வே படி அதுக்கு பேர் வி ஷேப் ரெக்கவரி, எடிட்டோரியல்ஸ் படி அது கே ஷேப் ரெக்கவரி. சரியா? ஸோ அதனால் வந்து ரெண்டுத்துக்கும் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன் வி ஷேப் ரெக்கவரி, ஏன் இல்லை. சரி, ஆல்ரெடி மெயின்ஸ் கொஸ்டினே கேட்டாச்சு, வெதர் இட் இஸ் வி ஷேப் ரெக்கவரி ஆர் நாட். எஸ் இட் இஸ் வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட் எழுதிட்டு ஹவெவர் ஸ்டில் த ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கே ஷேப் ரெக்கவரிக்கான 2 எக்ஸாம்பிள் போட்டு ஒரு கிராஃபை போட்டு அதை முடிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? கே ஷேப் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எக்கனாமிக் சர்வேல வீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட ஐடியா
வந்து வி தான். சரியா? ஸோ என்ன நடந்து உண்மையாக நடக்குதுங்கிறது கவலை இல்லை. எக்கனாமிக் சர்வேல சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ விங்கிறத ஆன்சர் எழுதுவோம். ஹவவர்னு சொல்லி அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டு எழுதிட்டு கன்க்ளூட் பண்ணிப்போம். ஹவவர் இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் growth இருக்கணும் அப்படின்னு தான் அதை வந்து யூ ஷுட் ஹவ் அப்ரோச். ஸோ இதான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து என் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்கானமி ஒரே ஜிடிபி growth ரேட்டில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்துக்குன்னா அதை தான் வந்து நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். பூம். இங்கே வந்து டிப்ரெஷன். பூமும் டிப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஜிடிபி growth ரேட்டில் அது கண்டினியூஸாக இருக்கும். இப்போ 8னா 8 வந்து 2 வருஷமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்படி கண்டினியூஸாக வந்து 8 வந்து 2-3 வருஷம், ஒரு 3-4 வருஷம் கண்டினியூஸாக 8 இருக்கும். ஸோ அப்படி இருந்துகிட்டே போச்சுன்னா அதுதான் பூம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து ரிசெஷன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த -6 அப்படி வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ரெஷன். நமக்கு -6 வந்து 2020க்கு போச்சு, 2021லேயே நம்ம 9க்கு வந்துட்டோம், அடுத்த வருஷமே ரெக்கவரி ஆகிட்டோம். அதான் வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். பட் அது ரெக்கவரி ஆகாமல் 22, 23, 24 வரைக்கும் மைனஸ்லேயே இருந்துகிட்டு இருந்ததுன்னா அதுதான் டிப்ரெஷன். ஓகே? ஸோ பூமும் டிப்ரெஷனும் வந்து கண்டினியூஸாக ஒரு சில இயர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் மிச்சதெல்லாம் எக்ஸ்பான்ஷன் ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு எக்கானமி வந்து எக்ஸ்பான்ஷன்லையும் ஸ்லோ டவுன்லையும் ரேர் கண்டிஷன்ஸில் ரிசெஷனுக்கு தான் போகும். டிப்ரெஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ரூல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் தி பிகாஸ் ஆஃப் தி வெரி குட் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ். நம்ம பேசல் நார்ம்ஸ்லாம் கொண்டு வந்து, அதே மாதிரி 2008 கிரைசிஸ்க்கு அப்புறமா குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர்கனைசேஷன் FSO அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு FSDB அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம் 2009ல். 2008ல் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவலே ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் ஆரம்பித்து அந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து G20 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பித்ததுனால டிப்ரெஷனுக்குலாம் போகாது, மேக்ஸிமம் ரிசெஷனுக்கே போகாது. ஆனால் ரிசெஷன் இந்த வாட்டி போனதுக்கு காரணம் பேண்டமிக். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அதான் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. ஸோ எக்கானமி வந்து பொதுவாக வந்து அதோட ஜிடிபி growth ரேட் ஸ்லோ டவுன்லேயோ இல்லை ரிசெஷன்லேயோ இருக்குது அப்படின்னா பொதுவாக என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க? எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஆர் சீப் மணி பாலிசி. ஸோ எக்கானமி வந்து ஸ்லோ டவுன்லேயோ இல்லை ரிசெஷன்லேயோ இருக்குது அப்படின்னா எக்ஸ்பான்ஷனரி ஆர் சீப் மணி பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே? ஸோ டிப்ரெஷனில் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பான்ஷனரி சீப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து எக்கானமி வந்து எக்ஸ்பான்ஷன் அண்ட் பூமில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து டைட் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இப்போ எக்கனாமி ஸ்லோ டவுனில் இருக்கிறப்போ அந்த எக்கனாமி திரும்ப வந்து ஜிடிபி growth ரேட்டை ஆக்சிலேட் பண்ணணும், இல்லை ரிசெஷனில் இருக்க திரும்ப வந்து ரெக்கவரியை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சீப் மணி பாலிசி. ஸோ இப்போ நம்ம 2 பாலிசியும் பார்த்துடலாம். சீப்பு, டைட்டு, ரெண்டுமே என்ன? ஸோ சீப்புக்கு இன்னொரு பேர் தான் எக்ஸ்பான்ஷனரி, டைட்டுக்கு இன்னொரு பேர் கான்ட்ராக்ஷனரி. ஸோ சீப் மணி பாலிசியில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட் வந்து RBI என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். RBI வந்து ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தும், ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும், CRR SLR கம்மி பண்ணும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் என்ன பண்ணுவாங்க? இங்கே போட்டுடலாம். ஸோ சீப்பில் RBI வந்து என்ன பண்ணுறாங்க? ரெப்போ குறைப்பாங்க, CRR SLR குறைப்பாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் they will buy government securities. பைனா என்ன? they will buy government security and give money, pump in money. ஏன்னா எக்கனாமி ரிசெஷனில் இருக்குது இல்லை ஸ்லோ டவுனில் இருக்குன்னா நிறைய மணி சப்ளை அதிகப்படுத்தி அது ரெக்கவரி கொண்டு வரணும். ஸோ நிறைய மணி சப்ளை அதிகப்படுத்தா தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால they will pump in the money. ஸோ அதனால் they will do buy operation. ஸோ இது வந்து RBI பண்ணுது. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்மெண்டோட சீப் மணியில் என்ன இருக்கும்? கவர்மெண்ட் will increase the expenditure and borrowings. கவர்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் பண்ணுவாங்க, பாரோயிங் அதிகம் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்? ஃபிஸ்கல் டெபிசிட்டும் அதிகமாகும். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு செலவு பண்ணுவாங்க. பேண்டமிக்ல என்ன பண்ணாங்க? ரிசெஷன் போகிறப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் 9க்கு போயிடுச்சு. 3 FRBMல இருக்கணும்னு சொன்ன அந்த 3 இருக்கு. ஆனால் நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் 9க்கு போச்சு. 9க்கு போனால் போகுது, எக்கனாமி ரெக்கவர் பண்ணும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை. ஐ வில் பாரோ மோர், ஐ வில் ஸ்பெண்ட் மோர். இதான் வந்து கவர்மெண்ட் வில் டூ. டாக்ஸஸ் என்ன பண்ணுவாங்க? they will reduce the direct taxes. நான் டைரக்ட் டாக்ஸஸ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஜிஎஸ்டிக்குள்ளே போல. டைரக்ட் டாக்ஸஸை குறைப்பாங்க. டைரக்ட் டாக்ஸஸ் தான் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸை குறைக்கிறது மூலமாக மக்கள் கையில் மோர் டிஸ்போசபிள் இன்கம் வச்சிருப்பாங்க. ஸோ டிஸ்போசபிள் இன்கமோட ஃபார்முலா என்ன? பர்சனல் இன்கம் மைனஸ் டாக்ஸஸ். ஸோ அப்போ நம்ம டாக்ஸஸை குறைச்சிட்டா என்ன ஆகும்?
டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும். பீப்புள் வில் ஹாவ் மோர் மணி இன் தேர் ஹேண்ட்ஸ் டு ஸ்பெண்ட். ஸோ பர்சனல் இன்கம்னா அவங்க வர சம்பளத்தில் டாக்ஸஸ் வந்து நம்ம கையை மீறி போயிடுது. நம்மளை கையை மீறி நம்மளை விட்டு போகிற நமக்காக செலவு பண்ணாமல் நம்ம கையை மீறி போகிற செலவு எது அப்படின்னு பார்த்தா டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் தான். அது நமக்காக பண்ணிக்கல, அதனால ஒரு பயனும் இல்லை. அதனால நமக்கு எதுவும் டைரக்டான பயணங்க ஆச்சு, நாட்டுக்கு பயணம் தான் டாக்ஸஸ். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதை பண்ணணும்னு இன்டென்ட் பண்ணல, பட் அதனால கையை விட்டு போகுது. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுது, டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஃபாலிங் இஃப் டாக்ஸஸ் ஆர் ஹை. ஸோ டாக்ஸஸை குறைச்சோன்னா டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகிடும். ஸோ அதனால தே வில் ரெடியூஸ் தி டைரக்ட் டாக்ஸஸ். சரியா? இப்போ நம்ம டைட்னா என்னன்னு பார்ப்போம். டைட்னா கான்ட்ராக்ஷனரி. ஸோ இதில் ஆர்பிஐ என்ன பண்ணும், இதோட ஆப்போசிட் பண்ணும். ஸோ ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சிஆர்ஆரை எஸ்எல்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் செல் ஆப்ரேஷன், கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விற்று பணத்தை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ டைட் மணி பாலிசியில் எக்கானமி ஆல்ரெடி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, ஜிடிபி growth rate ஹையாக இருக்குது, இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது. ஸோ அப்படி இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது, ஜிடிபி growth rate ஹையாக இருக்குது அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணுவோம், நான் என்னோட மணி சப்ளையை குறைக்கணும். ஸோ மணி சப்ளையை குறைக்கணும் அப்படின்னா ஐ வில் அப்சார்ப் தி மணி. ஸோ மணி அப்சார்ப் பண்ணுறதுக்கு நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி விற்றுருவேன். ஸோ வென் ஐ செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஐ கேன் கெட் மணி ஃப்ரம் தி பேங்க்ஸ். ஸோ பேங்க் வந்து லோன்ஸ் கொடுத்துருந்த பணத்தை இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் செல் ஆப்ரேஷன். ஸோ இப்படி செல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வில் ரெடியூஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர், தே வில் ரெடியூஸ் தி borrowings and they will increase the direct taxes. இதான் வந்து டைட் மணி பாலிசியில் கவர்மெண்ட் பண்ணுறது. ஸோ ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் என்ன வரும்னா, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை ஆர்பிஐ, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட், ஸ்டெப்ஸ் டேக்கன் பை ஆர்பிஐ, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் அப்படிங்கிறத இந்த 4 தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரிசெஷனா இதுவா, இப்போ வந்து எப்போல்லாம் சீப் மணி பாலிசி இருக்கும், ஸ்லோ டவுனில் இருக்கும், ரிசெஷனில் இருக்கும். டிப்ரெஷன் நம்ம விட்டுருவோம், ரிசெஷனுக்கு தான் டிப்ரெஷனுக்கு ஒன்று தான். டைட் மணி பாலிசி எப்போ வரும், எக்ஸ்பான்ஷனாக இருக்கும் போதோ இல்லை பூம் டைம்லையோ டைட் மணி பாலிசி இருக்கும். ரெக்கவரி அப்போ கூட டைட் மணி பாலிசி இருக்காது. ரெக்கவரி அப்போ ஸ்டில் வி ஆர் இன் நெகட்டிவ். ஸோ அப்போ ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கிறப்போ என்ன பாலிசி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெக்கவரி அப்பையும் சீப் மணி பாலிசி தான் இருக்கும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். எக்கனாமி ஜிடிபி growth நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னாலும் சீப் மணி பாலிசி தான் இருக்கும். அது எக்ஸ்பான்ஷனாக பாசிட்டிவ் சைடில் போன பிறகு தான் டைட் வரும். சரியா? So இதுதான் வந்து the difference you have to understand. So what is the step taken by RBI when economy is in recession? Economy is in recession na RBI வந்து cheap money policy. So they will do all these things. What is the steps taken by RBI during recession அப்படின்னா, இது ஸ்லோ டவுன் அப்படின்னா திரும்ப RBI இதெல்லாம் பண்ணும். ஸோ இதான் ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி ஏரியாவில் தான் கொஸ்டின் வரும். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஐ வில் டிஸ்கஸ் திஸ். ஸோ உங்கள் ஜிடிபி growth இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு ரிலேஷன் புரியுதுல? ஜிடிபி growth ஹையாக இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும், ஜிடிபி growth கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை காஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ரீசனே ஜிடிபி growth தான். ஜிடிபி growth தான் இன்ஃப்ளேஷனே உருவாக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஜிடிபி growth ரேட்டை நோக்கி தான் நம்ம டெவலப்மெண்ட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஜிடிபி growth ரேட்டோட பை ப்ராடக்ட் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால தான் எப்பவுமே இன்ஃப்ளேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது ஜீரோ ஆக்க முடியாது. இன்ஃப்ளேஷன் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதோட மீனிங் ஜிடிபி growth ரேட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் எப்பவுமே எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அது ஜிடிபியால் உருவாக்கப்பட்ட ஒரு பை ப்ராடக்ட். நம்ம ஜிடிபி எப்பவுமே ஹையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்ஃப்ளேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்டு பேண்ட்வித்குள்ள தான் வச்சுக்க முடியுமே தவிர ஜீரோ ஆக்கக்கூடாது. ஸோ அதனால தான் 4ன்னு வச்சிருக்கோம். ஏன் 4% இன்ஃப்ளேஷன் தான் நல்லதுன்றோம். அதான் டீசெண்டாக மக்களை பாதிக்காத மாதிரியும் ஜிடிபியை பாதிக்காத மாதிரியும் இருக்கிற அந்த இது. அது 2க்கு கீழே போயிடுச்சுன்னா ஜிடிபியை பாதிச்சிடும், 6க்கு மேலே போயிடுச்சுன்னா மக்களை பாதிச்சிடும். ஸோ அதனால தான் அது வந்து 2 to 6க்குள்ள 4ல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர் ஆஃப் தி பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ கிளியரா? ஸோ இதில் நம்ம முதல் 2 ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சா? சீப் மணி டைட் மணி புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஸ்டாண்ட்ஸ் பார்ப்போம். மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற இந்த பாடி தான். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல எல்லாருக்கும்? ஏன் வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றுறோம், ஏன் ரெப்போ ரேட்டை குறைக்கிறோம்னு தெரிஞ்சிச்சுல? இப்போ கடைசியாக அந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ஆர்பிஐ கவர்னர் என்ன ரெப்போ ரேட் என்ன பண்ணார்? ஏப்ரலில் நடந்த மீட்டிங்கில் ரெப்போ ரேட் வாஸ் அன்சேஞ்ச், இட் வாஸ் கெப்ட் அட் 6.5. வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஹி செட்? withdrawal of accommodation stance அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸை தான் சொன்னார். ஸோ எப்போவுமே வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது எவ்ரி 2 months வந்து மீட் பண்ணுவாங்க. அதில் மொத்தம் 6 members இருக்காங்க. 3 members ஆர்பிஐலேருந்து, 3 members ஆர்பிஐ, 3 members வந்து கவர்மெண்ட். இந்த ஆர்பிஐ மெம்பர்ஸ் யார் யார்? 3 பேர். ஆர்பிஐ கவர்னர், ஆர்பிஐ டெப்டி கவர்னர் ஹூஸ் இன்சார்ஜ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, 3வது 1 member ஃப்ரம் ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக 1 member. ஸோ ஆர்பிஐயோட 3 ஆளுங்க. கவர்மெண்ட் வந்து 3 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க யாராக இருப்பாங்கன்னா எக்கனாமிக் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ எக்கனாமிக் ப்ரொஃபஸர்ஸ், எக்கனாமிக் டீச்சர்ஸ், எக்கனாமிக்கில் ரிசர்ச் பண்ணுவாங்க, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஃபார் தி டேர்ம் ஆஃப்
4 years. இவங்க வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இவங்க தான் எக்ஸ் அஃபிஷியோ. ஆர்பிஐயோட மெம்பர்ஸ் எல்லாருமே எக்ஸ் அஃபிஷியோ. கவர்மெண்டோட அப்பாயிண்டிஸ் வந்து 4 years term with no reappointment. இதான் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் படிக்கும்போது எல்லாத்துக்குமே யாருக்கு ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கு யாருக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். சரியா? அந்த ஃபேக்ட் வந்து யூ ஹவ் டு ரீட் இட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத ப்ரொவிஷன்ஸ் ஒரு சில ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன முக்கியமான சேஞ்ச் பண்ணாங்க அதில் அப்படின்னா, நான் பாலிட்டிக்குள்ள போகிறது தெரில. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனல் பாடினா நாங்கள் போயிட்டேன். என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய சேலரி அண்ட் அலவன்சஸ் வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இல்லை, அதை வந்து கேபினெட் செக்ரட்டரியாக மாற்றிட்டாங்க. ஓகே, ரிமூவல் வந்து ஸ்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான். அவரை ரிமூவ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஃபாலோ பண்ணுற அதே மெத்தட் தான். ஆனால் சேலரி அண்ட் அலவன்சஸ் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இட் இஸ் ஈக்குவல் டு கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்ட்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எல்லாம் படிப்பீங்க, அப்பாயின்மெண்ட் கமிட்டியில யார் இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் படிப்போம். பட் அந்த ஆக்ட்ல இருக்க இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நான் பிஆர்எஸ் எடுத்து பார்த்துருங்கன்னு சொல்றேன். ஸோ இவங்க வந்து எவ்ரி 4 years அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அண்ட் மானிட்டரி பாலிசியோடைய அந்த டார்கெட் வந்து இப்போதைக்கு நமக்கு 4 ± 2 இருக்கு. ஸோ இந்த டார்கெட் வந்து எவ்ரி 5 years வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட்டை 2016 ஃபிக்ஸ் பண்ணாங்க, 2021 கண்டினியூ பண்ணாங்க. 2021 2026 வரைக்கும் இந்த டார்கெட் ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எவ்ரி 5 years they will review. Who keeps this? So central government fixes the target in consultation with RBI. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இப்படி தான் RBI ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்கோம். RBI ஆக்டை வந்து நம்ம அமெண்ட் பண்ணோம். மானிட்டரி பாலிசி கமிட்டியை 2016 ஃபார்ம் பண்ணும்போது RBI ஆக்ட் அமெண்ட் பண்ணுறப்போ என்னன்னு போட்டிருக்கோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஃபிக்ஸ் தி இன்ஃப்ளேஷன் டார்கெட் இன் கன்சல்டேஷன் வித் RBI. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றி கொடுக்கலாம். நிறைய டெஸ்ட் சீரிஸ் அது கேட்டாங்க. ஸோ RBI will fix the target in consultation with government. இந்த 4% டார்கெட் யார் கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு RBI கிட்ட கன்சல்ட் பண்ணி. ஸோ அது எவ்ரி 5 years மாற்றுவாங்க. 16 ஃபர்ஸ்ட் செட் பண்ணாங்க, 21 திரும்ப இன்னொரு 5 years எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ரிவ்யூ வந்து 26 நடக்கும். 4 வச்சுக்கலாமா இல்லை 3 ஆக்கிக்கலாமா இல்லை 5 போகலாமா, அந்தந்த எக்கனாமிக் ஏற்ற மாதிரி தான். இந்த 4 அப்படிங்கிறது இந்தியா சென்ட்ரிக். இந்தியன் எக்கனாமியில் 4 இருந்தால் தான் ஜிடிபியும் பாதிக்காது மக்களையும் பாதிக்காது அப்படின்னு நம்ம 4 வச்சிருக்கோம். நம்ம எக்கனாமி இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அது நம்ம 5 வரைக்கும் கூட கொண்டு போகலாம், இல்லைனா அது வந்து 6 கூட கொண்டு போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து we have to review the target. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. 3 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலனா தான் அதுக்கு பேர் ஃபெயிலியர். மானிட்டரி பாலிசி ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா, 3 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து இன்ஃப்ளேஷன் 6க்கு மேலே இல்லை 2 கீழே இருந்தால் அதுக்கு பேர் ஃபெயிலியர். 3 ரிசெஷனுக்கு 2 தானே பார்க்குறோம். மானிட்டரி பாலிசி ஃபெயிலியருக்கு இந்த டார்கெட் வந்து 3 குவார்ட்டர்ஸ் வெளியே இருந்தால் தான் பார்ப்போம். 3 குவார்ட்டர்ஸ்னால் நமக்கு 9 months. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி எவ்ரி 2 months மீட் பண்ணி தே வில் பி டிசைடிங். ஸோ பிப்ரவரி, ஏப்ரல், இப்போ ஜூன், அடுத்த மீட்டிங் வந்து ஜூனில் நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்த மீட்டிங் ஆகஸ்ட்டில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஈவன் மந்த்ஸில் மீட்டிங் நடக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ அப்போ இந்த 6 பேர் மீட் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க, ஓட்டிங் போடுவாங்க. டெசிஷன் ஓட்டிங் எடுக்கிறப்போ 6 மெம்பர் இருக்கிறதுனால டை ஆகும். அப்படி டை ஆயிடுச்சுன்னா RBI கவர்னர்ஸ் ஹேவிங் தி கேஸ்டிங் ஓட். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன ஸ்டான்சஸ் இருக்குது, எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டை ஏற்ற போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ரேட்டில் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லிட்டு கூடவே ஸ்டான்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டான்சஸ் வந்து நிறைய பேர் வந்து நடத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, ஹாக்கிஷ், ரெண்டாவது வந்து டவ்விஷ், மூணாவது நியூட்ரல், withdrawal of accommodation. இதுதான் 5 முக்கியமான ஸ்டான்ஸ். இந்த ஸ்டான்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆர்பிஐயோட மூட் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லுது. நாங்கள் என்ன மூடில் இருக்கோம், நாங்கள் டைட் மணி மூடில் இருக்கோமா சீப் மணி மூடில் இருக்கோமா அப்படிங்கிற அந்த மூடை வந்து செட் பண்ணுறது தான் இந்த ஸ்டான்ஸ். இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து ஆர்பிஐ கொடுக்க பார்க்குது. யாருக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஏப்ரலில் மீட்டிங் நடந்துச்சு. ஏப்ரலில் வந்து ரெப்போ ரேட் இஸ் கெப்ட் அட் 6.5 அப்படின்னு சொன்னார், அன்சேஞ்ச் ரேட் 6.5 அண்ட் withdrawal of accommodation stance அப்படின்னு சொல்றாரு. ஸோ withdrawal of accommodation stance அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஆர்பிஐயோட மைண்ட் செட் வந்து டைட் மணி பாலிசியில் தான் இருக்காங்க. ஆனால் அடுத்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் எப்போ நடக்கும், ஜூன் மாதம் நடக்கிற மீட்டிங்கில் எய்தர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ நோ சேஞ்ச் ஆர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ரேட் ஹைக். நாங்கள் ஜூன் மாதம் மீட்டிங்கில் எய்தர் அதை 6.5 ஹைக் பண்ணுவோம், இல்லை நோ சேஞ்ச் வச்சுப்போம். அதுக்கு பேர் தான் withdrawal of accommodation. ஸோ இது இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ தட் இந்தியா மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகேப்பா, ஏன்னா திடீர்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றினா தான் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ முன்கூட்டியே இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஐடியாவோட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்காக தான் இந்த ஸ்டான்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஹாக்கிஷ் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க டைட் மணி மூடில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றுவாங்க அடுத்த மீட்டிங்கில்.
இப்போ இதுவே ஏப்ரலில் அவர் ஹாக்கிஷ்னு சொல்லியிருந்தாருன்னா ஜூனில் கண்டிப்பாக ஏற்றிருப்பார். அதுதான் ஹாக்கிஷோட மீனிங். டவ்விஷ், ஹாக்னா என்ன, பருந்து மாதிரி இப்படி ஷார்ப்பாக அப்படியே அட்டாக் பண்ணுறது. டவ்விஷ்னா வந்து புறா மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்கிறது. ஸோ இது வந்து சீப் மணி பாலிசி. இங்கே கண்டிப்பாக வந்து ரெப்போ ரேட்டை அவர் வந்து டவ்விஷ் அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. சரியா? அதுதான் வந்து டவ்விஷோட மீனிங். ஸோ அகாமடேட்டிவ்னா என்ன அப்படின்னா, அகாமடேட்டிவோட மீனிங் வந்து அகைன் இட் இஸ் சீப் மணி தான். சீப் மணி பாலிசினா என்ன அப்படின்னா, we are in the mindset of reducing the interest rate. பட் அடுத்த மீட்டிங்கில் வந்து we will either be no change or we will do a rate cut. நாங்கள் எய்தர் ரேட் கட் பண்ணுவோம், நாங்கள் வந்து சீப் மணியில் தான் மைண்ட் செட் எங்களுக்கு. நாங்கள் வந்து எக்கனாமியில் க்ரோத்தை தான் எய்ம் பண்ணுறோம். சீப் மணினா க்ரோத்தை எய்ம் பண்ணுறோம், டைட் மணினா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுதான் மைண்ட் செட். எங்கள் மைண்ட் செட் வந்து க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எங்கள் மைண்ட் செட். ஆனால் ரெப்போ ரேட்டை நாங்கள் மாற்றாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை நாங்கள் மாற்றாமல் நோ சேஞ்சில் வச்சிருப்போம், இல்லை கண்டிப்பாக ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது அகாமடேட்டிவ். வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன்னா டைட் மணி. எங்களோட மைண்ட் செட் வந்து டைட் மணி தான், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் அடுத்த மீட்டிங்கில் either it will be no change or it will be rate hike. இதான் வந்து withdrawal of accommodation. ஸோ withdrawal of accommodation சொல்லிட்டாங்கன்னா அடுத்த மீட்டிங்கில் either there will be no change or there will be increase அப்படிங்கிற அந்த மைண்ட். ஆனால் அவங்களோட மைண்ட் செட் வந்து டைட் மணி தான். ஸோ மைண்ட் செட்னா என்ன, டைட் மணினா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சீப் மணினா ஜிடிபி க்ரோத் ரேட்டை பூஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நான் இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லலை, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த நாடு வந்து நான் இன்ஃப்ளேஷனை பூஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாது, ஜிடிபியை பூஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜிடிபியை பூஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது அதிகமாக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ சீப் மணினா மை எய்ம் இஸ் ஜிடிபி growth, டைட் மணினா மை எய்ம் இஸ் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். ஸோ இதான் வந்து ஸ்டான்சஸ். வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? கேலிபரேட்டட் டைட்னிங். இது வந்து டைட் மணி தான், ஆனால் கேலிபரேட்டட் டைட்னிங். அப்படி பார்த்து அப்படி கேலிபரேட் பண்ணி மெல்லிஸாக நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக மாற்றலை. கேலிபரேஷன்னா என்ன, அது வந்து வெதர் இட் இஸ் அக்யூரேட் ஆர் நாட் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பும் பார்த்து முடிவு எடுக்கிறது. ஸோ கேலிபரேட்டட் டைட்னிங்னா withdrawal of accommodation இன்னொரு பேர் கேலிபரேட்டட் டைட்னிங். இப்போ நம்ம withdrawal of accommodation படிச்சிருப்போம், ஏன்னா ஆர்பிஐ கவர்னர் அதான் சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேலிபரேட்டட் டைட்னிங் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து தே வில் டூ தி வேர்ட் பிளேஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷமாக அவங்க கேள்வி கேட்காம வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எப்போ வேணால் கேள்வி கேட்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து we can expect all these questions. இது கிளியர் தானே? இப்போ அடுத்த ஜூன் மாதம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பட் அதுலேருந்து கொஸ்டின் வராது. எனக்கு என்னன்னா இப்போ வந்து பேண்டமிக்ல இருந்து, ஸோ எனக்கு பேண்டமிக்லாம் இல்லை, 2019 இருந்து 2022 வரைக்கும் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸில் தான் இருந்தாங்க. 2022 இந்த உக்ரைன் வார்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் withdrawal of accommodationல இருக்காங்க. இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு போர் அடிக்குது, எதையாவது புதுசாக சொல்லுங்கயா. திரும்ப அதே ஒரே withdrawal of accommodation சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் தானே எதாவது புதுசாக நடத்த முடியும். இது சொல்லவே மாட்டாங்க இந்த மூணுத்தை. ஸோ நியூட்ரல்லாம் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், எங்களுக்கே தெரியாது. ஸோ எக்கனாமியோட நிலைமை எங்களுக்கு தெரியாது, என்னென்னமோ நடக்குது. நாங்கள் நியூட்ரல்ப்பா, அடுத்த மீட்டிங்கில் ஏற்றுவோம், ஏற்றாமலையும் போவோம், நோ சேஞ்சும் வச்சுப்போம். ஸோ நியூட்ரல்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது ரெடி ஆகிக்கணும். ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெப்போ ரேட் இப்போ ஏன் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ மைண்ட் செட் கொடுக்குறோம், இது ஒரு நல்ல டவுட். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்காக நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெப்போ ரேட்டோட ஹைக் வந்து வெறும் ரெப்போ ரேட்டோட ஹைக் இல்லை, எக்கனாமியில் இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஹைக்கு, எனி இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ என்கிட்ட வந்து ஒரு முக்கியமாக எல்லாரும் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, சார் கொஸ்டினில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா நான் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுத்துக்கிறது, ரெப்போ ரேட் எடுத்துக்கிறதா, இல்லை டெபாசிட் ரேட் எடுத்துக்கிட்டா, இல்லை லெண்டிங் ரேட் எடுத்துக்கிறதா, இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரேட் எடுத்துக்கிறதா? ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து மைண்ட் செட்டில் என்ன வச்சுக்கோங்கன்னா ரெப்போ ரேட்டே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்னா எல்லாமே தான். ஏன்னா எவ்ரிதிங் will either increase together or decrease together, because everything is anchored by யாரு? ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் ஏறுச்சுன்னா டெபாசிட் ரேட்டும் ஏறும், லெண்டிங் ரேட்டும் ஏறும், கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரேட்டும் ஏறும். ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? டெபாசிட் ரேட்டும் குறையும், சேவிங்ஸ் ரேட்டும் குறையும், லெண்டிங் ரேட்டும் குறையும், கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரேட்டும் குறையும். ஸோ ரெப்போ ரேட் இஸ் ஆங்கர் ரேட். அது ஏறுச்சுன்னா எல்லாமே ஏறும், அது குறைஞ்சிச்சுன்னா எல்லாமே குறையும். அதனால கொஸ்டின் பேப்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டுங்கிற மைண்ட் செட் வச்சுக்கிட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலுங்கிற லாஜிக்லேயே அந்த கொஸ்டினை பாருங்க. ஏன்னா திஸ் இஸ் தி ஆங்கர் ரேட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆங்கர் ரேட்டை மாற்றுறது அப்படிங்கிறது எக்கனாமியோட என்டையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற்றுது இல்லை. அதனால தான் அதை வந்து சடன் ஷாக்காக கொடுக்காம இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி சடன் ஷாக் கொடுத்தா என்ன ஆகிடும், அது வந்து இட் வில் கிரியேட் டேண்ட்ரம்ஸ், டேப்பரிங் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
டேண்ட்ரம்னா என்ன தெரியும்ல, மூட் ஸ்விங்கில் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, அதான் வந்து டேண்ட்ரம்ஸ். ஸோ டேப்பரிங் டேண்ட்ரம் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து மாற்றுறப்போ எக்கனாமியில் டேண்ட்ரம்ஸ் வரும். ஸோ அதனால் அதை வந்து ஸ்மூத்தாக பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து மானிட்டரி பாலிசி ஸ்டான்சஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிளியரா? உங்களுக்கு மானிட்டரி பாலிசியில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் டச் பண்ணுமா? சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல ஆரம்பித்தா 2 நாள் ஆகும். பட் உங்களுக்கு அதில் ஏதாவது நான் சொல்லணும், சார் எனக்கு வந்து மானிட்டரி பாலிசியில் இது புரியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? மானிட்டரி பாலிசியில் உங்களுக்கு புரியாதது ஏதாவது இருக்கா? நீங்கள் தைரியமாக கேட்கலாங்க. ஒருத்தருக்கு டவுட்டாக இருந்தாலும் நான் நடத்துவேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு டவுட் இருந்து நீங்கள் கேட்கல அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான், சுற்றி இருக்கிறவங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. ஓகே, ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் தான் வில் பி ஹாப்பி. சரியா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி, க்ளோஸ்ட் எக்கனாமியில் ஜிடிபி ஜிவிஏ சேமாக இருக்குமா? அப்படியா? ஜிடிபி ஜிஎன்பி அப்படி வரீங்க. சரி, அது சொல்ல முடியாது. ஓப்பன் எக்கனாமியில் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ எடுக்கலாம். ஸோ அது பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தால் ஜிஎன்பி வந்து ஜிடிபியோட அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ எடுத்தால் ஜிடிபி வந்து ஜிஎன்பியோட கம்மியாக இருக்கும். இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 வருஷமாக நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ இந்தியாவுடைய ஜிஎன்பி ரொம்ப நாளாக ஜிடிபியோட கம்மியாக இருக்குது. ஜிபிஏ வந்து ரொம்ப நாளாகவே ஜிடிபியோட கம்மியாக இருக்குது. ஸோ இது கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஜிடிபி இஸ் ஹையர் தென் ஜிபிஏ. ஸோ ஜிபிஏ விட ஜிடிபி அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜிடிபி வந்து ஜிஎன்பியை விட அதிகமாக இருக்குது. பட் இது வந்து ரூல் இல்லை, லாஸ்ட் 2 வருஷமா. இது எது முடிவு பண்ண போகுதுன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்தியாவோட இது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஜிஎன்பி ஜிடிபியோட கம்மியாக இருக்க போகுது, இது பாசிட்டிவாக இருந்தால் ஜிஎன்பி ஜிடிபியோட அதிகமாக இருக்க போகுது. ஸோ இதுதான் அதை வந்து முடிவு பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ரூல். ஸோ வேறு ஏதாவது டாபிக் இருக்கா? மானிட்டரி பாலிசி, இன்ஃப்ளேஷனில் நேஷனல் இன்கம்லேருந்து கேள்வியே கேட்கறது இல்லைங்க. அதனால தான் நான் இதில் லிஸ்ட் பண்ணல. நேஷனல் இன்கம் தான் எப்பவுமே நடத்துவோம் முதல்ல, பட் அதுலேருந்து எதுவுமே கேட்கறது இல்லை. அப்படி இல்லாத ரொம்ப வருஷமாக கேட்காத தான் அடுத்த வருஷம் கேட்பாங்க. பட் அதுக்காக இப்போ நடத்துமானாமன்னு எனக்கே தெரியல. நீங்கள் சொன்னால் எந்த டாபிக் வேணாலும் I'll teach. நேஷனல் இன்கமில் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பேசிக் ப்ரைஸஸ்லாம் புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. நான் என்னோட அடுத்த கிளாஸுக்கு போகிறேன். உங்கள்கிட்ட கேட்டால் வேலைக்காவது. நான் அடுத்த இதுக்கு போகிறேன், முடிச்சுட்டு வந்து ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து நான் நேஷனல் இன்கமில் ஒரு சில டாபிக்ஸை டச் பண்ணிட்டு போகிறேன். அடுத்து நம்ம ஆர்பிஐ பார்க்க போகிறோம். ஆர்பிஐ பார்க்க போகிறோம். ஆர்பிஐக்கு எந்த ஸ்லைடு? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதை நான் குயிக்காக காட்டிடுறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் இன் 1935. எதனால் ஃபைன் பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா, பவுண்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது, இந்தியன் ருப்பி ஃபால் ஆகிட்டே இருந்தது. அது என்னதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இந்தியன் எக்கனாமி அஃபெக்ட் ஆகுதுன்னா அது இன்டெரக்டாக பிரிட்டிஷ் எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம ருப்பியை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்த உடனே அதுக்காக வி நீட் அ சென்ட்ரல் ரெகுலேட்டர் டு டேக் கேர் ஆஃப் தி பேங்க்ஸ் அண்ட் டு டேக் கேர் ஆஃப் தி கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ். அப்படிங்கிறதுனால வி ஸ்டார்டட் தி ஆர்பிஐ பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹில்டன் அண்ட் யங் கமிட்டி. ஸோ த ஹில்டன் அண்ட் யங் கமிஷன், அதுக்கு பேர் வந்து ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ். அந்த கமிஷன் பேர் வந்து இதுதான். ப்ரிலிம்ஸ்ல இதான் இருக்கும், ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் இருக்கும். நம்ம ஹில்டன் அண்ட் யங்னு படிச்சிருப்போம். ஸோ அதனால தான் கமிஷன்லாம் படிக்கிறப்போ அது யார் தலைவருங்கிற தலைவர் பேரையும் படிங்க, கமிஷனோடைய அஃபிஷியல் நேமையும் படிச்சிருங்க. ஏன்னா 2 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல வரலாம். சரியா?
ஸோ அதனால் வந்து ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் தான் வந்து தே ரெக்கமெண்டட் தி ஆர்பிஐ ஃபார்மேஷன். ஸோ அப்போ ஆர்பிஐ இவங்க வந்து ரெஃபர் பண்ணது தான் அம்பேத்கரோட ப்ராப்ளம் ஆஃப் தி ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த பேப்பர் வந்து அம்பேத்கர் வந்து இவட பப்ளிஷ்டு இன் எந்த யூனிவர்சிட்டின்னு மறந்துட்டேன், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி, அதில் வந்து அவர் டாக்டரேட் வாங்கியிருப்பாரு. அதில் தான் வந்து ருபியோட ப்ராப்ளம்ஸ் என்ன, பவுண்ட் கிட்ட எப்படி அது வீக்கன் அப் ஆகுது அப்படிங்கிறத அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் தே வுட் ஹவ் brought in this. ஸோ இதான் வந்து பேசிக் ஐடியா. 1934 ஆர்பிஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. பட் ஆர்பிஐ வாஸ் ஃபார்ம்ட் இன் 1935 April 1 தான் ஆர்பிஐ வாஸ் ஃபார்ம்டு. ஸோ 1937 வரைக்கும் அதோட கேபிட்டல் கல்கட்டாவில் இருந்தது. 37 தான் மும்பைக்கு மாறுச்சு. அதே மாதிரி வந்து 37 வரைக்கும் அது பர்மாவோடைய சென்ட்ரல் பேங்காக வந்துச்சு. ஓகே, அன்டில் 1947 வரைக்கும் அது பர்மாவோட சென்ட்ரல் பேங்காக வந்தது. 47க்கு அப்புறம் பர்மாக்கு தனியாக வந்துருச்சு. அதே மாதிரி 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சேர்ந்து இது சென்ட்ரல் பேங்காக இருந்தது. 48 தான் பாகிஸ்தானுக்கு தனியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவங்களோட சென்ட்ரல் பேங்க் உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து 1935 வந்துச்சு. 1949 இதை நேஷனலைஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஆர்பிஐ அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் பேங்க்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸும் பணம் போட்டு ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடியாக தான் அதை ஆரம்பிச்சாங்க. செல்ஃப் ரெகுலேட்டரி பாடினா அவங்களாம் பணத்தை போட்டு அவங்க ஒரு பாடி ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியாக இருந்தது வந்து 1949 கவர்மெண்ட் வந்து அதோட ஃபுல் ஷேர்ஸும் வாங்கி இட் இஸ் பிகேம் அ ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐ வாஸ் நேஷனலைஸ்ட் இன் 1949. ஏன்னா அது குரோனாலஜியில் கேட்கலாம். ஒரு 4 வருஷமாக குரோனாலஜி கேட்கறது இல்லை. ஆனால் யூபிஎஸ்சிக்கு வந்து 19 வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான டாபிக் வந்து குரோனாலஜி. 3 குரோனாலஜில இருந்திருக்கு ஒரு பேப்பர்ல, ஒரே பேப்பர்ல. அரேஞ்ச் தி ஃபாலோயிங், which of the following is earliest, which of the following is latest, arrange the following in chronological order அப்படிங்கிறது அவனோட ஃபேவரட். அதுல வந்து வெறும் மாடர்ன் இந்தியா வந்து 1947 நிக்காது. மாடர்ன் இந்தியா கண்டினியூஸ் ஸ்டில் எஸ்டர்டே. நேத்திக்கு வரைக்கும் மாடர்ன் இந்தியா தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்றது டெஃபினிஷன் அது வந்து சிங்க் ஆயிடுச்சு. நேத்திக்கு வரைக்கும் அது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி தான் அப்படின்னு சொல்றேன். இப்போ டிமானிட்டைசேஷனும் மாடர்ன் இந்தியா தான், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது மாடர்ன் இந்தியா தான் இது வரைக்கும். ஸோ பேண்டமிக் வந்தது மாடர்ன் இந்தியாவில் தான். ஸோ மாடர்ன் இந்தியா வந்து 47 நிற்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ 1949 வந்து அந்த மாதிரியான போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இப்போ வந்து குரோனாலஜியில் கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ ஒரு சேஞ்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2015 முன்னாடி வரைக்கும் குரோனாலஜி எல்லாம் வந்து 47 முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு தான் கேட்பாங்க. அது இந்த ஆகஸ்ட் ஆஃபர்லேருந்து சுதந்திரத்துக்கு வரைக்கும் இருக்கிற அந்த கடுப்பான அந்த 7 வருடங்கள் வச்சு கேட்பாங்க. எவ்வளோ வாட்டி படித்தாலும் மறந்து போயிடும். கிரிப்ஸ் மிஷன், கேபினெட் மிஷன் அது. ஆனால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 19 வரைக்கும் எப்படி கேட்டாங்க அப்படின்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நடந்த நேஷனலைசேஷன் ஆஃப் எஸ்பிஐ, நேஷனலைசேஷன் ஆஃப் ஏர் இந்தியா, அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஆர்ஆர்பி வாஸ் ஃபார்ம்டு 1975. ஸோ இந்த மாதிரி வந்து அதனால தான் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நேஷனலைஸ் இன் 1949. அப்புறம் 1969 என்ன பண்ணோம்? நம்ம ஒரு 14 பேங்க்கை வந்து நேஷனலைஸ் பண்ணோம். ப்ரைவேட்டாக இருக்கிற 14 பேங்க்கை நேஷனலைஸ் பண்ணோம். 1980 என்ன பண்ணோம்? இன்னொரு 10 பேங்க்கை வந்து நேஷனலைஸ் பண்ணோம். அவங்க எமர்ஜென்சி முடிச்சு திரும்ப கம்பேக் கொடுக்குறப்போ இன்னொரு 10 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் வந்து வி நேஷனலைஸ் திஸ் மெனி பேங்க்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இயர்ஸ். 69 14 பேங்க்ஸ், 80 10 பேங்க்ஸ். சரியா? இதுதான் வந்து பிரீஃபான நம்பர்ஸ் டு ரிமெம்பர். chronology questions if at all they are asking. இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட். அப்புறம் 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வந்தோம். ஆர்பிஐ ஆக்டுக்கும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆர்பிஐ ஆக்டில் ஆர்பிஐ உடைய ஸ்ட்ரக்சரு, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதில் ஆர்பிஐ சார்ந்த விஷயம் தான் ஆர்பிஐ ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இஸ் அன் ஆக்ட் விச் இஸ் யூஸ்டு டு ரெகுலேட் தி பேங்க்ஸ். வெறும் பேங்கை ரெகுலேட் பண்ணுறது தான் ஆர்பிஐயோட வேலை இல்லை. ஆர்பிஐக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஆர்பிஐயோட எல்லா வேலைகளையும் பற்றி பேசுறது ஆர்பிஐ ஆக்ட். பேங்க் ரெகுலேஷன் மட்டும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசுறது தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்க் எப்படி ரெகுலேட் பண்ணணும், ஒரு பேங்க் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு பேங்க் எப்படி லைசன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கேபிட்டல் அவங்க வச்சிருக்கணும், அவங்க எவ்வளோ எஸ்எல்ஆர் வச்சிருக்கணும். ஏன்னா சிஆர்ஆர் பற்றின மென்ஷன் வந்து ஆர்பிஐ ஆக்டில் இருக்கும். எஸ்எல்ஆர் பற்றின மென்ஷன் தான் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ என்ன அது எல்லாமே இதுக்கெல்லாம் வரும். ப்ராம் கரெக்டிவ் ஆக்ஷனு, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அது 1949 வருது. ஸோ கொஸ்டின் கேட்குறப்போ இது ஆர்பிஐ ஆக்டில் இருக்கா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இருக்கா அப்படிங்கிற அந்த டிஸ்டிங்ஷன் வச்சு நீங்கள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்லையோ இல்லை நோட்ஸ்லையோ பார்க்குறப்போ அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். பட் அது என்ன ஆக்ட்டுங்கிறத நம்ம ஓவர்சி பண்ணிடுவோம். இப்போ கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கான்ஸ்டியூஷனில் இருக்கா, ஆர்பிஐ ஆக்டில் இருக்கா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இருக்கா அப்படிங்கிறது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து 1961 வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து we launched in 1968. ஒரு நிமிஷம். ஓகே. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் எது கொண்டு வந்தோம்? அப் டு 5 lakhs வரைக்கும் நம்மளுடைய டெபாசிட்ஸை இன்ஷூர் பண்ணுறதுக்காக டெபாசிட் இன்சூரன்ஸ். ஸோ எவ்ரி பேங்க் அவங்களுக்கு ஒரு டெபாசிட்ஸ் வருது அப்படின்னா ஃபார் எவ்ரி 100 rupees டெபாசிட்ஸ் தே ஹாவ் டு புட் 18 பைசே. அவங்க வந்து 18 பைசா வந்து ஃபார் எவ்ரி 100 rupees, நாட் ஃபார் 1 rupee, எவ்ரி 100 rupee டெபாசிட் அவங்க ரிசீவ் பண்ணும்போது 18 பைசா வந்து தே ஹாவ் டு பே ஆஸ் ப்ரீமியம் டு டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ தட் நாளைக்கு பேங்க்ல வந்து ஒரு இன்சால்வன்சி பேங்க்கு ஆயிடுச்சு அப்படின்னா, பேங்கே பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ எல்லா டெபாசிட்டர்ஸ்க்கும் 5 lakhs வந்து கேரண்டி பண்ணுறது தான் டெபாசிட் இன்சூரன்ஸ். கிரெடிட் கேரண்டி வரும், பேங்க் கொடுக்குற லோன்ஸ் எல்லாத்தையும் கேரண்டி பண்ணுறது. இந்த கிரெடிட் கேரண்டி வந்து எதுக்கெல்லாம் இருக்குது? முத்ரா லோன்ஸ்க்கு இருக்குது, கிசான் கிரெடிட் கார்டு லோன்ஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி எதுக்கெல்லாம் கிரெடிட் கேரண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கிரெடிட் கேரண்டி கொண்டு வந்தது தான் கார்பரேட் டெட். ஞாபகம் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தினேன். கார்பரேட் டெட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று, கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை நான் நடத்தியிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில். ஸோ கார்பரேட் செக்டருடைய பாண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணோம். அதுக்கு ஒரு 30,000 கோடி கிரெடிட் கேரண்டியை இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கார்பரேட்டோடைய பாண்டுக்கான டெட்டுக்கு. அது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நான் நடத்தியிருப்பேன், போய் பாருங்க. ஸோ இதான் வந்து கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட வேலை. ஸோ சென்ட்ரல் பேங்க், ஸோ அதுக்கப்புறம் வந்து 5th 5-year பிளான்லேருந்து தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற அந்த ரோல் வந்திருக்கும். ஸோ மானிட்டரி பாலிசி ஆல்சோ ஸ்டார்டட் பிகேமிங் அ பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ ஆர்பிஐயில் ஒரு பேசிக்கான விஷயங்கள் இதுதான். நெக்ஸ்ட் ஆர்பிஐயில் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐ வந்து ரொம்ப நாளாக வந்து கொஸ்டின் கேட்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இடம். அவங்க பேங்க்ஸ் போர்ட் பியூரோலேயே சுற்றிட்டு இருந்துறாங்க. ஸோ அதனால் சென்ட்ரல் போர்டு வந்து கேட்கல. ஆனால் சென்ட்ரல் போர்ட்லேருந்து டேரெக்டாக கேட்கலனாலும் செக்ஷன் 7 வச்சு கேட்டுட்டாங்க. செக்ஷன் 7 ஆஃப் ஆர்பிஐ ஆக்டில் ஆர்பிஐ கவர்னரோட பவரை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு 2020 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் சென்ட்ரல் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக டியூவில் இருக்குது. ஸோ ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டுனா யார்? எனி ஆர்கனைசேஷன் வில் ஹேவ் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு சேர்பர்சன் இருப்பார், ஒரு சிஇஓ இருப்பார், ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? சேர்பர்சனுங்கிறவர் சும்மா பிரசிடென்ட் மாதிரி, ஒரு நாமினல் ஹெட்டு சும்மா பார்த்துக்கிறதுக்கு. சிஇஓவும் மேனேஜிங் டைரக்டர் தான் வந்து மெயினாக கம்பெனியை வந்து லீட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சேர்பர்சனும் மேனேஜிங் டைரக்டர் ஒரே ஆளாக இருப்பாங்க. போர்டு இருக்கும். இந்த போர்டு வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஷேர் ஹோல்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக தான் ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கம்பெனி ரிலேட்டட் முடிவுகள் எது எடுத்தாலும் போர்டு தான் எடுக்கணும். அந்த கம்பெனி எடுக்கிற முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலை தான் சிஇஓது. ஸோ இது எல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறது தான் மேனேஜிங் டைரக்டரோட வேலை. ஸோ இப்படி தான் வந்து கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது. இப்போ நான் தான் கம்பெனியோட ஓனர் தான், நான் மட்டும் தான் எல்லா முடிவு எடுக்கணும்னு இல்லை. ஒன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட்குள்ளே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அது கம்பெனி ஆயிடுச்சு, ஒரு லெவலுக்கு மேலே த்ரெஷோல்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செட்டப் கொண்டு வரும். அதே மாதிரி தான் ஆர்பிஐக்கு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டோட காம்போசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐ கவர்னர், ரெண்டாவது 4 டெப்டி கவர்னர்ஸ், 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. மூணாவது 4 ரீஜனல் போர்ட்ஸ் இருக்குல்ல. ஆர்பிஐயோட ரீஜனல் போர்ட்ஸ் எங்கெங்க இருக்கு? சென்னை, பாம்பே, டெல்லி அண்ட் கல்கட்டா 4 இடத்துல ரீஜனல் போர்டு இருக்குது. நம்ம போர்டு வந்து பீச் கிட்ட இருக்கும், அந்த செக்ரட்டேரியட் பக்கத்தில். ஸோ இந்தியாவோடைய 4 ஏரியாலையும் அங்கே இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம், இப்போ சவுத் இந்தியாவோட எல்லா பேங்க்ஸையும் சென்னை போர்டு தான் பார்த்துக்கும், நார்த் இந்தியாவோட எல்லா பேங்க்ஸையும் டெல்லி போர்டு பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த ரீஜனுக்கான என்டையர் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி கோஆர்டினேட்டட் பை ஆர்பிஐ இன் மும்பை. ஸோ இப்படி தான் வந்து ஆர்பிஐயோட ஹைரார்கி இருக்கும். 4 ரீஜனல் போர்ட்ஸ் 4 சிட்டியில் இருக்குது. ஸோ அந்த 4 ரீஜனல் போர்ட்லேருந்து ஒரு மெம்பர் வருவாங்க. ஸோ மொத்தம் 4, மொத்தம் இது வரைக்கும் 9 ஆயிடுச்சா. அப்புறமா வந்து 10 members will be nominated by யார்? பை கவர்மெண்ட். ஸோ இந்த 10 மெம்பர்ஸும் வந்து எக்கனாமியை டோட்டலாக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 10 members who will be nominated. ஸோ எக்கனாமியோட எல்லா செக்டரும், பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி, ஃபினான்ஷியல், பேங்கிங், இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், எல்லா செக்டர்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு 10 முக்கியமான எக்கனாமிஸ்ட்டை உள்ளே போடுவாங்க. ஸோ அதான் வந்து 10 nominated members. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ ஆச்சு? 19 ஆயிடுச்சா. ஸோ கடைசியில் 2 பேர், 2 கவர்மெண்டோட செக்ரட்டரிஸ், 2 செக்ரட்டரிஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற அதோட செக்ரட்டரியும் மெம்பர்ஸ். ஸோ இவங்க 21 பேர் சேர்ந்தது தான் ஆர்பிஐயோடைய போர்டு.
கிளியரா? ஸோ 21 மெம்பர்ஸ் சேர்ந்தது தான் ஆர்பிஐயோட போர்டு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க தான் பட்ஜெட்டை கொண்டு வராங்க, அவங்க தான் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அதில் தான் இருக்காரு, அவங்க தான் வந்து இந்த என்டையர் பட்ஜெட்டிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் சர்வே அண்ட் அந்த மாதிரி ஒர்க், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட வேலை என்ன அப்படின்னா, அவங்களோட வேலை தான் பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, பென்ஷனு, ஸ்டாக் மார்க்கெட், செபி, இவங்க எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா என்ன? ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா பேங்க்கு, இன்சூரன்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட்டு, இதோட ரிலேட்டடான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை கோஆர்டினேட் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ அது ரெண்டுத்தோட செக்ரட்டரி. ஸோ இந்த 21 பேரில் சேர்ந்தா முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுக்கிறப்போ ஓட்டிங் பவர் வந்து 15 பேருக்கு தான் இருக்குது. ஸோ யாருக்கு ஓட்டிங் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஸோ அந்த 15 ஓட்டிங் பவர் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னருக்கு, 4 ரீஜனல் போர்டு மெம்பர்ஸ்க்கு, அப்புறம் இந்த 10 பேருக்கு, இந்த 15 பேருக்கு தான் ஓட்டிங் பவர் இருக்குது. அப்போ யாருக்கு ஓட்டிங் பவர் இல்லை? 4 டெப்டி கவர்னர்ஸும் அப்சர்வராக தான், சும்மா மெம்பர்ஸ் தான், நான் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த 2 செக்ரட்டரியும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ ஓட்டிங் போட போகிறது யாருன்னா, ஆர்பிஐ சார்பாக கவர்னரும் 4 ரீஜனல் போர்டு, 4 டெப்டி கவர்னர் இல்லை, 4 ரீஜனல் போர்டு மெம்பர்ஸும், கவர்மெண்ட் சார்பாக 10 நாமினேட்டட். இவங்க கவர்மெண்ட் சார்பு இல்லை, இவங்க எக்கனாமி சார்பாக தான். கவர்மெண்ட் சார்பாக இவங்க வராங்க, செக்ரட்டரிஸ் தான் வந்து கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த 10 பேர் வந்து எக்கனாமியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 15 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ 15 இருக்கிறதுனால இல்லை கேஸ்டிங் ஓட் தேவையில்லை. ஸோ ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டு இஸ் ஹெட்டட் பை ஆர்பிஐ கவர்னர் தான். பட் இதுதான் அந்த 21. ஸோ செக்ஷன் 7 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, செக்ஷன் 7 வந்து இன்வோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னர் மட்டும் தனியாக எடுக்க வேண்டிய முடிவுகள், இப்போதைக்கு என்டையர் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ இஸ் டேக்கன் பை திஸ் 1 person. இவர் வந்து ஆர்பிஐ போர்டோட கன்சல்ட் பண்ணி முடிவு எடுப்பார். ஆனால் ஆர்பிஐ போர்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இவர் மேலே பைண்டிங் இல்லை. இவர் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 21 பேருக்கும் கலந்தோடைய ஆடிச்சு தான் முடிவு எடுப்பார். ஆனால் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இவர் மேலே பைண்டிங் இல்லை, இவர் தனியாக தான் முடிவு எடுப்பார். ஆனால் செக்ஷன் 7 ஆஃப் ஆர்பிஐ ஆக்டை இன்வோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனி டெசிஷன் ஆஃப் ஆர்பிஐ கவர்னர் கேன் பி டேக்கன் ஒன்லி பை தி போர்டு. அதுதான் செக்ஷன் 7 உடைய பவர். ஸோ செக்ஷன் 7 இன்வோக் பண்ணுறப்போ போர்டு எடுக்கிறது தான் ஃபைனல், அண்ட் ஆர்பிஐ கவர்னர் அவங்க சொல்கிறது கேட்டாகணும். ஸோ இதான் வந்து செக்ஷன் 7. அந்த செக்ஷன் 7 தான் வந்து 2018 வந்து உர்ஜித் பட்டேல் இருக்கிறப்போ இன்வோக் பண்ணாங்க. அப்படி இன்வோக் பண்ணுற போது தான் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அதான் வந்து செக்ஷன் 7 அப்போதுலேருந்து நியூஸில் இருக்குது. ஆனால் செக்ஷன் 7 வச்சு கேள்வி கேட்டாங்க, ஆனால் போர்டை வச்சு கேள்வி கேட்கல. ஸோ அதனால தான் போர்டோட காம்படிஷன் நான் நடத்துகிறேன். இந்த 10 பேருமே வந்து 4 வருஷத்துக்கு தான் தே ஆர் அப்பாயிண்டட். ஸோ அதை பற்றிலாம் பாருங்கள். They are not eligible for reappointment. இந்த 10 பேர் மிச்சவங்களாம் வந்து எக்ஸ் அஃபிஷியோ தான். நீங்கள் மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ தான். அந்தந்த ஆஃபீஸில் யார் இருக்காங்களோ அவங்க. இந்த 4 பேர் தான் நம்ம நாமினேட் பண்ணுறோம். அவங்களுக்கு தான் 4 வருஷம் டேர்ம் இருக்கும். they are not eligible for reappointment. ஸோ இதுதான் வந்து ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து நான் இங்கே கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். they are appointed for 4 years. யார் யார் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ செக்ஷன் 7 இதெல்லாம் பழைய கதைகள், இதெல்லாம் நடத்தியாச்சு. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ போகும். ஸோ ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். இது வந்து யூபிஎஸ்சிக்கு மட்டும் ஃபேவரட் இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா குரூப் 1க்கும். ஏன்னா குரூப் 1லேயே வந்து அடிக்கடி அவங்க கேட்குற ஏரியா. அவங்களுக்கு ஆர்பிஐனாலே ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி கேட்டாலும் தப்பாக ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி. ஸோ அவங்களை கலாய்க்காமல் இருக்க முடியல, அது ஏன்னு தெரில. ஸோ மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஸோ ஆர்பிஐ இஸ் அ மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ இது வந்து ஜென்ரலான விஷயங்கள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இட் ஃபார்முலேட்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ், மானிட்டர்ஸ் தி மானிட்டரி பாலிசி, மெயின்டைனிங் தி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் என்ஷூரிங் தி அடிக்வேட் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட். மைக்கை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா செக். இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை பார்த்துக்கிறாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ப்ரைஸ் அதான் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து 4 ± 2 மெயின்டைன் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா இன்ஃப்ளேஷனு, அடிக்வேட் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் டு தி ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ். எக்கனாமியில் எந்த செக்டர்ஸ் நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கோ அவங்களுக்கு லோன் போகணும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ அப்போ ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில செக்டர்ஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் எந்தெந்த செக்டர் ப்ரொடக்டிவாக அவங்களுக்கு போகணும், ப்ரொடக்டிவ் இல்லாத செக்டருக்கு போகக்கூடாது. அதுக்கு தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு ஒன்றதை வச்சு நம்ம ரிஸ்க் செக்டருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் தி ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸோடைய ரெகுலேட்டர் அவங்க தான். பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத இவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்.
அவங்களோட மெயின் எய்ம் வந்து டு மெயின்டைன் தி பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தி டெபாசிட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். பணத்தை டெபாசிட் பண்ணுறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான். இன்ட்ரெஸ்ட்னா டெபாசிட்டர்ஸை சார்ந்து தான் ஆர்பிஐ வந்து பேங்கை ரெகுலேட் பண்ணும். ஆர்பிஐ வந்து பேங்கை ரெகுலேட் பண்ணும்போது யாரோட இன்ட்ரெஸ்ட்டை முன்னிறுத்தி பண்ணுது? பேங்கிங் செக்டரோட இன்ட்ரெஸ்ட்டை முன்னிறுத்தி ரெகுலேட் பண்ணாது. பேங்க்ல பணம் போட்ட மக்களோட இன்ட்ரெஸ்ட் தான் முன்னிறுத்தி ரெகுலேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரியுதா? அசெஷன் அண்ட் ரீசனிங்ல கேட்கலாம். ஸோ இப்போ அசெஷன் அண்ட் ரீசனிங்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 டைப் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி வரதுனால நம்ம வந்து காஸ் எஃபெக்ட் ரெண்டுமே படிச்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் படித்தாலும் ரீசனிங்கோட சேர்ந்து படித்தாதான் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 டைப் கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுது? அப்போ தான் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது புரியும். ஸோ அப்போ ஆர்பிஐ வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, பேங்க்ல பணத்தை போட்ட மக்களோட இன்ட்ரெஸ்ட் தானே தவிர பேங்கிங் செக்டரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது செகண்டரி தான். ஸோ அதே மாதிரி செபிக்கு அதான் இருக்கும். செபி வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் தான் தவிர கம்பெனிஸோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதான் வந்து செபியோட ஆக்ட்லேயும் இருக்கும். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் பேங்கிங் சர்வீசஸ் டு தி பப்ளிக், அதான் அவங்களோட வேலை. ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் தி பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆனால் செக்காக இருக்கட்டும் இல்லை டிடியாக இருக்கட்டும், இப்போ ரெண்டுமே பெருசாக யூஸ் இல்லை. செக் இன்னும் இருக்குது, ஆனால் டிடி இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. டிடிக்கு பதிலாக நமக்கு ஐஎம்பிஎஸ் வந்துருச்சு, ஐஎம்பிஎஸ் நெஃப்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செக் அண்ட் டிடி சிஸ்டம் இப்போ இருக்கிற ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நெஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை யூபிஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான். யாரு? ஆர்பிஐ. ஆர்பிஐ இஸ் தி ரெகுலேட்டர் ஆஃப் தி பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இப்போ இதுல வந்து நீங்க 4 விஷயங்கள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? நெஃப்ட். சரி, இந்த 4 பத்தி நான் நடத்துறேன். இது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டவுட்டா இருக்கும். ஸோ 4 என்னங்கிறத டீச் ஸ்லைடு இருக்கு, அதனால அடுத்த ஸ்லைட்ல காட்டிடுறேன். ஸோ நான் அதை நடத்துறப்போ அதை பத்தி சொல்லிடுறேன். So manager of foreign exchange. So every country will have a foreign exchange reserves. So அந்தந்த country வந்து எல்லா country வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்கும், இம்போர்ட் பண்ணுறதுக்கும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கட்டுறதுக்குமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தட் பிஓபி கிரைசிஸ் வரக்கூடாமல் இருக்கிறது. ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இன் 4 ஃபார்ம்ஸ். என்னென்ன ஃபார்ம்ஸ்? ஃபாரின் கரன்சி அசட்ஸ், கோல்டு, SDR, special drawing rights and reserve tranche. The term reserve tranche is related to what அப்படின்னு ஒரு தாட்டி கேட்டான், 2020ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ அடுத்து வந்து SDR கேட்கலாம். The term SDR is related to what? The term quotas of IMF is related to what? So the term which of the following statement best defines IMF quotas அப்படின்னு கேட்கலாம். ஸோ IMF உடைய கோட்டா பற்றி SDR பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூவர் ஆஃப் கரன்சி. கரன்சி அண்ட் காயின்ஸ் வந்து இவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கரன்சிஸ் அண்ட் காயின்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய்ஸ் இட். கரன்சியை வந்து இவங்க டேரெக்டாக பண்ணுவாங்க. காயின்ஸை வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அவங்க பண்ணுறாங்க. அண்ட் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. டெஸ்ட்ராய்ஸ்னா என்ன? ஓல்டு க்ளீன் மணி பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி படி ஒரு கரன்சி நோட்ஸ் வந்து 4 வருஷம் இல்லை 5 வருஷம் தான் இருக்க முடியும். சரியா? மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பழைய நோட்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு வந்தோன்னா அந்த பழைய நோட்ஸ் எல்லாம் எல்லா பேங்க்கும் ஆர்பிஐக்கு அனுப்பிடுவாங்க. ஆர்பிஐ கிட்ட கொடுத்து புது நோட்ஸாக வாங்கி தான் திரும்ப ரீசர்க்குலேட் பண்ணும். இது பேங்க்ஸ் அந்த பண்ணுவாங்க. நம்ம பேங்க்ல பணம் போடுறோம்ல, அப்போ பழைய நோட் எல்லாத்தையும் பேங்க் கலெக்ட் பண்ணி ஆர்பிஐ கிட்ட கொடுத்து புது நோட் வாங்கிட்டு புது நோட்ஸ் தான் திரும்ப ரீசர்க்குலேட் பண்ணுவாங்க, ஏடிஎம்ஸ் மூலமாகவும் பேங்கோடைய வித்ட்ராவல்ஸ் மூலமாகவும். ஸோ அதான் வந்து க்ளீன் மணி பாலிசி. அப்படி அந்த க்ளீன் மணி பாலிசி கீழே தான் இப்போ என்ன பண்ணாங்க, 2000 rupees நோட்ஸை பேன் பண்ணாங்க. 2000 rupees நோட்ஸை வந்து டிமானிட்டைஸ் பண்ணல. ஸோ நம்ம கிளியராக படிச்சுக்கணும். 2000 rupees notes were not demonetized. 2000 rupees notes were withdrawn from circulation based on clean money policy. Clean money policyனால நம்ம அந்த clean notes பாலிசியில் அந்த பழைய நோட்ஸ் எல்லாம் உள்ள சர்க்குலேஷன்லேருந்து வெளியே எடுத்துட்டோமே தவிர அது செல்லாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுதா? ஸோ க்ளீன் மணி பாலிசியில் 2000 rupees நோட்ஸ் உள்ளே போச்சுன்னா அது வெளியே வராது. வெளியே வரப்போ 500 தான் வரப்போகுது. அதுதான் வந்து லாஜிக்கு. அப்புறம் ஒரு டேட்டை கொடுத்து இந்த டேட்குள்ளே எல்லாரும் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இது அப்போ தான் ஐசிஆர்ஆர் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் we discussed. So adequate quantity of supplies of notes and coins in good quality. இந்த good quality நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் நோட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஆர்பிஐயோட ஒரு வேலை. டெவலப்மெண்டல் ரோல். Perform wide-ranging promotional function for the national objectives. Agriculture, self-help groups, MSMEs இவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே பாடுபடுறாங்க. லைக் நபார்ட் மூலமாகவும், சிட்பி மூலமாகவும், முத்ரா மூலமாகவும் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் மூலமாகவும் they are also doing it. They are banker and debt manager to the government. They performs merchant banking function to the central government and state governments. இதுதான் ரொம்ப முக்கியம். and also acts as their banker and public debt manager. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே அவங்க தான் பேங்கர். பேங்கரோட மீனிங் என்ன அப்படின்னா அவங்களுடைய பாரோயிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க.
பாரோயிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுனா பாரோயிங் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ கடன் வாங்குறாங்க இல்லைங்கிறத கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறாங்க. அண்ட் அதான் டெட் மேனேஜர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு கடன் வாங்கணும், இன்டர்னல் பாரோயிங் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐ மூலமாக தானே கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போயிருக்கு, அதோட மெச்சூரிட்டி டேட் என்ன, என்னைக்கு அதோட மெச்சூரிட்டி டேட் வருது, அப்போ பேமெண்ட்ஸ் எவ்வளோ ரெடி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கும். அதுதான் வந்து டெட் மேனேஜர். ஓகே. ஸோ இட் இஸ் பேங்கர் டு பேங்க்ஸ். நம்ம நாட்டில் இருக்க எல்லா பேங்க்ஸ்க்கும் ரெகுலேட்டர் ஆஃப் தி பேங்க் அண்ட் பேங்கர்ஸ் டு பேங்க். ஸோ இதில் தான் வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. ஸோ enabling smooth, swift and seamless clearing and settlement of interbank obligations. ஸோ கிளியரிங்னா என்ன, கிளியரிங் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. கிளியரிங் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணுறது தான் கிளியரிங் ஹவுஸோட வேலை. இப்போது நீங்கள் வந்து உங்கள் யூபிஐயில் உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அனுப்புறீங்க, பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அத்தாரிட்டி யாரை வந்து ஃபைனலாக வந்து எஸ்ன்னு சொல்கிறான், ஆர்பிஐயோட கிளியரிங் ஹவுஸ் தான் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்கோடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். ஓகே. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. பேங்க்ஸ் கேன் மெயின்டைன் தேர் அக்கௌண்ட் வித் ஆர்பிஐ பேஸ் ஃபார் தி ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ் லைக் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆக்டிங் அஸ் அ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஸோ பேங்க் ரேட் மூலமாக லாங் டேர்ம் லோன்ஸ் தராங்க, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி மூலமாகவும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மூலமாகவும் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தராங்க, ஒன் டே லோன்ஸ் தராங்க. உங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா அதை அடமான வச்சு ரெப்போ ரேட்டில் கடன் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எக்ஸஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்எல்ஆரை பிரேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து அடமானம் வைக்கலாம். அப்படிங்கிற மெக்கானிசம் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதனால தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போவுமே எல்ஏஎஃபோட அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் செட் இன் சச் அ வே தட் அது எப்படி இருக்கும், ரெப்போ ரேட் இஸ் லெஸ் தென் marginal standing facility rate or bank rate. Bank rate is always equal to marginal standing facility rate. அது கீழே ரெப்போ ரேட் இருக்கும், அது கீழே என்ன இருக்கு, முன்னாடி வந்து ரிவர்ஸ் ரிப்போ வந்துச்சு, இப்போ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்த மானிட்டரி பாலிசி காரிடார்லேருந்து எதை எடுத்துட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரிப்போவை எடுத்துட்டாங்க. Reverse repo is not attached to our repo rate now. Reverse repo is now fixed at 3.35 and permanently it is kept aside. இப்போ இது மூணு தான் இருக்கு. பேங்க் கிட்ட எக்ஸஸ் மணி இருந்தால் அவங்க ஆர்பிஐ கிட்ட வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியில் டெபாசிட் பண்ணி பணம் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எக்ஸஸ் மணி இருக்கா, என்கிட்ட வந்து டெபாசிட் பண்ணி நீ வந்து 14 days இல்லை 30 days இல்லை 3 months வந்து கழிச்சு இதை வித்ரா பண்ணி பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இதுக்கு இன் ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் நான் தரமாட்டேன். முன்னாடி ரிவர்ஸ் ரிப்போல் எப்படி இருக்குன்னா ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமான வச்சு பேங்க்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்குற மெக்கானிசம் தான் ரிவர்ஸ் ரிப்போ. அது தனி. பேங்க்ஸ் கிட்ட சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இருக்கு, அதை வச்சு சும்மா சர்ப்ளஸ் லிக்விடிட்டி வச்சு என்ன பண்றது, அது மூலமா நீ சம்பாதிக்கணும்னு நினைச்சா என்கிட்ட வந்து கொடு, நான் உனக்கு அதுக்கு வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஆர்பிஐ சொன்னது தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ பேங்க் எல்லாம் எஸ்டிஆர்ல எஸ்டிஎஃப்ல போடலாம். ஸோ இப்போ அதுதான் வந்து எவ்வளோ இருக்கு இப்போ 6.25, repo rate is 6.5 and MSF and bank rate is 6.75. It might or might not change on June. ஸோ ஆர்பிஐ ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். எந்த மாதத்தில் என்ன நடக்குன்னே தெரில. போன மாதம் முந்தா நேற்று வந்து இவர் ஈரான் பிரசிடென்ட் வேறு இறந்து போயிட்டார். இப்போதைக்கு அது ஆக்சிடென்ட்டாக தான் இருக்குது. அது ஆக்சிடென்ட்டாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து அசாசினேஷன் ஆகிடுச்சுன்னா அது எஸ்கலேட் ஆகிடும். ஸோ அந்த இது வேறு இருக்காது, அசாசினேஷனா ஆக்சிடென்ட்டா அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்லி இட் இஸ் ஆக்சிடென்ட்டுங்கிறது தான் இப்போ வரைக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா அசாசினேஷன் தான் என்னத்துக்கு அது பெருசாக எஸ்கலேட் பண்ணியிருக்கலாம். பனிமூட்டத்தை பார்த்தாலே தெரியுது. நம்மளோட மேஜர் இறந்து போனார்ல பிபின் ராவத், அந்த மாதிரியான ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு ஆக்சிடென்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபாக் தான் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஈரானில் வந்து நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிறைய மக்கள் வந்து மௌன அஞ்சலி செலுத்தினாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி விமன் செலிப்ரேட்டட். விமன் வை தே செலிப்ரேட்டட் திஸ் அப்படிங்கிறது நேற்றுக்கு வந்து ஒரு ஈரான்லேருந்து வந்து ஒரு வித்தியாசமான நியூஸ். ஏன்னா விமன் வேர் ப்ரொட்டஸ்டிங் ஃபார் their ரைட்ஸ். அங்கே வந்து அந்த மேண்டேட்ரி ஹிஜாப்ங்கிறது வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ அது கம்பல்சரிக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணாங்க. நத்திங் ஷுட் பி மேட் கம்பல்சரி இல்லை ட்ரெஸ்ஸிங்ஸில். ஸோ அந்த ரைட்ஸ் அப்போ நிறைய உமனை வந்து ஜெயிலில் போட்டாங்க, ஹராஸ் பண்ணாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, கொலையும் பண்ணாங்க. மாஷா அமினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து தி கில்டு. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப நாளாக நடந்தாலும் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் கேங் எல்லாருமே தே செலிப்ரேட்டட். ஏன்னா இந்த பர்சன் தான் அது பண்ணார் அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம யார் டெத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் தே செலிப்ரேட்டட். நல்ல ரீசன் தான். பட் ஸ்டில் ஆனால் இந்த வாட்டி வந்து இது பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ஆர்டிகல் 19 ஃப்ரெண்ட் ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட் இருக்கு. இன்னொரு சைடில் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் வித் லிபர்ட்டி இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்குள்ள நம்ம எது சார்பாக பேசுறது அப்படிங்கிறதுக்குள்ள நான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் ஸ்டேட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுல்ல.
ஸோ அதனால தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு, நம்மளும் கண்டோலன்ஸ் தெரிவிச்சிடலாம். ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டில் வந்து பேங்க் ரேட், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த 3 இருக்குது. இப்போ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு 4ஆவதாக ஒன்று இருக்குது. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 2021 எக்ஸாமில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வரல. ஸோ அடுத்த வருஷம் வரலாம். சரியா? பேங்க்ஸ் எப்பப்பெல்லாம் சர்ப்ளஸ் லிக்விடிட்டி வச்சிருக்காங்களோ அவங்க ஆர்பிஐ கிட்ட பணத்தை பார்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு புது யுக்தி தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. அதுக்கு இன் ரிட்டர்ன் ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல அதுவும் கொடுக்காது. இட்ஸ் ஜஸ்ட் யூ கம் டெபாசிட் அண்ட் யூ வித்ரா, டேக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கோ, அவ்வளோதான். சரியா? ஸோ இதான் வந்து எஸ்டிஎஃப். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட். ஸோ மானிட்டரி பாலிசி டூல், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டி டூல்ஸ் மூலமாக கிரெடிட் எங்கே போகணும், எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அது கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட்டாக இருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா பேங்க்ஸோட எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து ஆனுவல் லெவலில் தே வில் பி பப்ளிஷிங். ஸோ அதுதான் வந்து பப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து ஆர்பிஐயோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். சரியா? உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுனால நான் அதோடு நிறுத்திக்கிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போனாலும் உங்களுக்கு வந்து இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது டெல்லி, இது நோட்ஸு, டைமும் நம்ம பார்க்கணும்ல, பிரேக் வேறு விடணும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் வந்து எது கொஸ்டின் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அந்த ஏரியா மட்டும் ஐம் ஜஸ்ட் டீச்சிங். எனக்கு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான். பேங்கிங் முடிச்சுட்டு போகலாம். ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிறத பற்றி படிங்க. ஏன் இதை நம்ம படிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சரி இந்த வருஷம் ஒரு கிரெடிட் கேரண்டி வருது, கார்பரேட் டெட்டு கிரெடிட் கேரண்டி வந்திருக்கு. ஆனால் போன வருஷத்தோடைய எக்கனாமிக்ஸ் நோபல் வந்து இதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இது கொடுக்கல, டெபாசிட் இன்சூரன்ஸை சஜஸ்ட் பண்ண ஒரு எக்கனாமிஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். பீட்டர் ஹிக்ஸ், ஞாபகம் இருக்கா? டக்லஸ் அண்ட் பீட்டர் அப்படின்னு 2 பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த டக்லஸும் பீட்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களோட மற்ற அதர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா டக்லஸ் பீட்டர்னா நமக்கு தெரிஞ்ச பேர். ஸோ போன வருஷத்தோட நோபல் ஃபார் எக்கனாமிக்ஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, பேங்கிங் செக்டர் கிரைசிஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சவருக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்ததுனால தான் பேங்கிங் செக்டர் கிரைசிஸில் பேங்க் ரன் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களுக்கு எப்போ பேங்கிங் மேலே ட்ரஸ்ட் வரும்? இப்போ பேங்க் ரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பேங்க்ல போயிட்டு பணம் போடுறோம், டக்குன்னு நம்ம வந்து ஒரே நாள் எல்லாரும் போய் வித்ரா பண்ணால் பேங்க் எல்லாம் ஆகிடும். நம்ம கிட்ட வாங்குற பணத்துல இருந்து ஒரு பார்ட்டை வந்து லோனா கொடுத்துட்றாங்க, சிஆர்ஆர் கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க, எஸ்எல்ஆர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி மிச்ச பணத்தெல்லாம் லோனா கொடுத்துட்றாங்க. அப்புறம் மக்கள்லாம் வந்து வித்ரா பண்ணா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லிக்விடிட்டி வச்சிருக்காங்க. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ஞாபகம் இருக்குல்ல, அடுத்த 30 நாளைக்கு தேவைப்படுற லிக்விடிட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா மக்களும் வந்து ஒரே நாள் வித்ரா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் பேங்கிங்கே நடக்குது. ஸோ எல்லா மக்களும் வந்து ஒரே நாளில் எனக்கு பணம் கொடுன்னு எப்போ கேட்பாங்க? அவங்களுக்கு அந்த பேங்க் மேலே ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா, இப்போ ஒரு பெரிய பேங்க் இருக்கு, அந்த பேங்க் வந்து இப்போ இதாக போகுது அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் போயிட்டு ஃபியரில் வித்ரா பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னா இந்த பேங்க் ரன் மாதிரியான விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணணும்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து பேங்க்ல பண்ணுற டெபாசிட்ஸ் ஆர் இன்ஷூர்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் பயப்பட மாட்டாங்க. ஸோ அப்படின்னு அவர் வந்து அதை சஜஸ்ட் பண்ணார். அதை வந்து அவர் 80s சஜஸ்ட் பண்ணார். அது ஒரு ரிஃபார்மாக அந்த ஒரு 80s அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு தான் நோபல் கொடுத்தாங்க. அதை தாண்டி 1929 டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த எக்கனாமிஸ்ட்டுக்கும். ஸோ 1929 டிப்ரெஷன் எதுக்கு நடந்துச்சு? அதோட மெயின் ட்ரிகரே வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்க்கு ட்ரிகர் எதுன்னு பார்த்தா பேங்கிங் செக்டர் ஃபெயிலியர். அங்கே இருக்கிற ஒரு பெரிய பேங்க் ஃபெயிலியர் ஆனதுனால தான், அதோடைய எஃபெக்ட்னால தான் என்டையர் டிப்ரெஷனும் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரிசர்ச். அதுக்கு நோபல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் இந்த வருஷம் வந்து we got it for women labor force participation, Claudia Goldin. அது டிஃப்ரெண்ட் டாபிக். பட் லாஸ்ட் இயர் நோபலில் வந்து அவர் இதை சஜஸ்ட் பண்ணியிருப்பார். பட் அவர் வந்து 80s தான் அதை சஜஸ்ட் பண்ணுறாரு. நம்ம 61 ஆரம்பிச்சிட்டோம் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி. 61 we would have started it and we are running 20 years before it. ஸோ இன்ஸ்டியூஷன் பில்டிங் தான் 1950s and 60s பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் பில்டிங் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் 50s and 60s. அப்போ பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் ஸ்டாண்டிங். ஸோ இதில் அப் டு 5 lakhs வரைக்கும் இருக்கு. 18 பைசேன்னு சொல்லிட்டனும், 12 பைசேன்னு இருக்கு. 12 பைசே 12 பைசே ப்ளஸ் 100 rupees அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு 5 lakhs வரைக்கும் அந்த பேங்க் வந்து இன்கேஸ் வந்து இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை தட் கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு. இட் இஸ் a wholly owned subsidiary of
ரிசர்வ் பேங்காக இருக்குது. ஸோ இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து எதுக்குன்னா ஹவுசிங் செக்டர் லோன்ஸை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று வந்து கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், ரெண்டாவது நேஷனல் ஹவுசிங் பேங்க், மூணாவது பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். இப்போ இந்த 2000 rupees நோட்ஸ் வந்து திரும்ப நியூஸில் இருக்கிறதுனால கரன்சி நோட்ஸு 2000 rupees 2000 rupees பின்னாடி எந்த மானுமெண்ட் இருக்குது, என்ன இருக்குது 2000 rupees நோட் பின்னாடி மங்கள்யான், சேட்டலைட் இல்லை மங்கள்யான் இருக்குது. சேட்டலைட் தான் அதுவும், ஆனால் மங்கள்யான் இருக்குது. ஸோ மங்கள்யான் இஸ் தட். ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கோ அதை டேரெக்டாக படிக்காமல் அது ரிலேட்டடான விஷயங்களை படித்து வச்சுக்கணும். 2000 rupees நோட்ஸ் பின்னாடி என்ன இருக்குது, அப்போ 500 பின்னாடி என்ன இருக்குது, அப்போ 200 பின்னாடி என்ன இருக்குது, அப்படியே அந்த லிஸ்ட்டை முடிச்சிருங்க. இம்பார்ட்டண்ட்டான மானுமெண்ட்ஸ், அந்த மானுமெண்ட்ஸ் பற்றி ஒரு 2 minutes பாருங்கள். இப்படி ரேண்டமாக உட்காந்து ஜாலியாக படிக்கணும். பாரதிய நோட் முத்ரான் லிமிடெட் வந்து இட் இஸ் அ ஹோல்லி ஒன் சப்சிடரி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் தான் வந்து கவர்மெண்டோட பிஎஸ்யூ. ஸோ 2 பேர் வந்து இந்த நோட் பிரிண்டிங்கில் ஈடுபடுறாங்க. ஒன்று வந்து பாரதிய நோட் முத்ரான், இன்னொன்று செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிஎஸ்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற ஒரு பிஎஸ்யூ. பாரதிய நோட் முத்ரான் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆர்பிஐயோட சப்சிடரி, ஆர்பிஐயோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சப்சிடரி. அஃப்கோர்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே ரெண்டும் பிஎஸ்யூ தான். அதோட ஓனர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, இதோட ஓனர் வந்து ஆர்பிஐ, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 1995 இருக்குது. இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முக்கியமான ரூபா நோட்ஸ் அண்ட் பிரிண்டிங் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். மைசூர் அண்ட் சால்போனி அப்படிங்கிற இந்த 2, மைசூர் வந்து கர்நாடகா, சால்போனி இன் வெஸ்ட் பெங்கால், இந்த 2 ஏரியாலே வந்து தே ஆர் ஹேவிங் தேர் பிரிண்டிங் ப்ரெஸ். அங்கே தான் வந்து ஷாஹித் கபூர் போய்ட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து காப்பி அடிப்பார். சரி விடுங்க, அது ஒரு சீரீஸ், விஜய் சேதுபதிலாம் நடிச்சிருப்பார் அதில். ஃபர்ஸி கார்பரேஷன் இஸ், ஸோ அங்கேருந்து தான் விஜய் சேதுபதி வருவார். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நோட், செக்யூரிட்டி பேப்பர், இவங்க என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தி கரன்சி நோட், செக்யூரிட்டி பேப்பர், ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர், போஸ்டல் ஸ்டாம்ப், பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுறாங்க. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பாரதிய நோட் முத்ரான் வந்து மேஜராக வந்து கரன்சி தான் பண்ணுறாங்க. பட் இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் வந்து கரன்சியை வந்து இப்போ சப்சிடரி ஆக்கிட்டாங்க. இது வந்து சப்சிடரி ஆக்கிட்டு இவங்க மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கரன்சி நோட்டை தாண்டி பாண்ட் பேப்பர், கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பேப்பர் இருக்கும்ல, முன்னாடி கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் டிஜிட்டல் ஆகிறதுக்கு முன்னாடி அதுவே ஒரு பேப்பர் தான். ஸோ அந்த மாதிரியான பேப்பர், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், போஸ்டல் ஸ்டாம்ப்ஸு, ஸ்டேஷனரி, இந்த பாரத ரத்னா அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, அதோட சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் பிரிண்டிங் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கமாமரேட்டிவ் காயின்ஸு, மெடல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஆல் திஸ் திங்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். பாஸ்போர்ட் அண்ட் விசாவோட பிரிண்டிங் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இஃப்டாஸ்ங்கிறது இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீசஸ். இந்த இஃப்டாஸ் தான் வந்து ஆர்பிஐயோட ஐடி கம்பெனி, விச் டேக்கிங் கேர் ஆஃப் தி என்டையர் ஐடி அண்ட் கனெக்டிவிட்டி. என்டையர் ஆர்பிஐ இஸ் linked to all the banks through a core banking solutions network. ஆர்பிஐ வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் ஆர்பிஐயோட லிங்க் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி எல்லா பேங்க்கும் எல்லாரும் கூட லிங்க் ஆயிருக்குல்ல, அந்த நெட்வொர்க் தான் வந்து யார் ரெடி பண்ணுறாங்கன்னா, இஃப்டாஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை ரெடி பண்ணுறாங்க. இட் இஸ் அ சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இந்த இஃப்டாஸ்ங்கிற கம்பெனி தான் இன்ஃபினிட் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கை வச்சிருக்காங்க. ஸோ இந்த இஃப்டாஸ்ல தான் வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆல் தி பேங்க்ஸ் இஸ் லிங்க்டு. ஸோ அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட். சரியா? செக்யூர்ட் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம், எஸ்எஃப்எம்எஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா, இப்போ ஸ்விஃப்ட் நெட்வொர்க் அப்படின்னு குளோபல் லெவலில் இருக்குல்ல, வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ்க்காக ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் இருக்கிற நெட்வொர்க் தான் எஸ்எஃப்எம்எஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்விஃப்ட் நெட்வொர்க் நியூஸில் இருக்கும். ஏன்னா ரஷ்யா மேலே நம்ம சாங்ஷன்ஸ் போட்டதுனால ரஷ்யா அதை பைஃபர்கேட் பண்ணுறது, அதை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக தான் ருபி ரபுள் மெக்கானிசமை கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியாது, அது மூலமாக அவங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ், டாலர் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றப்போ அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் போனாங்க. அதனால ஸ்விஃப்ட் நெட்வொர்க் நியூஸில் இருந்துச்சு, விச் இஸ் அ பெல்ஜியம் பேஸ்டு கம்பெனி ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம். இவங்க தான் வந்து அந்த என்டையர் பேங்கிங்கான சாஃப்ட்வேர் அண்ட் கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த இன்ஃபினிட் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி ஒரு வாரம் வச்சிருந்தா என்ன ஆகிடும்? ஒரு ரான்சம்வேர் வருது. அன்றைக்கி கூட ஒரு ரான்சம்வேர் படித்தோமே, அது பேர் என்ன? நல்ல ரான்சம்வேர். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒன்று இருக்கே, சரி, ரான்சம்வேர் அஸ் சர்வீஸ் அப்படின்னு கூட ஒன்று படித்தேன். லாக் பிட் அப்படிங்கிற அந்த ரான்சம்வேர் தான் இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ரான்சம்வேர் ஒன்று அனுப்பி இன்ஃபினிட்டை ஹேக் பண்ணி ஒரு வாரம் நிறுத்திட்டா என்ன ஆகும்?
இந்தியன் எக்கனாமியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோ முக்கியமான நெட்வொர்க். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி வேணும்ல, அதுக்கு பேர் தான் ரெபிட். ரெபிட் இஸ் அ சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி விச் இஸ் டேக்கிங் கேர். இது வந்து சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து இட் இஸ் தி சைபர் செக்யூரிட்டி விச் டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் சைபர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஆர்பிஐ உடைய இந்த இன்ஃபினிட் ரெபிட் அப்படிங்கிறது. ஸோ இட் டிடெக்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தி சைபர் த்ரெட்ஸ். இப்போ எப்படி நம்ம சர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சாரி சர்ட், சர்ன்னு அங்கே போயிட்டேன் ஃப்ரான்ஸுக்கு, சர்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து எப்படி ஆர்பிஐக்கு இவங்க ரெபிட் அப்படிங்கிறது. Okay, so with this we are coming to the end of the இன்னும் ஒரே ஒரு டாபிக் முடிச்சுட்டு பைக் போகலாம். ஒன்று ஆர்பிஐ நான் இன்னொரு இடத்துல ஸ்லைட், ஏன்னா ஆர்பிஐலேருந்து இட்ஸ் அ காமன் தீம் ஆஃப் தி பிவைக்யூஸா, அதனால் சரி அதை நடத்திடலாம் அப்படின்னு. எங்கே அது நம்ம ஆயுதத்தில் இருக்குள்ள இருக்குது. இதில் தமிழ் இருக்கும், கண்டுக்காதீங்க. ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் நடத்துங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் மட்டும் எல்லாமே ஒரே ஸ்லைடில் காட்டணும் அப்படின்னா இந்த குரூப் 1ஓட ஸ்லைட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் காட்டிட்டு வில் கோ ஃபார் அ பிரேக். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டமில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணால் பக்கத்துலேயே இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆனால் அது யூபிஎஸ்சிக்கு தேவைப்படாது. பேங்கிங்கில் வந்து நமக்கு வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, அப்புறம் நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் இருக்குது. இந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் கீழே தான் என்னென்ன வரும்? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாசிஃபிகேஷன் தான் வந்து எது கீழே வரும்? கோஆப்ரேட்டிவ்ஸ்னு இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும், கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆல் தி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி, கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஆர்பிஐயோட டோட்டல் ரெகுலேஷனில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து இட் இஸ் ரெகுலேட்டட் பை எதர் தேர் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். பட் பேங்கிங் ஆஸ்பெக்ட் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்டுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் மூலமாக கூட பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இதில் இருக்கிறது. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் நடத்துகிற பேங்க், ஆர் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது, கோட்டாக் மஹேந்திரா, எஸ் பேங்க், இவங்க எல்லாருக்குமே ரெகுலேஷனில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் போத் பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் வித் தி சேம் லாஸ் அண்ட் சேம் கைட்லைன்ஸ். தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் பேங்க்ஸும் ஃபாரின் பேங்க்ஸ்க்கு டிஸ்டிங்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் இருக்கிற பப்ளிக் பிரைவேட்க்கு வேற ரூல்ஸ் இருக்கும், ஃபாரின்லேருந்து வந்த பேங்க்ஸுக்கு வேற ரூல்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டிங்ஷன் 2019 போயிடுச்சு. ஸோ ஃப்ரம் 2019 onwards, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ், all the three banks whichever is registered under Banking Regulation Act and their name, if their name is mentioned in the second schedule of the RBI Act அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே ரெகுலேஷன்ஸ் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸஸும் இல்லை. சரியா? ஸோ அதில் வந்து இதை தாண்டி வந்து நமக்கு வந்து ஆர்ஆர்பி அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வரேன். அதை தாண்டி வந்து நமக்கு ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டரி பேங்க்ஸ், இந்த ரெகுலேட்டரி பேங்க்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் செக்டர் மட்டும் அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் தான் வந்து நபார்டு, ஐடிபிஐ, சிட்பி, நேஷனல் ஹவுசிங் பேங்க், எக்ஸிம் பேங்க், இப்போ நாப்ஃபிட் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்டரோடைய ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸை பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போது ரெகுலேஷன்னா என்ன? அந்த பர்டிகுலர் செக்டரில் இருக்கிற எல்லா சப்சிடரிஸையும் அவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. லைக் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் நபார்ட். இப்போ நம்ம நபார்டே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நபார்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நபார்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் நபார்டு கீழே யார் யார் இருக்கா? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் cooperatives, state cooperatives and primary agricultural credit society, state cooperatives, district central cooperatives, அப்புறம் primary agricultural credit society, இவங்க எல்லாருமே வந்து cooperatives கீழே வருவாங்க. ஸோ இந்த நபார்டு கீழே இருக்கிற அந்த cooperatives RRB உடைய என்டையர் ரெகுலேஷனும் நபார்டு பார்த்துக்குது. In turn, நபார்டு is regulated by RBI அப்படிங்கிறதுனால RBI also regulates the RRB. இப்போ ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான், தப்பு போட்டுற வேணாம். நபார்ட் ரெகுலேட்ஸ் ஆர்ஆர்பி அப்படின்னாலும் அது கரெக்ட் தான். பட் ஒன்லி நபார்ட் ரெகுலேட்ஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு இருந்தால் அது தப்பு. ஏன்னா ரெண்டு பேருமே ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.
ஸோ அந்த செக்டரோடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ரெகுலேட் பண்ணுற வேலை நபார்டுது. ஸோ அதோடைய ஃபினான்சஸ் அதோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் அந்த பர்டிகுலர் செக்டரோடைய டெவலப்மெண்ட் ரூரல் செக்டருக்கும் ஃபார்மர்ஸ்க்கும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஒன்று ரூரல் செக்டர்னா வந்து நமக்கு நான் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அப்பிகல்ச்சர் செரிகல்ச்சர் அதை தாண்டி வேரியஸ் ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரூரல் ஏரியாஸில் இருக்கிற அந்த செக்டருக்கு ஒழுங்கான லோன்ஸ் போயிட்டு அந்த செக்டர் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அந்த டெவலப்மெண்டல் ரோலும் உங்ககிட்ட தான் இருக்குது. மூணாவது ரீஃபினான்ஸ் ரோல். வாட் இஸ் ரீஃபினான்சிங்? ஒரு ஃபினான்சியருக்கே ஃபினான்ஸ் கொடுக்குறது தான் ரீஃபினான்சிங். யாருக்காவது பணம் வேணா பணம் கொடுக்குறவங்க ஃபினான்சியர், பேங்க் இஸ் அ ஃபினான்சியர். அப்படி ஃபினான்சியருக்கே பணம் கொடுக்குறது தான் ரீஃபினான்சிங். இப்போது ஆர்ஆர்பி இருக்குது, கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குது, இவங்க மக்களுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கே பணம் வேணும் அப்படின்னா இவங்க யார்கிட்ட போய் வாங்குவாங்க அப்படின்னா நபார்ட்லேருந்து வாங்குவாங்க. ஸோ நபார்ட் கிவ்ஸ் மணி டு ஆர்ஆர்பி அண்ட் கோஆபரேட்டிவ் விச் இஸ் இன் டர்ன் given to people. இப்போ எப்படி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்குலாம் யார் ரீஃபினான்ஸ் பண்ணுறா? ஆர்பிஐ பண்ணுறாங்கல்ல, பேங்க் ரேட் மூலமாகவும் ரெப்போ ரேட் மூலமாகவும் ஆர்பிஐ இஸ் கிவிங் மணி டு ஆல் தி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் whenever they are in need of money. அந்த மாதிரி ஆர்ஆர்பிக்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் பணம் வேணும்னா நபார்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் ரீஃபினான்சிங் ரோல். இந்த மூணு ரோலுமே வந்து இந்த பேங்க்ஸ் அந்த செக்டரை பார்த்துக்கும். இப்போ நபார்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் these 3 roles for agriculture and rural development. And NABARD was started in 1982. இது ஏன்னா நான் க்ரோனாலஜிக்காக கொடுத்துருக்கேன். இது குரூப் 1ங்கிறதுனால இயர் இருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கும். பட் ஸ்டில் க்ரோனாலஜிக்காக நான் கொடுத்துருக்கேன். 1982 IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து 1964 ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸோடைய இந்த மூணுத்தையும் பார்த்துக்கிறாங்க. லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸோடைய ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங். சிட்பி அப்படிங்கிறவங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ மீடியம் அண்ட் ஸ்மாலை வந்து சிட்பி பார்த்துக்குது. அப்போ மைக்ரோவை பார்த்துக்கிறதுக்கு தான் முத்ரா அப்படிங்கிற அந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ முத்ரா அப்படிங்கிறது வந்து சிட்பி கீழே தான் இருக்குது. சிட்பி கீழே முத்ரா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக நம்ம மைக்ரோ ஃபினான்ஸையும் பார்த்துக்கிறோம். ஸோ சிட்பி வாஸ் ஸ்டார்டட் இன் 1990. இந்த மாதிரி நான் ப்ராக்கெட்டில் லொக்கேஷன் கொடுத்துருந்தேன்னா அதான் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். கொடுக்கலன்னா மும்பை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதான் கோடு வேர்டு. இப்போ நான் நபார்டுக்கும் ஐடிபிஐக்கும் கொடுக்கல அப்படின்னா மும்பை இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்படி கொடுத்துருந்தேன்னா லக்னோ இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து ஹவுசிங் செக்டரோடைய ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் பார்த்துக்குது. ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாரையும் ரெகுலேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது NHB பார்த்துக்குது. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. 1988 ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸிம் பேங்க் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரிலேட்டட் லோன்ஸ் கொடுக்குற ஏஜென்சிஸ். எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கோ இல்லை இம்போர்ட்டர்ஸ்க்கோ லோன் தருவாங்கல்ல, போர்ட்டில் இந்த மாதிரி வேர் ஹவுசஸில். ஸோ அவங்களுக்கு லோன் கொடுக்குற ஏஜென்சிஸ் எல்லாத்தோடைய ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் ரீஃபினான்சிங் எக்ஸிம் பேங்க் பார்த்துக்குது. 1982 ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இது நாப்ஃபிட். நாப்ஃபிட் அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதான் வந்து நாப்ஃபிட். இவங்க எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் லோன்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு. இப்போ லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் கீழே we are planning to mobilize almost 111 lakh crores. 111 lakh crores வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவ்வளோ மணியை வந்து நம்ம வந்து அடுத்த 30 வருஷத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இப்போது பணம் தேவை. அந்த பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. நாப்ஃபிடோட வேலை என்ன அப்படின்னா அப்படி ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் பணத்தை மொபிலைஸ் பண்ணணும். அதில் ஒரு பார்ட்டு கவர்மெண்ட் நானே போட்டுறேன், மிச்ச பார்ட்டை ப்ரைவேட் செக்டர் நீங்கள் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கவர்மெண்ட்டை ப்ரைவேட்டை எல்லார்ட்டையும் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் தர போகிறாங்க. இப்போ இவங்க வந்து இப்போ வந்து ஜிகா அப்படிங்கிற ஏஜென்சி வந்து மெட்ரோக்கு லோன் தராங்களே, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் மெட்ரோக்கு லோன் தராங்களே, அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே இவங்களும் அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி. இது இந்தியாவோட அந்த மாதிரி ஏஜென்சி. ஸோ இப்போ எப்படி ஜிகா ஜப்பானுக்கு இருக்கோ, ஏடிபி வந்து ஜப்பானுக்கு இருக்கோ, அந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் ஏஜென்சி தான் நாப்ஃபிட். இவங்க இனிமேல் இந்தியாவில் இருக்க இந்த புல்லட் ட்ரெயின், மெட்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் லோன் தர போகிறாங்க. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக்கும் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் போடும், ப்ரைவேட்டும் ஒரு அமௌண்ட் போடும். அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருடைய ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங்கை பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதான் நாப்ஃபிடோட வேலை. ஸோ அப்படி ரீசெண்டாக உருவாக்கின ஒரு ஏஜென்சி தான் நாப்ஃபிட். ஸோ நாப்ஃபிட் வந்து இப்போ போன வருஷம் உருவாக்குனது. அதனால் நீங்கள் எது படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னா நாப்ஃபிட் பற்றி தான் படிக்கணும். இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருக்கிறது, இது இப்போ உருவாக்குனது. ஸோ ஸ்டடி அபவுட் நாப்ஃபிட். ஓகே, ஸோ
ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நமக்கு இன்னும் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆர்ஆர்பி அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 1975ல் இப்போ நம்ம வந்து 1970ஸ்க்கு போங்க, கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரும். அப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கணும். அப்போ ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கணும்னா பேங்க் இருக்கணும். ரூரல் ஏரியாவில் பேங்க் இருக்கானா இல்லை, ஃபார்மர்ஸ் எல்லாம் ரூரல் ஏரியாவில் இருக்காங்க, ஆனால் பேங்க் எல்லாம் அர்பன் ஏரியாவில் இருக்குது. அப்போ ரூரல் ஏரியாவுக்கு எப்படியாவது பேங்க் கொண்டு போனால் தான் கிரீன் ரெவல்யூஷன் வரும், டெவலப்மெண்டல் பேங்கிங் வரும். அப்படிங்கிறதுனால ரூரல் ஏரியாஸில் பேங்க் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆர்ஆர்பி. ஸோ ஆர்ஆர்பி எப்படி அப்படின்னா இட்ஸ் அ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர் பேங்க். இந்த மாதிரி 3 பேருமே சேர்ந்து ரூரல் ஏரியாவில் ஆரம்பித்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி தான் வந்து ஆர்ஆர்பி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 50%, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 50. ஸோ அதோட ஷேர் எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 15, ஸ்பான்சர் பேங்க் வந்து 35 அப்படிங்கிற இந்த ஷேரில் வந்து they would have started it. ஆர்ஆர்பி வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டு, எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறோம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் அந்த ஸ்பான்சர் பேங்க் ஆல்ரெடி இருக்கிற அப்போ இருக்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருந்துச்சுல, அப்போ ஒரு 14 பப்ளிக் செக்டர் பேங்க் இருந்துச்சு நேஷனலைஸ் ஆகி. அந்த 14 பப்ளிக் செக்டர் பேங்க்ல லைக் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் வந்து ஸ்பான்சர் பேங்காக இருக்கும். ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த பேங்க் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பேங்க் தேவைப்படுற பணம் வந்து எங்கேருந்து வந்துருதுன்னா இந்த 3 பேர்ட்டேருந்து வந்துருது. அதோட டே டு டே ஆப்ரேஷன் அந்த ஸ்பான்சர் பேங்க் பார்த்துக்கும். அந்த ஸ்பான்சர் பேங்க் தான் அதில் பேங்க் ஆஃபீஸர்ஸ், மேனேஜர்லாம் ரெக்ரூட் பண்ணி அதோட டே டு டே ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுத்துருவாங்க. இது வந்து இட் வில் பி ரெகுலேட்டட் பை நபார்ட் இன் டர்ன் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அப்படின்னு ரூரல் டெவலப்மெண்ட்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேங்க் தான். பட் இது வந்து முதல்ல ஒரு 10 வருஷம் இயங்குச்சு. இந்தியா ஃபுல்லாக ட்ரை பண்ணோம், பட் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணல. அப்போ 1975 to 87 90ஸ்குள்ள எங்கெங்கெல்லாம் திறந்து வச்சோமோ அது மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. 80ஸ்க்கு அப்புறமாவே நம்ம என்ன பண்ணோம், இந்த மாடல் வந்து ரொம்ப லாஸ் மேக்கிங்காக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு நிறுத்திட்டோம். ஸோ 80ஸ்க்கு அப்புறமா பெருசாக ஆர்ஆர்பிஸை நம்ம உருவாக்கல. அந்த ஆரம்ப 10 வருஷத்தில் உருவாக்கின ஆர்ஆர்பிஸில் இப்போ ஏதாவது ஒன்று எஃபிஷியண்டாக நடந்துட்டு இருந்ததுன்னா அது மட்டும் தான் இப்போ இருக்குது. ஸோ அப்போது ஆர்ஆர்பி ஒன்று வந்துட்டதுனால ரூரல் ஏரியாக்கெலாம் லோன்ஸ் போகல. அப்போ ரூரல் ஏரியாவுக்கு லோன்ஸ் போகிறதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ ஆர்ஆர்பியில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக வந்து ஆர்ஆர்பி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017ல் தே சேஞ்ச் திஸ் ரூல். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர் பேங்கோடைய இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதில் ப்ரைவேட்டையும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டர் வாண்ட் டு இன்வெஸ்ட், தே கேன் ஆல்சோ கம் இன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, ஏன்னா ரொம்ப நாளாக தொடாமல் இருக்குது, இதை ரெஜிமினேட் பண்ணோம் அப்படின்ட்டு 2017ல் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்பான்சர் பேங்கோட ஷேர் வந்து 51% கீழே போகக்கூடாது. ஸோ அது 51% வச்சுக்கிட்டு இன்னொரு 15 ஸ்டேட்டு, அப்போ அந்த மிச்சம் இருக்கிற அந்த 30 வந்து பிரைவேட் செக்டர் பேங்க் கூட வரலாம், இல்லை பிரைவேட் பீப்புளும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக ஆர்ஆர்பியில் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட். ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜ் வந்து ஆரம்பிக்கிறப்போ இருந்தது, இப்போ இது மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஸோ அப்போ ஆர்ஆர்பி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ ஆர்ஆர்பி இந்தியா ஃபுல்லாக இல்லைல்ல, அப்போ எப்படி ரூரல் ஏரியா பேங்க் கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்த ஐடியா தான் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ இது கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் ஆஃப் தி கோஆபரேட்டிவ் பேங்க். கோஆபரேட்டிவ் பேங்கோட ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு ஒரு கிராமத்து லெவலில் இருக்கும். நான் ப்ரீஃபாக குயிக்காக எல்லாம் சொல்லிடுறேன் ரிவிஷனுங்கிறதுனால. எல்லா கிராமத்துலேயும் ஒரு பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டின்னு இருக்கும். இது வந்து டோட்டலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் கீழே இருக்கிற ஒரு ஏஜென்சி. ஓகே, இவங்க தான் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குட்டி பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கிராமத்தில் இருக்கிற பிரைமரி அக்ரிகல்ச்சரல் பேக்ஸ் இருக்குல்ல, இந்த பேக்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து டிசிசிபியாக மாறும், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் போர்டு அப்படின்னு டிசிசிபியாக மாறும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிசிசிபி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் போர்டு. இந்த போர்டு கீழே தான் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா டிசிசிபிஸும் ஒன்று சேர்ந்து தான் ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸாக மாறும், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்காக மாறும் என்டையர் ஸ்டேட்டுக்கும். இது வந்து என்டையர் ஸ்டேட்டுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் வச்சுக்கலாம், இல்லை ஸ்டேட்டே நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு பிரித்து 4-5 ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸாக வச்சுக்கலாம். அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், ஒரு 10 டிசிசிபி. ஸோ இதான் வந்து ஹைரார்கி. ஸோ ரூரல் கோஆபரேட்டிவ்ஸோட ஹைரார்கி இதுதான். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட கிட்ட இருக்க ஃபண்டை எஸ்சிபி கொடுப்பாங்க, எஸ்சிபி அவங்க கிட்ட இருக்க பணத்தை டிசிபி கொடுப்பாங்க, டிசிபி அவங்க கிட்ட இருக்க பணத்தை பேக்ஸ் கொடுப்பாங்க, பேக்ஸ் தான் வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஃபார்மர்ஸ் வந்து டிசிசிபியில் போய் கடன் வாங்கலாம், டிசிசிபிலையும் போய் வாங்கலாம், ஆனால் டேரெக்டாக அவங்க கிராமத்தில் இருக்க பேக்ஸ்க்கே வாங்கிடலாம். ஸோ தே ரீஃபைனான்ஸ் பேக்ஸ், தே ஆர் ரீஃபைனான்ஸ் பை எஸ்சிபிஸ். ஸோ இதுதான் அதோட ஹைரார்கி. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூரல் கோஆபரேட்டிவ்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இது உருவாக்குறது மூலமாக ரூரல் ஏரியா கிரெடிட் போகணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் வி ஸ்டார்டட் ஆஃப் திஸ். ஸோ இதான் வந்து
ரூரல் கோஆபரேட்டிவ்ஸ். இதே மாதிரி அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு. அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு அர்பன் ஏரியாக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆல்ரெடி அர்பன் ஏரியானா பேங்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் அண்ட் பீப்புள் ஸ்டே தேர் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஹேப்பன் இன் அர்பன் ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு அர்பன் ஏரியாவை கவர் பண்ணி ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சது தான் அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ். பட் ஸ்டில் அர்பன் ஏரியாவில் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது பெருசாயிடுச்சு. ஒரு சில அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் மல்டி ஸ்டேட்டுக்கும் போயிடுச்சு. அதனால மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்டேட்குள்ளே இருந்தால் அது சிங்கிள் ஸ்டேட் அர்பன் கோஆபரேட்டிவ், 2-3 ஸ்டேட்ல இருந்தால் அது மல்டி ஸ்டேட் அர்பன் கோஆபரேட்டிவ் அப்படின்னு மாறிடும். ஸோ இது எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டேட்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட், பேங்கிங் ஹேபிட்ஸை வந்து ஆர்பிஐ பார்த்துக்குது. மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவாக இருக்கிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து பேங்கிங் ஹேபிட்டை ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதுதான் இதில் இருக்க ஹைரார்கி. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இதான் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோடைய ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாப்ஃபிட் மாதிரி ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் ஃபெடரேஷன் சம்திங் அப்படிங்கிற ஒரு பேரில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்த்தீங்களா? ஸோ ஆல் தீஸ் அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் கேம் டுகெதர் அண்ட் தே ஹவ் ஸ்டார்டட் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி ஃபார் தெம்செல்வ்ஸ். அது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆக்கிடலாம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆக்கி அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதை ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸும் இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வரும். ஆல்ரெடி ஆர்ஆர்பி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐடியா என்ன அப்படின்னா இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்களோ அதே தான், ரூரல் ஏரியாலையும் பேங்க் போகாத ஏரியாலையும் போய் லோன் கொடுக்குறது. இப்போ ஆல்ரெடி 2 இருக்கிறப்ப இவங்க ஏன் புதுசாக அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவன் இந்தியா ஃபுல்லாக இல்லை. ஆர்ஆர்பி அப்போ எங்கே ஆரம்பிச்சாங்களோ அங்கே தான் இருக்குது. கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லா ஏரியாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. எங்கெங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அங்கே மட்டும் தான் அது இருக்குது. பட் இந்தியா ஃபுல்லாக அது போய் சேரல. அப்போ இந்தியா ஃபுல்லாக போய் சேர்றதுக்காக ஒரு புது இதுவாக தான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வாஸ் ஸ்டார்டட் ஆஃப் இன் 2016 ஆஸ் அ ஸ்பெஷல் பேங்க். இவங்களோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா தேர் மெயின் எய்ம் இஸ் டு சர்வ் தி அன்சர்வ்டு செக்டர் இன் ரூரல் ஏரியா. ஸோ ரூரல் ஏரியா இன் ஸ்பெசிஃபிக், அர்பன்லேயும் இருக்கலாம், பட் ரூரல் ஏரியா இன் ஸ்பெசிஃபிக். அவங்களுடைய பிரான்ச் வந்து ரூரலை விட அர்பனை விட ரூரலில் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கைட்லைன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பிரான்ச் அர்பனில் ஆரம்பித்தா 3 பிரான்ச் ரூரலில் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு சில டார்கெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ தட் தே ஆர் மோர் கோயிங் தேர். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேன் கிவ் லோன்ஸ், தே கேன் டேக் டெபாசிட்ஸ், ரெண்டும் பண்ணலாம். ஓகே, இந்த லோன்ஸில் வந்து 75% ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு, கோஆபரேட்டிவ்ஸ்க்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இவங்க 3 பேருக்குமே 75% PSL. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து 40%. ஆர்ஆர்பிக்கும் கோஆபரேட்டிவ்க்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க 3 பேருக்குமே ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து 75%. அதாவது அவங்க கொடுக்குற 100 ரூபாய் லோன் கொடுக்குறாங்கன்னா 75% ப்ரையாரிட்டி செக்டருக்கு தான் போயிருக்கணும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 75% ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். அதில் 50% ஆஃப் தி லோன் வந்து ஷுட் பி லெஸ் தென் எவ்வளோ 25 lakhs. 25 lakhsக்கு கீழே இருக்கிற மைக்ரோ லோன்ஸ் தான் வந்து 50% இருக்கணும். நீங்கள் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு ஆரம்பித்து 30 கோடி லோனு, 100 கோடி லோன், 200 கோடி லோன்லாம் கொடுக்கக்கூடாது. இது ஆரம்பித்ததே அன்பேங்க்டு செக்டர். அந்த ஏரியாவில் போய் யாரும் பெரிய லோன்லாம் வாங்க போகிறதில்ல. ஸோ 50% ஆஃப் தி லோன் வந்து 25 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த மாதிரி வந்து PSL நார்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறுது. சரியா? ஸோ இவங்க லோன்ஸும் கொடுக்கலாம். அப்போ லோன்ஸ் கொடுக்கலாம்னா கிரெடிட் கார்டும் கொடுக்கலாம். டெபாசிட்ஸ் இருக்குது, அப்போது டெபிட் கார்டும் கொடுக்கலாம். ஸோ லாஜிக் புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அன்பேங்க்டு செக்டரை பேங்கிங்குள்ளே கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயந்திரம். ஸோ கடைசியாக வந்து பேமெண்ட்ஸ் பேங்க் 2015 இந்த ஆன்லைன் வாலெட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. இப்பயும் நிறைய இருக்குல்ல, பேடிஎம்குள்ளே, அமேசான் பேக்குள்ளே, எல்லாத்துக்குள்ளேயும் வாலெட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாலெட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து அப்போ நிறைய இருந்துட்டு இருந்தது. மொபைல் ரீசார்ஜுக்கு, டிடிஹெச் ரீசார்ஜுக்கு, அப்புறம் புக் மை ஷோக்குள்ளே ஒரு வாலெட் இருக்கும். இப்போ இந்த பேமெண்ட் சிஸ்டம் இப்போ வந்தது. முன்னாடியெல்லாம் வந்து இந்த UPI வரதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எதர் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இல்லை டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் போடணும். அப்படி இல்லைனா வாலெட்டில் போனால் தான் வாலெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ UPI வந்ததுலேருந்து தான் டேரெக்டாக நம்ம UPIயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வாலெட் கொண்டு வந்தாங்க, சினிமா டிக்கெட்டுக்கு, இதுக்கு, அதுக்குன்னு. ஸோ இந்த வாலெட்டில் எல்லாமே மக்கள் பணம் போடுறாங்க டெபாசிட்ஸாக. பட் அந்த டெபாசிட்ஸில் நிறைய கிரீவன்சஸ் வருது. அது யாருமே ரெகுலேட் பண்ணல. ஸோ அந்த ரெகுலேஷன் இன்னும் ஓப்பனாக இருக்குது.
வாலெட் அப்படிங்கிறது எதுக்கு? அதில் பணம் போட்டால் மக்கள் அது மூலமாக பேமெண்ட் அப்படிங்கிறது தான் பண்ண போகிறாங்க. வாலெட்டில் பணம் போகிறது எதுக்கு? பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தான். அதில் பேமெண்ட்ஸ் பண்ணால் கேஷ்பேக் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனால் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேலை, ஆர்பிஐயோட வேலை. ஆனால் அந்த ஏரியா மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் வாலெட் ஸ்கீம்ஸ் நடத்துறீங்கன்னா பேமெண்ட்ஸ் பேங்கோட லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நடத்தணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் தான் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறத கொண்டு வராங்க 2015. ஸோ இதோட ஐடியாவே என்ன அப்படின்னா, இதில் போடுற பணம் எல்லாமே பேமெண்ட்ஸ்க்காக தான். ஸோ அதனால் இந்த பணத்துலேருந்து லோன்ஸ் கொடுக்கக்கூடாது. இது மக்கள் இதில் பணம் போகிறதே வித்ரா பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ பேமெண்ட்ஸ் பேங்க் cannot give loans. ஸோ they cannot give the credit cards. இது பணம் போடுறதே பணத்தை பேமெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் டெபிட் கார்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து பேமெண்ட்ஸ் பேங்கோட ஐடியா. ஸோ they cannot give loans. அதே மாதிரி இந்த பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அவங்களோட பணத்தில் 75% பணம் வந்து எங்கே வைக்கணும்? எஸ்எல்ஆராக மெயின்டைன் பண்ணணும். இவங்களுக்கு மட்டும் எஸ்எல்ஆர் எவ்வளோ? 75%. ஏன்னா எல்லா பணமும் லிக்விடிட்டியாக வச்சுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இதில் பணம் போகிறதே வித்ரா பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ லிக்விடிட்டியாக வச்சுக்கணும். 25% பணம் வந்து அதர் பேங்க்ஸில் எஃப்டியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட 100 ரூபாய் டெபாசிட் வருதுன்னா 75 ரூபாய் எஸ்எல்ஆரில் வச்சிடணும். 25 ரூபாய் வந்து அதர் பேங்க்ஸில் இவங்க டெபாசிட்ஸாக வச்சுக்கலாம். ஸோ லோன்ஸ் அப்படிங்கிறதே கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதான் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க்கில் இருக்க ரெகுலேஷன்ஸ். ஸோ இதான் வந்து ஐடியா. பட் இந்த பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பிக்கப் ஆகலை இந்தியாவில். ஏன் பிக்கப் ஆகலை? பிகாஸ் ஆஃப் யூபிஐ. யூபிஐன்னு ஒன்று 2016 வந்து ரெவல்யூஷனரியாக மாறின பிறகு வாலெட்டுங்கிறது தேவையில்லைல்ல. இப்போ இங்கே எத்தனை பேர் வந்து பேடிஎம் வாலெட்டில் பணம் வச்சுருக்கீங்க? ஆன்லைன் வாலெட்டில் நான் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க பாருங்கள். ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. எத்தனை பேர் இந்த கூகுள் பே, பேடிஎம், ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அவ்வளோதான். இதனால தான் பேமெண்ட்ஸ் பேங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா யூபிஐ அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் வந்து உன் பேங்க் அக்கௌண்ட்டே வாலெட் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இட்செல்ஃப் பிகேம் வாலெட்டில் ஒரு QR கோடை வச்சு. ஸோ அப்படி ஆனதுனால பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது தனியாக தேவைப்படல. ஸோ அதனால் அது பிக்கப் ஆகலை. ஸோ அதான் வந்து பேமெண்ட்ஸ் பேங்கோட ஐடியா. இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த பேங்க் என்ன? கவர்மெண்ட் அடுத்து வந்து ஆர்பிஐயோட மைண்ட் செட்டில் அடுத்து வந்து டிஜிட்டல் பேங்க்ஸ், நியோ பேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் அடுத்து மைண்டில் வச்சிருக்காங்க. இப்போ ட்ரையல் அண்ட் ரன்லாம் போயிட்டு இருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. நியோ பேங்க்ஸ்னா என்னதுன்னா டோட்டலாக அந்த பேங்க் டிஜிட்டலில் தான் இருக்கும், ஆஃப்லைன்லேயே இருக்காது, பேங்க் பிரான்ச்சே கிடையாது. அந்த பேங்க் என்டையர்லி டிஜிட்டலாக செயல்படுற அந்த பேங்கை தான் நியோ பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாடலில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கைட்லைன்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். ஆல்ரெடி இதுக்காக தான் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் லெண்டிங் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நம்ம இல்லை 110th edition of 5 editorials of the weekல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டிஜிட்டல் லெண்டிங் கைட்லைன்ஸ். ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி டிஜிட்டலில் லோன்ஸ் கொடுக்குறப்போ என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிற லோன்ஸ் எல்லாம் நம்ம பேங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணி ஃபார்ம் எழுதி வாங்குறோம். பட் இப்போது ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாகவே லோன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்கள எல்லாரையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் லெண்டிங் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று 110th editionல ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ அந்த கைட்லைன்ஸும் ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியோ பேங்க்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டலாக போகுது. டோட்டலாக அந்த பேங்க் வந்து ஆன்லைனில் இருக்கும், ஆஃப்லைன்லேயே இருக்காது. நிறைய ஆடும் வருதில்ல இப்போ டிவிலலாம். இப்போ வந்து யோனோ அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒயாசிஸ் அப்படிங்கிற ஆப்பில் இந்தியன் பேங்க் வந்து ட்ரை பண்ணுறாங்க. கோட்டாக் மஹிந்திரா ஏதோ K7 கேஸ்பர் ஸ்கை, ஓகே, ஏதோ அந்த மாதிரி கே அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரியான ஒரு ஆப்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஏஜென்சிஸும் வந்து அவங்களாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற பேங்க்ஸும் ஆப்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. பேங்க் வந்து ஆஃப்லைன்லேயே இல்லாமல் பேங்காகவே இல்லாமல் ப்ரைவேட் ஃபினான்ஷியல் ஃபின்டெக் கம்பெனிஸும் ட்ரையல் ரனில் ஆப்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரையல் அண்ட் எரரில் எப்போவுமே ஆர்பிஐ வந்து எடுத்தோன்னே ரெகுலேஷன் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அது இன்ட்ரடியூஸ் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் பார்த்த பிறகு தான் கைட்லைன்ஸே வரும். ஸோ ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்துட்டு அப்புறம் தான் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் போகுதுங்கிறது. இப்போ சிபிடிசி மாதிரி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல, அது வந்து இந்தியா ஃபுல்லாக இன்னும் கொண்டு வரல. இப்போதைக்கு ஒரு 2-3 சிட்டிஸில் மட்டும் ட்ரையல் ரனில் போயிட்டு இருக்கு, சண்டிகர் அண்ட் பெங்களூரில். ஸோ அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு கைட்லைன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். கிளியரா? இந்த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து யூடியூப் நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆஃப்லைனில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களே எல்லாம் நான் நடத்திட்டேன். பட் யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இது நடத்துங்கன்னு. அதனால இன்னைக்கு சரி ஒரேடியாக நடத்திடலாமே அப்படின்னு. இந்த ஸ்லைடு ஏன் எனக்கு பிடிக்கும்னா ஒரே ஸ்லைடில் எல்லாமே இருக்கா, சரி இதை காட்டி அப்படியே நடத்திடலாம் அப்படின்றத இந்த ஸ்லைடு எடுத்தேன். சரி, இப்போ நம்ம பிரேக் போகலாமா? வில் கோ ஃபார் அ பிரேக். இப்போ நம்ம வந்து எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா மணி மல்டிப்ளேயர்.
மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிற டாபிக் வந்து ஐ திங்க் ஸோ நான் அந்த ஃபுல் கதையை திரும்ப ஃபர்ஸ்ட்லாம் சொல்ல போகிறது இல்லை. வாட் இஸ் மணி மல்டிப்ளையர்? மணி மல்டிப்ளையர் இஸ் an effect where when RBI is printing money and when they are pumping it into the economy, it multiplies. இப்போ ஆர்பிஐ வந்து 1000 ரூபாய் பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக்குள்ள போட்டால் மணி சப்ளை 1000 ரூபாய் தான் அதிகமாகணும். ஆனால் மணி சப்ளை வந்து 1000 ரூபாய் அதிகமாகாமல் 5000 ரூபாய் அதிகமாகுது. ஸோ வை திஸ் மணி சப்ளை இஸ் ஹையர்? ஏன் நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட். வாட் இஸ் மணி மல்டிப்ளையர்? ஓகே, எக்கனாமியில் வந்து பேங்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனாலையும் பேங்க்ஸ் வந்து ஸோ we are having banks. இந்த பேங்க்ஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்குறதுனாலையும் பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுக்கறதுனாலையும் மணி அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகுது. இதான் வந்து மணி மல்டிப்ளையர் எஃபெக்டோடைய பேசிக்ஸ். ஸோ பேங்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எக்கனாமியில் இருக்கிறதுனால ஒரே மணி பல பேங்க் அக்கௌண்ட்ஸில் சைமல்டேனியஸாக டிமாண்ட் டெபாசிட்ஸாக இருக்குது. அப்போ நம்ம மணி சப்ளையோட கால்குலேஷன் பார்க்கும்போது M1 is equal to கரன்சி வித் பப்ளிக் ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் பேங்க்னு பார்க்குறோம்ல. ஒரே 1000 ரூபாய் பல பேங்க் அக்கௌண்ட்டில் சைமல்டேனியஸாக டிமாண்ட் டெபாசிட்ஸாக இருக்கிறதுனால அந்த 1000 ரூபாவை வேறு பேங்க்கில் டிமாண்ட் டெபாசிட்ஸாக இருக்கிறப்போ அதெல்லாம் ஆடப் ஆகி மணி மல்டிப்ளை ஆகிடுது. இந்த கான்செப்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து பெட்டர் யூ கேன் see the வீடியோ. ஏன்னா இட் நீட்ஸ் another 20 minutes to explain. 20-30 minutes ஆகிடும். ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள், மணி மல்டிப்ளையர் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அது ரிலேட்டடாக ப்ரிலிம்ஸில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நான் பார்த்துடுறேன். ஸோ மணி மல்டிப்ளையர்களை போகிறதுக்கு முன்னாடி மானிட்டரி அக்ரிகேட்ஸ் வந்து குயிக்காக பார்த்துடலாம். M0னா என்ன? M0 is equal to currency printed or in circulation or currency in circulation அப்படின்னு போட்டுடலாம். plus banks deposits with RBI plus other deposits. இந்த அதர் டெபாசிட்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெபாசிட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபாரின் கவர்மெண்ட், இந்த மாதிரி எதோட டெபாசிட்ஸ் அவனாக இருக்கலாம். அதான் வந்து அதர் டெபாசிட்ஸ் வித் RBI. ஸோ இதான் வந்து ரிசர்வ் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணி கரன்சி இன் சர்க்குலேஷனாக ஆர்பிஐ பம்பின் பண்ணுற அந்த M0 தான் ரிசர்வ் மணி இல்லை ஹை பவர்ட் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து M1 குள்ள என்னென்ன இருக்குது? கரன்சி இன் சர்க்குலேஷன் இருக்காது, கரன்சி வித் பப்ளிக் அப்படின்னு இருக்கும். ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. கரன்சி இன் சர்க்குலேஷனுக்கும் கரன்சி வித் பப்ளிக்கும் ஒரு மைன்யூட்டான டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம படிக்கிறப்போ ஜென்ரலாக ஒன்றுன்னு படிச்சிருவோம், தட்ஸ் ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இருங்க. பட் ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்கிறேன், சரியா? கரன்சி பிரிண்டட்னா எவ்வளோ பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக்குள்ள விடுறாங்க அப்படிங்கிறத கரன்சி பிரிண்டட். ஏன்னா M1ல இருக்கிற C அப்படிங்கிறது வந்து கரன்சி வித் பப்ளிக். அப்படி பிரிண்ட் ஆகி வந்த பணத்தில் கொஞ்சம் தான் மக்கள் கையில் கேஷாக வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ கையில் கேஷாக வச்சிருக்காங்கிறது தான் அந்த கரன்சி வித் பப்ளிக். மிச்சதெல்லாம் பேங்க்ல டெபாசிட்டாக வச்சிருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? கையில் எவ்வளோ கேஷாக வச்சிருக்காங்கிறது தான் இது. ஏன்னா பிரிண்ட் ஆகி வந்த எல்லா பணத்தையும் அவங்க வந்து கையில் கேஷாக வச்சிருப்பாங்கன்னு இல்லை. பிரிண்ட் ஆகி வந்த எல்லா பணத்துலையும் எவ்வளோ கையில் கேஷாக வச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து பேங்க்ல டெபாசிட்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் M1. ஸோ இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்கே இருக்கிற கரன்சி பிரிண்டடோ இல்லை கரன்சி இன் சர்க்குலேஷனோ இல்லை இங்கே இருக்கிற கரன்சி வித் பப்ளிக்கோ ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கள் கொஞ்சம் டிமாண்ட் டெபாசிட்ஸ் இன் பேங்க்ல வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் M2 இஸ் ஈக்குவல் டு என்ன? M1 பிளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் இன் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து மக்கள் வந்து பேங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால they also deposit money in the post office from where they will also have the savings. ஸோ இதில் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் வந்துருது. ஸோ இப்போதைக்கு நம்ம கரன்சி இன் சர்க்குலேஷனும் டிமாண்ட் டெபாசிட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இது வந்து டிமாண்ட் டெபாசிட் இன் பேங்கை விட டிமாண்ட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் லெஸ் லிக்விட். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து M3 is equal to M1 plus time deposit of banks. ஸோ M3குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M1 இருக்கு. ஸோ M1னா என்ன அப்படின்னா கரன்சி வித் பப்ளிக் ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் பேங்க் ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க். ஸோ மக்கள் கையில் இருக்கிற பணமும் டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் தி பேங்க் தான் வந்து M3. ஸோ இதில் டைம் டெபாசிட் சேர்க்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட் சேர்க்கறதுனால ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் லெஸ் லிக்விட். ஏன்னா அது ஒரு டைமுக்கு அப்புறமா தான் வித்ரா பண்ண முடியும். டிமாண்ட் டெபாசிட் எப்போனா நம்ம வித்ரா பண்ணலாம், ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா தான் we can withdraw. நெக்ஸ்ட் M4, இது வந்து ஒரு சில இதில் L1 அப்படின்னு கூட கொடுப்பாங்க. M3 பிளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப், இது வந்து டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். ஏன்னா இதில் M3 தான் இருக்குது. M3குள்ள M1ம் பேங்க்லோட டோட்டல் டெபாசிட்ஸ் தான் இருக்குது. M3குள்ள போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டே இல்லை. அதனால போஸ்ட் ஆஃபீஸோட டிமாண்ட் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸோட டைம் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ M4னா என்னன்னா M3 ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்.
இதான் வந்து M4. M4 consists of time deposits of post office, which is the most illiquid. So liquidity decreases when we move from M1 to M4. இது வந்து யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட்டான ஏரியா. ஸோ M1 to M4 liquidity reduces. ஸோ இதில் M1 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேரோ மணி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் தி நேரோ டெஃபினேஷன் ஆஃப் மணி. M3 and M4 தான் நம்ம ப்ராட் மணி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ப்ராட் டெஃபினேஷன் ஆஃப் மணி. இன் ஜென்ரல் சொல்லும்போது M3 and M4ன்னு எடுப்போம். பட் இன் ஜென்ரலாக பார்க்குறப்ப M3 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ப்ராட் மணி அப்படின்னு சொல்கிறோம். M2 இன்டர்மீடியட் மணின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் தி ஓவரால் ஐடியா. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ ஆர்பிஐ வந்து 1000 ரூபாய் பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக்குள்ள அனுப்புனா அது M3ல வரும்போது 5000 ரூபாய் மாறிடுது. 1000 ரூபாய் பிரிண்ட் பண்ணால் 1000 ரூபாய் தான் ஏறி இருக்கணும். பட் M3 கால்குலேட் பண்ணால் 5000 காட்டுது. எப்படின்னா பிகாஸ் பீப்புள் ஹேவ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் இன் பேங்க் அண்ட் பிகாஸ் பேங்க்ஸ் கிவ் லோன்ஸ். பேங்க் லோன்ஸ் கொடுக்கறதுனாலையும் அந்த லோன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பணம் திரும்ப பேங்க்குக்கு தான் டிமாண்ட் டெபாசிட்ஸாக வருது. ஸோ அந்த சர்க்குலேஷன் நடக்கிறதுனால மணி மல்டிப்ளை ஆகுது. இது எப்படிங்கிறத நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் பாருங்க. ஸோ இதுதான் வந்து மணி மல்டிப்ளையர். ஸோ மணி மல்டிப்ளையரோட ஃபார்முலா என்ன? மணி மல்டிப்ளையரோட ஃபார்முலா வந்து ப்ராட் மணி பை ஹை பவர்ட் மணி அப்படிங்கிறதான் ஃபார்முலா, ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ ப்ராட் மணினா என்ன? M3 by M0. ப்ராட் மணி பை ஹை பவர்ட் மணி ஆர் ரிசர்வ் மணி. ஸோ M3 by M0 எவ்வளோ பிரிண்ட் பண்ணோம், எவ்வளோவா அது மாறி இருக்கு அப்படிங்கிறதோட ரேஷியோ தான் மணி மல்டிப்ளையர். இந்தியாவோட மணி மல்டிப்ளையர் இப்போ ரஃப்லி வந்து 5.1 அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவோட வேல்யூ 5.1% மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1000 ரூபாய் பிரிண்ட் பண்ணால் அது 5000 ரூபாவா மாறிடுது. ஸோ இதான் வந்து மணி மல்டிப்ளையர். ஸோ மணி மல்டிப்ளையரோட இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 by ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஸோ 1 by ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோனா என்ன அப்படின்னா CRR plus SLR. ஸோ ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ RDRனா என்ன? CRR ப்ளஸ் SLR. ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ CRR இருக்குது, ஒரு பேங்க் இந்தியாவில் எவ்வளோ CRR அண்ட் எவ்வளோ SLR இருக்குது. ஏன்னா நம்ம போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா CRR SLR ரிசர்வாக வச்சுட்டு மிச்ச பணத்தை தான் லோனாக கொடுக்க முடியும். அப்போது CRR அதிகமாக இருக்குது, SLR அதிகமாக இருக்குன்னா கம்மி அமௌண்ட் தான் லோனாக வரும். ஸோ மணி மல்டிப்ளையரும் கம்மியாக தான் இருக்கும். CRR SLR கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பணம் லோன்ஸாக வெளியே வரும். ஸோ மணி மல்டிப்ளையர் அதிகமாகும். ஸோ அதனால தான் மணி மல்டிப்ளையருக்கும் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. CRR SLR ஏறிச்சுன்னா மணி மல்டிப்ளையர் குறையும், CRR SLR குறைஞ்சிச்சுன்னா மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ இதுதான் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்தியாவில் வந்து ஸோ இப்போ நீங்கள் ரஃபாக எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இந்தியாவில் வந்து CRR SLR வேல்யூ வந்து 22.5. இது 18, அது 4.5. SLR 18, CRR 4.5 இருக்குது. ஸோ 22.5. ஸோ அந்த 22.5 வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஃபாக எடுத்துக்கிட்டால் அதை நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அதை வந்து ரஃபாக எடுத்துக்கிட்டா சம் 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். 25 எடுத்துக்கிட்டா, இது 25 எடுத்துக்கிட்டா 1/4 எடுத்துக்கலாம்ல. ஸோ அதை 1/4 போட்டால் தட் இஸ் ஈக்குவல் டு 4 வரும். நான் ரஃபாக எடுத்துக்கிட்டனால 4 வருது, ஆனால் ஆக்சுவலாக வந்து 5.1 அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே போக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் மணி மல்டிப்ளையர் இஸ் ஈக்குவல் டு 1 by ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. இந்த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோவை ஃப்ராக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவில் போடணும். 1/2 22 போடக்கூடாது, இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 1/4. நான் அதை 25 எடுத்துக்கிட்டு 1/4 போட்டேன். ஸோ 1/4 போட்டு அதை டினாமினேட்டரில் போட்டால் மணி மல்டிப்ளையர் இஸ் ஈக்குவல் டு 4 வரும். பட் நம்ம இங்கே அப்ராக்சிமேஷன் பண்ணியிருக்கோம், 22.5. ஸோ அதனால் இது மாறும். ஸோ கரன்சி டெபாசிட் ரேஷியோ மாறும். ஸோ அதனால வந்து இட் வில் சேஞ்ச். ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஃபார் டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போதைக்கு ப்ராட் மணி பை ஹை பவர்ட் மணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. PYQல என்ன கேட்டாங்க? வை மணி மல்டிப்ளையர் இன்க்ரீசஸ்? பிகாஸ் ஆஃப் பேங்கிங் ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்புள். பிகாஸ் பீப்புள் டெபாசிட் மணி இன் பேங்க்ஸ் அப்படின்னு 2 வாட்டி ஆப்ஷன் வந்துச்சு. இன்னொரு வாட்டி வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, if a person withdraws 10,000 rupees from its bank and keeps it as cash, what is the change in the money supply? So money supply எந்த சேஞ்ச் இருக்காது. ஏன்னா பணத்தை வித்ரா பண்ணி கையில் வச்சுக்கிட்டா, டிமாண்ட் டெபாசிட்லேருந்து 10,000 ரூபாய் வித்ரா பண்ணி கையில் கரன்சியாக வச்சுக்கிட்டா மணி சப்ளையில் என்ன சேஞ்ச் இருக்க போகுது? எந்த சேஞ்சும் இருக்காது. நெட் வேல்யூ இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ இன் தி ஷார்ட் ரன். ஸோ அதான் வந்து மணி மல்டிப்ளையர். ஸோ இதான் ப்ரீஃப் கான்செப்ட். ஸோ இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. டிமாண்ட் டெபாசிட்னா என்ன, டைம் டெபாசிட்னா. ஃபஸ்ட்டு டிமாண்ட் டெபாசிட்ஸ் தான் வரும், அப்புறம் தான் டைம் டெபாசிட்ஸ் வரும். சரியா? 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் M3 ஃபார்முலா பிரிண்டிங் மிஸ்டேக், இங்கே M2 இருக்கும், இதுதான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்ட் ஈல்டு. பாண்ட் ஈல்டு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்.
யூபிஎஸ்சி திரும்ப ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கேட்குற ஒரு டாபிக். பாண்ட் ஈல்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ரிவிஷன் கிளாஸை கருத்தில் கொண்டு பாண்ட் ஈல்டுனா என்ன அப்படிங்கிறத நடத்துகிறேன். சரியா? நிறைய பேருக்கு அது புரியல. நிறைய பேர் வந்து எதனாடி நடந்தாலும் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் லாஜிக்கலாக கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்ட் ஈல்டுனா என்ன, பாண்ட் ஈல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்கூலில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, பாண்ட் ஈல்டு எதாவது நல்லா மாறும் அப்படிங்கிற இந்த டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டா ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாண்டுனா என்ன? ஒரு பாண்டுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கும். A bond has a face value. A bond has a coupon rate, that is percentage, and a bond has a maturity period. இதை நார்மல் டேர்மில் சொல்லணும்னா ஃபேஸ் வேல்யூனா பிரின்சிபல், கூப்பான் ரேட்னா இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி பீரியட்னா டைம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ன்னு போடும், PTR/100. எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம், PTR/100 போடுறோம்ல. ஸோ அதுதான் அது. இல்லை ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூ, கூப்பான் ரேட் அண்ட் மெச்சூரிட்டி இதான் வந்து பாண்டில் இருக்கும். பாண்டுனா என்ன? அ பர்சன் இஸ் பாரோயிங் த மணி. ஸோ பர்சன் ஒரு ஆளுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸோ பணம் தேவைப்படுறப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தட் பர்சன், தட் பாரோவர் இஸ் ரிலீசிங் அ பாண்ட். ஓகே, லெண்டர் என்ன பண்ணுறாரு? பாண்டை வாங்கி வச்சுக்கிட்டு பாரோவருக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் பாண்டோட மெக்கானிசம். ஸோ பாரோவர் வந்து பாண்டை ரிலீஸ் பண்ணுறாரு, லெண்டர் வந்து பாண்டை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு பாரோவருக்கு பணம் கொடுக்குறாரு. அப்போது பணம் கொடுக்குறவர் தான் பாண்ட் ஹோல்டர், கடன் வாங்குறவர் தான் வந்து பாண்டு இஷ்யூவர். பாண்ட் இஷ்யூவர் யாரு? கடன் வாங்குறவர், டெப்டர். பாண்ட் ஹோல்டர் யாரு? கடன் கொடுக்குறவர், கிரெடிட்டர். ஸோ லெண்டர். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து யூபிஎஸ்சியில் மாற்றி ஸ்டேட்மெண்ட்டில் வரும். பாண்ட் ஹோல்டர்னு இருக்கும், இல்லை லெண்டர்னு இருக்கும், இல்லை கிரெடிட்டர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ பணம் வேணுங்கிற பாரோவர் பாண்டை ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன கேட்குறாரு? எனக்கு 1000 ரூபாய் பணம் வேணும், நான் வந்து 2 இயர்ஸ் கழித்து திரும்ப கொடுக்குறேன். நம்ம லாங் டேர்ம் பாண்ட் எடுத்துக்கலாம். 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப கொடுக்குறேன் அட் 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பாண்டில் தான் எழுதியிருக்கும். கொலாட்ரல் இருந்தால் கொலாட்ரலும் சேர்த்து இதான் கொலாட்ரலாக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அதில் எழுதி சைன் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பாண்ட். பாண்டுனா ஒரு அக்ரிமெண்ட். சரியா? ஸோ இப்படி சொல்லி வாங்குறாங்க. ஸோ அப்படி சொல்லி இவர் ரிலீஸ் பண்ணோன்னே இந்த பாண்டை வாங்கி வச்சுட்டு இவருக்கு 1000 ரூபா கொடுத்துருவாரு. முதல் வருஷத்தோட முடிவில் பாரோவர் என்ன பண்ணுவார்? இவருக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு, அதாவது 50 ரூபா கொடுப்பாரு. 2வது வருஷத்தோட முடிவில் 50 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்டான பிரின்சிபலான 1000 சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். இதுதான் வந்து லாங் டேர்ம் பாண்டு இயங்குறது. இதுவே வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட் எப்படி இயங்கும் அப்படின்னா, இதே 1000 ரூபாய் இருக்கும், இது வந்து 6 மந்த்ஸ் இருக்கலாம் மேபி, ஆர் 1 இயர்னு வச்சுக்கலாமா மெச்சூரிட்டி பீரியட். ஸோ 1 இயர் மெச்சூரிட்டி பீரியட். அதே 5% அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நம்ம ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் ஆர் ரிலீஸ்டு அட் டிஸ்கவுண்ட் அண்ட் redeemed at face value. ஸோ ரிலீஸ் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா, இப்போ இதுவே ஷார்ட் டேர்ம் பாண்ட் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு, 1000 ரூபா மதிப்புள்ள பாண்டு, 5% இன்ட்ரெஸ்ட், நான் 1 இயரில் திரும்ப கட்டுறேன், 364 டேஸில் திரும்ப கட்டுறேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டினே வச்சுக்கலாம், 364 டே கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ 364 டே திரும்ப கட்டுறேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒரு பேங்க் வாங்கிக்கும். கரெக்டா? ஸோ பேங்க் கெட்ஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆஃப் 1000 rupees ஃபேஸ் வேல்யூ, 5% கூப்பான் ரேட் அண்ட் 364 days ட்ரெஷரி பில் இது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 360, ஸோ இது கொடுக்குறப்போ இட் இஸ் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட். கவர்மெண்ட் வந்து பாண்டை ரிலீஸ் பண்ணுறப்போ பேங்க் வந்து அந்த பாண்டை வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கும் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூலேருந்து இன்ட்ரெஸ்ட் கழிச்சிட்டு தான் கொடுக்கும். இதான் வந்து ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வந்து சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தான் லாஜிக். லாங் டேர்ம் பாண்ட்ஸ் தான் 1000 ரூபா கொடுப்பாங்க, வட்டி கட்டுவாங்க. ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை, கூப்பான் ரேட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ 1000 ரூபாயிலேருந்து 5% மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ? 950 rupees தான் கவர்மெண்ட்டுக்கு பணமாக போகும். ஸோ 364th டேயில் அந்த பாண்ட் மெச்சூரிட்டி ஆகிறப்போ கவர்மெண்ட் 1000 ரூபா கட்டி பாண்ட் வாங்கிக்கும். உங்களுக்கு புரியுதா? இட் இஸ் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் redeemed at ஃபேஸ் வேல்யூ இன் மெச்சூரிட்டி. ஸோ இதுதான் வந்து ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ இது 950 rupees வந்து பேங்க் கவர்மெண்ட்டுக்கு தராங்க. கவர்மெண்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் 364th டே அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? 1000 ரூபா பேங்க்கு கட்டி வாங்கிக்கிறாங்க. ஸோ பேங்க் 950 கொடுத்தாங்க, 1000 ரூபா திரும்ப வருது, 50 rupees லாபம். கரெக்டா? இதான் வந்து ஜீரோ கூப்பான் பாண்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஜீரோ கூப்பான் பாண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சா? இப்போ ஜீரோ கூப்பான் பாண்டே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு நடத்துறேன். ஏன்னா இது புரிஞ்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து தே ரிலீஸ் த ட்ரெஷரி பில் ஆஃப் 364 days மெச்சூரிட்டி, 5% இன்ட்ரெஸ்ட், 1000 rupees ஃபேஸ் வேல்யூ. இந்த ட்ரெஷரி பில்லை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிலீஸ் பண்ணுறப்போ இந்தியன் பேங்க் என்ன பண்ணுறாங்க? இந்தியன் பேங்க் அப்படிங்கிற பேங்க் வந்து இதை வாங்கிடுறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க? 950 கொடுத்து வாங்கிடுறாங்க. ஓகே, 365th டேயில் என்ன பண்ணும்? பேங்க் வந்து யார்கிட்ட அந்த பாண்ட் இருக்கோ அவன்கிட்ட 1000 ரூபா கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த பாண்டோடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது? மெச்சூரிட்டி டேட்டில் பாண்ட் ஹோல்டருக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறது தான் ஈல்டு.
So yield is equal to what is the profit the bond holder gets on the maturity date. அப்போ இந்த கேஸ்ல 364th டேல இந்தியன் பேங்க் எவ்வளவு yield கிடைக்கும்? 50 ரூபா கிடைக்குமா? ஏன்னா 950 கொடுத்தாரு, 364th டே கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கும் அந்த பேங்க்? 1000 rupees கொடுத்துரும். ஸோ இவருக்கு வர yield எவ்வளோ? 50. ஸோ இப்போ பாண்ட் இஷ்யூவரே பாண்ட் ஹோல்டரே ஃபுல் மெச்சூரிட்டி பீரியடுக்கும் பாண்ட் வச்சிருந்தா அவருக்கு கூப்பான் ரேட்டு தான் ஈல்டாக கிடைக்கும். ஸோ அப்போ கூப்பான் ரேட் எவ்வளோ இருக்கோ அதான் ஈல்டாக இருக்கு. இந்த பாண்டோட கூப்பான் ரேட்டும் 50 ரூபா, ஈல்டும் 50 ரூபாவாக இருக்கு. ஸோ இந்தியன் பேங்கே 365 டேஸும் இந்த பாண்டை வச்சிருந்தா கூப்பான் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ ஒரு இது வந்து 1 year பாண்ட். இப்போ 6வது மாதத்துல இந்தியன் பேங்க் அவசர பணம் தேவைப்படுது, அவசரமாக ஒரு 1000 ரூபா பணம் தேவைப்படுதுன்னு ஒன்று இவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்தியன் பேங்க். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்ணுறது தான் பிரைமரி மார்க்கெட். இவங்க போய் என்ன பண்ணுவாங்க செகண்டரி பாண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வித்துருவாங்க, அதாவது 6வது மாதத்துலேயே. ஸோ இது வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் அன்றைக்கி அவங்களுக்கு பணம் கிடைக்கும். பட் இவங்க ஜூன்லேயே போய் வித்துடுறாங்க. ஜூனில் போய் விற்கிறப்போ எஸ்பிஐ வந்து அதை வாங்கிக்கிறாங்க. ஓகே, 6வது மாதத்துலேயே இந்தியன் பேங்க்கு அவசரமாக 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி போய் வித்துடலாம். செகண்டரி மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்க எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா இட் இஸ் அ சேஃப் அசெட். அதை வாங்கி பணம் போட்டால் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க, இந்த பாண்டை வாங்கிட்டு இந்தியன் பேங்க் பணம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இப்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டியோடைய டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா பாண்டோட விலை ஏறி இருக்கும். கரெக்டாக? கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு டிமாண்ட் இது சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாண்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். இங்கே கவர்மெண்ட் செக்யூரிட்டிங்கிறதால பாண்டோட வேல்யூ எப்பவுமே ஏறி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எஸ்பிஐ கொடுக்குறப்போ அவங்க எவ்வளோ விற்பாங்க அப்படின்னா ஒரு 970க்கு விற்பாங்க. ஸோ எஸ்பிஐ வந்து 970 வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பாண்டை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ மிச்சம் 6 மாதம் எஸ்பிஐ கிட்ட தான் அந்த பாண்ட் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ 366வது நாள் யார்கிட்ட பாண்ட் இருக்கு? எஸ்பிஐ கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் யார் கையில் பாண்ட் இருக்கோ அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருவாங்க. இப்படி செகண்டரி மார்க்கெட்டில் போய் நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா ஈல்டு வந்துடும். நீங்களே கையில் வச்சிருந்தா உங்களுக்கு கூப்பான் ரேட் கிடச்சிரும். ஈல்டுங்கிறது எப்போ வந்து இந்த பேச்சுக்குள்ளே வருது அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால தான். பாண்ட் எல்லாமே மோஸ்ட்லி செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸில் நிறைய மாறும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனே செகண்டரி மார்க்கெட் ஆப்ரேஷன் தான். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் பை அண்ட் செல் பண்ணுறாங்களா, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண, அது ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு விற்கிறாங்க, இல்லை பேங்க் ஆர்பிஐக்கு விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நடக்குது. இப்போ எஸ்பிஐக்கு வந்து வாட் இஸ் த ஈல்டு? வாட் இஸ் yield of SBI? பாண்டை வந்து 970 கொடுத்து வாங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்தது எவ்வளோ? 1000 ரூபாய் வருது. அப்போ yield எவ்வளோ? 30. கூப்பான் ரேட்டை விட yield குறைஞ்சிச்சா? ஸோ வென் பாண்டோட ப்ரைஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னா, பாண்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா yield வந்து டிக்ரீஸ் ஆகுதா? ஏன்னா 970 கொடுத்து எஸ்பிஐ வாங்கிட்டாங்க. ஸோ 970 கொடுத்து எஸ்பிஐ வாங்கிட்டா மெச்சூரிட்டி பீரியட்ல எஸ்பிஐக்கு தான் கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்கும். அப்போ எஸ்பிஐக்கு வந்த லாபம் எவ்வளோ? ஸோ ஈல்டு இஸ் தி ப்ராஃபிட் விச் தி பாண்ட் ஹோல்டர் கெட்ஸ் டியூரிங் தி மெச்சூரிட்டி. இப்போ ஈல்டு வந்து இங்கே எஸ்பிஐக்கு எவ்வளோ மெச்சூரிட்டியில் ப்ராஃபிட் வந்தது? 30 ரூபா தான் ப்ராஃபிட் வருது. ஸோ ஈல்டு குறைஞ்சிச்சா? ஸோ பாண்டோட ப்ரைஸ் ஏறிடுச்சு, 950லேருந்து 970 ஆச்சு அப்படின்னா ஈல்டு வந்து குறையுது, 50லேருந்து 30 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ இதே பாண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது, அதனால விலை ஏறி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியோட பாண்டாக இருக்கும், அந்த கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, அப்போ அந்த பாண்டுக்கான டிமாண்டே மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா இந்தியன் பேங்க் அந்த பாண்டை விற்க வரும்போது யாருமே அந்த பாண்டை வாங்க மாட்டாங்க. அந்த பாண்டுக்கு டிமாண்டே இல்லை. டிமாண்ட் இருக்குன்னா எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அதனால 950 வந்து 960, 965, 966, 967, 970 வந்து 970க்கு விற்றுருக்கு. இப்போ டிமாண்டே இல்லை, யாரும் 950க்கு வாங்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? 940க்கு விற்கணும். அப்போயும் யாரும் வாங்க வரலன்னா 930க்கு விற்கணும். அப்போயும் யாரும் வாங்க வரலன்னா 920க்கு விற்கணும். அப்போது 930க்கு விற்கிறப்போ இல்லைன்னா 920க்கு விற்கிறப்போ யாரோ வாங்க வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாண்டோட விலை குறைஞ்சு டிமாண்டே இல்லாதனால 920 ஆனப்போ ஒருத்தர் வாங்குறாரு. யார் வாங்குறாரு? நான் போய் வாங்குறேன். நான் போயிட்டு இது வாங்குறேன். யார் வேணா வாங்கிக்கலாம். செகண்டரி மார்க்கெட்டில் ரீட்டைல், இப்போ ரீட்டைல் பிளேயர்ஸ் பிரைமரி மார்க்கெட்லேயே பாண்டு வாங்கலாம் அப்படின்னு ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் வந்துருச்சு. செகண்டரி மார்க்கெட்டில் நான் போய் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் 6வது மாதத்தில் என்ன பண்ணுறேன்? இந்தியன் பேங்க் 920 கொடுத்துட்டு இந்த பாண்டை வாங்கிட்டேன். இப்போ 1 year நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா 364 டே எனக்கு எவ்வளோ வரும்? கவர்மெண்ட் எனக்கு 1000 ரூபா கொடுத்துரும். யாரோட பாண்டு அவங்க 1000 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ஈல்டு? ஈல்டுங்க 80. அப்போ பாண்டோட விலை குறைஞ்சிச்சுன்னா, ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா, பாண்ட் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா ஈல்டு வந்து அதிகமாகுது.
புரிஞ்சுச்சா? ஸோ பாண்டோட விலை மார்க்கெட்டில் பாண்டுக்கு டிமாண்டே இல்லை அப்படின்னா பாண்டோட ப்ரைஸ் குறைஞ்சிரும், அப்போ ஈல்டு அதிகமாகிடும். மார்க்கெட்டில் பாண்டுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படின்னா பாண்டோட ப்ரைஸ் ஏறிடும், அப்போ ஈல்டு குறைஞ்சிரும். இதுதான் வந்து ஈல்டுக்கும் பாண்டு ப்ரைஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். தே ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். இது புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? பாண்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈல்டு, இல்லை ஈல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ப்ரைஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ இதான் வந்து ஈல்டுனா என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இந்த ஈல்டுங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பாண்ட் ப்ரைஸும் ஈல்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து வந்து இதில் அடுத்து வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இதில் அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ ரெப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டோட கூப்பான் ரேட் வந்து பாண்டில் வந்து 5% தருது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏற்றுச்சுன்னா பாண்ட் ஈல்டு என்ன ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட்லேருந்து பாருங்க. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர், எனக்கு என்ன வேணும்? எங்கே என் பணத்தை போட்டால் அதிகமான ரிட்டர்ன் வரும், அதான் என்னோட கணக்கு. பாண்டில் போட்டால் அதிகமாக வருதா, இல்லை வேற யாருக்காவது லோனாக கொடுத்தா அதிகமாக வருதா? ஸோ பாண்டில் போட்டால் அதிகமாக வருதுன்னா நான் பாண்டில் போடுவேன். இல்லை வேற எங்கேயாவது வேற யாருக்காவது நான் லோனாக கொடுத்தா எனக்கு அதிகம் வருதுன்னா நான் வேற யாருக்கோ தான் கொடுப்பேன். மார்க்கெட்டில் வேற ஏதாவது இது இருந்ததுன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா. இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. பாண்டோட கூப்பான் ரேட் 5 தான். இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. ரெப்போ ரேட்டை ஏற்றி 6.5 வச்சிருக்காங்க. இப்போது நான் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் போய் அதர் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை அதர் பீப்புளுக்கு நான் லோனாக கொடுத்தா எனக்கு 6.5 கிடைக்கும். ஆனால் நான் போய் பாண்டு வாங்கினா எனக்கு 5 தான் கிடைக்கும். நான் இப்போ எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெப்போ ரேட் இஸ் ஹையர் தென் தி பாண்ட் ஈல்ட்ஸ். ஸோ இதில் அதிக ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அப்போது பாண்ட் ஹோல்டர் இப்போ இன்வெஸ்டர் வந்து எங்கே போவார்? எல்லாருமே டெட் மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. பாண்ட் மார்க்கெட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. கரெக்டா? பாண்ட் மார்க்கெட்டுக்கு யாருமே வரல. பாண்ட் மார்க்கெட்டுக்கு யாருமே வரலன்னா பாண்டோட டிமாண்ட் என்ன ஆகும்? எல்லாருமே டெட் மார்க்கெட் போயிட்டாங்க. அப்போ பாண்டோட டிமாண்டு குறைஞ்சிடுச்சு. சரியா? பாண்டோட டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? பாண்ட் ப்ரைஸ் பாண்டோட டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா பாண்ட் ப்ரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? யாரும் இங்கே வராதனால எல்லாம் அங்கே போயிட்டே இருக்காங்க, பாண்டுக்கு யாருமே வரல. ஸோ அப்போ என்ன ஆகுது? ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்திட்டா பாண்டோடைய டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். பாண்டோட டிமாண்ட் குறைஞ்சிரும். அதனால பாண்டோட ப்ரைஸுமே வந்து குறைஞ்சிரும். பாண்டோட டிமாண்ட் குறைஞ்சதுனால பாண்டோட ப்ரைஸும் குறைஞ்சிரும். இப்போ பாண்டோட ப்ரைஸு குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும்? பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். லாஜிக் புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினா ஈல்டு என்ன ஆகுது? ரெப்போ ரேட்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்டோட ப்ரைஸ் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈல்டு. இது புரிஞ்சிச்சா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல தான் கொஸ்டின் வருது. இம்பாக்ட் ஆஃப் ஈல்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஈல்டு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இது இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு வரும்போது இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு எல்லாரும் ரெப்போ மார்க்கெட்டுக்கு போனதுனால அங்கே பாண்டோட ஈல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இது 5 வந்து 5.5 ஆகும் ஈல்டு. 5.5 வந்து 6 ஆகும். 6 வந்து 6.4 ஆகும். ஸோ அது வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் போவாங்க. டக்குன்னு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்? ரெண்டும் சேம் ஆகிடும். ஏன்னா yield will increase to such an extent that it will match with the rest of the market. So ஆட்டோமேட்டிக்காக ரெப்போ ரேட் மாற்றினா பாண்டோட ஈல்டு ரெப்போ ரேட் ஈக்குவலண்டாக வருதுல்ல, அதனால தான் ரெப்போ ரேட் வந்து ஆங்கர் எல்லாமே அதுக்கு ஃபாலோ பண்ணி வரும். கொஞ்ச நாளில் அந்த ஈக்குலிபிரியம் வந்துடும். அந்த ஈக்குலிபிரியம் வர வரைக்கும் பாண்ட் ஈல்டு அதிகமாகிட்டே போகும். இப்போ ஈக்குலிபிரியம் வந்துச்சா இப்போ இன்வெஸ்டர் நியூட்ரல், நான் ரெண்டுத்துலையும் போடலாம். ஓகே, இப்போ அதுவே வந்து ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ குறைச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு 6.5 இருக்குது. இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சி ரெப்போ ரேட்டை 5% ஆக்கிட்டாங்க. ரெப்போ ரேட்டை 5 ஆக்கிட்டாங்க. இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்கே போவாங்க? பாண்ட் மார்க்கெட்டுக்கு வந்துடுவாங்க. பாண்ட் மார்க்கெட்டுக்கு வர்றதுனால பாண்டோட டிமாண்ட் வந்து அதிகமாகும், பாண்டோட ப்ரைஸும் அதிகமாகும், ஈல்டு வந்து குறையும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது ரெப்போ ரேட் குறைஞ்சதுன்னா பாண்ட் ஈல்டும் குறையும். ரெப்போ ரேட் அதிகமாச்சுன்னா பாண்ட் ஈல்டும் அதிகமாகும். ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சுன்னா பாண்ட் ஈல்டும் குறையும். ஆனால் பாண்டோட ப்ரைஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகுது? எல்லாரும் வந்து
ஈல்டு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ பாண்டோட ஈல்டு திரும்ப வந்து 6 ஆகும், திரும்ப வந்து 5.8 ஆகும், 5.7 ஆகும், 5.6 ஆகும், திரும்ப இது வந்து 5 வரும். அந்த ஈக்குலிபிரியம் வர வரைக்கும் பாண்டோட ஈல்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்புறம் ஈக்குலிபிரியம் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பாண்ட் ஈல்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து தே ஆர் ரிலேட்டட் இன் தி மார்க்கெட். ஸோ ரெப்போ ரேட் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா பாண்டோட டிமாண்ட் குறைஞ்சிரும். ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னா பாண்டோட டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். பாண்டோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ஈல்டு குறையும், பாண்டோட டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஈல்டு அதிகமாகும். அது அடுத்த ரிலேஷன். ஸோ இதில் இன்வெஸ்ட்லி ஒன்று டைரக்ட்லி ஒன்று இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது இப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் ட்விஸ்டோட லிங்க் பண்ணி பாருங்க. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? இது வரைக்கும் எல்லாரும் கிளியரில் ஈல்டுனா என்ன இது? ஸோ இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதே கான்செப்ட்டை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி 25 மினிட்ஸ் வீடியோ இருக்குது. இன்றைக்கி இது புரியலனா இந்த வீடியோ திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள், இல்லை அந்த வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள், இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். பாண்ட் ஈல்டுனே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இதை நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் ஆப்ரேஷன் ட்விஸ்ட்னு ஒன்று பண்ணாங்க, கரெக்டாக? ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ வந்து செல் பண்ணிவிட்டு பை பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை செல் பண்ணியிருப்பாங்க. உங்க லாஜிக் புரியுதா? ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ஆர்பிஐ வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோடைய சப்ளை வந்து மார்க்கெட்டில் அதிகமாகிடுச்சா? அப்போது அதோட சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா அதோட விலை குறைஞ்சிரும். அதோட விலை குறைஞ்சிச்சுன்னா அதோட ஈல்டு அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ இஸ் கிரியேட்டிங் அ டிமாண்ட் ஃபார் லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. அப்போ லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட டிமாண்ட் வந்து ஆர்பிஐ உருவாக்குறப்போ லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட பாண்ட் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டோம். அப்போ பாண்டோட ஈல்டு குறைஞ்சிரும். ஸோ லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பாண்ட் ஈல்டு குறைஞ்சிச்சுன்னா தட் வில் ஃபோர்ஸ் தி மார்க்கெட் டு ரெடியூஸ் தேர் ரெண்டிங் ரேட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஈல்டு இஸ் லிங்க்டு டு தி MCLR ஃபார்முலா மூலமாக லெண்டிங் ரேட்ஸோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ஈல்டை நம்ம குறைச்சா நம்ம we can push in the ரெப்போ ரேட் கட். ஏன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணிட்டே இருந்தாங்க, எந்த பேங்க்கும் கட் பண்ணவே இல்லை. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஆப்ரேஷன் ட்விஸ்டே பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ அதனால் அதுதான் அந்த லிங்க். இப்போ நம்ம வந்து யூஎஸ் கூட போவோம். இப்போ யூஎஸில் வந்து அவங்களோட ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. அவங்களோட ரெப்போ ரேட் ஏற்றிட்டா அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் எல்லாத்தையும் வித்துட்டு யூஎஸ்க்கு போகிறாங்க. இந்தியாவில் எல்லாமே வித்துட்டு ஃபாரின்லேருந்து வந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியாவில் அவங்களுடைய டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு எனக்கு டாலர் திரும்ப தான், பணத்தை திரும்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியே போறாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து வந்த டாலர்ஸ் எல்லாம் திரும்ப இந்தியா விட்டு வெளியே போகுது. அப்போ டாலர்ஸ் இந்தியா விட்டு வெளியே போய் யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ள ஃப்ளட்டின் ஆகுது. அப்போ இந்தியாவில் இருக்கிற பாண்டோடைய டிமாண்ட் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ ஈல்டு வந்து அதிகமாகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ எங்கே இருந்தாலும் டிமாண்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த டாலர்ஸ் இந்தியா விட்டு வெளியே போகிற போது தான் என்ன ஆச்சு, கேபிட்டல் ஃப்ளைட். அது பேர் யூஎஸ் மார்க்கெட்டில் ரெப்போ ரேட் அதிகப்படுத்தணும்னு எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. இந்தியாவில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு டாலராக பணமாக எடுத்துட்டு இந்தியா விட்டு வெளியே போனதுனால there was a net outflow of dollars. நெட் அவுட்ஃப்ளோ ஆஃப் டாலர்ஸ் இருக்கிறப்போ என்ன ஆச்சு, இந்தியாவுடைய டாலர் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்போ இந்தியாவோட டாலர்ஸ் ரிசர்வ் குறைஞ்ச உடனே டாலரோட சப்ளை கம்மியானதுனால டாலரோட ப்ரைஸ் அதிகமாயிடுச்சு. அதனால தான் ருபி டிப்ரிஷியேட் ஆச்சு. ஸோ கேபிட்டல் ஃப்ளைட் நடக்கிறப்போ ருபி டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படிங்கிறது அந்த விஷயம் நடக்கும். அதை வச்சே 3 கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த கேபிட்டல் ஃப்ளைட் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு 3 வருஷமா அதே இதுலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அதை கொண்டு வந்துடுறான். பார்த்தீங்களா லாஸ்ட் 3 இயர்ஸில்? ஸோ இந்த ஒரே கான்செப்ட் பேண்டமிக்கில் நடந்து அந்த பேண்டமிக்கோட அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷன் அப்போ ஃபெடரல் ரிசர்வ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டான். ஏன்னா அவனுங்க வந்து 1991 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினதே இல்லை, 0.25 தான் வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு ரெப்போ ரேட் 0.25 தான். அது அவங்க 1990 அப்புறம் 30 வருஷம் கழிச்சு ஏற்றினதுனால அது ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிடறோம். when there is an increase in the repo rate in the developed countries or US Federal Reserve, கேபிட்டல் ஃப்ளைட் நடக்கும். கேபிட்டல் ஃப்ளைட் நடந்தால் ருபி டிப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா டாலர்ஸ் வெளியே போகுது, அதனால டாலர் சப்ளை குறையுது, அதனால டாலரோட விலை ஏறிடுது. ஸோ டாலரோட விலை ஏறிடுச்சுன்னா ருபியோட விலை குறைஞ்சிரும். ஸோ ருபி வில் பி வீக்கன். ஸோ அதனால தான் ருபி டிப்ரிஷியேட் ஆச்சு. ஒரு வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, when there is a capital flight, the cost of external commercial borrowing will increase. ஞாபகம் இருக்கா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் 2021 ப்ரிலிம்ஸ்லையோ 2021 ப்ரிலிம்ஸ்னு நினைக்கிறேன். when capital flight occurs, the cost of external commercial borrowing will increase அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. கரெக்ட் தானே? கேபிட்டல் ஃப்ளைட் நடந்துச்சுன்னா டாலரோட மதிப்பு ஏறுது, ருபியோட மதிப்பு குறையுது. ருபியோட மதிப்பு குறையுது அப்படின்னா ருபி இஸ் டிப்ரிஷியேட்டிங். ஸோ அப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா நிறைய பணத்தை கட்டினா தான் கடன் அடைக்க முடியும். முன்னாடி $1 வாங்கினீங்கன்னா 80 ரூபா கட்டினா போதும். இப்போ அதே $1 90 ரூபா கட்டினா தான் கடன் அடைக்க முடியும். அப்போ நீங்கள் $1 கடன் வாங்கினீங்கன்னா முன்னாடி 80 ரூபா கட்டிட்டு இருந்தது, இப்போ 90 ரூபா கட்டணும். அப்போ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இஸ் பிகமிங் காஸ்ட்லியர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அது சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் கேட்டான்.
எப்போ 21, 22, 23ல 3 வருஷமாக கண்டினியூஸாக தேவர் ஆஸ்கிங் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடுது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த பாண்ட் ஈல்டு. ஸோ இப்போ பாண்ட் ஈல்டுனா என்னன்னு புரிஞ்சிச்சா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்ட் ஈல்டுக்கும் உள்ள லிங்க் புரிஞ்சிச்சா? ரெப்போ ரேட் எதுனா பாண்ட் ஈல்டுக்கு என்ன ஆகுது? பாண்ட் ஈல்டு இஸ் ஆல்வேஸ் லிங்க்டு வித் டிமாண்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி. ஸோ அந்த லிங்க் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதோட ஆப்ரேஷன் ட்விஸ்ட் வந்து ஒரு லிங்க் இருக்குது. யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எதுனா என்ன ஆகுது? ஸோ இது எல்லாமே லாஜிக்கலாக பேசிக் ரூல்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலே புரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் பாண்ட் ஈல்டு. பாண்ட் ஈல்டுனா என்னன்னு புரிஞ்சிச்சா? இந்த பாண்ட் ஈல்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் முடிவு பண்ணுது? ஆர்பிஐ அஃப்கோர்ஸ் முடிவு பண்ணும். ஆர்பிஐ ரெப்போ ரேட் எதுனா அதான் முதல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஃப்ளூயன்சஸ் தி பாண்ட் ஈல்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் எதுனா பாண்ட் ஈல்டு என்ன ஆகுது? அதனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எனி சேஞ்ச் டன் பை தி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அங்கே ஏற்றினாலும் நடக்குது. ஸோ எனி மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ பாண்ட் ஈல்டு எதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நம்ம ஜென்ரலிஸ்டிக்காகவே போயிடலாம் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில். ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு எதுவுமே ரிஜிடாக எலிமினேட் பண்ண வேணாம். சரியா? ஸோ புரிஞ்சிச்சா பாண்ட்னா என்னன்னு? பாண்ட் ஈல்டு கிளியரா எல்லாருக்கும்? அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்து வந்து நான் இது ஒரு டாபிக் நடத்தணும்னு இருந்தேன். அதை நடத்திட்டு அதுக்கு போகிறேன். ஐயோ இந்த ஸ்லைடு காட்டக்கூடாதா? ஸோ இந்த 4 டிஃப்ரென்ஸ். இது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ரொம்ப நாளாக ஒரு டியூ இருக்குது. இதுலேருந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு. ஸோ இந்தியாவில் மழை பெய்யுது. இந்தியாவில் பேமெண்ட் சிஸ்டமில் வந்து நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு 4 முக்கியமான பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது இந்தியாவில். ஒன்று வந்து நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் அண்ட் யூபிஐ. அதோட தமிழாக்கம் என்ன பாருங்கள்? தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நிகழேந்திர மொத்த நிதி பரிமாற்றம், உடனடி பணம் செலுத்தும் சேவை, ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம். இந்த இடைமுகம் நல்லா இருந்தது பேர். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு இடைமுகம். ஸோ வெரி குட் வெக்காபுலரி தமிழ் ஹாஸ். ஸோ அதனால் இது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. சரியா? ஸோ நான் இதில் வந்து நெஃப்ட், இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் ரெண்டுமே யாரோட இனிஷியேட்டிவ்? ஆர்பிஐ. இது யாரோட இனிஷியேட்டிவ்? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இங்கே ரெகுலேட்டட் பைன்னு இருக்கு. 4க்குமே ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஸோ ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஹூஸ் இனிஷியேட்டிவ் இட் இஸ்? இனிஷியேட்டட் பை ஆர்பிஐ. இது இனிஷியேட்டட் பை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் பாருங்கள். 4மே பேமெண்ட்ஸ்னாலே ஆர்பிஐ தான் ரெகுலேட்டர். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அதை சொன்னால் கோச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் ரெகுலேட் பண்ண வேணாம் அப்படின்னு உர்ஜித் பட்டேல் சொல்லும்போது தான் உர்ஜித் பட்டேல் கோச்சிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து முடியவே முடியாது. இந்த யூபிஐ வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அது எங்களை தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சண்டே காரணம் உர்ஜித் பட்டேலுக்கும் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இது வந்து இனிஷியேட்டட் பை இது. ஸோ இதில் வந்து இதோட பர்பஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஐஎம்பிஎஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம். இந்த இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கான ஒரு சிஸ்டம். இது வந்து யூபிஐக்கு முன்னாடியே வந்துருச்சு. சரியா? யூபிஐக்கு முன்னாடியே வந்தது. ஸோ இதில் என்னதுன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர். ஒரு பேங்க்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான், அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பேங்க்குக்கு நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து பணம் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணலாம். இமீடியட்டாக ஸ்மால் பேமெண்ட்ஸ்க்கு. ஸோ இமீடியட்டாக ஸ்மால் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஃபஸ்ட்டு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது தான் ஐஎம்பிஎஸ். இந்த ஐஎம்பிஎஸ்ல இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வச்சு பணம் அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் லாஜிக். இதோடைய மேக்ஸிமம் லிமிட் வந்து 2 லட்சம் தான். அப் டு 2 lakhs வரைக்கும் தான் உங்களால் அனுப்ப முடியும். மினிமம் வந்து 5 rupees அனுப்பலாம். மினிமம் 5 rupees, மேக்ஸிமம் 2 lakhs. இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இந்த ஐஎம்பிஎஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஐஎஃப்எஸ்சியும் வேணாம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணாம், அவங்களோட கைரேகையே போதும், இல்லை அவங்களோட மொபைல் நம்பரே போதும், இல்லை ஒரு கியூஆர் கோடு போதும். இந்த மாதிரி இந்த ஒரு அட்ரஸ் மட்டும் போட்டாலே பணம் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சல் சிஸ்டமாக தான் யூபிஐ வருது. உங்களுக்கு புரியுதா? யூபிஐ இஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம். யூபிஐ யூட்டிலைசஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஎம்பிஎஸ். அப்போ ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே தான் யூபிஐ வந்து செயல்படுது.
உங்களுக்கு புரியுதா? ஐஎம்பிஎஸ்க்கு ஆல்ரெடி நம்ம உருவாக்கின அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் யூபிஐ இயங்குது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஐஎம்பிஎஸ் மூலமாக நீங்கள் பணம் அனுப்புறப்போ ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் போகணும். யூபிஐயோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெறும் ஒரு கியூஆர் கோட் மூலமாகவும் இல்லைனா ஒரு ஆதார் நம்பர் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த ஆதார் நெட்வொர்க் அண்ட் இதோட விஷயத்து மூலமாக வரதான் யூபிஐ. ஸோ யூபிஐ ஒர்க்ஸ் ஆன் திஸ். யூபிஐயில் மினிமம் ₹1 அனுப்பிக்கலாம், மேக்ஸிமம் வந்து 1 lakh அப்படின்னு இருக்கு. நார்மல் பேமெண்ட்ஸ் 1 lakh, ஒரு சில பேமெண்ட்ஸ்க்கு 2 lakh வரைக்கும் போயிருக்கு, ஒரு சில பேமெண்ட்க்கு 5 lakh வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, இந்த மாதிரியான டைமில் 5 லட்சம் வரைக்கும் கட்டிக்கலாம். அப்புறம் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு சில செக்யூரிட்டிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா up to 2 lakhs வரைக்கும் போய்க்கலாம். நார்மலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னா 1 lakh வரைக்கும் தான் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி 3 கிரைட்டீரியாவில் யூபிஐக்கு இப்போ ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு 5 lakh எதுக்கு 2 lakh அப்படிங்கிறத பாருங்கள், நோட் பண்ணி வச்சுட்டு அதை போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎம்பிஎஸ். இது ரெண்டும் வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். என்பிசிஐ அப்படிங்கிறது இட் இஸ் அ சப்சிடரி, இட் இஸ் இனிஷியேட்டிவ் which was started by யார்? இட் இஸ் a company started under Companies Act, started by Indian Banking Association and RBI. இந்தியன் பேங்கிங் அசோசியேஷனும் ஆர்பிஐயும் பணத்தை போட்டு ஆரம்பிச்ச ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் பேங்க் அசோசியேஷன் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ இந்தியன் பேங்க் அசோசியேஷன் என்னது? இட்ஸ் அ பேங்கர்ஸ் கில்டு. இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு அசோசியேஷன் அது. ஸோ அவங்க ஆரம்பித்தது தான் இந்த என்பிசிஐ. ஸோ இதில் தான் வந்து ஆதார் பேமெண்ட், என்பிசிஐக்குள்ளே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, அதை பற்றி போய் பாருங்கள். இப்போ யூபிஐ லைட் வந்திருக்கு, யூபிஐவில் வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷனில் யூபிஐ டேப்பும் வந்திருக்கு இப்போ, சரியா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வருவோம். அப்போது இது வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் நீங்கள் பணம் அனுப்பணும். ஒன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 லட்சம் வரைக்கும் அனுப்பணும்னா உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் இருக்குது. 1 லட்சம் வரைக்கும் அனுப்பணும்னா யூபிஐ இருக்குது. நீங்கள் இப்போ 3 கோடி அனுப்பணும், உங்களுக்கு புரியுதா? 10 கோடி அனுப்பணும். இப்போ நீங்கள் ஒருத்தர் 10 கோடி பேமெண்ட் பண்ணணும் பிஸ்னஸில், எது மூலிமா பண்ணுவோம்? எது மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஆன்லைனில் ஒரு ஃபெசிலிட்டி வரணும்ல. அந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் பணம் அனுப்புறதுக்கு தான் நெஃப்ட். நெஃப்ட்டில் வந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் பாருங்கள், there is no limit, எவ்வளோ வேணால் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நெஃப்ட் அப்படிங்கிறது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஆர்பிஐ. ½ an hourல, ஆனால் அது இமீடியட் பேமெண்ட் இல்லை. நீங்கள் பணத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா வித்தின் ½ an hour டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் நெஃப்ட். நெஃப்ட் வந்து லார்ஜ் பல்க் டிரான்சாக்ஷன்ஸ், பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெரிய அமௌண்ட் லெவலில் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு அனுப்புறதுக்காக கொண்டு வந்தது தான் நெஃப்ட். அப்போ ஆர்டிஜிஎஸ்னா என்ன? ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒன் டு மெனி, ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் பண்ணணும். இப்போ நான் கம்பெனி நடத்துகிறேன், என் கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க. என் கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து 1000 பேரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் 1ஆம் தேதி ஆனால் காசு பண்ணல சம்பளம். ஸோ இந்த மாதிரி ஒன் அக்கௌண்ட் டு மெனி பல்க் அக்கௌண்ட்ஸுக்கு பேமெண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக தான் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வராங்க, கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இதுதான் வந்து அடுத்த ஆர்டிஜிஎஸ். இதில் வந்து நோ லிமிட், ஆனால் மினிமம் 2 லட்சம் அப்படிங்கிற அந்த பல்க் அமௌண்ட் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டோட்டல் அமௌண்ட் 2 லட்சம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த மினிமம் விஷயங்கள் மட்டும் பாருங்கள். இது ஆஃப்லைன்லேயே எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்னா என்னென்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கவுண்டரில் போயிட்டு கூட பண்ண சொல்லலாம், இல்லை நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ரெண்டுமே. ஸோ இதான் வந்து இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயமும் வந்து ரொம்ப நாளாக இதோட டிஃப்ரென்சஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வரல, இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிடிஎஸ்லையோ சிஏபிஎஃப்லையோ ஒரு வாட்டி வந்தது, பட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் இன்னும் கேட்கல, சிவில் சர்வீசஸில். ஸோ அதனால் வி கேன் எக்ஸ்பெக்ட். அதனால் இதை மட்டும் நான் டீச் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து we are going to see அடுத்து என்ன போகலாம்? ஃபிஸ்கல் பாலிசி போனோம்ல, பட்ஜெட் அக்கௌண்ட்டை குயிக்காக பார்த்துட்டு ஸோ இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் அக்கௌண்ட். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, குயிக்காக ஒரு வாட்டி பார்த்துடலாம். இது வந்து நான் பெருசாக டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இதில், பட் இருந்தாலும் வந்து வில் ஜஸ்ட் சி. ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட் இஸ் டிவைடட் இன்டு ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட், சரியா? கேபிட்டல் அக்கௌண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? தோஸ் டிரான்சாக்ஷன் விச் கிரியேட் அசட் அண்ட் லயபிலிட்டி. அசட் சார்ந்தோ இல்லை லயபிலிட்டி சார்ந்தோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் எழுத வேணாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம ஸ்லைடே பார்த்துடலாம். So those transactions which create asset or liability.
எதர் அசட் வில் இன்க்ரீஸ் ஆர் அசட் வில் டிக்ரீஸ் ஆர் லயபிலிட்டி வில் இன்க்ரீஸ் ஆர் லயபிலிட்டி வில் டிக்ரீஸ். உங்களுடைய டிரான்சாக்ஷனில் அசட்டோ லயபிலிட்டியோ இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ அது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இப்படி அசட் அண்ட் லயபிலிட்டி எதுவும் நடக்கலை அப்படின்னா அது எல்லாமே ரெவன்யூ அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்லாம் மோஸ்ட்லி ஒன் டைம் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? லைக் வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குறது, நீங்கள் மாதம் மாதம் டிவி வாங்குவீங்களா? இல்லை. ஃப்ரிட்ஜ் மாதம் மாதம் வாங்குவோமா? ஏசி வாங்குவோமா? அது ஒன் டைம். ஆனால் ரெவன்யூ அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் மாதம் மாதம் நடக்கும், ரெக்கரிங்காக திரும்ப திரும்ப நடக்கிறதா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறது, நீங்கள் பைக் வாங்குறது கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் பைக்குக்கு பெட்ரோல் போடுறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பைக் வாங்குறது ஒரு வாட்டி தான் வாங்குவோம், ஆனால் பைக்குக்கு பெட்ரோல் எவ்ரி மந்த் போடுவோம், எவ்ரி வீக் போடுவோம். ஸோ ஒன் டைமாக லாங் டர்மாக பண்ணுறது கேபிட்டல், திரும்ப திரும்ப ரெக்கரிங்காக பண்ணுறது ரெவன்யூ. இது ஒரு சேஞ்சு. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து அசட் அண்ட் லயபிலிட்டி. ஸோ இதான் வந்து மெயின். இப்போ நம்ம இந்த அசட் அண்ட் லயபிலிட்டி வச்சு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடன் வாங்குறது, லோன்ஸ் வச்சு வரும். ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட், ஸோ இது மோஸ்ட்லி வந்து கவர்மெண்டோட அக்கௌண்ட் தான். இப்போ இந்தியா வந்து வேர்ல்ட் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குது. அதே மாதிரி இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுக்குது. கரெக்டா? பிரின்சிபல், பீனா பிரின்சிபல், we are giving a loan. ஸோ நம்ம வாங்குற கடன், வேர்ல்ட் பேங்க்லேருந்து நம்ம கடன் வாங்குறோம், அதுக்கு இந்தியா வந்து இன் ரிட்டர்ன் என்ன பே பண்ணுறோம்? பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸ்ரீலங்கா நம்ம கிட்டேருந்து வாங்கின கடனுக்கு பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்தியா கடன் வாங்குச்சுன்னா, அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட் உள்ள பணம் வந்தால் அது வந்து ரெசிப்ட்ஸில் வரும், அக்கௌண்ட் விட்டு பணம் போச்சுன்னா அது எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ வேர்ல்ட் பேங்க்லேருந்து நம்ம வாங்குற கடன் அப்படிங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். கரெக்டா? ஸோ பாரோயிங்ஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வருது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா நம்ம கிட்ட இருந்து வாங்கின கடனை திரும்ப அடைக்கிறாங்க. ஸோ நம்ம கடன் வாங்குறப்போ நம்மளுடைய லயபிலிட்டி அதிகமாகுதா? when we are borrowing loans liability கிரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவுக்கு லோன்ஸ் கொடுக்குறப்போ நம்ம அசட் கம்மியாகுது, நம்மக்கிட்ட அந்த அசட் ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் அசட் குறையுது. அதனால் பாரோயிங்ஸ் இங்கே இருக்குது, லோன் டிஸ்பர்சல் இங்கே இருக்குது. நம்ம IMF கிட்டேருந்து வாங்கினது ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது, வேர்ல்ட் பேங்க் கிட்டேருந்து வாங்கினது. இப்போ நம்ம இந்தியா வந்து we are paying back to வேர்ல்ட் பேங்க் அப்படின்னா we are paying the principal. So we are doing the loan payments. So loan payments-லாம் வந்து capital expenditure-ல வரும். ஸ்ரீலங்கா நமக்கு லோன் கட்டுறாங்க அப்படின்னா அது capital receipts-ல வரும், recovery of loans. ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து வேர்ல்ட் பேங்க் லோன் கட்டுறோம்னா நம்ம லைபிலிட்டி குறையுது, ஸ்ரீலங்கா நமக்கு திரும்ப கட்டுறப்போ நம்ம அசட் அதிகமாகுது. ஸோ இப்படி அசட் உருவாச்சுனாலோ குறைஞ்சாலோ, லைபிலிட்டி உருவாச்சோ குறைஞ்சாலோ அதுக்கு பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஆனால் இப்போ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், நீங்கள் பிரின்சிபல் வந்து ஒரு வாட்டி தான் கட்டுவீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி இயர் கட்டணும், ரெக்கரிங்காக கட்டணும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவன்யூ சைடில் இருக்குது. ஸோ the interest which we do, நம்ம வேர்ல்ட் பேங்க் கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லையும், ஸ்ரீலங்கா நமக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவன்யூ ரிசீவ்லையும் இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், பாரோயிங்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சுல. இப்போ அடுத்த வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் நமக்கு என்ன இருக்குது? சேல் ஆஃப் அசட்ஸ். ஒரு பொருளை விற்கிறப்போ நமக்கு பணம் வருதுல்ல, அந்த பொருளை விற்கிறப்போ வர பணம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். பொருளை விற்கிறப்போ வருது. இப்போ இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு பிரம்மோஸ் விற்றுருக்காங்க. ஸோ அப்படி பிரம்மோஸை விற்கிறப்போ நமக்கு கேஷ் வந்திருக்குல்ல, அதான் சேல் ஆஃப் அசட்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏர் இந்தியா அப்படிங்கிற அந்த விஷயத்தை விற்றுருக்காங்க. ஸோ சேல் ஆஃப் அசட், அது மூலமாக கவர்மெண்ட்க்கு ஒரு 18,000 கோடி வந்துச்சுல, அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஒரு பொருளை விற்கிறது மூலமாக வந்துச்சுன்னா அசட் குறையுது. ஸோ எங்கே அசட் இஸ் ஃபாலிங். ஸோ ரெக்கவரி ஆஃப் லோன்ஸில் அசட் இஸ் இன்க்ரீசிங், பாரோயிங்ஸில் லைபிலிட்டி இஸ் இன்க்ரீசிங், இங்கே அசட் இஸ் ஃபாலிங். ஸோ அதனால இது கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வருது. ஸோ இது கிளியரா? ஏன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஆர் கேபிட்டல் அப்படின்னு ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வந்துச்சு. கரெக்டாக 2022ல் which of the following expenditures are considered to be capital expenditure of a company? Acquisition of new technology. இந்த மாதிரி போன வருஷம் என்ன வந்ததுன்னா கம்பெனி வச்சு கேட்குறாங்க, கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு 22ல் வந்துச்சு. போன வருஷம் வந்து which of the following are the tangible assets of the company? உங்களுக்கு புரியுதா? ஸோ tangible assets of the company. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட கேபிட்டல் ரெவன்யூ கவர்மெண்டோட கேபிட்டல் ரெவன்யூ ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வாடகைக்கு விடுறீங்க, மாதம் உங்களுக்கு வாடகை வருது, சரியா? அதுவும் ரெசிப்ட்ஸ் தான். அந்த வீடியோ விற்றாலும் உங்களுக்கு பணம் வருது, அதுவும் ரெசிப்ட்ஸ் தான். வீடை விற்றா வர பணம் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். மாதம் வர வாடகைக்கு பேர் தான் டிவிடன்ஸ். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரு அசட் இருக்குது, அந்த அசட்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருந்தால் அது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அந்த அசட்டையே விற்கிறப்போ பணம் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். வீட்டிலேருந்து வாடகை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அந்த வீடியோ விற்றுட்டிங்கன்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்த லோன்ஸு, நம்ம வேர்ல்ட் பேங்க் திரும்ப கட்டுற லோன்ஸு, அதே மாதிரி அசட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம என்ன அசட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அது, இப்போ நீங்கள் புல்லட் ட்ரெயின் கட்டினாலோ, இல்லை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டினாலோ, இல்லை பேனா செலவு வச்சாலோ, இது எல்லாமே வந்து
சரி, சர்தார் பட்டேல் சிலை வச்சாலோ திருவள்ளூர் சிலை வச்சாலோ இது எல்லாமே அசட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். வி ஆர் கிரியேட்டிங் அ அசட். ஓகே, ஸோ இது மாதிரி அசட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமானது பார்க்குறோம். என்னது? டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கோல்டன் குவாட்ரிலேட்டரில் எப்படி ஒரு லேண்ட்மார்க்காக இருந்துச்சோ, கோல்டன் குவாட்ரிலேட்டருக்கு அப்புறமா ஒரு லேண்ட்மார்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுனா இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். அதில் ஈஸ்டர்ன் விங்கை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், வெஸ்ட் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பற்றி படிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஏன்னா போன வருஷம் தான் பிரைம் மினிஸ்டர், இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, அது இப்போ தான் திறந்து வச்சார். ஸோ இது மாதிரி அசட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமில் வந்து கேபிட்டல் காம்பனண்ட் இருக்கும், ரெவன்யூ காம்பனண்ட் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வச் பாரத் ஸ்கீமில் நம்ம டாய்லெட்ஸ் கட்டினா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே ஸ்வச் பாரத் ஸ்கீமில் பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோலாம் போட்டு நியூஸ் பேப்பரில் ஆடெல்லாம் போடுறாங்களே, அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்வச் பாரத் வில் ஹேவ் போத் கேபிட்டல் காம்பனண்ட் அண்ட் ரெவன்யூ காம்பனண்ட். ஸோ ஒரு ஸ்கீமில் ரெண்டுமே இருக்குது. ஸ்கீம்ஸ்னாலே ரெவன்யூ அப்படின்னு இல்லை, ஸ்கீம்ஸில் கேபிட்டல் காம்பனண்ட் இருக்கும், ரெவன்யூ காம்பனண்ட் இருக்கும். அது என்னங்கிறத பார்த்து ஆன்சர் போடுங்க, சரியா? அதே மாதிரி டிஃபென்ஸ்னாலே ரெவன்யூ அப்படின்னு ஒரு சில இதில் எழுதியிருக்கும். ஸோ டிஃபென்ஸ்னாலே ரெவன்யூலாம் கிடையாது. ஈவன் டிஃபென்ஸ் ஹேஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் ரஃபேல் ஜெட் வாங்குறீங்க இல்லை S-400 வாங்குறீங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சரியா? ரஃபேல் ஜெட்டை ஓட்டுற ஏர்ஃபோர்ஸ் பைலட் கொடுக்குற சம்பளம் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரஃபேல் ஜெட்டுக்கு போடுற டீசல் தான், ஏர் டர்பைன் ஃபியூவல் தான் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் ரஃபேல் ஜெட்டை வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதே ரஃபேல் ஜெட்டுக்கு நீங்கள் மிட் ஏர்ல அதை ரீஃபியூல் பண்ணலாம், பார்த்துருக்கீங்களா? மிட் ஏர்ல ரீஃபியூல் பண்ணுறப்போ போடுற அந்த ஏர் டர்பைன் ஃபியூவலுக்கு வந்து பண்ணுற செலவு தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்தியன் ஆர்மியை ஒரு நாள் நடத்துறதுக்கு ஆகிற செலவு தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்க சேலரி கொடுக்கறது, டென்ட்டை செட் பண்ணுறது, 3 வேளை சாப்பாடு போடுறது அப்படின்னு. பட் அவங்களுக்கு வாங்குற அசட், அவங்க ஜீப் வாங்குறீங்க இல்லை டேங்க் வாங்குறீங்க இல்லை சப்மரீன் வாங்குறீங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ டிஃபென்ஸ்னாலே வந்து ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க, சரியா? ஃபுல்லாக வருது, சரி. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெவன்யூ சைடில் வருவோம். ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் டேக்ஸ் ரெசிப்ட், நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். அதில் டேக்ஸ் வந்து டேரக்ட் டேக்ஸ், இன்டேரக்ட் டேக்ஸ்னு பிரிப்போம். டேரக்ட் டேக்ஸ், இன்டேரக்ட் டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கோன் ஸ்டடி. ஸோ இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இது எல்லாமே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், இது எல்லாமே டேரக்ட் டேக்ஸ். இன்டேரக்ட் டேக்ஸில் என்னென்ன இருக்குது? ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டியூட்டி, வேட், கஸ்டம்ஸ் டியூட்டி, இது எல்லாமே இன்டேரக்ட் டேக்ஸஸ். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய எல்லா இன்கமும் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். டேக்ஸ் இல்லாமல் வரக்கூடிய ரெசிப்ட்ஸ் என்ன? ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட்டோடைய ஒரு அசெட்லேருந்து அவங்களுக்கு இன்கம் வந்துச்சுன்னா, லைக் ஒரு ONGC, ஒரு பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஒரு இஸ்ரோ, இவங்கெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களே. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸும் அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஸ்ரீலங்கா நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட். மின்ட் இன்கம், ஒரு 500 ரூபா நோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 4 ரூபா ஆகுது. அப்போ மிச்சம் இருக்கிற 496 ரூபாங்கிறது லாபம் தானே. ஸோ அந்த மாதிரி மின்ட் இன்கம். ஒரு 1 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டியை, ஸ்டாம்ப் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக போகுது? ஒரு A4 ஷீட் 1 ரூபா தான். ஸோ 1 ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பேப்பரை நம்ம உருவாக்குறோம், அதான் ஸ்டாம்ப் பேப்பர். ஸோ அப்போது மிச்சம் இருக்கிற 99,999 கவர்மெண்ட் லாபம். இந்த மாதிரி பிரிண்டிங்கில் வரக்கூடிய லாபம் தான் மின்ட் இன்கம். அப்புறம் ஜென்ரல் சர்வீசஸ், கவர்மெண்ட் பேசிக்காக ஏதாவது சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு போடுற ஃபீஸு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பஸ் ஏறப்போ எடுக்கிற பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு OBC சர்டிஃபிகேட் வாங்குறப்போ 60 ரூபா கட்டுறோம், இல்லை லைசன்ஸ் வாங்கினா 300 ரூபா கட்டுறோம். இது எல்லாமே வந்து ஜென்ரல் சர்வீசஸ். அப்புறம் ஃபீஸ், பெனால்ட்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ். ஹெல்மெட் போடலன்னா நமக்கு பெனால்ட்டி கட்டணும், ஒரு இண்டஸ்ட்ரி பொல்யூட் பண்ணுச்சுன்னா பெனால்ட்டி கட்டணும், அதெல்லாம் ஃபீஸ், பெனால்ட்டிஸ் அண்ட் ஃபைன். கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ், வெளிநாட்டிலேருந்து நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். பிரைம் மினிஸ்டருக்குலாம் நிறைய கிஃப்ட் தராங்களே, அது எல்லாமே. ஸோ பிரைம் மினிஸ்டர் அதை என்ன பண்ணுவார்? ஆக்ஷன் விட்டு அந்த பணத்தை வந்து ஹில் பி டொனேட்டிங் இட் டு கங்கா ஃபண்ட். இப்போதைக்கு அவர் எல்லாமே கங்கா ஃபண்டுக்கு தான் கொடுத்துருக்காரு. கங்கா கிளீனிங் ஃபண்ட், கிளீன் கங்கா ஃபண்டுக்கு தான் டொனேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கிஃப்ட் அண்ட் கிராண்ட்ஸ் எல்லாமே. இன்னும் நிறைய கிஃப்ட் வந்து அங்கே இதில் இருக்குது. PM சங்கராலயா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மியூசியம்னு ஒன்று இருக்குல்ல, நேருவோட வீடை வந்து பிரைம் மினிஸ்டர் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஆல் தி பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு. ஸோ நேருவோட வீடு வந்து நேரு மியூசியமாக தான் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பிரைம் மினிஸ்டர் மியூசியம்னு புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ 2 பில்டிங், முன்னாடி ஒரே பில்டிங் கார்டன் இருந்துச்சு, இப்போ அந்த கார்டனில் ஒரு பிரைம் மினிஸ்டர் மியூசியம்னு கட்டி மிச்சம் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டரும், லால் பகதூர் சாஸ்திரிலேருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வரைக்கும் எல்லாருக்கான மியூசியமும் அங்கே இருக்குது. நல்லாயிருக்கும் டெல்லியில். ஸோ அங்கே அவங்க வாங்கின கிஃப்டெல்லாம் இருக்குது. இன்னும் எல்லா பிரைம் மினிஸ்டரும் வாங்கின கிஃப்டெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கொடுக்குறது. சப்சிடிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ சப்சிடிஸ்னால் என்ன? நம்ம கொடுக்குற அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் வந்து கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ்க்கு டேரெக்டாக கொடுக்குற பணம். ஸோ
ஸோ சப்சிடினா உங்களுக்கே தெரியும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்குள்ளே எது வரும் அப்படின்னா இப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், ஓல்டேஜ் பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன், இப்போ நம்ம ஊரில் வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இதெல்லாம் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வருதுல்ல, இதெல்லாம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் வரும். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் இங்கே என்ன இருக்குன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு நாள் ஆர்மியை நடத்துறதுக்கு என்ன செலவு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஒரு நாள் நடத்துறதுக்கு ஆகிற செலவு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அதே லா அண்ட் ஆர்டர், சிஆர்பிஎஃப், அதுக்கெல்லாம் ஆகிறது. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோஷியல் செக்டர்னா இட் இஸ் தி ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆர் தி ஸ்கீம்ஸில் இருக்க ரெவன்யூ காம்பனன்ட்ஸ். அண்ட் கிராண்ட்ஸ் given to தி ஸ்டேட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற நாடுகளுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்குது. மால்டீவ்ஸ்க்கு இப்போ நம்ம கொடுத்தோம், ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்குறோம், சீச்செல்ஸுக்கு கொடுக்குறோம், மொரிஷியஸுக்கு கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற கிராண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். வேக்சின்ஸ் கொடுத்தோம்ல, அதெல்லாம். ஸோ இதை வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ரெவன்யூ அக்கௌண்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ், அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் 19 வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. 20, 21, 22, 23 தான் கேட்கல. 19 வரைக்கும் கேட்டுட்டு இருந்த ஒரு ஏரியா. 22ல் வந்து கம்பெனியை வச்சு கேட்டாங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கம்பெனிஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. ஸோ அதனால சேம் லாஜிக் யூ ஹேவ் டு அப்ளை. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி பட்ஜெட் அக்கௌண்ட். டெபிசிட்ஸ் உங்களுக்கு நடத்தணுமா? டெபிசிட் எல்லாரும் தெரியுமா? ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? டெபிசிட்ஸ் வேணுமா குயிக்கா? ஏதாவது சொல்லுங்கயா. ஃபர்ஸ்ட் என்ன டெபிசிட்ஸ்? டெபிசிட்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ வந்து நம்மளுடைய செலவு வந்து நம்மளுடைய வரவை விட அதிகமாக இருக்கிறப்போ, இப்போ அது அந்த ஹேங் ஓவரில் இருக்கு. இருங்க, நேற்றுக்கு இதே கிளாஸ் தான், இன்றைக்கி இதே கிளாஸு, வேறு வேறு டைமென்ஷனில் நடத்த வேண்டியதாக இருக்குது. சரியா? ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுடைய ரெசிப்ட்ஸை விட அதிகமாக இருக்கிறப்போ உருவாகிறது தான் டெபிசிட். வி ஆர் ஹேவிங் அன் இன்கம் 10,000, ஆனால் செலவு 15,000 ரூபாய் இருக்குது. இப்போ அந்த 5,000 ரூபாய் என்ன பண்ண போகிறோம்? அதான் வந்து டெபிசிட். ஸோ அந்த டெபிசிட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாரோ பண்ண போகிறோம், கடனாக வாங்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து டெபிசிட்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் டெபிசிட், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ இதான் வந்து பட்ஜெட் டெபிசிட். ஸோ பட்ஜெட் டெபிசிட்டோட ஃபார்முலாக்குள்ள நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்குள்ள பாரோவிங் இருக்கு. நம்ம வாங்குற கடனையே நம்ம வந்து ரெசிப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வாங்குற கடன் ரெசிப்ட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம வாங்குற கடன் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. ஸோ நம்ம வாங்குற அந்த டோட்டல் கடன் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? டோட்டல் ரெசிப்ட்ஸ்லேருந்து இந்த பாரோவிங்கை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ்லேருந்து பாரோவிங்கை மைனஸ் பண்ணிக்கிட்டா இங்கே ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்கா, அதனால அது ப்ளஸ் ஆயிடும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்ல எப்படி வந்து ப்ளஸ் வருது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ் பாரோயிங் அப்படின்னு வரும். எப்படி ப்ளஸ் பாரோயிங் வந்துச்சு? நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லேருந்து பாரோயிங்கை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் பாரோயிங்னு இருக்கும். இதுவே வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ் பாரோயிங் அப்படின்னு ஆயிடுது. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, நம்ம கடனாக வாங்குறத நம்மளோட இன்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இன்கம் கிடையாது, அது பாரோயிங். ஸோ அப்போ பாரோயிங்கை மட்டும் தனியாக காட்டணும். டோட்டல் பாரோயிங் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பட்ஜெட் டெபிசிட் எவ்வளோ அது கூட பாரோயிங்கும் சேர்த்து டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளோன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ். நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, ரெசிப்ட்ஸை வந்து நம்ம ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னு பிரிக்கலாம். அதே மாதிரி டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ், நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ்னு பிரிக்கலாம். ஓகே, ஸோ ரெசிப்ட்ஸை வந்து டெட் கிரியேட்டிங் அண்ட் நான் டெட் கிரியேட்டிங் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ்குள்ள என்ன வரும் அப்படின்னா, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் எல்லாம் நான் டெட் கிரியேட்டிங். ஏன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸை நீங்கள் திரும்ப கட்டணும்னு அவசியம் இருக்கா? டேக்ஸாக வருது, இல்லை ப்ராஃபிட்ஸாக வருது, எல்லாம் உங்களுக்கு தான், அது லைபிலிட்டி கிடையாது. ஸோ லைபிலிட்டி இல்லாமல் வரது எல்லாமே நான் டெட் கிரியேட்டிங் தான், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அப்புறம் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் அசெட்ஸ், நம்ம இன்னொரு நாடு கொடுத்த லோன் நமக்கு திரும்ப வருதுல்ல, ஸ்ரீலங்கா நம்ம கட்டுறது. ஸோ அது எல்லாமே வந்து நான் டெட் கிரியேட்டிங்கில் வரும். பாரோயிங் மட்டும் தான் டெட் கிரியேட்டிங். ஸோ அந்த பாரோயிங் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணாலும் ஃபிஸ்கல் டெபிசிட் வரும். ஒரு சில புக்கில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து ரெவன்யூ டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். நாலாவது வந்து எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். இது வேற ரெவன்யூ அக்கௌண்ட்டை மட்டும் பார்க்கறதுக்கு you should able to earn the money, you should able to earn whatever expenditure you have.
நம்ம டே டு டே பேசிஸில் நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டியில் இருக்கணும். அதுதான் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கோ உங்கள் நாடுக்கோ அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த நாடுக்கு இருக்கணும், இல்லை அந்த ஃபேமிலிக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து கடன் தொல்லையில் மாட்ட மாட்டோம். நம்ம டே டு டே செலவுகளுக்கே கடன் வாங்க ஆரம்பிச்சா தான் டெட் ட்ராப்ல மாட்டுவோம். ஆனால் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ பட்ஜெட் டெபிசிட் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் ரெவன்யூ டெபிசிட் கம்மியாக இருக்கணும். ஒரு நாட்டுக்கு ரெவன்யூ டெபிசிட் அதிகமாகிட்டே போகுதுன்னா அது ரிஸ்க். ஸோ அதான் வந்து இதில் இருக்க லாஜிக். எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெவன்யூ டெபிசிட் மைனஸ் கிராண்ட்ஸ் விச் கிரியேட்டட் தி கேபிட்டல் அசெட்ஸ். இப்போ நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே கடைசியாக கிராண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுறாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட்டுக்கு நம்ம அப்படி கிராண்ட்ஸ் கொடுத்தா அவங்க வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடுறாங்க, இல்லை ஒரு காலேஜ் கட்டிடுறாங்க. ஸோ அப்போ அட் தி எண்ட் ஆஃப் த டே சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே இருக்கிற அந்த கிராண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக தான் ஆயிருக்கு. அப்போ அந்த காம்போனண்ட்டை நான் என்னுடைய ரெவன்யூ டெபிசிட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே அது கேபிட்டலாக தான் மாறுது. ஸோ தட் என்னோட ரெவன்யூ டெபிசிட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக காட்டும். ரெவன்யூ டெபிசிட் வேல்யூ அதிகமாக இருந்தால் ப்ராப்ளம். ஸோ அது கொஞ்சம் கம்மியாக காட்ட வைக்கிறதுக்காக நம்ம ரெவன்யூ டெபிசிட்லேருந்து இந்த கிராண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அதான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை வந்து பட்ஜெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது 2011 சிதம்பரம் டைமில் வந்தது. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2021-22 நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த ஒரு புது அவங்களோட பட்ஜெட்டில் கொண்டு வந்த புது விஷயம். எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கிராண்ட்ஸ், இதே காம்பனண்ட்டை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ஆட் பண்ணிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராண்ட் வாங்கி அதில் ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களே அதை ஆட் பண்ணி எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு புது டேட்டாவையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் இதே காம்பனண்ட் தான். எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்ல நம்ம எதை மைனஸ் பண்ணுறோமோ அதை இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்ல மைனஸ் வரும், எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ப்ளஸ் வரும். இதுதான் பெரிய ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 5வது பிரைமரி டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்ல நம்ம வாங்குற டோட்டல் கடன், நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணுறோம்ல, அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணும்போது எவ்வளோ பார்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் இருக்கு. 6வது வந்து மானிட்டைஸ் டெபிசிட். மானிட்டைஸ் டெபிசிட்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இன்கம் 10,000 ரூபாய், செலவு 15,000 ரூபாய். ஸோ நமக்கு 5,000 ரூபாய் பற்றாக்குறை டெபிசிட்ல இருக்கும். அந்த 5,000 ரூபாய் நம்ம எப்படி மொபைலைஸ் பண்ணோம்? we could have borrowed it, கடன் வாங்கியிருக்கலாம். இல்லைனா அது எக்ஸ்டர்னல் பாரோயிங், வெளிநாட்டில் போயிட்டு வேர்ல்ட் பேங்க், IMF இல்லை ஜப்பான் அந்த மாதிரி கூட கடன் வாங்கலாம். இல்லை இன்டர்னல் பாரோயிங், கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்ணி பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ இது 2 ரூட் இருக்கு. 3வது ரூட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். RBI கிட்ட போய் கடன் வாங்கலாம். வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் கீழே RBI வந்து கவர்மெண்ட்டுக்கு 90 days லோன்ஸ் வந்து தருவாங்க, ரெப்போ ரேட்லேயே லோன் தராங்க. ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸில் வாங்கலாம். இது 3மே எக்ஸாஸ்ட் ஆகிட்டு எனக்கு இன்னும் பணம் வேணும் அப்படின்னா லாஸ்ட் ரெசார்ட்டாக பணத்தை பிரிண்ட் போட்டுருக்கு. ஒரு 10 காப்பி பிரிண்ட் போட்டு கொடு அப்படின்னு பிரிண்ட் போட்டு வாங்கலாம். அப்படி RBI வந்து எவ்வளோ ரூபாவை கவர்மெண்டோட டெபிசிட்டை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபாவை பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் வந்து மானிட்டைஸ் டெபிசிட். டிமானிட்டைசேஷன்னா கரன்சியை வேல்யூ இல்லாமல் ஆக்குறது, மானிட்டைசேஷன்னா கரன்சியை உருவாக்குறது. ஸோ மானிட்டைஸ் டெபிசிட்னா ஹவு மச் பார்ட் ஆஃப் யூர் டெபிசிட் யூ மானிட்டைஸ்ட் பை பிரிண்டிங் நியூ கரன்சி. அதான் வந்து மானிட்டைஸ் டெபிசிட். இது PYQல ஒரு கொஸ்டினாக இருக்கு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஃப்ளேஷன் உருவாக்கும். ஆனால் அவங்க மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரிண்டிங் தி கரன்சி அப்படின்னு இருக்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ பிரிண்டிங் தி கரன்சி இஸ் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் நியூ மணி சப்ளை. உங்களுக்கு புரியுதா? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு மணி சப்ளை அதிகப்படுத்துறீங்களே அது வேற போய் மல்டிப்ளையர் ஆகும். ஏன் வந்து கரன்சி பிரிண்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் பிரிண்ட் பண்ணி உள்ள பம்பின் பண்ணால் அது 5 மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகி இன்னும் மணி சப்ளை பூஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனை கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து கிரியேட்டிங் நியூ மணி அப்படிங்கிறது வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டெபிசிட்ஸ் விச் யூ ஹேவ் டு see. ஸோ கிளியரா? சின்ஸ் இந்த டாபிக் டச் பண்ணதுனால இது ரிலேட்டடாக UPSCக்கு ஃபேவரட்டாக ஒரு ஏரியா இருக்குது. அது ஏரியா என்னன்னா பப்ளிக் டெட். இது கிளியராக எல்லாருக்கும்? ஜஸ்ட் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏரியா டச் பண்ணதுனால பப்ளிக் டெட் அதையும் முடிச்சிடலாம். பப்ளிக் டெட்னா என்ன, பிரைவேட் டெட்னா என்ன? பப்ளிக் டெட்னா கவர்மெண்ட் வாங்குற கடன், அதை தான் பப்ளிக் டெட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ கவர்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை ஒரு கொலாட்ரலாக வச்சு வாங்குற கடனை தான் பப்ளிக் டெட் அப்படின்னு சொல்கிறோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் தி கவர்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் வேர் ஆல் தி இன்கம் கம்ஸ். கரெக்டா? ஸோ அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை இப்போ கவர்மெண்ட் எப்போ கடன் வாங்கினாலும் வாட் இஸ் கொலாட்ரல்?
எங்கிட்ட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. நாட்டில் இருக்க எல்லா பணமும் அதில் தான் இருக்குது. எங்களுடைய ஒரு வருஷத்தோட ரெசிப்ட்ஸே எவ்வளோ? கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரெசிப்ட் எவ்வளோ? 36 lakh crore. 36 lakh crore ரெசிப்ட்ஸ் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எங்ககிட்ட இருக்குது. அதை நான் அடமான வச்சு கடன் வாங்குறேன். அப்படி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை அடமான வச்சு கடன் வாங்குறது தான் பப்ளிக் டெட். ஸோ நான் முதல்வன் டெஸ்ட் சீரீஸில் வந்து பப்ளிக் டெட் இஸ் தோஸ் டெட் விச் இஸ் borrowed by keeping public account of India அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் பப்ளிக்னு பார்த்து அப்படியே போட்டுருவாங்க. உங்களுக்கு புரியுதா? பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா டோட்டலாக வேறு. அது வந்து சோஷியல் செக்யூரிட்டிஸ், ஸ்மால் சேவிங்ஸு, இபிஎஃப்ஓ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த பப்ளிக் டெட்டை தான் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இன்டர்னல் டெட், எக்ஸ்டர்னல் டெட். சரியா? நம்மளுடைய டெட்டில் வந்து 95% வந்து இன்டர்னல் டெட் தான். கவர்மெண்ட் வாங்குற கடனில் 95% இன்டர்னல் டெட், 5% தான் எக்ஸ்டர்னல் டெட். ஸோ இன்டர்னல் டெட் ஷேர் இஸ் ஹையர் தென் தி எக்ஸ்டர்னல் டெட். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். இந்த இன்டர்னல் டெட்டுக்கு எக்ஸ்டர்னல் டெட்டுன்னு பார்க்குறப்போ நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னல் டெட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது? எக்ஸ்டர்னல் டெட்டில் வந்து நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா கரன்சி ரிஸ்க் இருக்குது. நம்ம டாலரில் கடன் வாங்கணும் அப்படின்னா இன்கேஸ் அப்போ ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு, கடன் வாங்கின பிறகு ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா கட்ட தேவையில்ல, எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆச்சோ அதையும் வந்து பண்ணணும். ஏன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா பிரின்சிபலே அதிகமாகும். பொதுவாக நீங்கள் கடன் வாங்குவீங்க, வட்டி எக்ஸ்ட்ராவாக கட்டுவீங்க. ஆனால் ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா பிரின்சிபலே அதிகமாகும். நீங்கள் $10 கடன் வாங்குறீங்க, அது $1 80 ரூபானா $800. இப்போ $1 90 ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 900 rupees திரும்ப கட்டணும் ப்ளஸ் வட்டியோட. ஸோ பிரின்சிபலே அதிகமாகிற அந்த ரிஸ்க் இருக்குது. அதுதான் கரன்சி ரிஸ்க். இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ரிஸ்க் என்ன அப்படி இருக்குன்னா இன்டர் கனெக்டட்னஸ் ரிஸ்க். குளோபல் லெவல் நீங்கள் வெளியே நிறைய கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற குளோபல் கிரைசிஸ் எல்லாம் உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் மைட் காஸ் அ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டினில் வந்து borrowing more எக்ஸ்டர்னல் டெட் அப்படின்னா கரெக்ட். ஸோ அந்த மாடலில் கேட்குறாங்கல்ல. ஸோ எக்ஸ்டர்னல் டெட்டில் அந்த பிரச்சனை இருக்குது. இன்டர்னல் டெட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம இந்தியாவுக்குள்ளே கடன் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்தியாவுக்குள்ளே ருப்பியில் கடன் வாங்கிடும். கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணுவோம், பேங்க்ஸ்க்கு இருந்து வாங்குவோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டி என்னென்ன இருக்குது? கேஷ் மேனேஜ்மெண்ட் பில், ட்ரெஷரி பில்ஸ், டேட்டட் செக்யூரிட்டிஸ், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கடன் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கடன் வாங்கிட்டா நமக்கு ருப்பியில் கடன் வரும். பட் இதில் என்ன ரிஸ்க் இருக்குது? இதில் என்ன சொல்லுங்கள்? சோஷியல் செக்யூரிட்டி, க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் நடக்கும். க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற பேங்க்கு கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே கடன் வாங்கிடுச்சுன்னா அப்போ ப்ரைவேட்டுக்கு யார் கடன் கொடுப்பா? இப்போ நான் ஒரு பேங்க்கு, இப்போ என்கிட்ட வந்து 100 கோடி இருக்குது, நான் அதை லோன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சைடில் கவர்மெண்ட் வந்து 100 கோடி கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து 100 கோடி கடன் கேட்குறாரு. நான் யாருக்கு கொடுப்பேன்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு தான் கொடுப்போம். ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் வெரி சேஃப்ல. பிசினஸ் மேன் கொடுத்து அவன் தலைவலி பிடிச்சவன் விஜய் மல்லையா மாதிரி ஓடிட்டானா. ஸோ அதனால வந்து இட்ஸ் பெட்டர் டு கிவ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பேங்க் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா இஸ் இன்ஹரன்ட்லி அன் அட்வான்டேஜ் டு ஹேவ் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணலாம், ரெப்போ ரேட்டில் கடன் வாங்கலாம், மார்ஜின் ஸ்டாண்டிங் ரேட்டில் கடன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ளஸ் இட் இஸ் சேஃப், தலைவலி இல்லை. அது வந்து நீங்கள் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்டே இல்லை, அதனால் நீங்கள் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்கு எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எடுத்து வைக்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எல்லாரும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கவர்மெண்டோட பாரோயிங்ஸ்க்கு எல்லா பேங்க்கும் பணம் கொடுத்துட்டா அப்போ பிரைவேட் செக்டருக்கு யார் பணம் கொடுப்பா? அதனால பிரைவேட் செக்டர் க்ரௌடிங் அவுட் ஆகிடும். பிரைவேட் செக்டர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு வரும், ஆரம்பிக்க மாட்டான். அப்போ நாடு வளராது. ஸோ நாடு எப்போ வளரும் அப்படின்னா போத் கவர்மெண்ட் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வளரும். ஸோ பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நாடை வளர்க்க முடியாது. ஸோ அதான் நம்ம 1991 கற்றுக்கிட்ட லெசன்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இன்டர்னல் பாரோயிங் பண்ணும்போது எல்லா பணத்தையும் அவங்களே இஷ்டத்துக்கு எடுத்துடக்கூடாது. ஸோ அதை ஏற்ற மாதிரி தான் இன்டர்னல் பாரோயிங் பண்ணணும். ஆனால் எக்ஸ்டர்னல் பாரோயிங் பண்ணால் க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்கில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பப்ளிக் டெட்டில் வந்து இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இன்டர்னல் டெட் வந்து 2 வகைப்படும். ஒன்று மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், இன்னொன்று நான் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். சரியா? மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற எல்லா செக்யூரிட்டிஸும் மார்க்கெட்டபிளாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன், இங்கே சென்ட்ரல் கவர்மெண்டோட செக்யூரிட்டி கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஷரி பில்லாக இருக்கட்டும், இல்லை டேட்டட் செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மார்க்கெட்டபிள். மார்க்கெட்டபிள்னா செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் விற்கலாம். நீங்கள் ஒரு டேட்டட் செக்யூரிட்டியோ இல்லை ட்ரெஷரி பில்லோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் செகண்டரி மார்க்கெட்டில் வித்துட்டு போயிடலாம்.
நான் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ்னா என்னன்னா, யார் வாங்குறாங்களோ அவங்க தான் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் வச்சிருக்கணும். இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம், நடுவில் பணம் வேணும்னா அது மார்க்கெட்டில் வித்துட்டு பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஆனால் அதுவே நான் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அப்படி செகண்டரி மார்க்கெட்டில் விற்க முடியாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் லோன்ஸும் வந்து நான் மார்க்கெட்டபிள்குள்ளே வருது. ஸோ அதை மார்க்கெட்டபிள் நான் மார்க்கெட்டபிள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நான் இது வந்து எதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோடைய அந்த டெட்டோட டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும், அந்த டாக்குமெண்டோட PDF அதெல்லாம் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டெட்டை வச்சு கேட்குறாங்கிறதுனால அது மட்டும் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து சொல்கிறேன், மார்க்கெட்டபிள் நான் மார்க்கெட்டபிள் அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இது இன்டர்னல் பாரோயிங். எக்ஸ்டர்னல் பாரோயிங்கில் நமக்கு என்னென்ன இருக்குது, நம்ம எக்ஸ்டர்னல் பாரோயிங்கில் வில் கோ அண்ட் பை ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நமக்கு வேர்ல்டு பேங்க் இருக்குது, IMF இருக்குது, அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாத்துலேருந்து வாங்கிக்கலாம். இதான் வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங். இந்த எக்ஸ்டர்னல் பாரோயிங்கில் மேஜர் ஷேர் வந்து டாலர் டினாமினேட்டட் லோன்ஸ். செகண்ட் ஷேர் வந்து ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பார்க்குறோம், மேஜர் ஷேர் வந்து டாலர் டினாமினேட்டட் லோன்ஸாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டர்னல் பாரோயிங் நான் திரும்ப வரேன். டாலர் டினாமினேட்டட் லோன்ஸ் தான் மேஜர் ஷேராக இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம டாலர் டினாமினேட்டர் வாங்கினாலோ அந்த லோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம லாங் டேர்ம் லோன்ஸாக வாங்கியிருக்கோம். எக்ஸ்டர்னல் டெட் நம்ம வாங்கினாலும் எக்ஸ்டர்னல் டெட் லாங் டேர்ம் லோன்ஸாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ்னால் இமீடியட் பேமெண்ட் நீட்ஸ் நமக்கு இல்லை. ஸோ அதனால் அது சேஃபாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ரீசன் ஏன் சேஃபாக இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்தும் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், சாஃப்ட் லோன்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து நம்ம லோன் வாங்கணும், வேர்ல்டு பேங்க், IMF அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சேஃப் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வே சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து மூணாவது ரூட் ஆஃப் பாரோயிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்னல் பாரோயிங், எக்ஸ்டர்னல் பாரோயிங் இது ரெண்டு தான் பப்ளிக் டெட். ஸோ பப்ளிக் டெட்டை தாண்டி நமக்கு பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தும் அடமான வச்சு நம்ம கடன் வாங்குறோம். லைக் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் we are having, அதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஸ்மால் சோஷியல் செக்யூரிட்டி. ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் என்ன, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு 7% ரிட்டர்ன்ஸோட உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் மாதம் உங்கள் சேலரியிலேருந்து போடுவீங்க. நீங்கள் என்னைக்கு ரிட்டையர் ஆகிறீங்களோ அப்போது 7% வட்டி அதில். ஸோ அப்போது 7% வட்டியோட திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா அது ஐடலாக வைக்க முடியாது. அது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதையும் பெருசாக்கணும். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி அது ரிலேட்டட் ஹேண்ட்லிங் எல்லாம் ஒரு காம்பனண்ட். நாலாவது காம்பனண்ட்டாக வந்து ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங். ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்னா என்ன? ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்னா கவர்மெண்ட் டைரெக்டாக கடன் வாங்காமல் அவங்க கை கீழே இருக்கிற சப்சிடரிஸ் லைக் ONGC, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த மாதிரி சப்சிடரிஸ்லாம் இருக்குல்ல, பெல், இவங்களெல்லாம் கடன் வாங்க சொல்லுவாங்க. LICயை அவங்கள கடன் வாங்கி அந்த பணத்தை கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் டைரெக்டாக கடன் வாங்கினா தான் அவங்களுடைய அக்கௌண்டிங்கில் அது வருது, ஃபிஸ்கல் டெபிசிட் கால்குலேஷனில் வரும். இந்த மாதிரி சப்சிடரிஸ் ONGC கடன் வாங்குச்சு அப்படின்னா அது ONGCயோட பாரோயிங்ஸில் தான் அது வரப்போகுது. ஆனால் ONGC அந்த பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு தான் தரப்போகிறாங்க. கவர்மெண்ட் தான் அந்த பணத்தை அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக அடைக்கணும். சரியா? அதனால் எக்ஸ்பெண்டிச்சரில் அது வரப்போகுது, ஆனால் பாரோயிங்ஸில் அது வராது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் ஃபிஸ்கல் டெபிசிட் வேல்யூ கம்மியாக காட்டலாம். ஸோ இப்படி இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால 2022 கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நிறைய பேர் அது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2022 கவர்மெண்ட்டும் இனிமேல் நாங்கள் ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2022 நம்ம ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்கை நிறுத்திட்டோம். இந்த மாதிரி சப்சிடரிஸை கடனை வாங்க சொல்லி அந்த கடனை கவர்மெண்ட் வந்து நைஸாக யூஸ் பண்ணிக்கிறது பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி 2 வருஷமாக பண்ணல. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்படி அதிகமாக பண்ணி மாட்டிக்கிட்ட ஸ்டேட்டு தான் கேரளா. கேரளா வந்து இந்த ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்ஸ் இஷ்டத்துக்கு பண்ணதுனால தான் அவங்க இப்போ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இப்போ கரண்டாக இருக்காங்க. அதுதான் கேரளாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல. கவர்மெண்ட் வந்து கேரளாவுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய டெபிசிட்ஸும் பாரோயிங்ஸும் வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம BOP அக்கௌண்ட்டில் பார்க்குறப்போ எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்ன்னு பார்ப்போம். இதில் கவர்மெண்ட் பாரோ பண்ணுறது மட்டும்தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்தியாவோட ப்ரைவேட் செக்டர் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குது. நம்மளோட டோட்டல் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ்டர்னல் பாரோயிங் இஸ் டிவைடட் into 2. கவர்மெண்ட் பாரோயிங் which is part of public debt and private borrowing which is called as external commercial borrowings. இதோட டோட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஷேர் வந்து டாலர் டினாமினேட்டடாக இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் டினாமினேஷன் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கரன்சி டினாமினேட்டர்னு பார்ப்போம். பட் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக ருபி தான் இருக்குது. ஸோ ஆல் தி ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓட 55% ஆஃப் தி லோன்ஸ் வந்து டாலரில் வாங்குறாங்க. செகண்ட் இடத்துல ருபி இருக்குது. ருபி டினாமினேட்டட் லோன்ஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்குறோம், லைக் மசாலா பாண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு. அதுக்கப்புறம் தான் அதர் கரன்சிஸ் வருது. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே. ஸோ டாலர் டினாமினேட்டட் லோன்ஸ் ஆர் தி ஹையஸ்ட், ஃபாலோட் பை ருபி டினாமினேட்டட் எக்ஸ்டர்னல் லோன்ஸ்.
ஸோ அந்த எக்ஸ்டர்னல் லோன்ஸில் லாங் டேர்ம் லோன்ஸ் தான் வந்து ஹையஸ்ட்டு, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து கம்மி. லாங் டேர்ம் லோன்ஸ் ஹையாக இருக்குது, ஷார்ட் டேர்ம் லோன் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் லாங் டேர்ம் எவ்வளோ, ஷார்ட் டேர்ம் எவ்வளோ. இப்போ இது வருவோம், கவர்மெண்ட் வாங்குற கடன் அதிகமாக, ப்ரைவேட் வாங்குற கடன் அதிகமாக? Of the total external loans, private borrow more than the government. External அதிகமாக borrow பண்ணுறது கவர்மெண்ட்டை விட private தான் அதிகம். So external commercial borrowing is higher than the external borrowings of government. உங்களுக்கு புரியுதா? ஸோ ப்ரைவேட்னா இங்கே வந்து we mean all the corporates including the public sector enterprises. சரியா? பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்னால் கவர்மெண்ட் கம்பெனிஸே இருந்தாலும் அவங்க கார்பரேட்ஸை அவங்க borrow பண்ணால் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing தான் வரும். ஸோ இதான் வந்து பப்ளிக் டெட். பப்ளிக் டெட்னா என்ன புரிஞ்சிச்சா? சும்மா ஒரு ப்ரீஃப் ஐடியா, இதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தால் போடலாம். ஏன்னா நிறைய மார்க் டெஸ்ட்டில் இதுலேருந்து கேள்விகள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒன்று போடுவோமே அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து வந்து லாஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர் பார்ப்போம். எக்ஸ்டர்னல் செக்டர் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட். ஸோ மோஸ்ட்லி வில் டூ. நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி வந்து 3 மணி வரைக்கும்லாம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக 1.5 to 2 முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன். நானும் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. எடிட்டோரியல்ஸ்லேயே நான் அனுபவிச்சிட்டேன். அடுத்து வந்து முக்கியமான டாபிக் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன? ஸோ ஒரு கண்ட்ரி இருக்குது, இந்த கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுனா இந்த கண்ட்ரிக்குள்ளே தேர் இஸ் இன்ஃப்ளோ ஆஃப் மணி அண்ட் தேர் இஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி, மோஸ்ட்லி இன் டாலர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் கரன்சின்னு தான் சொல்கிறேன். தேர் இஸ் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட், தேர் இஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட். ஸோ ஃபண்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிரெடிட். ஃபண்டு வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் டெபிட். ஸோ கிரெடிட்னா லோன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் இந்த சாப்டரில் கிரெடிட்னா உள்ளே வரது, டெபிட்னா வெளியே போகும். அக்கௌண்டிங்கில் கிரெடிட்னா வேறு, லோன்ஸில் கிரெடிட்னா வேறு. ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து கிரெடிட்டிங் அப்படின்னா உள்ளே பணம் வருது, டெபிட்னா வெளியே போகுது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் அப்படி தானே இருக்கும், CD அப்படின்னு தான் போட்டிருக்கும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் மணி விச் கேம் இன் மைனஸ் அமௌண்ட் ஆஃப் மணி விச் வென்ட் அவுட் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அதில் நமக்கு எது வந்து சர்ப்ளஸில் இருக்கா டெபிசிட்டில் இருக்கான்னு பார்த்து, சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பணம் நிறைய உள்ளே வரும், டெபிசிட்டில் இருந்தால் நம்ம வெளியே கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி வெளியே கட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதான் RBI என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து ரொம்ப நாளாகவே டெபிசிட்டில் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கிறதுனால நம்ம அதுக்காக ஒரு ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். சரியா? ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கிற இந்த கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஆல் தி ஃபீச்சர்ஸோட நெட் வேல்யூ, நெட் கிரெடிட் அண்ட் டெபிட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு இதுக்குள்ளேயும் எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ டெபிட் அதோட நெட் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டு அதோட டோட்டல் கிரெடிட் எவ்வளோ, டோட்டல் டெபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா டெபிசிட்டாக சர்ப்ளஸாக வரும். அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபினான்சஸை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து பேலன்ஸ் ஆஃப், இதை தான் வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் டெபிட் ரெண்டுத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து புக் கீப்பிங்கில் வச்சுக்கிறது. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ரெண்டாக பிரியுது. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் என்ன, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குகிறோம், நம்ம வெளிநாடுகள் கடன் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வருது. நிறைய இந்தியன் கம்பெனிஸ் நிறைய வெளிநாட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் பணம் உள்ளே வருது வெளியே போகுது.
ஸோ அதை வந்து உள்ள வர பணத்தோடைய கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நம்ம கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் பிரிக்கிறோம். அசட்டோ லைபிலிட்டி உருவாச்சுன்னா அது கேபிட்டலில் வரும், ரெண்டும் உருவாக்கலைன்னா அது கரண்ட்டில் வரும். கிட்டத்தட்ட சேம் லாஜிக் தான். சரியா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். வி ஆர் டிவைடிங் தி கரண்ட் அக்கௌண்ட் இன்டு 2. ஒன்று வந்து ட்ரேட் அக்கௌண்ட், இன்னொன்று இன்வெசிபிள்ஸ். தொட்டு உணரக்கூடிய டேஞ்சிபிள் கூட்ஸோடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தான் வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். தொட்டு உணரக்கூடாத விஷயங்கள் எல்லாமே வந்து இன்விசிபிள்ஸ்குள்ளே வரும், ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கூட்ஸோடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் அண்ட் ஆல் தி டேஞ்சிபிள் கமாடிட்டிஸோடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் தான் வந்து ட்ரேட் அக்கௌண்ட்குள்ளே வரப்போகுது. ஸோ அதுதான் எக்ஸ்போர்ட் தான் வந்து நமக்கு கிரெடிட், இம்போர்ட் வந்து டெபிட். ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் நமக்கு பணம் வரும், இம்போர்ட்டில் நம்ம பணம் வெளியே கொடுப்போம். ஸோ அதோட கிரெடிட் மைனஸ் டெபிட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அதான் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். கிராஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னா டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ. நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னா மைனஸ், நம்ம கிராஸ்லேருந்து நெட் போனோம் ஒன்று மைனஸ் பண்ணுறோம்ல, இங்கே இம்போர்ட்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெட் எக்ஸ்போர்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்னவா இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா வி இம்போர்ட் மோர் தென் வி எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய நெட் எக்ஸ்போர்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இது ஆல் தி கூட்ஸ், மெர்கண்டைஸ் கூட்ஸ் எல்லாத்தோடது. நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள்ஸ். இன்விசிபிள்ஸை மூணாக பிரிக்கிறோம். நெட் சர்வீசஸ், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அண்ட் நெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நெட் சர்வீசஸ்னால் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கூட்ஸோட ட்ரேட் இங்கே வந்துருச்சுல, இன்விசிபிள்குள்ளே தான் சர்வீசஸோட எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட் இருக்குது, கிரெடிட் மைனஸ் டெபிட். ஸோ நம்ம வந்து சர்வீசஸ் என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? ஐடி சர்வீசஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் வந்து மேஜர். இந்தியா வந்து இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர். அப்புறமா ஃபினான்ஷியல் சர்வீஸ்லையும் இப்போ நம்ம லீடிங்காக வந்துகிட்டு இருக்கோம், பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸோடைய எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், கிரெடிட் மைனஸ் டெபிட்டில் நமக்கு இது வந்து நெட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதான் வந்து நெட் சர்வீசஸ். இப்போ வந்து டூரிசம் அப்படிங்கிறது எதில் வருது? இட் இஸ் அ சர்வீஸ். ஸோ டூரிசம் அப்படிங்கிற இந்த சர்வீஸில் நம்ம ஃபாரினுக்கு போனால் அது இம்போர்ட், ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்து அது எக்ஸ்போர்ட். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவர் இங்கே வராருன்னா அவர் டாலர் இங்கே செலவு பண்ணுறாரு, நம்மக்கிட்ட டாலரை கொடுத்துட்டு சர்வீசஸை எடுத்துக்கிறாரு டூரிஸ்ட். நம்ம வெளிநாட்டுக்கு போனால் நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டில் அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த சர்வீசஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஃபாரினுக்கு போனால் இம்போர்ட்டு, ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்தால் எக்ஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். டூரிசமில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும், அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் இதுக்குள்ளே வரும். ஐடி, டூரிசம் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இதை தான் நம்ம எது கூட வந்து மைனஸ் பண்ணுறோம்? ஜிஎன்பி கால்குலேட் பண்ணுறப்போ ஜிடிபிலேருந்து மைனஸ் பண்ணுவோம்ல, அது இதுதான். ஸோ வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸோடதை நம்ம கிரெடிட்டில் போட்டுக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், அது டெபிட்டில் போட்டுக்கிறோம். கரெக்டாக? ஸோ வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. இன்கம் என்னென்ன ஃபார்மேட்டில் ஏர்ன் பண்ணலாம்? ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். இந்த 4 ஃபார்மேட்டில் தான் ஏர்ன் பண்ண முடியும். இப்படி வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் இந்த 4 ஃபார்மேட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த 4 ஃபார்மேட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நெட் வேல்யூ தான் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இது கடந்த 2 வருஷமாக நெகட்டிவாக இருக்குது, இதில் தான் அது வரப்போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்கம்க்கும் ரெமிட்டன்ஸஸ்க்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்கம் வேறு, ரெமிட்டன்ஸ் வேறு. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் புரியுதா? இப்போ நான் வந்து வெளிநாட்டில் போயிட்டு நான் வந்து இப்போ என்னோட ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது மூலமாக ஐம் ஏர்னிங் மணி அப்படின்னா, நான் வெளிநாட்டில் போய் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே என்னுடைய இன்கம். அதில் என்னோட ஃபேமிலிக்கு நான் இங்கே அனுப்பி வைக்கிறது தான் ரெமிட்டன்சஸ். நானே சம்பாதிச்சு நானே வச்சுக்கிறது இன்கம், அது என்னோட டோட்டல் இன்கம். ஆனால் அது எல்லாமே நான் ஃபேமிலிக்கு அனுப்புறது இல்லைல்ல, அதில் என் ஃபேமிலிக்கு மட்டும் நான் அனுப்பி வைக்கிறது தான் ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. ஸோ அது வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்ஸ்குள்ளே வரும். இன்கம் அப்படின்னா வென் யூ கிவ் யுவர் லேபர், நீங்கள் லேபர் கொடுக்குறோம், அதுக்கு இன் ரிட்டனாக நமக்கு வேஜஸ் வருது, அதுக்கு பேர் தான் இன்கம். சரியா? ரெமிட்டன்சஸ் அப்படின்னா ஃப்ரீயாக வருது. நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிச்சு உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்புறது ஃப்ரீயாக தானே அனுப்புறீங்க, சும்மா உங்கள் ஃபேமிலி கிஃப்டாக தானே கொடுக்குறீங்க. அதெல்லாம் தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்குள்ளே வரும். ஸோ நெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்குள்ளே கிஃப்ட்டு, கிராண்ட்டு அண்ட் ரெமிட்டன்சஸ் 3மே வரும். ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற கிஃப்ட்டு நமக்கு கிரெடிட், நம்ம இன்னொரு நாடுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா அது டெபிட். நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற கிராண்ட்ஸ் வந்து கிரெடிட், நம்ம இன்னொரு நாடுக்கு ஏதாவது கிராண்ட்ஸ் கொடுக்குறோம், மால்டீவ்ஸ், மொரிஷியஸ் கொடுக்குறோம். இப்போ மால்டீவ்ஸ் கொடுக்க மாட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கு மொரிஷியஸ் கொடுப்போம். அது 5 வருஷம் மாறும். இப்போ வேறு கட்சி இருக்குது, அந்த கட்சி தோற்று வேறு கட்சி வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ஒரு டைகாட்டமி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இப்போ மால்டீவ்ஸுக்கு நடக்குது. ஸோ கிராண்ட்ஸு. ஃபைனலாக வந்து ரெமிட்டன்சஸ்னால்
ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவிங் கண்ட்ரி. $125 பில்லியன் வந்து லாஸ்ட் இயர் வந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் 100, லாஸ்ட் இயர் வந்து 125. ஸோ நம்மளுடைய இந்த $125 பில்லியன் நமக்கு அப்புறம் யார் யார் இருக்கா? செகண்ட் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவிங் யார்? சைனா இருக்குது, மெக்சிகோ இருக்குது. தேர்ட் வந்து மெக்சிகோ வரும். ஸோ சைனா அண்ட் மெக்சிகோ வந்து சம்டைம்ஸ் அவங்க செகண்ட் தேர்ட் அவங்க எவ்ரி இயர் மாறும். பட் இந்தியா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் தேர்ட் வந்து சைனாக்கும் மெக்சிகோக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு வர ரெமிட்டன்சஸ் எந்த நாடுகள்லேருந்து வருது ஹையஸ்ட்? முன்னாடி வந்து நம்மளுடைய ரெமிட்டன்சஸ் எல்லாமே கல்ஃப்லேருந்து தான் வந்துட்டு இருந்தது. ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து த ஷேர் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ரெமிட்டன்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மோர் ஸ்கில்டு பீப்புள் ஆர் கோயிங் டு தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் USA, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இந்த மாதிரியான நாடுகள் போய்ட்டு அங்கேருந்து அவங்க சேலரி அனுப்புகிறாங்க. ஸோ கல்ஃப் ஏரியாவில் இருக்கிற அன்ஸ்கில்டு ஒர்க்கரோட சேலரி கம்மி, ஆனால் யூஎஸில் போகிற ஸ்கில்டு ஒர்க்கரோட சேலரி அதிகம். ஸோ அதோட ரெமிட்டன்சஸ்லாம் அதிகமாக வந்ததுனால நம்ம ரெமிட்டன்ஸ் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ இதில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதான் நெட் ட்ரான்ஸ்ஃபர், அதோட நெட்டு வாலி பார்க்குறோம். அது வந்து நம்ம ஃபுல்லாக பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அப்போ இன்விசிபிளோட டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஃபேக்டர் இன்கமோட நெகட்டிவ் வந்து இட்ஸ் லோவர் தென் தி டோட்டல் பாசிட்டிவ்ஸ் கிரியேட்டட் பை சர்வீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஓவராலாக இன்விசிபிள் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ஓவராலாக ட்ரேட் அக்கௌண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ட்ரேட் அக்கௌண்ட் இஸ் நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் தி இம்போர்ட்ஸ், ஆனால் இன்விசிபிள் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் தி சர்வீசஸ் அண்ட் ரெமிட்டன்சஸ். ஸோ அதனால் இன்விசிபிள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. த நெகட்டிவ் கிரியேட்டட் பை ட்ரேட் அக்கௌண்ட் இஸ் ஹையர் தென் தி பாசிட்டிவ் கிரியேட்டட் பை இன்விசிபிள். ஸோ அதனால தான் நெட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டு என்னவாக இருக்குது? டெபிசிட்டாக இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, கரண்ட் அக்கௌண்ட் ஏன் டெபிசிட்டாக இருக்குது அப்படின்னா, த டெபிசிட் கிரியேட்டட் பை தி இம்போர்ட் இஸ் ஹையர் தென் தி சர்ப்ளஸ் கிரியேட்டட் பை தி சர்வீசஸ் அண்ட் ரெமிட்டன்சஸ். ஸோ அதனால தான் கரண்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு டெபிசிட்டாக இருக்குது. இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்குன்னா நம்ம ரொம்ப பணத்தை வெளியே கட்ட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு? இந்த இம்போர்ட்ஸ்க்காக கட்ட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்ல எது வந்து அதிக நெகட்டிவ் காரணமாக இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள தானே வரும், நெட் ஃபேக்டர் இன்கம். ஸோ ஃபேக்டர் இன்கம்னா என்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல். அதுக்கு இந்த கேபிட்டல் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடனுக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள தானே வரும். நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற பாரோயிங்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது, எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ். ஆனால் இந்த பாரோயிங்ஸ் கட்டுற இன்ட்ரெஸ்ட் எதுக்குள்ள இருக்குது? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடுக்குள்ள கேபிட்டலுக்கு இன் ரிட்டனாக நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டும் ஸோ இதில் இருக்க இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதில் இருக்க இந்த இம்போர்ட்டுக்கும் கட்டுறதுக்காக தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்குது. ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை நம்ம கட்டுறதுக்காக தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் கிளியரா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் FDI, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் FPI, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் அப்படிங்கிற இந்த மாடலில் UPSC கேட்குறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து போன வாட்டி FDI கேட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி FPI கேட்கலாம், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் கேட்கலாம், சர்வீஸ் இன்விசிபிள்ஸுக்கு கேட்கலாம், ரெமிட்டன்சஸ் கேட்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேட்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டில் போட்டாலும் நம்ம எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஷோர்லி பார்ட்டாக இருக்கா, இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பார்ட்டாக இருக்கா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி பார்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் அந்த கொஸ்டின். நீங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பார்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இருக்கும். நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் ஆன்சர்னு இருக்கும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வேறு. ஆனால் அந்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி பார்ட்னு இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்குள்ளே இருக்கிற ஃபாரின் கரன்சி கன்வெர்டபிள் பாண்டில் ஈக்விட்டி காம்பனண்ட் இருக்குது. ஸோ டெட்டை ஈக்விட்டியாக மாற்றிக்கலாம். அப்படி ஈக்விட்டியாக மாற்றிக்கிட்டா அது FDIயில் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கேன் பி அப்படிங்கிற வார்த்தை போடுறாங்களா, இல்லை ஷுட் பி அப்படின்னு போடுறாங்களா அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் கூட இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் கிளியரா? இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுது. Okay, as the day progresses, AC is not working. Okay. AC தாங்கல, இன்னும் 2 AC போடணும் போல. சரி, நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். கிளியரா? உங்களுக்கு சூடாக இருக்கா? எல்லா டெம்பரேச்சரும் கம்மியாக தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவரையும் கிளியரா? கரண்ட் அக்கௌண்ட் புரிஞ்சிச்சா? கேபிட்டல் அக்கௌண்ட் போகலாமா? கேபிட்டல் அக்கௌண்ட்குள்ள நம்ம என்ன எத்தனை பிரிங்க? ஆக்சுவலி 4வது தான் இங்கே ஒன்று இருக்குது, அதை எப்பவுமே சேர்க்க மாட்டேறேன், இன்னைக்கு சேர்த்துறேன். இதை நான் ரொம்ப நாளாக சேர்க்காம வச்சுருக்கேன், இதை சேர்த்து இன்றைக்கி நடத்திடுறேன். ஸோ தட் சங்கர் கணேசன் வந்து முழுசாக நம்ம வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து we are dividing it into 4. External borrowings, external commercial borrowings, foreign direct investment, foreign portfolio investments and NRI deposits or NRI account அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி நம்ம 5 பிரிப்போம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் borrowing by கவர்மெண்ட் வாங்குற கடன். இதான் வந்து எக்ஸ்டர்னல் டெட்டுக்குள்ள பப்ளிக் டெட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்டர்னல் டெட் காம்பனன்ட் தான் இது. கவர்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடன், அதோட பிரின்சிபல் இங்கே இருக்கும், அதோட இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்கும். இதில் கிரெடிட் மைனஸ் டெபிட் என்னது? நம்ம கவர்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடன் மைனஸ் நம்ம கவர்மெண்ட் வெளிநாட்டுகளுக்கு கொடுத்த கடன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்ற நாடுகள் கடன் கொடுக்குதுல்ல, அதோட கிரெடிட் மைனஸ் டெபிட் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இதுக்குள்ள எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா யாரு? பிரைவேட் கம்பெனிஸ் வாங்குற கடன். ஸோ அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வாங்குற கடனில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னு வரும். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நார்மலான பாண்ட்ஸு. ஓகே, நார்மல் பாண்ட்னா ஜஸ்ட் பாண்டை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்குறோம், மெச்சூரிட்டி பீரியட் இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், மெச்சூரிட்டி பீரியடில் பணம் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ், ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ், நாலாவது மசாலா பாண்ட்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸில் இது இருக்குது. இதுக்கப்புறம் பையர்ஸ் கிரெடிட், சப்ளையர்ஸ் கிரெடிட் இருக்குது. Which of the following are part of the external commercial borrowing அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இது எல்லாமே வரும். வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குற கடன் அது எந்த ஃபார்மேட்டில் வாங்கினாலும் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing தான். இந்தியாவுடைய கார்பரேஷன்ஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடன் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing. ஃபர்ஸ்ட் வந்து பாண்டுனா நார்மல் பாண்ட். இதெல்லாம் என்னங்கிறது பிரீஃபாக சொல்லிட்டு நான் குயிக்காக போயிடுறேன். ஸோ பாண்டுனா நார்மல் பாண்ட் விச் ஒரு கம்பெனி வந்து வாங்குறப்போ அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க, வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க, மெச்சூரிட்டி பீரியடில் அசல் கட்டிடுறாங்க. திஸ் இஸ் நார்மல் பாண்ட். Foreign currency convertible bond, exchangeable bond, special types of bonds, which is having a facility to, இது வந்து debt தான், வெறும் debt instrument தான். It is having a facility to convert debt to equity. இதில் ஒரு PYQ வேறு இருக்குது. கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸை வச்சு PYQ இருக்குது. கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸில் வந்து டெட் ஈக்விட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் கன்வெர்ட்டபிள் பாண்ட் வந்து பொதுவாக வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது, ஏன்னா டெட் டு ஈக்விட்டி காம்பனன்ட் கொடுக்கறதுனால அது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அது ஆல்ரெடி PYQ கேட்டிருக்காங்களே. அடுத்த வாட்டி எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட் பற்றி கேட்கலாம், மசாலா பாண்ட் பற்றி கேட்கலாம், ஆர் பையர்ஸ் கிரெடிட், சப்ளையர்ஸ் கிரெடிட் பற்றி கேட்கலாம். ஸோ அதனால தான் எக்ஸ்டர்னல் செக்டரில் அவங்க நிறைய கேட்கறதுனால தான் ஜஸ்ட் டிஸ்கஸிங். ஸோ இந்த டெட் டு ஈக்விட்டி காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறப்போ நார்மலாக கடன் வாங்குறாங்க, ஒரு 100 கோடி கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 100 கோடி கடன் வாங்குறாங்க, 5 வருஷம் லோனு, 5 வருஷமும் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்காங்க. 5வது வருஷம் முடிகிறப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம கடன் கொடுத்தாருல, அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். உனக்கு மெச்சூரிட்டி பீரியட் அன்னைக்கு வேணும்னா அசல் பணத்தை பிரின்சிபலாக வாங்கிக்கோ, 100 கோடியாக வாங்கிக்கோ. இல்லையா 100 கோடி மதிப்புள்ள அந்த கம்பெனியோட ஷேராகவும் எடுத்துக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி பீரியடில் எய்தர் தட் பர்சன் கேன் கெட் தி டெட் பேக். டெட்டு வேணாம் அப்படின்னா ஈக்விட்டியும் எடுத்துக்கலாம். ஈக்விட்டினா என்ன? கம்பெனியோட ஓனர்ஷிப். கம்பெனியோட ஓனர்ஷிப்பை தான் ஈக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது டெட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஈக்விட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த டெட் ஈக்விட்டியாக மாத்திரம் அந்த ப்ரொவிஷன் கொடுக்கறதுனால தான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ யூ கேன் எய்தர் கெட் தி டெட் ஆர் யூ கேன் கெட் தி ஈக்விட்டி ஆல்சோ. ஸோ அந்த எவ்வளோ ரூபாய் கடனோ அது ஈக்குவலண்டான ஈக்விட்டியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா அதே கான்செப்ட் தான். மெச்சூரிட்டி பீரியட் அப்போ எய்தர் அசலை திரும்ப கட்டிடலாம், இல்லை அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து டாடா அண்ட் சன்ஸ் கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். ரிலையன்ஸ் வந்து கடன் வாங்கியிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கடன் வாங்கியிருக்குன்னா கன்வெர்ட்டபிள் பாண்டில் ரிலையன்ஸோட 10 ஷேரை கொடுத்துடலாம், 100 கோடி மதிப்புள்ள ஷேர். எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனியோட ஷேரை கொடுக்கலாம். கன்வெர்ட்டபிள் பாண்டில் அவங்க ஷேரே கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்சபிள் பாண்டில் அவங்க கீழே சப்சிடரியாக இருக்கிற ஒரு சிஸ்டர் கம்பெனியோட ஷேரை கொடுக்கலாம். இப்போ ரிலையன்ஸ்னா என்ன பண்ணும், ஜியோ ஷேரை கொடுக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி பீரியடில் எதர் நீ ஃபுல் அமௌண்ட் வாங்கினா வாங்கிக்கோ, இல்லை ஜியோட ஷேரை அது ஈக்குவலண்டாக எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பாண்டில் எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கம்பெனி ஷேர் வாங்கலாமா இல்லை அமௌண்ட்டாக வாங்கலாமா அப்படின்னு அந்த பாண்ட் ஹோல்டர், அதாவது லெண்டர் வந்து முடிவு பண்ணி அவருக்கு எது ஃபேவரபிளோ அதை வாங்கிப்பாரு. ஸோ இப்படி வெறும் வந்து நமக்கு வந்து பணமாக வந்துருச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன்
முடிஞ்சிடுச்சு. அதுவே ஒரு நல்ல கம்பெனியோட ஷேராக வந்துருச்சுன்னா அது லைஃப் லாங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் அந்த பாண்டு கொடுக்கறதுனால அது அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதோட பெஸ்ட் ஃபீச்சரே வந்து ஈக்விட்டியாக மாற்றிக்கிறது தான். இந்த பாண்டோட அட்ராக்டிவ் ஃபீச்சரே ஈக்விட்டியாக மாற்றிக்கலாங்கிறதுனால தான். அதனால அது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க தேவையில்லை. அதான் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கன்வெர்ட்டபிள் பாண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட். அடுத்து மசாலா பாண்ட்ஸ். மசாலா பாண்ட்னா என்ன? இது எல்லாமே வந்து ஃபாரின் கரன்சி, டாலர் டினாமினேட்டட். ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட், இன் ஜென்ரல் டாலர் டினாமினேட்டட்னு சொல்லுவோம். மசாலா பாண்ட்ஸ் ஆர் ருபி டினாமினேட்டட். ஸோ ருபி டினாமினேட்டட் எக்ஸ்டர்னல் லோன்ஸ். ஒரு இந்தியன் கம்பெனி வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்குறப்போ ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர் இந்தியன் கம்பெனிக்கு பணம் கொடுக்குறாரு. அப்படி பணம் கொடுக்குறப்போ ருப்பிலே பணம் கொடுக்குறாரு. ஸோ இப்படி ருப்பியில் நம்ம வெளியிலேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கரன்சி ரிஸ்கே இருக்காது. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்கில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்ன? கரன்சி ரிஸ்க். ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா பிரின்சிபலும் அதிகமாகும். பட் மசாலா பாண்டில் கரன்சி ரிஸ்க் இருக்காது. ஏன்னா ருப்பி அப்ரிஷியேட் ஆனாலும் டிப்ரிஷியேட் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் பிரச்சனை. நமக்கு வந்து ருப்பியில் கடன் வாங்குறோம், ருப்பியில் திரும்ப கொடுப்போம். ஸோ அவருக்கு என்ன லாபம் ருப்பியில் கொடுக்கறதுனால? ஸோ அதனால மசாலா பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் வைக்கணும் ஆப்வியஸ்லி. ஏன்னா டாலரில் கொடுக்காம அவர் ருப்பியில் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ருப்பி இருக்கணும், அவர் ருப்பியில் கொடுக்க ஒத்துக்கணும். டிப்ரிஷியேஷன் ருப்பி ஆச்சுன்னா அவருக்கு லாபம் வரும். ருப்பி எப்பவுமே டிப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு கரன்சி. அப்படி டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு கரன்சியில் நம்ம வந்து லோனு கொடுக்குறோன்னா லாஸ் வந்து கிரெடிட்டருக்கு தான். அப்படி அவருக்கு லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக தான் இருக்கும் மசாலா பாண்ட்ஸுக்கு. பட் இந்தியன் சைட்லேருந்து ரிசீவர் சைட்லேருந்து பார்த்தா அது நமக்கு நிறைய அட்வான்டேஜ். ஸோ இதான் வந்து மசாலா பாண்ட்ஸ். ஸோ மசாலா பாண்டுன்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்தியாவை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வைக்கணும். மசாலா அப்படிங்கிறது தான் இந்தியாவை குறிக்குது. ஏன்னா 2500 வருஷமாக நம்ம தான் அவங்களுக்கு ஸ்பைசஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்தியானாலே ரெண்டு தான், ஒன்று ஸ்பைஸ், இன்னொன்று காட்டன். இப்படி தான் வந்து வேர்ல்டே நம்மளை பார்த்துச்சு. ஸ்பைஸ் நிறைய இருக்கிற நாடு, காட்டன் நிறைய இருக்கிற நாடு. அதனால அது ரெண்டும் அவங்க நாட்டில் இல்லைங்கிறதுனால தான் எல்லாரும் இங்கே கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பைஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் மசாலா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சரியா? ஸோ அதனால இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களாமா. இந்த மாதிரி ஒரு நாட்டோட பாண்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை நீங்கள் போய் ஹோம்ஒர்க்கில் போய் பாருங்கள். சைனீஸ் பாண்டுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, ஜாப்பனீஸ் பாண்டுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் பாருங்கள். அதே மாதிரி மசாலா பாண்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது யாருன்னா வேர்ல்ட் பேங்கோட சப்சிடரியாக இருக்கிற இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். அதுக்கப்புறம் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து கேரளா கவர்மெண்ட் நிறைய மசாலா பாண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு ஸ்கேமாக மாறிச்சு, நடுவில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அப்புறம் சப்ளையர்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் பையர்ஸ் கிரெடிட்ஸ்னால் என்ன? சப்ளையர் கிரெடிட்னா என்ன? ஒரு இம்போர்ட்டர் வெளிநாட்டிலேருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம கிரெடிட்டில் வாங்கிக்கலாம். பேமெண்ட் அப்போயே கொடுத்தா பொருள் வாங்கிக்கலாம். நான் இதை இஎம்ஐயாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு பொருளுக்கு அங்கே விற்கிற ஒரு சப்ளையர் அவரே இஎம்ஐ ஸ்கீமில் நமக்கு அது கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் சப்ளையர்ஸ் கிரெடிட். நீ வந்து மாதம் மாதம் கட்டி ஒரு வட்டி போட்டு கட்டிக்கோ அப்படின்னு சொன்னால் அது சப்ளையர்ஸ் கிரெடிட். ஆனால் அதுவே பையர்ஸ் கிரெடிட்னா என்ன? ஸோ சப்ளையர்ஸ் கிரெடிட்டில் அந்த சப்ளையரே கடனாக கொடுக்குறாரு. ஓகே. ஆனால் அதுவே பையர்ஸ் கிரெடிட்னா என்ன? பையர்ஸ் கிரெடிட்னா அந்த சப்ளையர் லோன் கொடுக்கல. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு இம்போர்ட்டர் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு. ஸோ வி ஆர் ஹேவிங் அ ஃபாரின் கம்பெனி, ஃபாரின் இன்வெஸ்டர். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம we are importing something, இந்தியாவிலேருந்து we are importing something. இப்படி இம்போர்ட் பண்ணுறப்போ இவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறப்போ இவரே அது இஎம்ஐயாக கொடுத்துட்டாருன்னா இட் இஸ் சப்ளைஸ் கிரெடிட். நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம். இப்போ ஜெர்மன்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜெர்மனில் ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி நான் தான் இந்தியாவில் நான் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனி நான் இம்போர்ட் பண்ணுறேன், எனக்கு நீ கிரெடிட் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறோம். நம்மளோட கிரெடிட் ரேட்டிங்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணும், ஓகேப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொலாட்ரல்லாம் கொடுத்துட்டா அந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிடும். ஸோ அந்த பேங்க் வந்து நம்ம யார்கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடும். ஸோ அவங்க வந்து பேமெண்ட் வாங்கிட்டு நமக்கு கூட்ஸை கொடுத்துருவாங்க. நம்ம இந்த பேங்க் கிட்ட அப்புறம் கடன் கட்டிக்கணும். இதுக்கு பேர் தான் பையர்ஸ் கிரெடிட். பையரே வந்து கிரெடிட்டை ஏற்பாடு பண்ணி பொருளை வாங்குறாரு. சப்ளையரே கொடுத்துட்டாருன்னா அது சப்ளையர்ஸ் கிரெடிட். ஸோ இவரே வந்து டைரெக்டாக இஎம்ஐயில் கொடுத்துட்டாருன்னா சப்ளையர்ஸ் கிரெடிட். நம்மளே ஒரு லோன் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது பையர்ஸ் கிரெடிட். ஸோ இதுதான் வந்து பையர்ஸ் கிரெடிட் அண்ட் சப்ளையர்ஸ் கிரெடிட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய கடன்களுடைய யுக்தி. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஐ. ஸோ எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் உள்ள இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? எஃப்டிஐ அப்படின்னா ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து தே வில் பி டூயிங் தி இன்வெஸ்ட்மெண்ட். இதுன்னு உட்காந்து ஆஃப் ஆகிடுது. ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து தே வில் பி டூயிங் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் they come here offline and they start a company here, they construct a plant and they bring in their technology, they create employment here, they manufacture good in India, sometimes those goods are also exported. இப்படி பண்ணுறது தான் FDI. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு அசட் இங்கே கட்டினா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதான் வந்து FDI. FPIனா என்ன? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்படியும் இன்னொரு நாட்டில் போயிட்டு ஒரு பொருள் வாங்காமல் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும் வாங்குறது. இப்போது ஹூண்டாய் இந்தியாவில் வந்து சென்னையில் வந்து கார் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க, அது FDI. ஃபாக்ஸ்கான் சென்னையில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து போயிங் வந்து குஜராத்தில் டாட்டாவோட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. சாம்சங் வந்து நொய்டாவில் வந்து மொபைல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தே கேம் ஹியர் அண்ட் தே ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஹியர். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அங்கே உட்காந்துட்டு வெறும் இந்த இந்தியன் கம்பெனியோட ஷேரை மட்டும் வாங்கிறது, பணத்தை மட்டும் கொடுத்துறது. இந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணு, எனக்கு லாபத்தை கொடுத்துரு, நான் வேறு எதுக்கும் வரல அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கண்ட்ரியோட அந்த கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும் வாங்கிக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவோட 9.9% ஷேர் வந்து ஃபேஸ்புக் கிட்ட இருக்குது, இன்னொரு 9.9 வந்து கூகுள் கிட்ட இருக்குது. ஸோ கூகுளும் ஃபேஸ்புக்கும் தே ஆர் இன்வெஸ்டர்ஸ் இன் ஜியோ ஆஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். அதே 9.9ல் இருக்குது. ஏன்னா 10 and above போச்சுன்னா it will be classified as FDI. FDI classify. So if foreign portfolio investment of a foreign investor in a Indian company exceeds 10%, 10 or more, அது வந்து exceeds 10 இல்லை, if it is 10 or more then it will be classified as FDI. அதனால தான் அந்த கேள்வியில் which of the following are can be FDI அப்படின்னு கேட்குறப்போ அதில் இது எல்லாமே வருது. FPIயில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் FDI ஆகலாம் if it is more than 10. அதனால தான் can be வரும்போது ப்ராடாக யோசிக்கணும். அப்போ அந்த கொஸ்டின் நான் காட்டுறேன், கொஸ்டின்ஸ் இருக்குது, and if I show you will understand. ஸோ இதான் FDI FPIக்குள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். ஒரு ஷேரில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டே FDI மாறலாம் if it is more than 10%. இதான் வந்து அந்த ரூல். ஸோ FDIயில் ஆட்டோமேட்டிக் ரூட், கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரூட்னா கவர்மெண்ட்டை FDI பண்ணுறதுக்கு பர்மிஷன்லாம் வாங்க தேவையில்லை. ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கலாம் 100% அலோவ் பண்ணால் 100% பண்ணிக்கலாம். இல்லை 74 வரைக்கும் தான் ஆட்டோமேட்டிக் இருக்குது அப்படின்னா 74 வரைக்கும் பண்ணிவிட்டு 26 இந்தியன் கம்பெனியோட சேர்ந்துக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அலவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பண்ணோன்னா கவர்மெண்ட் அப்ரூவல். ஸோ ஆட்டோமேட்டிக் ரூட்டில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிடும். அதுக்கு மேலே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸில் வந்து 74 வரைக்கும் தான் அலவுட் அப் டு ஆட்டோமேட்டிக் ரூட். அப்போது 74% ஓனர்ஷிப்பில் ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியன் கம்பெனி 26ஓட சேர்ந்து தே கேன் ஸ்டார்ட் லைக் போயிங் இஸ் டூயிங் வித் டாடா இன் குஜராத். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபாரின் டிஃபென்ஸ் கம்பெனி இந்தியாவில் வந்து 100%ல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா FDI பண்ணலாமா அப்படின்னு. இந்த அப்ரூவலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா FDI பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான். FDI பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த அப்ரூவல் தானே தவிர நாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி அண்ட் ஆல். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிலாம் எல்லாருமே பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக் ரூட்னா வந்து அவங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்லையா, ஆனால் எல்லாரும் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அந்த லைசன்ஸு, அந்த நார்ம்ஸை பற்றி இங்கே நம்ம பேசலை. நான் FDI பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவர் கேட்பார்ல காலா சேட், நான் இப்போ போலாம் வேணாமா அப்படின்னு கேட்குறப்போ நிக்கல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அது மாதிரி பர்மிஷன் வாங்குறாங்க. இப்போ நான் சொல்கிற ஜோக் உங்கள் ஞாபகம் இல்லையா அந்த சீனு? அந்த படத்துலேயே சூப்பராக இருக்கிற சீன் அந்த சீன் தான். ஸோ அதனால் மிச்ச சீன்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்கும். படத்தில் செம்ம சீன்னா அந்த காலா சேட் நான் வெளியே போகலாமா அப்படின்னு பர்மிஷன் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி பர்மிஷன் வாங்குறாங்க, நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. சரியா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்தால் கண்டுக்காதீங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸும் நல்லாயிருக்கும் அஃப்கோர்ஸ், பட் சொல்கிறேன். ஸோ FDI புரிஞ்சிச்சுல? ஸோ ஆட்டோமேட்டிக் ரூட், கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் புரிஞ்சிச்சா? இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் இந்தியா போர்ட்டலில் போயிட்டு சும்மா பாருங்கள் எதுக்கெல்லாம் அப்ரூவல் இருக்குது. ஸோ FDIயில் எந்தெந்த செக்டர்ஸ்க்குலாம் நாட் அலவுட், அதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக்கில் படிச்சுக்கணும். எந்தெந்த செக்டர் நாட் அலவுட், எந்தெந்த செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட் இந்தியா போர்ட்டலில் போய்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா செக்டர்ஸ்க்கும் அலோவ் பண்ணிட்டோம். நீங்கள் முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அலவுடுங்கிறது படிப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் அலோவ் பண்ணியாச்சு. அப்போ எதுக்கெல்லாம் நாட் அலவுடுன்னு படிங்க. எதுக்கெல்லாம் இன்னும் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட் 100 ஓப்பன் பண்ணல, எதுக்கெல்லாம் இன்னும் 74 இன்னும் 49லாம் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு சிலதுக்கு 49 இருக்குது. லைக் டெலிவிஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் நியூஸ், அதுக்கெல்லாம் வந்து 49ல் இருக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸில் இன்னும் 74 இருக்கும். ஸோ மிச்சம் எல்லாத்தையும் 100 ஆகிடும் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் எது இல்லைங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அலவுட் 100% இன் ஆட்டோமேட்டிக் ரூட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அலவுட் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லிஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இன்வெஸ்ட் இந்தியா FDI பாலிசி அப்படின்னு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு அது வந்துடும். நீங்கள் அதில் போய் பாருங்கள், FDI பற்றி படிச்சிடலாம். ஸோ FDI கிளியராக? ஸோ இவ்வளோ தான் FDIயில் எதாவது அலவுடு, எதுலாம் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எந்த செக்டரில் ஹையஸ்ட் FDI வருது அப்படிங்கிற அந்த டேட்டா மட்டும் யூ கேன் கோ அண்ட் see that. நான் வேணால் இந்த செஷன் முடிச்சுட்டு வேணால் காட்டுறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நமக்கு வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் வரலாம்? அது டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரலாம், இல்லை பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரலாம், இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்லேயும் வரலாம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் யார் வேணால் பண்ணலாம். எய்தர் இட் கேன் பி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்க கம்பெனியோட ஷேர் வாங்குது. ஸோ அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்காக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அடுத்து ரெண்டு முக்கியமான காம்பனன்ட் வந்து டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அண்ட் பி நோட்ஸ். பி நோட்ஸ் வச்சு ஆல்ரெடி 2019 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரிடில் பேஸ்டு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பி நோட்ஸ் மாடலில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸை படித்து வச்சுக்கணும். அதில் வந்து கன்வெர்ட்டபிள் பாண்ட் கேட்கலாம், மசாலா பாண்ட்ஸ் கேட்கலாம், எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட் கேட்கலாம், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா என்னன்னு கேட்கலாம், பையர்ஸ் கிரெடிட்னா கேட்கலாம், சப்ளைஸ் கிரெடிட், எல்லாமே ரிடில் கேட்கலாம். ஸோ அந்த ரிடில் ஃபார்மேட் மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். அந்த யூனிக் ஃபீச்சர் வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த யூனிக் ஃபீச்சர் வச்சு மிச்சதெல்லாம் எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அப்போது எல்லாத்தோட யூனிக் ஃபீச்சர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கிறது தான் இந்த ரிடில் டைப் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிடில் டைப் கொஸ்டினில் எப்போவுமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டு எலிமினேட் பண்ணிடலாம், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அந்த யூனிக் ஃபீச்சர்னால தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்க்கும் பி நோட்ஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு லிஸ்ட் பண்ணணும், ஆனால் அந்த ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். நான் டீட்டெயிலுக்கு அதெல்லாம் சொல்லலை, விட்டுருங்க, சிம்பிளாக முடிச்சிடலாம். பட் ஏன்னா இது வந்து ரிவிஷன்னால ஜஸ்ட் இது என்ன டீட்டெயில்டாக இறங்கி இதில் டைப்ஸ் அதெல்லாம் போயிட்டே இருந்தால் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். an Indian company if they want money from Indian stock exchange they can be listed here. செபி கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆகிக்கலாம். அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதே ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு டூல் தான் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். அப்படி நான் ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகணும்னு ஆயிக்கலாம். ஆனால் இல்லை அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த நாட்டோட கைட்லைன்ஸ்லாம் எனக்கு வேணாம். இப்போ ஒரு நாட்டில் போயிட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டோடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அக்கௌண்ட் நம்பர் ஆரம்பிக்கணும், கேவைசி பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர். இப்போ ஒரு இந்தியன் கம்பெனி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகணும்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் வேணாம், நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வேணாம், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேணாம், நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் அப்படி ஒரு கம்பெனி லிங்க் பண்ணணும்னா அவங்களுக்கு தான் டெபாசிட் ரெசிப்ட். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், லிஸ்டட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கிட்ட ஷேரை கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு 10% ஷேர் வேணும்னா நான் அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கிட்ட கொடுத்துருவேன். அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி பேரில் ஒரு டெபாசிட்டரி ரெசிப்டை ரிலீஸ் பண்ணுவார். அந்த டெபாசிட் ரெசிப்ட் ஷேர் மார்க்கெட்டில் லிங்க் ஆயிருக்கும். நான் எந்த கம்பெனி பணம் வேணுமோ அந்த கம்பெனி போய் டைரெக்டாக லிஸ்ட் பண்ணாமல் அந்த கம்பெனி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு அவர் ஷேரை கொடுத்துருவார். அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி வில் ரிலீஸ் அ depository receipt. That depository receipt will be listed in the share market. So அந்த நாட்டோட ரெகுலேஷன் படி அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கே தவிர அந்த கம்பெனி இது இல்லை. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் derives its value from the இந்தியன் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இதை வந்து டெபாசிட் ரெசிப்ட்ஸ் பண்ணுறோம். ஒரு இந்தியன் கம்பெனி வெளிநாட்டில் போய் லிஸ்ட் பண்ணணும். இது அமெரிக்காவில் பண்ணால் அது பேர் அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட், குளோபல் டெபாசிட் ரெசிப்ட்ஸ், இந்தியன் டெபாசிட் ரெசிப்ட்ஸ். ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணணும், அவங்க பண்ண வேணாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்ட இல்லை ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட அவங்க ஷேரை கொடுத்துடலாம். அந்த கம்பெனி ஒரு டெபாசிட் ரெசிப்ட் ரிலீஸ் பண்ணி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் டெபாசிட் ரெசிப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டர், இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, ஜெர்மனில் ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு வந்து கேவைசி பண்ணி செபியில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கணும். அப்படியா? அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா இட்ஸ் a very tedious process. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து அந்த டிடிஎஸ் ப்ராசஸ்லாம் இல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கெட் லிஸ்டட் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன இருக்குது, பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜெர்மனில் இருக்க ஒருத்தவங்க இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்தியன் கம்பெனியில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இந்தியன் கம்பெனியோட ஷேர் அவங்க நாட்டில் இருக்கிற எந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கிட்ட இருக்குன்னு தெரியும். அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸாக வாங்கிக்கலாம். ஸோ a foreign institutional investor would have invested in the Indian company.
FII மூலமாக. ஸோ அப்போ இந்தியன் கம்பெனியோட 10% ஷேர் இவர் வச்சிருப்பார். இவர் ஜெர்மனில் என்ன பண்ணுவார், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவார். இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை ஒரு பர்சன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை ஒரு பர்சன் வாங்குறப்போ என்ன ஆகுது, வித்தவுட் தட் பர்சன் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா ஆர் வித் SEBI, they can get the share of this Indian company with the help of the institutional investor. So a foreign retail investor, if they want to buy a share from India, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் KYCலாம் எதுவுமே இல்லாமல் அவங்க பண்ணணும் அப்படின்னா நடுவில் இருக்க ஒரு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ ஒரு இன்டர்மீடியேட்டாக வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட் இன் டு அ குவிக்கர் வே, ஸோ வித்தவுட் கோயிங் இன் டு டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு இந்தியன் கம்பெனி ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணணும்னா டெபாசிட் ரெசிப்ட். ஒரு ஃபாரினில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் SEBIயில் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். இதை ரெண்டுத்தையும் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட இன்டர்மீடியேஷன் இருக்கிறதுனால தான் பண்ண முடியுது. ஸோ அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் அந்த ஷேரை கொடுக்குறோம், அவங்க தான் அதை வந்து டெபாசிட் ரெசிப்டாவோ இல்லை பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸாவோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் டெபாசிட் ரெசிப்ட் ரிலீஸ் பண்ணலாம், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸும் ரிலீஸ் பண்ணலாம். டெபாசிட் ரெசிப்ட்ஸ் வில் பி ட்ரேடட் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் வில் நாட் பி ட்ரேடட். அது வந்து பேரர் பாண்ட். பேரர் பாண்ட்னா யார் கையில் இருக்கோ அவங்க தான் ஓனர். அவர் எனக்கு வேணான்ட்டு இன்னொருத்தர் கையில் கூட விற்கலாம். அதனால தான் அதில் ஒரு அனானிமிட்டி இருக்குது. யார் அந்த பணம் வாங்கினாங்கிறதே தெரியாது. நானே என்ன பண்ணலாம், என் கம்பெனி ஷேரை இப்போ வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, இப்போ நம்ம அதானி இஷ்யூக்கு வருவோம். அதானி இஷ்யூ பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி இந்தியாவில் இருக்குன்னா 75% ஷேர் தான் அவங்களால வச்சுக்க முடியும். மினிமம் 25% பப்ளிக் கொடுக்கணும். அதான் வந்து நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா 25% மக்களுக்கு கொடுக்கணும். பட் நான் என்ன பண்ணுறேன், நான் லிஸ்டடாகவும் ஆகணும், ஆனால் அந்த 25% யாருக்கும் கொடுக்க விரும்பல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என் கருப்பு பணத்தை மொரிஷியஸ்க்கு அனுப்பிடுவேன், டாக்ஸ் ஹெவனுக்கு அனுப்பிடுவேன். அங்கே ஒரு ஃபேக் நேம்ஸை உருவாக்கி அங்கேருந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என் கம்பெனிலே நான் ஷேர் வாங்குவேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ இந்த 25% ஷேர் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் FPI அப்படின்னு இருக்கும். பட் அந்த FPI யாருது, எந்து தான். ஸோ நான் தான், என்னோட சொந்தக்காரங்க தான், அவங்க சும்மா டம்மி நேம்ஸில் ஆரம்பித்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த 25% லாபத்தை நான் இந்தியா கட்டல மொரிஷியஸில் கட்டிக்கிறேன்ட்டு போய் அங்கே போய் கட்டாமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான், இதை தான் ஹைண்டன்பர்க் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தட் ஹோல் இஷ்யூ இஸ் அபவுட். மொரிஷியஸில் இது நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸில் யார் அந்த ஷேரை வச்சிருக்கா, ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட இந்த கம்பெனியோட 10% ஷேர் இருக்குன்னு தான் SEBIக்கு தெரியுமே தவிர அவர் எத்தனை பேருக்கு அதை நோட்ஸாவோ டெபாசிட் ரெசிப்டாவோ கொடுத்தாருங்கிறது SEBIக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த அனானிமிட்டி இருக்கிறதுனால யார் வேணால் அந்த நோட்ஸை வாங்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். எப்போ வேணாலும் இவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டு கேபிட்டல் ஃப்ளைட்டை உருவாக்கிடலாம். ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வாலடைல், எப்போ வேணாலும் அவங்க பறந்து போயிடலாம். ஸோ அதான் வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸில் இருக்க பிரச்சனை. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இவங்க வந்து நோட்ஸ் அண்ட் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாகவும் வரலாம். ஃபாரினில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியன் கம்பெனியோட ஷேர் மட்டும் வாங்காமல் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஃபாரின் கம்பெனி ஷேர் வாங்கலாம்ல. அப்படி வாங்குறப்போ அதே மாதிரி ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸும் வாங்கலாம். ஸோ அவங்களே இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஹெட்ஜ் ஃபண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. மக்களுக்கு டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட் போகணும்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி ஒரு கேபிட்டலை உருவாக்குவாங்க. இந்த கேபிட்டலை வந்து ஒரு இன்வெஸ்டர் கூப்பிடுவாங்க. எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இன்வெஸ்டர் கூப்பிட்டு அவரை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு கம்பெனியில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல், ஸோ இப்படி வருது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்ட 100 கோடி இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து 5,000, 10,000, 20,000 அப்படின்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்தா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு 100 கோடி வந்துச்சா, இந்த 100 கோடியை ஒரு 20 கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, நல்ல ஹை கேப் கம்பெனிஸ், நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, மீடியம் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, ரிஸ்கி கம்பெனி அப்படின்னு அதை டைவர்சிஃபைடாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ தட் இதில் பாதி லாஸ் ஆகி பாதி ப்ராஃபிட் வந்தாலும் மினிமம் ப்ராஃபிட்டாவது வர மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸை நம்ம கொடுப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம பணத்தை வாங்கி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து டிவிடெண்ட்ஸ் வரும்போது அதை நமக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ நம்மளால் டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அவங்க பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டோட எய்ம் என்ன அப்படின்னா, லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன். லோ ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுவாங்க, மினிமம் ரிட்டர்னாவது வர மாதிரி பார்த்துப்பாங்க. சரியா? ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா இதே கான்செப்ட் தான். நிறைய பேர் ஹெட்ஜ் ஃபண்டுக்கு பணம் கொடுப்பாங்க. ஹெட்ஜ் ஃபண்டு இந்த மாதிரி ஒரு பணத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஹெட்ஜ் ஃபண்டோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி எல்லாமே ஹை ரிஸ்க்காக இருக்கும், ஆனால் அதில் லாபம் வந்து ஹை ரிட்டர்னாக வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கானது. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து
ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கானது. இப்போ நான் வந்து 20,000 கோடி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதில் 1 கோடி போச்சுன்னா பெரிய லாஸ் இல்லைல்ல, ஒரு 50 லட்சம் போச்சுன்னா லாஸ் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணுவேன், என்னோட 10 கோடி எடுத்து போய் ஹெட்ஜ் ஃபண்டில் போட்டேன் அப்படின்னா அது ஹை ரிஸ்க். 10 கோடி 40 கோடியாகவும் மாறலாம், இல்லை 10 கோடியும் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கிறது தான் ஹெட்ஜ் ஃபண்ட். ஹெட்ஜிங்னாலே அந்த ரிஸ்க் இருக்கும். ஸோ இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்குள்ள இருக்க டிஃபரன்ஸ். இது கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு டாபிக். ஸோ இந்த மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஃபார்மேட்டில் வேணா இருக்கலாம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பிரச்சனைனா அவங்க இந்தியாவில் வந்து டேஞ்சிபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. இப்போ சாம்சங்னா இமீடியட்டாக இந்தியா விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா நொய்டாவில் அவ்வளோ பெரிய பிளான்ட்டை கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட பெட்டர் மார்க்கெட் கிடச்சிச்சுன்னா இந்தியாவில் ஷேர்ஸை வித்துட்டு பணம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டக்குன்னு வேறு மார்க்கெட்டில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா இந்தியாவில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படி இந்தியாவில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு போகிறப்ப என்ன ஆகிடுது, அந்த கம்பெனியோட வேல்யூ அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் நிறைய டாலர்ஸை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால ருப்பியும் வீக் ஆகும், டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ கம்பெனியோட வேல்யூ அஃபெக்ட் ஆகுது, ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வாலடைல் அண்ட் ரிஸ்கி, அதை நம்பி இருக்கக்கூடாது. ஸோ இதான் எஃப்டிஐ அண்ட் எஃபிஐயில் இருக்கிற மேஜரான விஷயங்கள். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் செக்டரில் முக்கியமாக அடுத்து வந்து அவங்க கொஸ்டின் கேட்கறது வந்து என்ஆர்ஐ. சாரி, இதில் வந்து நம்ம கடைசி கேட்டகரி வந்து என்ஆர்ஐ. திரும்ப பாருங்க, இந்த என்ஆர்ஐ மறந்துட்டேன். என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் அப்படின்னு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கடைசியாக ஒன்று இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்டர்னல் பாரோயிங், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், எஃப்டிஐ, எஃபிஐ அண்ட் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒருத்தர் 6 மாதம் கண்டினியூஸாக இல்லைன்னா அவர் தான் என்ஆர்ஐ. ஒருத்தர் ஃபாரின் போகிறாரு, கண்டினியூஸாக 6 மாதம் இந்தியாவில் இல்லை அப்படின்னா அவர் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ என்ஆர்ஐ அப்படிங்கிற இந்த பர்சன் வந்து படிக்க போயிருக்கலாம், இல்லை வேலை பார்க்க போயிருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஒரு அம்மா வந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்க, இல்லை பையன் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி கூட போயிட்டு 6 மாதம் 1 வருஷம் இருந்துட்டு கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்க்காக போவாங்க. ஸோ இந்த என்ஆர்ஐஸ்லாம் அப்படி வெளியே இருக்கிறப்போ அவங்க இந்தியன் பேங்க்ஸ் கிட்ட அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான டூல்ஸ் தான் இது. ஸோ இந்த என்ஆர்ஐயில் வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அண்ட் ஃபாரின் கரன்சி எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 ஃபார்மேட்டில் இருக்கும். நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னு 3 அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, அங்கே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, அங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஸ்டார்க் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி இருக்குது தெரியும்ல, அந்த கம்பெனியில் அவர் வேலை செய்கிறார். அந்த கம்பெனியில் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அவர் இந்தியாவில் இருக்கிற இந்தியன் பேங்க் கிட்ட, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறார். சரியா? ஸோ ஒரு என்ஆர்ஐ இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க் கிட்ட அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ். இதில் டெபாசிட்ஸ் வருதுல்ல, ஸோ தே ஆர் ஜஸ்ட் டெபாசிட்டிங் தேர் கேபிட்டல். ஸோ பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க, அதனால இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதில் வந்து சேவிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் வந்து 3 டைப் இருக்குது. ஸோ இதில் முதல் 2 டைப்பும் வந்து ருப்பி அக்கௌண்ட்ஸ், 3வது வந்து ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். as நேம் சஜஸ்ட் ஃபாரின் கரன்சினே இருக்குது. ஸோ இது 2 ருப்பி அக்கௌண்ட். இந்த ருப்பி அக்கௌண்ட்டில் என்னன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அண்ட் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு இருக்குது. நான் ரெசிடென்ட் ஆர்டினரினா என்ன அப்படின்னா, அப்படி அந்த அமெரிக்காவுக்கு போனார்ல அவர் என்னதான் அமெரிக்காவில் இருந்தாலும் அவருக்கு இந்தியாவில் ஒரு 4 வீடு இருக்கும். சரியா? அந்த 4 வீட்டிலேருந்து அவருக்கு வாடகை வந்துட்டு இருக்கலாம். மேபி இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், அந்த பிஸ்னஸ்லேருந்து அவருக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், இல்லை இந்தியாவில் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கலாம், அதுலேருந்து டிவிடன்ஸ் வந்துட்டு இருக்கலாம். அப்படி அவர் என்னதான் என்ஆர்ஐ ஆகிட்டாலும் அவர் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம் எல்லாம் இந்தியன் பேங்க்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் என்ஆர்ஓ. இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற ஸ்டில் அவர் இந்தியாவில் ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த இன்கம்லாம் ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் விழணும்ல, அதுக்கு தான் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். ஒன்ஸ் அவர் என்ஆர்ஐ ஆகிட்டாலே அவரோட அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஓ ஆகும். ஸோ நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ இதான் வந்து என்ஆர்ஓ. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படின்னா, ஒரு யூஎஸ்ல இருந்து இந்தியாவில் வந்து அங்கே சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைங்க. அந்த பணத்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெமிட்டன்சஸ் அனுப்புறது இல்லை, அந்த பணத்தை இந்தியாவில் சேவ் பண்ணி வைக்கணும். ரெமிட்டன்சஸ் அனுப்பிட்டாருன்னா அது அங்கே வந்துடும். பட் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு சும்மா போட்டு வச்சுட்டு இருக்காரு. சரியா? யாருக்கும் அனுப்பல, சும்மா போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பார். இந்தியாவிலே சம்பாதிக்கிறது நான் ரெசிடென்ட் ஆர்டினரிக்கு, வெளிநாட்டில் சம்பாதிச்சு அது இந்தியாவில் அனுப்பி அது ருப்பியா வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்லேயோ ஒரு இந்தியன் பேங்க்லேயோ சேவ் ஆகிட்டே இருக்கும். அங்கே டாலராக வச்சுட்டு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மிச்ச காசை இந்தியாவுக்கு அனுப்பி ருப்பியா இங்கே சேவ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், அது ருப்பியில் இருக்கும். அதே மாதிரி வந்து அவர் என்ன பண்ணலாம், இந்தியன் பேங்க்கிட்டயோ இல்லை ஸ்டேட் பேங்க்கிட்டயோ இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்க்கிட்டயோ போயிட்டு எனக்கு டாலர்லேயே நான் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாலர்ஸில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு இந்தியாவில் டாலர்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் பணத்தை போட்டு வச்சா அதுக்கு பேர் ஃபாரின் கரன்சி எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். ஸோ புரிஞ்சுச்சா?
ஸோ இது மூணுமே ரெமிட்டன்சஸ் இல்லை, இது மூணுமே சேவிங்ஸ் தான். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது மூணுமே சேவிங்ஸ் அப்படின்னா இந்த NRO அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் தான் பண்ணணும். ஆனால் இது ரெண்டுத்துலேயும் வந்து FD தான் போட முடியும். ஆக்சுவலி வந்து ஃபாரின் கரன்சி வந்துட்டாலே ஒன்லி FD இஸ் அலௌட். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து போத் அலௌட், போத் FD அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட்ஸ் ரெண்டுமே அலௌடு. ஆனால் ஃபாரின் கரன்சியில் அவர் பணம் போடுறாரு அப்படின்னாலே அது கண்டிப்பாக FDயாக தான் போடணும், டிமாண்ட் டெபாசிட்டாலாம் போடக்கூடாது. ஏன்னா டாலர்ஸ் உள்ள வருது அப்படின்னா கொஞ்ச நாள் இருக்கணும். ஸோ அதனால் அது கண்டிப்பாக FDயாக தான் போடணும், FDயில் தான் போட்டு வைக்கணும். ஸோ இங்கே FDயில் போட்டு வைக்கிறது வேற, ஃபேமிலிக்கு ரெமிட்டன்ஸஸாக அனுப்புறது வேற. ஃபேமிலிக்கு பணம் அனுப்புனார்னா அது ரெமிட்டன்ஸ், இங்கே செலவு பண்ணிவிடுவாங்க. அதுவே பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் FDயாக போட்டு வைக்கிறார் அப்படின்னா அது FC-யில் வரும். ஸோ புரிஞ்சிச்சா? இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒரு பார்ட், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ். ஸோ சங்கர் கணேஷில் கடைசியாக இருக்கும். இதை மட்டும் நான் கிளாஸில் நடத்தியிருக்க மாட்டேன், அதான் இப்போ நடத்திட்டுருக்கேன். கிளியரா? ஸோ இதான் வந்து NRI அக்கௌண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் செக்டரில் முக்கியமான டாபிக் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? $1 is equal to 80 rupees அப்படிங்கிறது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா நார்மலாக மெஷர் பண்ணுறது. ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? நாமினல் ரியலாக மாறுச்சுன்னா என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்? வென் எவர் நாமினல் சேஞ்சஸ் டு ரியல் தென் இன்ஃப்ளேஷன் இஸ் அட்ஜஸ்டட். ஸோ அமெரிக்காவில் இருக்க இன்ஃப்ளேஷனும் இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளேஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ஏன்னா இன்ஃப்ளேஷன் எரோட்ஸ் தி பர்ச்சேசிங் பவர். கரெக்டாக? இன்ஃப்ளேஷனால் பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த பர்ச்சேசிங் பவரையும் ஃபேக்டரின் பண்ணி பண்ணுறோம். இது நார்மல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ அப்போ யூஎஸில் அதிக இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம்ல. இப்போ இந்தியாவில் அதிக இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா இந்தியன் கரன்சியோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரூபாவோட பர்ச்சேசிங் பவர் குறையுது இன்ஃப்ளேஷனால. ஸோ அதை ஃபேக்டரின் பண்ணுறது தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அது நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். வெறும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஒரு கரன்சியோட கம்பேர் பண்ணுறோம். எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸோட கம்பேர் பண்ணுவோம். வெறும் டாலர் கூட கம்பேர் பண்ணிட்டு இந்தியன் ருப்பியை வந்து சொல்லலாமா? இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங்கோ வீக்கோன்னு சொல்லிட முடியாது. அப்போ we need to compare it with a basket. ஸோ அந்த பேஸ்கெட்டை ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் நம்ம இந்தியாவில் வந்து RBI வந்து நீர் அப்படிங்கிறத 6 கரன்சி ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 6 கரன்சி ஒன்று, 40 கரன்சி ஒன்று, அது மாதிரி 2 ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 6 கரன்சிஸ்னா வேர்ல்டில் இருக்கிற டாப் 6ல் இருக்கிற ஹார்ட் கரன்சிஸ். என்னென்ன 6 ஹார்ட் கரன்சிஸ்? டாலர், யூரோ, பவுண்டு, அப்புறமா வந்து ஜாப்பனீஸ் யுவான், சைனாவோட ரென்மின்பி, அப்புறம் ஹாங்காங்கோட டாலர்ஸ் அப்படின்னு 6 கரன்சியில் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருக்கிற 40 நாடுகளுடைய கரன்சிஸ் வச்சு 40 கரன்சி நீர் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ருப்பியை வெறும் டாலர் கூட மட்டும் கம்பேர் பண்ணி அது முடிவு எடுக்க மாட்டாங்க, அப்ரிஷியேஷனா டிப்ரிஷியேஷனானு. நம்ம ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சியோட கம்பேர் பண்ணி அப்பயும் ருப்பி வீக்கன் ஆச்சுன்னா தான் அது வீக்கனிங். ஸோ அதனால தான் நீர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது. 6 கரன்சி அண்ட் 40 கரன்சி அப்படின்னு 2 ஃபார்மேட்டில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் இந்த நீரில் நீங்கள் படிக்கிறப்போ வெயிட்டேஜஸ் பார்க்கணும். நீரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குன்னா டாலருக்கா யூரோக்கா? யூரோ ஹேஸ் மோர் வெயிட்டேஜ் இன் 6 கரன்சி நீர் தென் டாலர்ஸ். ஆனால் IMF-ஓட ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் பேஸ்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் வில் ஹேவ் ஹையர் வெயிட்டேஜ். ஸோ IMF-ஓட SDR பேஸ்கெட்டில் இருக்கிற அந்த IMF-ல இருக்க SDR பேஸ்கெட்டில் இந்த 5 கரன்சி இருக்கும், ஹாங்காங் டாலர் இருக்காது. ஸோ அந்த பேஸ்கெட்டில் இருக்க 5 கரன்சிஸில் டாலர் வில் ஹேவ் ஹையர் வெயிட்டேஜ், இதில் யூரோ வில் ஹேவ் ஹையர் வெயிட்டேஜ். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து டிசைனிங் ஆர்டர் என்னென்னு பார்த்து வச்சுருக்கோங்க. ஸோ எதில் ருபிக்கு ஹையர் வெயிட்டேஜ் இருக்குது, எதில் டாலருக்கு இருக்குது, எதுக்கு யூரோவில் இருக்குது அப்படின்னு. ஸோ நீருக்கு இப்போ நீர் ரீர் அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட வேல்யூ இருக்குது. இப்போ $1 is equal to 80 rupees. நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் $1 is equal to 80 வந்து 85 ஆச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாச்சுன்னா ருப்பி என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைஞ்சிச்சுன்னா ருப்பி அப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீசஸ், ருப்பி டிப்ரிஷியேட்ஸ். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிக்ரீசஸ், ருப்பி அப்ரிஷியேட்ஸ். இது புரியுதுல? இது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு. ஆனால் நீர் ரீருக்கு வேற. நீர் ரீரில் நீர் வேல்யூ அதிகமாச்சு. ஸோ 1 நீர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படிங்கிற அந்த வேல்யூ அதிகமாச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அப்ரிஷியேஷன். நீர் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அது டிப்ரிஷியேஷன். நீரோட வேல்யூ அதிகமானா அது அப்ரிஷியேஷன், நீரோட வேல்யூ குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அது டிப்ரிஷியேஷன். 1 rupee is equal to எவ்வளோ நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸோட கம்பேர் பண்ணி. ஸோ அந்த நீர் வேல்யூ ஏறுச்சுன்னா அப்ரிசியேஷன், குறைஞ்சிச்சுன்னா டிப்ரிஷியேஷன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஆல்ரெடி 2021-22 கேட்டாங்க. ஸோ இதில் டேரெக்டாக லிங்க் இருக்கும், ஆனால் இதில் இன்டெரக்டாக இருக்கும். ஸோ பேசிக் காமன் சென்ஸ் பேஸ்ட் லாஜிக் தான். ஸோ இதான் வந்து நீர் அண்ட் ரீர். ஸோ புரிஞ்சிச்சா? அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷனுக்கும் ரீவேல்யூவேஷன் டிவேல்யூவேஷனுக்கு என்ன வித்தியாசம்?
appreciation and depreciation happens because of the market forces, but devaluation and revaluation happens because of the central bank. அந்த country உடைய central bank வந்து அவங்க voluntarily they will change the currency's value, they will fix the currency's value. இப்போ revaluation இந்தியால எத்தனை வாட்டி நடந்திருக்கு? devaluation இந்தியால revaluation நடந்ததில்ல. We have devaluated our currency 2 times in the history. We have devaluated. எப்போ? 19 வந்து 1965ல ஒன்று, 1991 ஒன்று. ஆக்சுவலி இது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ 1948ல் ஒரு வாட்டி பண்ணியிருப்போம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1965 வாருக்கு அப்புறமா we devaluated our currency. அப்புறம் 1991 reforms அப்போ we devaluated our currency. ஸோ ஏன்னா அந்த டைமில் வந்து in order to increase the influx of foreign currencies, ஏன்னா devaluate பண்ணால் நமக்கு ஃபாரின் கரன்சியோட இன்ஃப்ளக்ஸ் அதிகமாகும் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்போர்ட் இன்கம். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம 2 வாட்டி பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ணல. இப்போ ரீசெண்டாக டிவாலுவேட் பண்ணி குளோபல் ட்ரேட் வார் ஆனது சைனா when they devaluated their currency in 2018. சைனா எதுக்கு டிவாலுவேட் பண்ணாங்க? அவங்க எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால டிவாலுவேட் பண்ணி ஸோ தட் எக்ஸ்போர்ட் மூலமாக வரக்கூடிய இன்கம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால. So when China devaluated their currency, that led to a trade war between China and US. ஏன்னா சைனா வந்து அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடாதுன்னு US வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு they would have imposed the tariffs. So that is the difference between devaluation and depreciation. So depreciation, appreciation ங்கிறது மார்க்கெட் ஃபோர்ஸஸால தானாக நடக்கிறது. டிவாலுவேஷன், ரீவாலுவேஷன் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்தியாவில் டிவாலுவேஷன், ரீவாலுவேஷன்லாம் பண்ணுறது இல்லை. We are following managed float system. Managed float systemனா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் will determine whether it appreciates or depreciates அப்படின்னு மார்க்கெட் ஃபோர்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அது லிமிட்டை மீறி போகும்போது RBI வந்து இன்டர்ஃபியர் ஆகும். அப்படி இன்டர்ஃபியர் ஆகும்போது they won't come and interfere the exchange rates. They will either buy dollars or sell dollars. ஸோ அது என்ன பண்ணுறாங்க RBI is having the foreign exchange reserves. கரெக்டா? இப்போ கரண்ட் அது வந்து வேல்யூ மாறிட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வேல்யூ if I remember it is $630 billion. இது வேல்யூ மாறிட்டே இருக்கும். என்னோட லேட்டஸ்ட் ரிமெம்பரன்ஸ் இந்த வேல்யூ. நம்ம எக்கனாமிக் சர்வே நடத்துகிறப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இந்த ரிசர்வ்ஸுங்கிறது எதுக்கு அப்படின்னா ருப்பியோட அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ சடனாக வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ருப்பியோட வேல்யூ ஃபால் ஆகிட்டே இருக்குது. $1 is equal to 75 இருந்தது. 75 வந்து அப்படியே ஃபால் ஆகி $1 is equal to 18 ஆச்சா? இப்படி வந்து 80 இருக்குது, 81 இருக்குது, 82 ஃபால் ஆகிட்டே போகுது அப்படின்னா வாட் இஸ் தட் மீன்? when rupee is falling அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்குது. either dollar is getting stronger or rupee is getting weaker. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. either dollar ஸ்ட்ராங்காக இருக்கலாம் because of some external reason or rupee வீக்காக இருக்கலாம் because of some internal reasons. ஸோ இது ரெண்டுமே வந்து டிப்ரிஷியேஷனை ட்ரிகர் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ வந்து இப்போ நம்ம இன்ஃப்ளேஷனோட லிங்க் பண்ணுங்க, எப்போ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும்? when appreciation happens. எப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா டாலரோட டிமாண்ட் அதிகமான ஸ்ட்ராங் ஆகுமா? கம்மியான டாலர் இருக்கு ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன்ல என்ன பார்க்குறோம்? when supply is less and demand is high, that will lead to inflation. ஸோ அதே மாதிரி டாலரோட சப்ளை கம்மியாக இருந்து டாலரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது டாலரோட விலை அதிகமாகிடும். எய்தர் வந்து மார்க்கெட்டில் டாலரோட சப்ளை குறைஞ்சிருக்கும், இல்லை மார்க்கெட்டில் டாலரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சப்ளை குறைஞ்சாலோ இல்லை டிமாண்ட் அதிகமானாலோ அந்த பொருளோட விலை அதிகமாகிடுதில்ல. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் டாலரோட சப்ளை குறைஞ்சாலோ இல்லை டாலரோட டிமாண்ட் அதிகமானாலோ that will lead to the appreciation of dollar and depreciation of rupees. எப்போ வந்து டாலரோட சப்ளை குறையும்? எப்போ டாலரோட சப்ளை குறையும்னா ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல். இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படின்ட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் if they sell all their investments in India and take away their foreign currency and go out, then டாலரோட சப்ளை குறைஞ்சிச்சு. கரெக்டா? அதே மாதிரி இப்போ இந்தியா நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா நிறைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கட்டணும் அப்படின்னா நிறைய டாலர்ஸ் தேவைப்படும். அப்போது டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டைமில் டாலர் டிமாண்ட் அதிகமானாலோ இல்லை டாலரோட சப்ளை குறைஞ்சாலோ டாலர் வில் ஸ்ட்ரென்தன் அண்ட் ருப்பி வில் வீக்கன். ஸோ இதான் வந்து அப்ரிஷியேஷன். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் காஸ் அப்ரிஷியேஷன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் காஸ் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுதான் ரீசனிங். டாலர் வந்து டிமாண்ட் அதிகமாச்சா டாலரோட டிமாண்ட் குறைஞ்சுதா? இது டாலர் சைடில். ருப்பி சைடில் எப்போ ருப்பி வீக்கன் ஆகும்? ருப்பி சைடில் எப்போ ருப்பி வீக்கன் ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்டும் இன்ஃப்ளேஷனும் இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சுன்னா ருப்பி வில் வீக்கன். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருக்குன்னா இந்தியா இஸ் பாரோயிங் மோர் அண்ட் ஸ்பெண்டிங் மோர். ஸோ டிமாண்ட் அதிகம், மணி சப்ளை அதிகமாக இன்ஃப்ளேஷன் வரும். அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருந்தால் அது எக்ஸ்டர்னல் பாரோயிங் மூலமாக பண்ணுறோம்னா நிறைய நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வெளிநாட்டில் கட்டணும். அப்போ டாலரில் கட்ட வேண்டியது வரும், அதனாலே ருப்பி வீக்கன் ஆகும். ஸோ அதனால தான் ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருக்கிறப்போ ருப்பி மைட் வீக்கன். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் அதிகமாக இருந்தாலும் ருப்பி மைட் வீக்கன். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்துச்சுன்னா 100 ரூபா நோட்டோட வேல்யூ குறையுதுல, ஞாபகம் இருக்குல்ல? 100 ரூபாயில் 10 டீ குடிக்கலாம். ஒரு டீயோட விலை 10 ரூபா இருந்தால் 100 ரூபாயில் 10 டீ குடிக்கலாமா? டீயோட விலை 15 ரூபா ஆயிடுச்சுன்னா
அந்த 100 ரூபாயில் உங்களால் 7 டீ தான் குடிக்க முடியும். அப்போது 100 ரூபாவோட மதிப்பு குறையுது. ஸோ அப்போது rupee can depreciate. So when rupee can depreciate or when dollar can appreciate அப்படிங்கிறதுக்கான லாஜிக்ஸ் வந்து இந்த 4 லாஜிக் தான். இந்த 4 லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் எது கொடுத்தாலும் போட்டுடலாம். இங்கே டாலரோட டிமாண்ட் அதிகமாச்சா இல்லை டாலரோட சப்ளை குறைஞ்சதா அப்படின்னு பார்த்து டாலர் அப்ரிஷியேஷன், இல்லை இந்தியாவில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாச்சா இல்லை இன்ஃப்ளேஷன் வந்துச்சா அப்படிங்கிறத வச்சு ருப்பியோட டிப்ரிஷியேஷன். இந்த 4 லாஜிக்கு எக்ஸாம்பிளாக அவங்க எது போட்டாலும் நம்ம ஆன்சரில் போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு மாடல். This is one type with respect to appreciation depreciation. இப்போ அடுத்த மாடல் கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, what will be the response of RBI when rupee depreciates? புரிஞ்சுச்சா? ருப்பி இப்போ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. $1 80, 81, 82, 83 குறைஞ்சிட்டே இருக்கு. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணும்? மேனேஜர் ஃப்ளோட் சிஸ்டமில் ஆர்பிஐ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் இன்ஃப்ளேஷனுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணுறாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் இன்ஃப்ளேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க? when you want to increase the money supply, they do buy operation. when they want to decrease the money supply, they will do sell operation. கரெக்டா? அதே மாதிரி இங்கே ருப்பி ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா டாலரோட சப்ளையோ இல்லை டிமாண்டோ அதிகமாக இருக்குது, இல்லை சப்ளை கம்மியாக இருக்குது. அப்போ ருப்பி ஃபால் ஆகிட்டு இருக்கிறப்போ அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல இருந்து டாலர்ஸ் எடுத்து எக்கானாமியில் பம்ப் இன் பண்ணுவாங்க. அப்படி பம்ப் இன் பண்ணுறப்போ டாலரோட சப்ளை அதிகமாகிடும், இல்லை டிமாண்ட் கேட்டர் ஆகிடும். ஸோ டிப்ரிஷியேஷன் அரெஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ when rupee falls or depreciation occurs, RBI will sell. ஸோ டிப்ரிஷியேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்? RBI will sell dollars. அப்போ ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்? சடனாக ருப்பி அப்ரிஷியேட் ஆகி ருப்பியோட வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆகி $1 வந்து 75, 70, 65 ஆகிட்டு இருக்கு. ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டே போனாலும் ரிஸ்க் தான். யூ டோன்ட் திங்க் தட் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு $1, 1 ரூபி ஆச்சுன்னா இந்தியன் எக்கனாமிக் நல்லது, அப்படி கிடையாது. இப்போ சடனாக அப்படி ஆயிடுச்சுன்னா இட் will lead to a very big collapse. ஸோ ருப்பிக்கும் வந்து எவ்வளோ வரைக்கும் அப்ரிஷியேட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு லிமிட் இருக்கு. ஸோ ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டே போகும்போது கூட அதை லிமிட் பண்ணுவாங்க. ஏன்னா தட் will affect the imports and it will reduce the export income. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து அப்ரிஷியேஷனையும் எக்ஸ்போர்ட் வந்து என்கரேஜ் ஆகாது அப்ரிஷியேட் ஆச்சுன்னா. ஸோ அதனால எக்ஸ்போர்ட் எக்கானமி அஃபெக்ட் ஆகிடுங்கிறதுனால அப்ரிஷியேஷனையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டே போச்சுன்னா அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க? they will, when rupee is appreciating, they will buy dollars. மார்க்கெட்லேருந்து டாலர்ஸை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடும், இல்லை சப்ளை குறைஞ்சிரும். ஸோ dollar will start appreciating and rupeeயோட appreciation will be arrested. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மேனேஜ் ஃப்ளோட். ஸோ மேனேஜ் ஃப்ளோட்டில் we don't come and directly devaluate or revaluate. when appreciation or depreciation happens, RBI will either buy or sell dollars. இதுக்கு பேர் தான் foreign exchange reserve operations, Forex reserve operations அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா இன்ஃப்ளேஷனுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஆப்ரேஷன்ஸ்னா அப்ரிஷியேஷன் அண்ட் டிப்ரிஷியேஷனுக்கு. ஸோ இதனால தான் வந்து அது வந்து குறையுது. இப்போ நம்மளுடைய இது வந்து $1 is equal to 75 இருந்தது பிஃபோர் 1 year பேக். ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து அது $1 வந்து 80 ஆச்சு. ஸோ இதோட மேஜர் ட்ரிகர் வந்து உக்ரைன் வார்னால இந்த ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினாங்களே, யூஎஸ் வந்து ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினதுனால ருப்பி வீக்கன் அப் ஆனது தான் இதோட மேஜர் ட்ரிகர். ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம 630 ஒரு $100 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ தட் இஸ் தி ட்ரெண்ட் இயர். நான் ஏன் அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் இவ்வளோ டீட்டெயிலாக நடத்துகிறேன்னா, இட்ஸ் அ பொட்டன்ஷியல் ஏரியா ஆஃப் கொஸ்டின். ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் டீச்சிங் இட் இன் டீட்டெயில். ஸோ கிளியரா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் போட்டுடலாம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அண்ட் ஃபைனலாக வந்து இதில் வந்து லாங் டியூவில் இருக்க ஏரியா வந்து ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னா என்ன, அதோட பேஸ்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க IMFோட இதில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ டீச் பண்ணாலும் யூ கேன் ஜஸ்ட் see the வீடியோ. IMFல போய் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு IMF SDR அப்படின்னு போடுங்க, இல்லை IMF கோட்டா அப்படின்னு போடுங்க. ரெண்டுத்துக்கும் 5 minute வீடியோ வரும். அந்த 5 minute வீடியோவையும் பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். IMFோட யூடியூப் சேனலில் IMFே 2 வீடியோ போட்டிருக்காங்க. ஓகே, IMF கோட்டா, IMF ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா 5 minutes வீடியோ வரும். அந்த 5 minutes 10 minutes தான். அந்த 10 minutes வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரீலை குறைச்சிக்கோங்க. 10 ரீலை குறைச்சிக்கிட்டு இந்த 10 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து you will understand the total concepts. ஸோ SDRனா என்ன? SDRனா it consists of 5 currencies. அதில் லேட்டஸ்ட்டாக நம்ம சைனீஸ் கரன்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே ஒரு PYQ தான். அண்ட் இதில் SDR பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வேல்யூ வந்து இட் இஸ் டிட்டர்மைன்ட் எவ்ரி டே அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட், இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் எவ்ரி வீக். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோங்க. எப்படி இந்த SDR டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து அந்த வீடியோவில் பார்த்தா இட்ஸ் பெட்டர் rather than me just teaching it. ஸோ அதனால் வந்து you can just see the video, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அண்ட் அதோடைய ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதோட வந்து we are just winding up the external sector. ஸோ லாஸ்ட் டாபிக் ஆஃப் தி டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வில் வைண்ட் அப். ஏன்னா மணி மார்க்கெட் இஸ் another ஃபேவரட் ஏரியா. மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, எது இருக்குது அப்படின்னா, நம்ம வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸும், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் டீடைல்டு வீடியோ. அந்த வீடியோ பார்த்தாலே வில் பி ஏபிள் டு கிராஸ்ப் இட். அதுவே வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான். அதை விட ஷார்ட் ஃபார்மில் எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அதுவே ரிவிஷன் வீடியோ தான். ஸோ நான் அது என்னன்னா 2018 பேண்டமிக் பேட்ச்க்கு கேபிட்டல் மார்க்கெட் வீடியோ கவர் பண்ணணுங்கிறதுக்காக லாக்டவுன் டைமில் அவசரமாக அவங்களுக்கு ஒரு குவிக் ரிவிஷனுக்காக அந்த வீடியோ போட்டேன். கடைசியில் அதுவே வந்து பேஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே ரிவிஷன் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். தட் இஸ் தி கேபிட்டல் மார்க்கெட் வீடியோ. ஸோ அதில் வந்து நான் வந்து வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன, ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா என்ன, ஹெட்ஜ் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதை பற்றிலாம் பார்த்துட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற அந்த என்டையர் கதையும் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணி a lot of questions are coming. ஸோ 19ல் ஒரு கொஸ்டின் வந்துச்சு, 21ல் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்துடலாம் குயிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணி மார்க்கெட்னா என்ன? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா இட் இஸ் அ பிளேஸ் வேர் வி கெட் தி லாங் டர்ம் ஃபண்ட்ஸ். அப்போ மணி மார்க்கெட்னா இட் இஸ் தி பிளேஸ் வேர் வி கெட் தி ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ். அதாவது 1 day லோன்லேருந்து 365 days வரைக்கும், 1 year லோன் வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் மணி மார்க்கெட். ஸோ பேங்க்கோ இல்லை கம்பெனிஸோ அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வேணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பாரோ பண்ணுற ஒரு மார்க்கெட் தான் மணி மார்க்கெட். ஸோ இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதல் கொஸ்டினே வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். இப்போ போன வருஷம் கொஸ்டின் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது போன வருஷம் கொஸ்டின். அதில் வந்து ட்ரெஷரி பில்ஸ் இருக்கும். ட்ரெஷரி பில்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வருஷம் வந்து கொஸ்டினே என்ன அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மணி மார்க்கெட் வந்து 19லையும் 21லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லாஜிக்கில் யூ கேன் ஜஸ்ட் see and memorize these instruments. அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் மணி அண்ட் நோட்டீஸ் மணி. ஸோ கால் மணி மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, கால் மணி மார்க்கெட் இஸ் தி ஓவர் நைட்டில் 1 day லோன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு மார்க்கெட். இப்போ நீங்கள் இன்றைக்கி பணம் கொடுங்க, நாளைக்கு நான் கொடுத்துட்றேன். டுடே வில் borrow money, tomorrow I will pay you back with the interest அப்படிங்கிறது தான் ஓவர் நைட் கால் மணி. ஸோ கால் மணி மார்க்கெட் அப்படின்னா ஓவர் நைட் மார்க்கெட். நோட்டீஸ் மணி மார்க்கெட்னா வந்து 2 daysலேருந்து 14 days வரைக்கும் லோன் வாங்குறதுக்காக இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் வந்து நோட்டீஸ் மணி மார்க்கெட். ஸோ ஒரு ஷார்ட் நோட்டீஸில் பணத்தை வந்து வாங்கி ஷார்ட் நோட்டீஸில் திரும்ப கொடுக்குறது. ஸோ 1 day லோன்னா கால் மணி மார்க்கெட், 2 days to 14 days லோன்னா நோட்டீஸ் மணி மார்க்கெட். ஸோ யார் வந்து கால் மணி அண்ட் நோட்டீஸ் மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி படிக்கணும் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஹூ இஸ் தி பாரோவர் அண்ட் ஹூ இஸ் தி லெண்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் இஸ் த மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது எதாவது இருந்தால் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட மெக்கானிசம் எதாவது இருந்தால் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பேங்க்ஸ் தான். பேங்க்ஸ் ஆர் தி மேஜர் பிளேயர்ஸ் இன் தி கால் மணி மார்க்கெட். ஒரு பேங்க்குக்கு இமீடியட்டாக பணம் வேணும்னா அவங்க டேரெக்டாக ரெப்போக்கெல்லாம் போக மாட்டாங்க. ரெப்போ இஸ் தி லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் தான். யாருமே பணம் கொடுக்கலன்னா என்கிட்ட வா நான் பணம் தரேன்னு சொல்கிறது தான் ஆர்பிஐ. ஸோ அதனால் ஒரு வாட்டியும் ஆர்பிஐ கிட்ட போய் ரெப்போவில் பணம் வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மணி மார்க்கெட் தான் போவாங்க. மணி மார்க்கெட்டில் கால் மணி மார்க்கெட்டில் அதர் பேங்க்ஸ் ஆர் தி லெண்டர்ஸ், பேங்க்ஸ் ஆர் தி பாரோவர்ஸ். ஸோ எந்த பேங்க்கு பணம் வேணுமோ அவங்க பாரோவர் அண்ட் அதர் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் தி லெண்டர்ஸ் ஃபார் தி கால் மணி அண்ட் நோட்டீஸ் மணி மார்க்கெட். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் வேர் பேங்க்ஸ் பாரோ ஓவர் நைட் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் லோன்ஸ் அப்படிங்கிறது தான் கால் மணி நோட்டீஸ் மணி. ரெண்டாவது ட்ரெஷரி பில்ஸ். யூ நோ it is an instrument through which government borrows short term and loans. So actually வந்து treasury bills ஆ இருக்கட்டும், commercial paper ஆ இருக்கட்டும், அப்புறம் certificate of deposit ஆ இருக்கட்டும், இது மூணுத்தோட மெக்கானிசமும் சேம் தான். ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், இது மூணுமே வந்து நான் சேர்ந்து நடத்துகிறேன். மூணுமே ஒன்று தான். சரியா? யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தான் வேறு தவிர, யார் பாரோவருங்கிறது தான் வேறு தவிர, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெக்கானிசம் வந்து ஒன்று தான். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் எனி கொலாட்ரல். பாண்ட் வித்தவுட் கொலாட்ரல் இஸ் கால்ட் அஸ் வாட்?
டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ பாண்ட் வித்தவுட் கொலாட்ரல். அன்செக்யூர்டு பாண்டை தான் நம்ம டிபென்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் கொலாட்ரல் இருக்கா? இல்லை. கமர்ஷியல் பேப்பரில் கொலாட்ரல் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி கொலாட்ரலே இல்லாமல் ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணால் அதை தான் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூணுமே டிபென்ச்சர்ஸ். சரியா? ஏன்னா இதில் கொலாட்ரலே இல்லை. நம்ம எதை வச்சு அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ட்ரஸ்ட். அண்ட் கவர்மெண்ட்னா ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுறோம். ப்ரைவேட் செக்டரும் பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் வச்சு பண்ணுறோம். ஸோ இது மூணுமே வந்து ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரிலீஸ்டு பை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரெஷரி பில்ஸ். ஒரு ப்ரைவேட் கம்பெனி ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் கமர்ஷியல் பேப்பர். அதுவே வந்து ஒரு பேங்க் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். இஃப் பேங்க் வாண்ட் ஷார்ட் டேர்ம் மணி, இஃப் தே ரிலீஸ் அ ஷார்ட் டேர்ம் பாண்ட், இட் இஸ் கால்ட் அஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து 3 months FD அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்க. FDனா 1 year 2 year 5 years அப்படி தானே தெரியும். 3 months FD 6 months FD அப்படின்னு ஒன்று இருந்தால் அது என்ன? அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். நீங்கள் 3 மாதத்துக்கு பேங்க்கு பணம் கொடுத்தீங்கன்னா 3வது மாதத்தோட எண்டில் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட திரும்ப கொடுக்குறாங்க. அவ்வளோதான். பணம் போட்டால் 3 மாதம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட்டோட வருது. அதே தான் கமர்ஷியல் பேப்பர் கம்பெனி இது. ஸோ இது வந்து பேங்க்கோடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு கொடுக்குறோம். இது கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்கை வச்சு கொடுக்குறோம். இது கவர்மெண்ட் மேலே இருக்க ட்ரஸ்ட்டை வச்சு கொடுக்குறோம். there is no collateral. இது மூணுமே அன்செக்யூர்டு. ஸோ ஆல் த 3 are unsecured. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரும்னா இட் இஸ் a secured instrument அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் வரும். அங்கே தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் ட்விஸ்ட் வைக்கலாம். இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்த ட்விஸ்ட் என்னதுன்னா கமர்ஷியல் பேப்பர் இஸ் அன்செக்யூர்ட் லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வரலாம். இது அன்செக்யூர்ட் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸில் விளையாட முடியும். ஸோ கமர்ஷியல் பேப்பர் இஸ் அன்செக்யூர்ட் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலீஸ் பை பேங்க்ஸ்னு இருக்கும். இது அடுத்த ட்விஸ்ட். இட் இஸ் ரிலீஸ் பை கம்பெனிஸ். ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறதுல தான் ட்விஸ்ட் வைக்கலாம். ஸோ இது மூணுமே வந்து ஷார்ட் டேர்ம் bonds released by government, companies and banks. So அதான் வந்து டிஃபரன்ஸ். கமர்ஷியல் பில்ஸ்னா என்ன? கமர்ஷியல் பில்ஸ்னா என்ன அப்படின்னா இதுதான் வந்து பில் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பில் இருக்குது. இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட பில் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு வெண்டராக இருக்கீங்க. அந்த கம்பெனிக்கு நீங்கள் சப்ளை பண்ணிட்டீங்க. அவர் வந்து உங்கள் பில்லு கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் அப்போயே பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. 3 months கழிச்சு இல்லை 6 months கழிச்சு தான் பேமெண்ட் வரும். பட் நீங்கள் ஒரு சின்ன வெண்டராக இருக்கிறப்போ உங்களால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 months கழிச்சு தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பில்லை வச்சுட்டு சும்மா வச்சிருக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி பில்ஸ் எல்லாத்தையும் வந்து டக்குன்னு போயிட்டு விற்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கமர்ஷியல் பில்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மணி மார்க்கெட்ல பில் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி கிட்ட இருந்து யூ ஆர் பையிங் சம் கூட்ஸ் அண்ட் யூ ஆர் ஹேவிங் த கம்பெனிஸ் பில். ஆனால் 3 months வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு 10 கோடி இல்லை 1 கோடி வரணும், ஆனால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் டேக் தட் பில் அண்ட் கிவ் இன் தி மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் அந்த கம்பெனி எந்த கம்பெனியோட பில்லோ அந்த கம்பெனி ரெப்யூட்டட் கம்பெனி, நல்ல கம்பெனி அப்படின்னா அந்த பில்லை இன்வெஸ்டர்ஸ் வாங்கிப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு தே வில் கிவ் த மணி டு யூ தட் வெண்டர். ஸோ வெண்டருக்கு வந்து பணம் வந்துடும். அப்படி கொடுக்குறப்போ ஃபுல் பில் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 10 கோடினா அதில் ஒரு பர்சன்டேஜை கட் பண்ணி தான் அவருக்கு கொடுப்பாங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணவருக்கு அந்த பர்சன்டேஜ் தான் லாபம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு 10% அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு 10% லாஸ். அவர் வந்து என்ன பண்ணலாம்? அந்த மெச்சூரிட்டி பீரியடில் அந்த பில்லோட செட்டில்மெண்ட் டேட் அன்னைக்கு யார் கையில் அந்த பில் இருக்கோ அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் பில்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து TREDS அப்படிங்கிற சிஸ்டம் மூலமாக MSMEக்காக போர்ட்டலே கொண்டு வந்திருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள் இ டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு. இதே வந்து ஃபார்மர்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் வேர் ஹவுஸ் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து வேர் ஹவுஸ் ரெசிப்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்காக வேர் ஹவுஸ் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கு. MSMEக்காக TREDS ட்ரேட் ரிசீவபிள் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ அதான் வந்து கமர்ஷியல் பில். ஒரு பெரிய கம்பெனியோட பில்லை வந்து அந்த கம்பெனி பேமெண்ட் கொடுக்குறவங்க வெயிட் பண்ணாமல் அந்த பில்லையே நீங்கள் விற்கலாம், விற்று பணம் எடுத்துக்கலாம். இல்லை அந்த பில்லையே கொலாட்ரலாக யூஸ் பண்ணலாம். அதை விற்கிறதுக்கான ஒரு டூல் தான் மணி மார்க்கெட். ஸோ இந்த கமர்ஷியல் பில்லை இங்கே யார் பாரோவராக இருக்கா? கம்பெனிஸ் ஆர் தி பாரோவர். யார் வாங்குறா? யார் வேணால் வாங்கலாம். நீங்கள் கூட போய் வாங்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பேங்கர் அக்செப்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அ கேரண்டி. ஒரு பேங்கர் அக்செப்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வாங்கக்கூடிய லோனுக்கு இன்னொரு பேங்க் வந்து கேரண்டி கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து SBI கிட்ட போயிட்டு பாரோ பண்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன்? எனக்கு இந்தியன் பேங்கோட பேங்க் பேலன்ஸ் பாருங்க, இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு என் பேலன்ஸை காட்டுறேன்ல. அப்போ இந்தியன் பேங்க் வந்து பேங்கர் அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நான் அவனுக்கு பேங்கர் அக்செப்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு SBI எனக்கு லோன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் இன்கேஸ் கட்டலைன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ்லேருந்து இந்தியன் பேங்க் வில் பே பேக் டு தெம். ஸோ இதான் வந்து பேங்கர் அக்செப்டன்ஸ். ஒன் பேங்க் இஸ் கிவிங் தி கேரண்டி டு another person for another bank's loan. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேங்க் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மிங் அசட்ஸை கொலாட்ரலாக யூஸ் பண்ணுறது. இப்போ ரெப்போ ஆப்ரேஷனில் பேங்க் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டியை கொலாட்ரலாக வச்சு தே ஆர் பாரோயிங் லோன்ஸ்.
they are borrowing one day loans, கரெக்டா? அதே மாதிரி ஒரு பேங்க் கிட்ட ஒரு பெர்ஃபார்மிங் அசெட் இருக்கும். நல்ல கம்பெனி, இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்கு, அவங்க என் கம்பெனிக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் நல்ல கம்பெனி, நான் வந்து டைமுக்கு வந்து திரும்ப கட்டிடுவேன். ஸோ அப்போ அப்படி நான் டைமுக்கு திரும்ப கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய அசெட்டே வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு கொலாட்ரல் தான். பாருங்க, நான் இவனுக்கு 10 கோடி லோன் கொடுத்துருக்கேன், இவன் டைமுக்கு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கட்டலாம், திஸ் கம்பெனி வில் நெவர் டிஃபால்ட். ஸோ அந்த லோன்லேருந்து வரக்கூடிய பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மணியை கொலாட்ரலாக வச்சு பேங்க் வந்து லோன் வாங்கலாம். ஸோ ஒரு பேங்க்குக்கு இமீடியட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வரும்போது ஒரு பெர்ஃபார்மிங் அசெட்டை கொண்டு போயிட்டு கொலாட்ரலாக வச்சு லோன் வாங்குற டூல் தான் இன்டர் பேங்கிங் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இன்டர் பேங்கிங் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டில் யார் பாரோவராக இருக்கா? பேங்க் தான் பாரோவர். ரெப்போ ஆப்ரேஷனில் எப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டி அடமான வச்சு கடன் வாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டி என்ன? கவர்மெண்டோட ஒரு அசெட் கடன் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னொரு பெர்ஃபார்மிங் அசெட்டை கொலாட்ரலாக வச்சு வாங்குற ஒரு டூல் தான் இன்டர் பேங்கிங் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். இங்கே யார் பாரோவர்னா பேங்க்ஸ் தான். இங்கே யார் லெண்டர்னா அதுவும் பேங்க் தான். ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் கிட்ட போயிட்டு அந்த பெர்ஃபார்மிங் அசெட்டை கொலாட்ரலாக வச்சு கடன் வாங்குவாங்க. இன்கேஸ் அந்த பேங்க் அந்த லோன் கொடுக்கலன்னா அந்த லோன்ல இருந்து அந்த பணத்தை இந்த பேங்க் ரெக்கவர் பண்ணிப்போம். ஸோ அதான் வந்து அதில் இருக்க லாஜிக். இன்டர் கார்பரேட் சர்டிஃபிகேட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கார்பரேட் கம்பெனி இன்னொரு கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு ரிலீஸ் பண்ற பாண்ட். இப்போ நான் ஒரு கார்பரேட் கம்பெனி, எனக்கு இன்னொரு கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து லோன் வேணும் அப்படின்னா நான் அந்த கம்பெனி கிட்டே டேரக்டா என் பாண்ட் ரிலீஸ் பண்ணி ஐ வில் borrow money. So that is inter corporate certificates. One corporate company borrowing from another corporate company. இது one bank borrowing from another bank. So banker participation certificate, one bank borrowing from another bank. அந்த மாதிரி இது one corporate company borrowing from another corporate company. ஆனா கமர்ஷியல் பேப்பர்னா a corporate company borrowing from market. அது யார் வேணா இருக்கலாம், இன்வெஸ்டர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே you can easily answer. And finally repo operation. Repo is the most famous money market operation. One day loans borrowed by banks by keeping government security as collateral. So RBI கிட்ட போயிட்டு banks government security collateral வச்சு they are getting one day loans and they are paying back repo on the next day. So repo operation is the best example of money market. So இதெல்லாம் தான் money market instruments. Money market instrument is an expected topic this year. ஏன்னா recent timesல external sectorக்கு தான் highest weightage இருக்கு, plus capital marketக்கு highest weightage வந்துட்டு இருக்கு. So இந்த வருஷம் expected-ஆ இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. So இந்த instrumentsலாம் brief-ஆ பார்த்து வச்சுக்கோங்க. So you can easily get the mark if it is coming. சரியா? ஸோ இன்னும் கடைசியாக ஒரே ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நீ வைண்ட் அப் பண்ணிடலாம். லாஸ்ட் டாபிக் ஆஃப் தி டே, கடைசி டாபிக் வந்து இருக்கிறதுலே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், அதான் கடைசியாக வச்சுருக்கேன். வாஸ்ட்ரோ அண்ட் நாஸ்ட்ரோ. இப்போது ஏன் வாஸ்ட்ரோ அண்ட் நாஸ்ட்ரோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்கிறேன், ரீசன் என்ன? ருபி ரபல் வந்து பழைய ரீசன் தான். அஃப்கோர்ஸ் ருபி ரபல் மெக்கானிசம் நம்ம ரஷ்யா கிட்ட பண்ணி 2 வருஷம் ஆகுது. அப்போயே நான் இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருபி அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியாக கொண்டு வந்துட்டாங்க. எந்த பாலிசி கீழே? ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இட் இஸ் அ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இந்த வருஷம் எக்கனாமிக்ஸில். ஃபாரின் ட்ரேட் பாலிசியோட ஃபீச்சர்ஸ் பாருங்கள், அதில் தான் இந்த ஸ்காமெட் இருக்குது, அதே மாதிரி ரெமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாலிசி. இ-காமர்ஸோடைய டார்கெட் வந்து நம்ம வந்து 200 பில்லியன் ஆகணும்னு பார்க்குறோம். டோட்டல் ட்ரேடோடைய டார்கெட் வந்து 1 ட்ரில்லியனை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபாரின் ட்ரேட் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேட் பாலிசியில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, யார் யார்கிட்டலாம் நம்ம ருப்பியில் இம்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட ருப்பியில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ருப்பியை வந்து ஒரு இன்டர்நேஷனல் கரன்சி ஆகணும் அப்படிங்கிற அந்த கோலில் பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் பாலிசி. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம ருபி ரபுள் மெக்கானிசம் ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு 18 கண்ட்ரிஸ் கூட ருபி பேமெண்ட் மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது இருக்கிறதுனால தான் அதை எப்படி பண்ணுவாங்க, ருப்பியில் எப்படி வாங்க முடியும், அப்படி வாங்க வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் வாஸ்ட்ரோ அண்ட் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாஸ்ட்ரோனா என்ன, நாஸ்ட்ரோனா என்ன, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது புரிஞ்சுக்கிட்டா அது புரிஞ்சிடலாம். ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசி பற்றி படிங்க. நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ் தட். ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசி பற்றி கோ அண்ட் ரீட், அதில் நம்ம அது பார்க்கலாம். இப்போது இது மட்டும் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரஷ்யா இந்தியா, நான் ரஷ்யா இந்தியாவை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். 2013 இதை நம்ம 2 கண்ட்ரிஸ் கூட பண்ணோம், ஈரான் அண்ட் வெனிசுலா கூட பண்ணோம் ஆயில் வாங்குறதுக்கு. 2013 we did this வாஸ்ட்ரோ. அப்புறமா இப்போ வந்து நம்ம ரஷ்யா கூட பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பிளான் அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பேங்க், அது வந்து நம்ம ஆர் பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க் வந்து எஸ்பிஐன்னு வச்சுக்கலாமா? சரியா? இந்த ரஷ்யாவில் இருக்கிற இந்த ஆர் பேங்க் வந்து எஸ்பிஐல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க, ருபி அக்கௌண்ட். எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க, ரஷ்யன் பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க, அது ரபுள் அக்கௌண்ட்.
சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பேருமே இப்போ நம்ம வந்து 1 ruble is equal to 1.4 rupee அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படின்னு வச்சுக்கலாம். 1 ruble is equal to 1 rupeeனே வச்சுக்கலாம். சரியா? நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து 1000 ரபுள் இருக்கு. இந்தியன் பேங்க் என்ன, எஸ்பிஐ என்ன பண்றாங்க, இந்த அக்கௌண்ட்ல 1000 ரபுளை வந்து டெபாசிட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ரஷ்யா என்ன பண்றாங்க, இந்த அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அவங்க எஸ்பிஐ எடுத்து இந்த அவங்களோட அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுறாங்க. இவங்க வந்து எஸ்பிஐயோட அக்கௌண்ட்ல 1000 ரபுளை போட்டுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எஸ்பிஐயோட பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரபுள் இருக்கு. ஆர் பேங்கோட பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ருபீஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் அக்கௌண்ட்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டமும் இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிற பாரத் பெட்ரோலியம் ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்றாங்க. ஓகே, we are importing oil from Russia. ஸோ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வந்து பாரத் பெட்ரோலியம்க்கு வந்துடும். ஓகே, அதுக்கு வந்து 500 ரபுள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 500 ரபுள்ஸ்னு வச்சுக்கலாம், 500 ருபீஸ். ஸோ பாரத் பெட்ரோலியம் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு 500 ருபீஸ் வந்து எங்கே பே பண்ணுவாங்க, இந்த ரஷ்யன் பேங்க் எஸ்பிஐல ஆரம்பிச்ச இந்த ருபி அக்கௌண்ட்குள்ள 500 ருபீஸ் போட்டுருவாங்க. ஓகே, அப்போ இங்கே ரஷ்யாவிலேருந்து ஒரு ஆயில், ரஷ்யன் ஆயில் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனிக்கு பணம் என்ன வரும் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்லேருந்து ரபுள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க 500 ரபுள்ஸ். ஸோ 500 ரபுள்ஸை வந்து ரஷ்யன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இந்த கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியன் கம்பெனி வில் புட் த மணி இன் தி ருபி 500 ரூபா அப்படின்ட்டு இந்த எஸ்பிஐல போய் பணம் போடுவாங்க. இந்த ஆர் பேங்க் வந்து 500 ரபுள் எடுத்து இந்த கம்பெனி கொடுத்துரும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இவங்களுக்கு ரபுளில் பேமெண்ட் வந்துருச்சு, நம்ம ருப்பியில் பேமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுவே வந்து ரஷ்யாவிலேருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் டீ இம்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 300 ரபுள் மதிப்புள்ள டீ இம்போர்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார், 300 ரபுள் கொண்டு வந்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டுருவார். ஸோ இந்தியன் டீ கம்பெனி இப்போ சக்ரா கோல்டு என்ன பண்ணிடுறாங்க, ரஷ்யாவுக்கு டீ அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து 300 ரூபா எடுத்துப்பாங்க. ஸோ தே காட் மணி இன் ருபி, தே பெய்ட் இன் தி ரபுள். ஸோ இதான் வந்து வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். இப்படி தான் வந்து ருபி ரபுள் மெக்கானிசம், ஓன் கரன்சி மெக்கானிசம் நடக்கும். ஸோ வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோனா என்னன்னு வரேன். ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம் என்ன, இது வந்து ஒரு சிம்பிள் ஐடியா தான். இது சிம்பிள் ஐடியானா ஈஸியாக அப்பயே பண்ணியிருக்கலாமே, ஏன் இத்தனை வருஷமா நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா, ட்ரேட் பேலன்ஸ் இருக்கணும். ரெண்டு கண்ட்ரிலையும் ஈக்குவல் ட்ரேடு நடந்தால் மட்டும்தான் இது வந்து பேலன்ஸ் தான் போகும். இப்போ நம்ம வரும் ரஷ்யா கிட்ட இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க நம்ம கிட்ட திரும்ப எதுவுமே வாங்கலைன்னா இது ஒன் சைடடாக போயிட்டு இது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இது நடக்குது. எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் ட்ரேட் பேலன்ஸாக இருக்கும், நம்ம ரஷ்யா கிட்ட எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக ரஷ்யா நம்ம கிட்ட வாங்கினா தான் இது சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படி ஒரு நீடு இருக்கிறதுனால பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படி ஒரு நீடு இருக்கிறதுனால தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. பார்ட்டர் சிஸ்டம் எப்படி ஒரு இன்எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆயிடுச்சோ அதே மாதிரி தான் இது இருக்கு. ஸோ அந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆனால் தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் ஸ்டில் we have started and we are trying. 2013 ஈரான் கூட ஆரம்பித்தோம், பட் சாங்ஷன்ஸ்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ திரும்ப வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அது ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் இது ஒரு பாலிசியாகவே கொண்டு வரும். இப்போ வாஸ்ட்ரோனா என்னன்னு பார்க்குறோம். நம்ம இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிக்கலாம். இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாஸ்ட்ரோனா என்ன அப்படின்னா, யுவர் மணி இன் மை பேங்க், அதான் வந்து வாஸ்ட்ரோ. இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யுவர் மணி, ரஷ்யன் மணி இன் மை பேங்க். ஸோ ரஷ்யன் பேங்க் எஸ்பிஐல ஆரம்பித்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ரஷ்யன் பேங்க் எஸ்பிஐல ஆரம்பிச்சதுக்கு பேர் தான் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். மை மணி இன் யுவர் பேங்க், ஸோ இந்தியன் பேங்க் ரஷ்யாவில் போய் ஆரம்பிச்ச அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் நாஸ்ட்ரோ. ஸோ இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஷ்யன் அக்கௌண்ட் இன் எஸ்பிஐ தான் வாஸ்ட்ரோ அண்ட் எஸ்பிஐஸ் அக்கௌண்ட் இன் ரஷ்யா வந்து நாஸ்ட்ரோ. சரியா? ரஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது வாஸ்ட்ரோ, இது நாஸ்ட்ரோ. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பொறுத்த வரைக்கும் ரஷ்யன் அக்கௌண்ட் இன் இந்தியன் பேங்க் இஸ் வாஸ்ட்ரோ, இந்தியன் அக்கௌண்ட் இன் ரஷ்யன் பேங்க் இஸ் நாஸ்ட்ரோ. அவ்வளோதான். இதான் வந்து வாஸ்ட்ரோ அண்ட் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் மூலமாக நம்ம ஆயிலுக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து பிலிம்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒன்று ருபி ரபுள் இருக்குது, இப்போ கவர்மெண்ட்டே ஒரு பாலிசியாக கொண்டு வந்துட்டாங்க, இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருபி இருக்குது. அந்த 18 கண்ட்ரி என்ன அப்படின்னு எக்கனாமிக் சர்வே நடத்துறப்போ சொன்னேன். அந்த 18 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க, யார் யார் கூட சைன் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு. So with this we'll come to the end of the today's class. I hope இந்த வருஷம் prelims-ல நம்ம based on the last 5 years PYQ எந்த டாபிக்ஸ் எல்லாமே most expected. So last 5 years PYQ-ல highest weightage கொடுத்து கேட்கப்பட்ட questions தான் இந்த areas. So all these areas where UPSC asking questions we have covered. So I hope you all are clear with the today's class. சரியா? So already இருங்க, இந்த கிளாஸ் மட்டும் பார்த்தா போதாது. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன இருக்கு, எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அது கூட நான் எது பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ இன்னும் பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா UPSC 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். ஸோ அப்போ உங்களுக்கு 2 வீடியோ ஹோம்ஒர்க் இருக்கு. என்னென்ன ஹோம்ஒர்க்கு,
economic current affairs of 2023 video, economic current affairs of 2024 video, 5 editorialsல 110. இது மூணுமே பார்த்தா தான் whole package. 5 editorials 110ல 5 முக்கியமான டாபிக் இருக்கு. CBDC, Central Bank Digital Currency, IPO and FPO அதானி இஷ்யூ இருக்கு. Old pension scheme, new pension scheme, digital lending guidelines and sovereign green bonds இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டுத்துலயுமே வந்து all the topics are still relevant for this year also. ஸோ அதனால இந்த எல்லாத்தையும் பார்த்தா தான் it is a holistic thing. இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா you can post in the comment section. I will come and answer all your doubts in the comments. So we'll meet in the next thing. Now I ask sir to speak. So 2 words. எப்போவுமே செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்குறப்ப எப்படி இருந்துன்னு கேட்பேன். அது உங்களுடைய கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுப்பேன். ஸோ ஹவ் வாஸ் த செஷன்? எக்ஸலண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம அகாடமியில் எப்போவுமே ஃபீட்பேக் அப்படின்றது வந்து அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வி யூஸ் டு ஆஸ்க். உங்களுடைய கிளாப்ஸ் தான் ஒவ்வொரு டைமும் அது ஆன்சர்ஸாக இருந்திருக்கு. உங்களுடைய கிளாப்ஸ் தான் எங்களை எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் இந்த ப்ரோக்ராமுடைய சக்ஸஸ்க்கான முக்கியமான ஒரு காரணம், இந்த இனிஷியேட்டிவ்க்கான முக்கியமான காரணம். நாளைக்கு காலையில் சத்யபால் சார் வந்து இந்தியன் பாலிட்டி, சத்யபால் தீபக் அவர் வந்து ஒரு 30,000லேருந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண ஃபேக்கல்ட்டி இந்தியன் பாலிட்டி. தமிழ்நாட்டில் முன்னணி பயிற்சி நிறுவனத்தில் தன்னுடைய பயிற்சியாளரை துவங்கி இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் பயிற்சியாளராக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பர்சன் தான் சத்யபால் தீபக். ஸோ இந்த வருஷம் நம்ம டீம் வந்து எல்லாருமே 20 years 30 years இந்த மாதிரியான டீம் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸையும் கன்வென்ஷனல் போர்ஷனையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு செஷன் நாளை காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த செஷனில் ஒரு 8 o'clock வந்து நீங்கள் நிறைய பேர் வரணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆன்லைனில் கிடைக்கிறதுனால ஆஃப்லைனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராமல் இருக்கீங்க. குறிப்பாக ஈவன் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸே நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. பட் நான் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே நான் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இன்னொரு பக்கத்தில் நான் வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு பல நேரம் தெரியறதில்ல. எப்பவுமே இன்னொருத்தவங்களோட வேல்யூஸ் மட்டும் தான் மிச்சவங்களுக்கு நமக்கு தெரியும். பட் இன்னைக்கும் அப்படி தான் வந்து இங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே பயன்படுத்தணும். அஸ் அ ஹோல் என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸுமே நம்ம ட்ரீட் பண்ணுறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இதை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். போத் நான் கிங் மேக்கர்ஸ் அஸ் வெல் அஸ் கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் ஆல் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் வி வாண்ட் டு பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தி தமிழ்நாடு இன் த சிவில் சர்வீஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் எப்போவுமே இந்த ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்துவோம். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த லாஸ்ட் 1 yearல நம்ம அகாடமியில் என்னென்னலாம் பண்ணோம், யாரெல்லாம் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க, எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கு, எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி போகிறீங்க, நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்றது ஒரே ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், ஒரு 20 ஃபேக்கல்ட்டிஸை நிறுத்தி உங்களுக்கு இந்த 1 year வந்து என்னென்னலாம் பண்ணமோ அது எல்லாத்தையுமே அவங்கவுங்க பேசிட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பக்கூடிய செஷன் தான் ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட். ஃபேர்வெல்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. காரணம், என்னைக்கு நீ ஐஏஎஸ் வாங்குறது அன்னைக்கு தான் உனக்கு ஃபேர்வெல். அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுனால ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட் ஆல்ரெடி கோயம்புத்தூர் முடிஞ்சிருச்சு, இப்போ திருச்சி முடிஞ்சிருச்சு. இப்போது வர்ற 2ஆம் தேதி வந்து ஜூன் 2ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து நான் இப்போவே கொஞ்சம் பெரிய லெவலில் தான் பிளான் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், டிபி அகர்வால் சாரை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் இந்த முறை ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட்டுக்கு. 2ஆம் தேதி வந்து ஃபார்மர் யூபிஎஸ்சியோட சேர்மன் இஸ் கோயிங் டு கம், இஸ் கோயிங் டு கிவ் யூ த மோட்டிவேஷன். அன்றைக்கி அவருடைய பிளெஸிங்ஸோட நீங்கள் எல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸஸும் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இந்த ரிவிஷன் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து சிசெட் கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். 2ஆம் தேதி வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட் இருக்கிறதுனால அன்னைக்கு நடக்க வேண்டிய நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை 3ஆம் தேதியை தள்ளி வைக்கிறேன். ஏன்னா 2ஆம் தேதி நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது. அதனால் 3rd அன்னைக்கு வந்து நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 2ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் அவருடைய அவைலபிலிட்டி அன்றைக்கி 2ஆம் தேதி தான் இருந்தது. எனக்கு அவருடைய பிளெஸிங்ஸோட இந்த வருஷம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாரும் அந்த செஷனுக்கு வந்துருங்க. 2 நடக்கணும் அன்றைக்கி 2ஆம் தேதி. ஒன்று
ரொம்ப ஜாலியாக இந்த ஒரு வருஷம் நம்ம படித்ததுக்காக ரொம்ப பெருமையோடு நம்ம வரணும் இந்த செஷனுக்கு. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக. அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போகிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக. அதனால் வி ஹவ் டு செலிப்ரேட். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அன்றைக்கி. பெரிய ஒரு போருக்கு போகிற இந்த வாரம் ஜூன் 16ஆம் தேதி அப்படிலாம் நினைக்காம சந்தோஷமாக நான் இவ்வளோ நாள் நான் படித்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அருமையாக போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகிறதுக்காக அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக தான் அந்த மைண்ட் செட்டவே உருவாக்குவோம். எல்லா சீஃப் கெஸ்ட்டும் வந்திருப்பாங்க. எவ்ரி இயர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸோட ப்ரீலிம்ஸ் சக்ஸஸ் மீட்டோட வீடியோஸ் இங்கே இருக்கும். உங்ககிட்ட மைக் இருக்கும். லைவில் இதே போல் செஷன் போயிட்டு இருக்கும். இந்த 20 ஃபேக்கல்ட்டிஸை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ இந்த 1 இயரில் அதை பற்றி நீங்கள் ஓப்பன் மைக்கில் எல்லாரும் கேட்குறது மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபீட்பேக்ன்றது வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியுற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வாங்கணும்னு நினைக்கிறேன். திட்டம்னாலும் திட்டலாம். ஓகே, எந்த ஃபேக்கல்ட்டி பற்றி வேணாலும் பேசலாம். அகாடமி பற்றி திட்டலாம், என்னை பற்றி திட்டலாம். ஸோ ஓப்பன். அந்த ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறதுக்கு இங்கே அகாடமி யாருக்கும் கிடையாது. ஏன்னா நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்கன்ற பயம் இருக்கும். டெலிவரி நீ பெஸ்ட்டாக கொடுத்துருந்தா மட்டும்தான் உனக்கு அந்த தைரியம் இருக்கும், நீ கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே நம்ம வந்து அந்த ப்ரீலிம் சக்ஸஸ் மீட்டை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். 2ஆம் தேதி வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். தென் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மல்டி டேலண்டட். வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, மல்டி டேலண்ட் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நல்ல சிங்கர்ஸ் இருப்பீங்க, பெஸ்ட் கிளாசிக்கல் டான்சர்ஸ் இருப்பீங்க, ஈவன் வெஸ்டர்ன் டான்ஸ் கூட பண்ணுறது ஆள் இருக்காங்க. எந்த ஒரு சாங் வேணாலும் பாடலாம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு வந்து நீங்கள் வந்தாகணும். ஏன்னா நீங்கள் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி ஹாப்பியாக அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சினிமா பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒரு வருஷமாக எந்த வெட்டிங்க்கும் போயிருக்க மாட்டீங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க மாட்டீங்க. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க நல்லாவே தெரியும். ஆனால் மிச்ச வேர்ல்டு எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுடைய பயணம், உங்களுடைய வாழ்க்கை எப்படின்றது வந்து அனுபவிச்ச எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு டே காலையிலே ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே ப்ரீலிம் சக்ஸஸ் மீட் 4 o'clock தான் ஆரம்பிப்போம். பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா, டிபி அகர்வால் சார் சொன்ன விஷயம் தான். எவன் ஒருத்தன் வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் ஹாப்பியாக அந்த எக்ஸாம் எழுதுறான்னு அவன் ஜெயிச்சிருவான். நீ ட்ரைனிங் கொடுக்குறப்பே அவனை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொன்னார் சார். இந்த வருஷம் நீங்களே வாங்க சார்னு சொன்னேன் நான். அதனால் அவரே வராது. காலையிலே ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர் இனாகுரல் அட்ரஸ் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே தட் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா உன்னுடைய இன்னர் பர்சனாலிட்டியை யூ கேன் எக்ஸிபிட் ஹியர். கவிதை எழுதலாம், மீம்ஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, அன்றைக்கி வந்து மதியம் லஞ்ச் இங்கே அகாடமியில் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன். எத்தனை பேர் வர்றீங்களோ ஐம் டெல்லிங், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கிங்மேக்கர்ஸ் ஸ்டூடெண்டோட ஆஸ்பிரண்ட் கிடையாது. ஆல் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ், ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட ஆஸ்பிரண்ட்டை தான் நம்ம நினைக்கிறோம். கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன். எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்கிறீங்க அத்தனை பேருக்குமே லஞ்ச் வில் பி ஆர்கனைஸ் ஹியர் இட் செல்ஃப். மார்னிங் யூ கேன் கம் ஹியர், யூ கேன் ஹாவ் ஃபன், யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், யூ கேன் ஹாவ் லஞ்ச் ஹியர் இட் செல்ஃப் அண்ட் டில் ஈவினிங் யூ கேன் பி ஹியர். தென் ஆஃப்டர் தட் யூ கேன் டிஸ்பர்ஸ். த அதர் டே மார்னிங் வி ஹாவ் எ மார்க் டெஸ்ட். அந்த ஹாப்பினஸோட